ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கும் எல்லா போயமையும் சேர்த்து தான் ஒரு சிங்கிள் வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு 25 போயம்ஸ் கொடுத்துருப்பாங்க. 6லேருந்து நம்மளுடைய 10th புக் வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படித்தோம்னாலே நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 35 கொஷின்ஸ் நீங்கள் வந்து போயம்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அந்த 35 அவுட் ஆஃப் 35 இந்த ஒரு ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தாராளமாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, அந்த 25 போயமுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் லைன் பை லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதும், அந்த போயம்ல இருக்கும் முக்கியமான சினானியம்ஸ். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்கும் சினானியம்ஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு போயம்ல ஜென்ரலாக நீங்கள் படிக்கும்பொழுது கொஞ்சம் ஒரு டஃப்பான வார்த்தையை பார்த்தா கூட அதோட சினானியம்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்தே தான் நான் சினானியம்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஷின், இது நம்ம புக் பேக்கில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவுட் சைடில் இருந்தும் கேட்க வேண்டிய அந்த அப்ரிசியேஷன் கொஷினையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஸோ அதுவும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் நம்ம புக்கில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷ்னலாகவும் கவர் பண்ணியும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலயமா இந்த 25 போயம்லேருந்து கேட்க போகிற 35 கேள்விக்கும் உங்களால் 35 அவுட் ஆஃப் 35 ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு படிக்க நிறைய டைம் இல்லை, ஸோ இப்போ தான் நீங்கள் ஜெனரல் இங்கிலீஷ் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா எனக்கு ஜெனரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ண முடியலை, நான் ஜிஎஸ்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெரிய மார்க் ஸ்கோரிங் பார்ட்டே போயம்லேருந்து தான். ஸோ உங்களால் ஈஸியாக இந்த பார்ட்டையும் இந்த வீடியோவையும் வச்சு இங்கிலீஷில் நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை நான் ஆல்ரெடி ஜெனரல் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணவும் இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்மளோட சிலபஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடியோவில் என்ட்ரு ஆகிடுவோம். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பி பொயட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்கும் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸை ஃபுல்லாக தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட் விடாமல் கவர் பண்ண போகிறோம். ஸோ கொஷின்ஸ் மேக்ஸிமம் இதிலிருந்து தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது கேட்டாலும் மற்ற 3 ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு அது என்னன்னே தெரியல அப்படின்னா அதுதான் உங்களோட ரைட் ஆன்சராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு பார்ட்டையும் பார்த்தா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். 99.99% இதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரும். அந்த 0.01% வெளியே இருந்து வந்தாலும் இந்த 99% நீங்கள் கவர் பண்ணிருந்தீங்கனாலே அந்த வராத ஒரு விஷயம் தான் உங்களோட ரைட் ஆன்சர். ஸோ ஈஸியாக நீங்கள் 35 அவுட் ஆஃப் 35 போயமில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ சிலபஸை பார்த்துருவோம். நம்ம சிலபஸில் பார்ட் ஏ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கவர் பண்ணியிருப்போம். பொயட்ரியோட அப்ரிசியேஷன், அப்புறம் சி இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் அதிகமாக அந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லேருந்து தான் கேள்விகள் அதிகமாக இருக்கும். செகண்ட் அப்ரிசியேஷனுக்கான கேள்விகள், அப்புறம் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்க்கான கேள்விகள் இருக்கும். ஸோ இதே ஆர்டரில் தான் நான் உங்களுக்கு போயமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 25 போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போயம்லாம் நம்ம புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடங்கள்ல இருந்து தான் நான் இந்த கண்டென்ட்டையும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வெறும் புக்ஸை மட்டும் நமக்கு படித்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ புக்கில் இருக்கிறதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸும் நம்ம வெளியேருந்து கவர் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் தட்டி தூக்கிடலாம். ஸோ வாங்க போயம்லோட லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஸோ லைஃப் அப்படின்ற போயம். ஸோ லைஃப், ஐ எம் எவ்ரி விமன், தி சீக்ரெட் ஆஃப் தி மிஷன், தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட், நோ மென் ஆர் ஃபாரின், தி ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், இது எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் போயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற 6 போயமும் நம்ம 10th புக்கில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹை லெவல் போயமாக இருக்கும். பட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பயப்பட வேணாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், எ பாய்சன் ட்ரீ, ஆன் கில்லிங் அ ட்ரீ, தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை, தி ரிவர், தி காமெட், தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், இது எல்லாமே நம்ம 9th புக்கில் இருக்கிற போயம். 10th புக்கை கம்பேர் பண்ணும்போது 9th புக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்பெஷல் ஹீரோ, மேக்கிங் லைஃப் வர்த் வைல், எ திங் ஆஃப் பியூட்டி, லெசன்ஸ் இன் லைஃப், மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக், இது எல்லாமே நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் போயம். இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது யுவர் ஸ்பேஸ், சி ஃபீவர், கரேஜ், இந்த 3ம் நம்ம 7th புக்கில் இருக்கிறது. டீம் ஒர்க், ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ், இந்தியன் சீசன் அண்ட் அ ட்ராஜிக் ஸ்டோரி, இது எல்லாமே நம்ம 6th புக்கில் இருக்கிறது. ஸோ இந்த 25 போயமையும் தான் ஒன்று ஒன்றா ஃபுல்லாக டீட்டெயில்டாக, அதாவது இம்பார்ட்டன்ட் லைன், அப்ரிசியேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், சினானியம்ஸ் எல்லாமே சேர்த்ததும், அதுவும் இல்லாமல் போயம் வித் போயட் அந்தத்தையும் நம்ம ஷார்ட்கட் வச்சு நம்ம ஃபுல்லாகவே இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய முதல் போயம். ஸோ போயமை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் நிறையா. அந்த லைன்ஸை கொடுத்துட்டு இந்த லைன் எந்த போயம்ல இருந்து அப்படின்றது தான் நிறைய கேள்விகளாக இருக்கும். ஸோ இதை தாண்டி அப்ரிசியேஷன் கொஷின்னு சொல்லுவாங்க, அது போயம்லேருந்து கேட்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அப்புறம் சினானியம் அண்ட் ஆண்டனியம்ஸ். ஸோ இது எல்லாம் தான் நம்ம ஒரு போயம் படிக்கும்பொழுது முக்கியமாக படிக்க வேண்டியது. ஸோ நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு போயமையே பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து படிக்க போகிறோம். அப்போ தான் நீங்கள் போயமுடைய லைன்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தனியாகவே வந்து எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா போயமோட லைன்ஸை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ போயமோட லைன்ஸும்
தெரிஞ்சாதான் அதை பற்றி கேள்விகள் எழுத முடியும். அதனால ஒரு போயமே ஒரு 4 லைனை நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் போயம் லைஃப் அப்படின்ற போயம் நம்ம சிலபஸ்லேயும் இது ஃபஸ்ட்டு போயமாக கொடுத்துருக்காங்க. இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஹென்ரி வேன் டைக் அப்படின்றவர் இந்த போயம் எழுதியிருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர். ஸோ ஒரு போயம் அப்படின்னா முதல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த போயம் யாரால் எழுதப்பட்டது, அந்த போயட் எந்த ஊரை சேர்ந்தவர். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். லைஃப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வாழ்வு அப்படின்னு இருந்துச்சுன்னா சாவுன்றது கண்டிப்பாக இருக்கும். டை அப்படின்னா சாவு. ஸோ வாழ்வுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாவுன்றதும் இருக்கும். ஸோ ஹென்ரி வேன் டைக். இப்படி அந்த போயமையும் ஆத்தரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒரு அமெரிக்கன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கேன், இந்த வாட்டர் கேன்லாம் இருக்கு இல்லையா, வீட்டில் வந்து எப்படி ஒரு வேன் வச்சு தானே டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து ஹென்ரி வேன் டைக் அப்படின்றவர் அமெரிக்கன். ஸோ இது ஒருவேளை இந்த கேள்வி வந்துச்சுன்னா அவங்க பக்காவாக 1 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எந்த போயம் படித்தாலும் ஆத்தரையும் அந்த ஊரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். ஸோ லைஃப் அப்படின்ற போயம், இந்த போயம் ஆத்தர்து மட்டும் கிடையாது. இந்த போயம் நம்ம லைஃபோட நீங்கள் சேர்த்து பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். நம்ம லைஃப்லேயும் ஒரு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு போயம். லெட் மீ அப்படின்னு சொல்கிறார். இல்லை லெட் மீ, அந்த மீ அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குது அப்படின்னா போயட்டை குறிக்குது. பட் அதாவது லெட் மீ அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா இப்போ அவர் இருக்கும் இடம். ஓகேவா, இப்போ அவர் ப்ரெசெண்டாக வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, இப்போ அவர் இருக்கும் இடம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, பட் அப்படின்னா ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவர் வாழ்க்கையை லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் வாழ்க்கையை ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட்டாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறது. எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு? வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னு சொல்கிறார். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இதை நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. அந்த நேர்கொண்ட பார்வை அதை தான் இங்கிலீஷில் சொல்லும்பொழுது ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ அன்ரிலக்டன்ட் அப்படின்ற வார்த்தையின் மூலயமா என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் மாதிரி சாதாரணமாக வாழாமல் அவர் டிஃப்ரெண்ட்டாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஸோ 2 முக்கியமான விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முதல் நாட் ஹரியிங், அவசரமாக அவர் வாழறத விரும்பலை. அதுக்கப்புறம் நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல். ஸோ அவரோட இலக்கில் இருந்து திசை மாறாமலும் வாழணும்னு நினைக்கிறாரு. நாட் மௌனிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். மௌனிங் அப்படின்னா சோகமாக, அதாவது கவலையில் இருக்கிறது. ஸோ எதுக்காக அவர் கவலைப்பட மாட்டாருன்னா அவர் வாழ்க்கையில் அவர் இழந்த விஷயமா இருக்கட்டும், அவர் கிடைக்காத விஷயமா இருக்கட்டும், இதையெல்லாம் நினச்சி அவர் இதுக்கு மேலே கவலைப்பட போகிறது இல்லை. ஸோ மௌனிங், நாட் மௌனிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 லைனில் போயட் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் லைஃப் எப்படி மாற்ற போறாரு? வருஷம் பெஸ்ட்டாக வாழ ட்ரை பண்ண போறாரு. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல், நாட் மௌனிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ இந்த போயம் நீங்கள் வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இயர் டு இயர் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லைஃபோடைய போயம். இதுவே அன்ரிலக்டன்ட் அப்படின்ற இந்த வார்த்தை பார்த்தாலும் அது லைஃப் போயம். ஹரியிங், டேர்னிங், மௌனிங் இந்த வார்த்தைகள் பார்த்தாலும் இந்த லைன் எந்த போயத்திலிருந்து அப்படின்னா லைஃப் போயம்லேருந்து அப்படின்றத நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த 4 லைனில் பார்த்தோம் இல்லையா, அந்த 4 லைனையும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 4 லைனில் இருக்கும் சினானியம்ஸ் என்ன, அந்த 4 லைனில் இருக்கும் அப்ரிசியேஷன் கேள்விகள் என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்ப்போம். ஸோ 4 லைனாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு போயம் நல்லாவே புரியும். முன்னாடி நம்ம போயமில் இப்போ பார்த்தோம், நான் என்ன சொன்னேன், அன்ரிலக்டன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். அன்ரிலக்டன்ட் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே அது லைஃப் அப்படின்ற போயம். அன்ரிலக்டன்ட் அப்படின்னா என்னன்னா வில்லிங் டு டூ சம்திங். ஸோ வில்லிங் டு டூ சம்திங் அப்படின்னா யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ வாஸ் அன் unreluctant hero who liked to tear open his shirt and show off his scars. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஹீரோ இருக்காரு, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் சட்டையை கிழிச்சு காட்டி அவர் வாங்கினா அந்த ஸ்கேர்ஸ், அந்த வீரத்தழும்புகளெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறார். ஏன்னா பொதுவாக ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி காரியங்களை வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு ஆக்ஷன் சீனோ ஒரு ஃபைட் சீனோ நார்மலாக வந்து இருப்பாங்க. பட் இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தன் ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி அவர் வாங்கின ஸ்கார்ஸை வந்து காட்டி தன்னை ஹீரோ நிரூபிக்கணும் ட்ரை பண்ணுறாரு. சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் அன்ரிலக்டன்ட் அப்படின்ற வார்த்தை. ஸோ நீங்கள் எந்த சினானியம்ஸ் படித்தாலும் அதுக்கான ஆப்போசிட்டை நீங்கள் அது கூடவே படிச்சுக்கோங்க. நம்ம புக்கில் நிறைய இடத்துல ஆப்போசிட் கொடுத்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆன்டனியம்ஸ்ன்னு கேட்க போகிற ஆப்போசிட் எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்கும் வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நமக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஆன்டனியம்ஸ் வந்து நிறைய பேர் கஷ்டம், எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம படிக்கிறது அப்படியே அதுக்கான ஆப்போசிட். இப்போ அன்ரிலக்டன்ட் அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் ரிலக்டன்ட்.
அப்படின்றதும், அன்ரிலக்டன்ட் அப்படின்றது ஒரு ப்ரிஃபிக்ஸ். ஸோ ரிலக்டன்ட்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி அப்படின்ற வார்த்தை ஆட் பண்ணுறதுனால அது ஒரு ப்ரிஃபிக்ஸும் கூட. அடுத்தது ஹரி அப்படின்ற வார்த்தை, டூ சம்திங் மோர் குவிக்லி. ஹரியப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹரியப்னா ஸ்பீடாக பண்ணுங்க அப்படின்றது. எக்ஸாம்பிள், ஹரியப் அண்ட் ஃபினிஷ் யுவர் மீல். ஸோ ஸ்கூலில் வந்து பொதுவாகவே அந்த லஞ்ச் டைம் போது டீச்சர் சொல்கிற வார்த்தை ஹரியப் அண்ட் ஃபினிஷ் யுவர் மீல் அப்படின்றது. ஸோ சீக்கிரமாக அந்த டைம்குள்ளே சாப்பிட்டு முடிங்க அப்படின்றது. ஸோ ஹரி அப்படின்ற வார்த்தையோட ஆப்போசிட் ஸ்லோ, பொறுமையா, காம் அமைதியா, டுவாடில் ஸோ நிதானமா. ஸோ இந்த 3 வார்த்தைகளும் ஹரி அப்படின்ற வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக வரும். உங்கள் ஆப்ஷனில் எது இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹரி அப்படின்றது ஒரு வேர்ப், ஓகேவா, ஒரு செயல். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்த்தாங்க அப்படின்னா ஒரு வேர்ப் ஜெரண்டா மாறும். ஜெரண்ட் அப்படின்னா வேர்புக்கு பக்கத்துலையும் நவுனுக்கு பக்கத்துலையும் ஐஎன்ஜி சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஜெரன், ஐஎன்ஜி வந்தாலே அது ஜெரன்னு சொல்லுவோம். இப்போ ஹரியை வந்து எப்படி ஜெரண்டா மாற்றணும்னா ஐஎன்ஜி சேர்த்து. அடுத்தது டர்ன் அப்படின்ற வார்த்தை, a change of direction when moving அப்படின்றது. ஸோ டர்ன் பண்ணுறது, ஒரு யூ டர்ன் எடுக்கிறது அப்படின்னா என்ன, நம்ம போயிட்டு இருக்க டைரக்ஷனுக்கு அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் எடுக்கிறதோ இல்லை வேற டைரக்ஷன் எடுக்கிறதோ தான் டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். a change of direction when moving. ஆனால் இங்கே டர்ன் அப்படின்றது வெறும் டைரக்ட் வந்து போயம் வந்து ஜஸ்ட் டைரக்ஷனை மட்டும் சொல்லலை, எடுக்கிற முடிவை மாற்றி எடுக்க போகிறேன். ஷி டர்ன் டவுன் தி மேரேஜ் ப்ரொபோசல் அப்படின்றது. ஷி டர்ன் டவுன் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டேர்னுன்ற வார்த்தை பொதுவாக டைரக்ஷனை மாற்றுறது தான், ஆனால் அது வர இடத்த பொறுத்து அதோட மீனிங் மாறும். ஸோ அவர் வந்து இந்த போயட் வந்து எந்த டேர்னுன்ற வார்த்தை மூலயமா தன் கோல்ஸில் இருந்து திசை மாறாமல் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. சில இடங்களில் டேர்ன் டவுன் அப்படின்ற வார்த்தை நீங்கள் பார்க்கும்பொழுது ரிஜெக்ஷன் அப்படின்னும் வரும். ஸோ டேர்ன் அப்படின்றதுக்கான ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் என்னென்னா ரிமைன் ஆர் ஸ்டே. ஸோ டேர்ன் அப்படின்றது வேர்ப், அதை எப்படி ஜெரண்டா மாற்ற போகிறோம், ஐஎன்ஜி சேர்த்து. அப்போ டேர்ன் ப்ளஸ் ஐஎன்ஜி டர்னிங். அடுத்தது மௌன், தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாரோ. ஸோ மௌன் அப்படின்னா சோகமாக இருக்கிறது, கிட்டத்தட்ட கவலையாக இருக்கிறது. இதை தான் வந்து மௌன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஸ்டில் இன் மௌனிங் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ வந்து ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஸோ அந்த துக்கத்திலே அவங்க இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஸ்டில் இன் மௌனிங் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்றது. ஸோ மௌன் அப்படின்னாலே சோகம், அதுக்கான ஆப்போசிட் என்னவா இருக்கும், ஒன்று ரிஜாய்ஸாக இருக்கலாம் இல்லை லவ்வாக இருக்கலாம். ஸோ மௌன் அப்படின்றது வேர்ப், அதோடைய ஜெரன் ப்ளஸ் ஐஎன்ஜி மௌனிங். ஸோ அடுத்தது இந்த 4 லைனுக்கான அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் தி ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் தி போயம் அண்ட் ஆன்சர் தி கொஷின் தட் ஃபாலோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற லைன். இதுலேருந்து 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது நம்ம புக் பேக்கில் இருக்கும் கேள்விகள் தான். ஸோ இதே மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்லையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளை நல்லா பார்த்துக்கோங்க. ஹூம் டஸ் தி வேர்ட் மீ ரெஃபர் டு? லெட் மீ, அதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த மீ அப்படின்ற வார்த்தை யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா போயட்டை தான். இந்த போயம் முழுக்க அவர் மீ, ஐ, இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த போயட்டை ரெஃபர் பண்ணுது. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் தி போயட் வாண்ட் டு லீட்? அவர் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறாரு அப்படின்னா, தி போயட் வாண்ட் டு லீட் அ லைஃப் ஃபேஸிங் எவ்ரி இயர் வித் கரேஜ் அண்ட் வில்லிங்னஸ் டு டூ எனிதிங். ஸோ தைரியமாகவும் அவர் இஷ்டப்பட்டும் நிறைய புது விஷயங்களை வருஷம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதுதான் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ அன்ரிலக்டன் அப்படின்னா என்னது, வில்லிங் டு டூ சம்திங், யாருமே செய்யாத விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக அவர் செய்யறதுக்கு ஆசைப்படுறாரு அப்படிதான் போயட் சொல்றார். ஸோ இந்த 2 லைன்ல வச்சு கேட்ட கேள்விகளுக்கான பதில் இதுதான். அடுத்தது, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. Why do you think the poet is not in the hurry? ஏன் poet வந்து அவசரமா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றது இல்லை அப்படின்னா, the poet wishes to live the present life without any hurry. ஸோ அவர் கையில் இருக்கும் இந்த present life அவர் அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் வந்து ஹரிபரி, ஸோ அவசரமாக எதையும் பண்ணணும்னு அவர் நினைக்கல. வாட் ஷுட் நாட் ஒன் மவுண்ட் ஃபார்? ஸோ யார் எதற்காக கவலைப்படக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல் போயட் எதுக்கு கவலைப்பட மாட்டாரு அப்படின்னா, ஒன் ஷுட் நாட் மவுண்ட் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். அவங்க வாழ்க்கையில இருந்து மறைஞ்சு போன விஷயம், அதாவது யாராவது இறந்து போயிருக்கலாம், இல்லை பெரிய லாஸ் ஏதாவது வந்திருக்கலாம், இல்லை லக் ஃபேவர் பண்ணி அவருக்கு ஏதாவது கிடைக்காம போயிருக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில தொலைஞ்ச விஷயத்தெல்லாம் நினைச்சு ஒருத்தவங்க என்னைக்குமே கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவர் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது இந்த போயம் எழுதினதுக்கு காரணம், நாமளும் இந்த போயத்தை படிக்கும்போது நாமளும் லைஃப் இப்படி தான் வாழணும். ஸோ இழந்த விஷயம், டிஸப்பியர் ஆன விஷயத்துக்கு வந்து நம்ம மவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஸோ வந்து வாட் ஷுட் ஒன் நாட் மவுண்ட் ஃபார்னா டிஸப்பியரிங் திங்ஸ்க்கு மவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு போயட் சொல்றார்.
ஸோ இந்த போயமுடைய ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைம் ஸ்கீம் அப்படின்னா ஒரு லைனை கொடுத்துருவாங்க, அந்த லைனுடைய கடைசி வார்த்தையோடைய கடைசி லெட்டரை மட்டும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இந்த இயர் அப்படின்ற வார்த்தையில கடைசி லெட்டர் என்னது? ஆர். ஸோ ஆர் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைனாக இருந்துச்சுன்னா ஆறுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், ஜஸ்ட் அதை ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த லைன் படிங்க. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இதில் சோல் அப்படின்றதான் கடைசி வார்த்தை. அதில் கடைசியில் இருக்கும் ஆல்ஃபபெட் என்னது? எல். அதை பின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே ஆர் இருக்கு, கீழே எல் இருக்கு. ஸோ வேற வேற, அதனால ரெண்டாவது லைனுக்கு பின்னு கொடுங்க. அடுத்த லைனை படிங்க. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல். ஸோ கோல் அப்படின்றது கடைசி வார்த்தை. அதில் கடைசி லெட்டர் கோலில் என்னது? எல். இதுக்கு முன்னாடி எல் நம்ம எங்கேயாவது மேலே பார்த்துருக்கோமானா ஆமாம், சோலுக்கு எல் இருக்கு, இப்போ கோலுக்கும் எல் இருக்கு. அப்போ சோலுக்கு என்ன ஆல்ஃபபெட் கொடுத்தோம்? பி கொடுத்தோம். அப்போ கோலுக்கும் நம்ம பி தான் கொடுக்கணும். நாட் மோர்னிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். ஸோ டிஸப்பியர் அப்படின்றதா கடைசி வார்த்தை. டிஸப்பியரில் கடைசி லெட்டர் அந்த வேர்டு என்ன அப்படின்னா ஆரில் முடியுது. முன்னாடி நம்ம ஏதாவது ஆர் யூஸ் பண்ணியிருக்கோமானா ஆமாம், ஃபர்ஸ்ட் லைனில் இயர் யூஸ் பண்ணோம், அதுக்கு என்னென்னு கொடுத்தோம்? ஏன்னு கொடுத்தோம். அப்போ அதே ஏ தான் நம்ம டிஸப்பியருக்கு கொடுக்கணும். அப்போது இந்த பேராகிராஃபோடைய ரைமிங் என்ன அப்படின்னா ஏ பிபி ஏ. இப்படி தான் நீங்கள் ஒரு ரைமிங் ஸ்கீமை கண்டுபிடிக்கணும். அடுத்தது இதே போயத்தில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்ன நடைகள் வந்து போயட் வந்து ஒரு ரசனைக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ அலிட்ரேஷன் அப்படின்ற வார்த்தை. ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னாலே ஒரு வேர்ட், ஒரு சிங்கிள் ஆல்ஃபாபெட் ஒரு லைனில் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா அது அலிட்ரேஷன் சொல்லுவோம். அலிட்ரேஷன்லாம் மனப்படமே பண்ணாதீங்க. ஒரு லைன் எடுத்துக்கோங்க, அதில் முதல் இருக்கும் வார்த்தை, முதல் இருக்கும் லெட்டர், இல்லைன்னா ஆல்ஃபாபெட்னு கூட வச்சுக்கோங்க, முதல்ல இருக்கும் லெட்டர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அலிட்ரேஷன் அப்படின்ற வார்த்தை அதிலேயே பாருங்க ஏஎல்எல்னு இருக்கு. ஸோ எல் 2 டைம் ஆயிருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் ஆல்ஃபாபெட் ஒரே லைன்ல ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன். ஸோ முதல்ல ஒரு லைன் பார்ப்போம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இதுல எல் அப்படின்ற வார்த்தை 3 தடவை வந்திருக்கு. லெட்ல ஒரு தடவை, லிவ்ல ஒரு தடவை, லைஃப்ல ஒரு தடவை. அப்போ இந்த லைன்ல இருக்கிறது அலிட்ரேஷன். அடுத்தது வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ இதில் ஃபார்வர்ட்லையும் எஃப் இருக்குது, ஃபேஸ்லையும் எஃப் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த 2 லைனும் நமக்கு அலிட்ரேஷன். இதுவே அடுத்தது பாருங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இயர் இயர். ஸோ இயர் டு இயர் இந்த 2 வார்த்தை, அதாவது இயர்ன்ற வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா அதை ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் ஆல்ஃபாபெட் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன். வேர்டே ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பீட்டேஷன். அதே வேர்டு ஒரே லைன்ல ரிப்பீட் ஆகாம 2 லைனா ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல். ஸோ ஃபர்ஸ்ட்டும் நாட் ஹரியிங்னு கொடுத்துருக்காங்க. நாட் மோர்னிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ நாட்ன்ற வார்த்தை வந்திருக்கு, ஆனால் ஒரே லைன்ல வரல, வெவ்வேறு லைன்ல வந்திருக்கு. ஸோ வெவ்வேறு லைன்ல ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ரிப்பீட்டேஷன். ஆனால் என்ன ரிப்பீட்டேஷன் அப்படின்றது முக்கியம். ஆல்ஃபாபெட் ரிப்பீட் ஆனால் அதே லைனில் ஆல்ஃபாபெட் ரிப்பீட் ஆனால் அது அலிட்ரேஷன். வேர்டே ஒரே லைனில் ரிப்பீட் ஆனால் அது ரிப்பீட்டேஷன். அந்த வார்த்தையே அந்த லைனில் இல்லாமல் வேற 2 லைனாக ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அதை அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அதே லைஃப்ன்ற போயம்ல செகண்ட், அதாவது இன்னும் அடுத்த 4 லைன் பார்ப்போம். இன் தி டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். அதாவது நம்மளோட டிம் பாஸ்ட்ல பாஸ்ட் வந்து நம்ம டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஸோ பாஸ்ட்டை பார்த்து அதில் ஏற்பட்ட ஒரு சில விஷயங்கள்னால ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும், அந்த பயத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்ன அப்படின்னா ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் என்ன காட்ட போகுதுன்னு நினச்சி பயப்படவும் கூடாது, பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படவும் கூடாது, ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை நினச்சி பயப்படவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் இட் பேஸ் இட் டோல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் இப்போ இருக்கிற மொமெண்ட்டில் ஃபுல் ஹார்ட்டோடைய ஹாப்பி ஹார்ட்டோட நீங்கள் அதாவது சந்தோஷமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தோட பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும்? நமக்கும் அதே சந்தோஷம் தான் கிடைக்கும்ன்றது தான். தட் பேஸ் இட் டோல். இப்போ நம்ம டோலுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம்? அந்த ரோடை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு பே பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை வாழும்பொழுது நமக்கு உலகம் என்ன திருப்பி தரும்? சந்தோஷத்தை தான் திருப்பி தரும். தட் பேஸ் இட் டோல் அப்படின்னு சொல்கிறார். டு தி யூத் அண்ட் தி ஏஜ் அண்ட் ட்ராவல் ஆன் வித் சியர். ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வயதானவங்களாக இருந்தாலும் சரி, இதே மனசோட, அதாவது ஃபுல்
ஃபுல் ஹார்ட் அண்ட் ஹாப்பி ஹார்ட்டோட நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு இருக்க போகிறது ஒரு சியர் அப்படின்னா ஒரு சந்தோஷம். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து சியர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்தோஷமாக இதை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ சியர் அப்படின்றது ஒரு சந்தோஷமாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் இந்த 4 லைனில் சொல்கிறது. ஸோ இதே மாதிரி இந்த 4 லைனில் இருக்கும் சினானியம்ஸ், அப்ரிசியேஷன் மற்றும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல்டிங் அப்படின்னா பிடிச்சி வைக்கிறது. கீப் ஆர் டிடைன் சம் ஒன் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், தி போலீஸ் வேர் ஹோல்டிங் ஹிம் ஆன் அ மர்டர் சார்ஜ். ஸோ யாரோ ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க, அந்த குற்றத்திற்காக ஒருத்தவரை வந்து கைது செய்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதான் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஹோல்டிங்கோடைய ஆப்போசிட் என்ன? பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணணும், இல்லை லெட் கோ அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவர், கன்சீல் ஆர் டிஸ்கைஸ். ஸோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு பேர் தான் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், கோல்டு மிஸ்ட் வெயில்டு தி மவுண்டைன் பிக்ஸ். ஸோ கோல்டு மிஸ்ட் அப்படின்னா ஒரு பனி ஒரு பெரிய மலையையே மறைச்சிருக்கு அப்படின்றத கவர்டுன்னு சொல்ல மாட்டாங்க. தி கோல்டு மிஸ்ட் வெயில்டு தி மவுண்டைன் பிக். ஸோ வெயில்டு அப்படின்னா கவர் பண்ணியிருக்கு. ஸோ வெயில் அப்படின்னா கவர் பண்ணியிருக்குன்னு தெரியும். அதுக்கான ஆப்போசிட் அன்வெயிலும்னு சொல்லலாம். எக்ஸ்போஸ் அப்படின்னா கிளியராக காட்டுறது. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா ஓப்பன் பண்ணி காட்டுறது. ஸோ வெயில், அன்வெயில் அண்ட் எக்ஸ்போஸ். ஸோ இது எல்லாமே அதுக்கான ஆப்போசிட். அடுத்தது சியர். shout for joy or in praise or encouragement. ஸோ cheer அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கத்தி வெளிப்படுத்துறதா நம்ம cheers அப்படின்னு சொல்லுவோம். she cheered from the sideline. ஸோ cheered from the sideline அப்படின்னா ஏதோ ஒரு ரேஸ் நடக்குது. ஸோ அந்த ரேஸோட சைட்லைனில் ஒரு ஆடியன்ஸாக ஒருத்தி உட்காந்துருக்கா. அந்த ரேஸை ஜெயிக்கிறவங்களை பார்த்தா அவள் கத்துறா எக்ஸைட்மெண்ட்டில், எஸ் வின்னிங் அப்படின்னா தான் cheered. இதனால cheer கேர்ள்ஸ் அப்படின்னு கூட ஐபிஎல்ல சொல்லுவாங்க. ஒரு 6ஓ ஒரு 4ஓ இல்லை அந்த டீமுக்கான விக்கெட்டோ விழுந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உற்சாகப்படுத்துவாங்க அப்படின்றதான். ஸோ சியர்ட் அப்படின்றது ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயத்தை வந்து உற்சாகமான விஷயத்தை வெளிப்படுத்துறது தான் சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சியருக்கான ஆப்போசிட் என்னென்னா டிப்ரெஸ். ஸோ எல்லாத்தையுமே டிப்ரெஸ் அப்படின்னா எந்த எக்ஸ்பிரஷனையும் காட்டாமல் எப்போவுமே சோகமாக இருக்கிறது தான் டிப்ரெஸ் அப்படின்வாங்க. அடுத்தது சேட். ஸோ சியருக்கு ஆப்போசிட் சேடும் சொல்லலாம். க்ளூமி, அதாவது கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறது க்ளூமி அப்படின்வாங்க. ஸோ டிஸ்கரேஜ்மெண்ட். இப்போ ஒருத்தவங்க ஜெயிச்சா நம்ம கத்தும்பொழுது என்ன ஆகும், அவங்களுக்கு செம்ம என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அவங்க ஜெயிச்சதுக்கப்புறமும் நீங்கள் கத்தாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி. ஸோ சியர்ஸ்க்கு டிஸ்கரேஜ்மெண்ட்டும் ஆப்போசிட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சியர்ஸ்ன்ற வார்த்தைக்கு இத்தனை விஷயங்கள் ஆப்போசிட்டாக வரலாம். உங்கள் ஆப்ஷனில் எது இருந்தாலும் இதில் ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 4 லைனுடைய அப்ரிசியேஷன் கொஷின் அதே கொடுத்துட்டாங்க. இன் தி டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வேல்ஸ் பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல் ஆன் வித் சியர். ஸோ இந்த லைனை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் டஸ் தி போயட் மீன் பை தி ஃப்ரேஸ் இன் தி டிம் பாஸ்ட்? இன் தி டிம் பாஸ்ட் இந்த வார்த்தையின் மூலமா என்ன போயட் சொல்ல வராரு அப்படின்னா, தி போயட் மீன் தட் தேர் இஸ் அ டைம் இன் பாஸ்ட் தட் இஸ் நாட் ரிமெம்பர்ட் கிளியர்லி. ஸோ நமக்கு பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதோட டைம் நமக்கு கிளியராக இல்லை அப்படின்றது டிம் பாஸ்ட். எப்பயோ நடந்த ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் அதோட பாதிப்பு நமக்கு இப்போ வரைக்கும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம டிம் பாஸ்ட் அப்படின்றத போய் மீன் பண்ணுறாரு. ஸோ நமக்கு டைம் கிளியராக இருந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து மக்கன் கூட திட்டி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்க லைஃப் லாங் வந்து தன்னை மக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம மக்கா தான் இருப்போம்னு சொல்லிட்டு அந்த இதை பாஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் எந்த ஸ்டாண்டர்டில் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்கன்னு கூட ஞாபகம் இருக்காது. அவங்க காலங்காலமாக அந்த ஒரே வார்த்தையை வந்து பிடிச்சிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து டிம் பாஸ்ட். ஸோ டைம் வந்து நம்மளால் கிளியராக ரிமெம்பர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லதை டிம் பாஸ்ட்ன்ற வார்த்தையின் மூலயமா போயட் வந்து சொல்லியிருக்கார். இஸ் தி போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர்? நோ, தி போயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர். அதனால தான் ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியலனாலும் அவர் ஹாப்பியாகவே அதை எதிர்கொள்ளலாம்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஃபியூச்சரை பார்த்து பயந்தாரானா? அவர் ஃபியூச்சரை பார்த்து பயப்படலை. ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர்? ஒருத்தவங்க எப்போ சியர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தவங்க அந்த நொடியை வந்து வித் ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர் வித் அ ஃபுல் ஹார்ட் வித்தவுட் கன்சிடரிங் தி பாஸ்ட் அண்ட் தி ஃபியூச்சர். ஸோ அந்த இடத்துல இப்போ ப்ரெசென்ட்டில் மட்டும் தன்னோட ஹார்ட்டை ஃபுல்லாக செலுத்திட்டு பாஸ்ட்டை பற்றியும் நினைக்காம ஃபியூச்சரை பற்றியும் நினைக்காம அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தன் ஹார்ட்டை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி வாழ்ந்தாங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்க சியர் பண்ணி வாழலாம் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறார்.
அடுத்தது இந்த போயமுடைய ரைம் ஸ்கீம். ஸோ ரைம் ஸ்கீம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு லைனை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, அந்த லைனில் இருக்கும் கடைசி வேர்டை பாருங்கள், அந்த வேர்டோடைய கடைசி லெட்டரை வச்சு தான் நீங்கள் ரைம் ஸ்கீம் என்னன்னு பார்க்க முடியும். இன் தி டிம் பாஸ் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஸோ ஃபியர் அப்படின்றத கடைசி வார்த்தை, அதில் இருக்கும் கடைசி லெட்டர் என்னது ஆர். ஸோ அதுக்கு சும்மா ஏ அப்படின்னு கொடுங்க. ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் அ ஹோல். ஸோ இதில் எல் அப்படின்றதும் இ அப்படின்றதும் ஹோலில் வந்து ஈன்றது முடியுது. பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஈயை வந்து நம்ம எங்கேயுமே ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஹோல் அப்படின்னா எல்லில் தான் முடிப்போம். அதனால நீங்கள் ஈயை எடுத்துக்காதீங்க. ஈல முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும் அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. ஸோ எல், அதை வச்சு பீன்னு போட்டுக்கோங்க. அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் டோல். இப்போ டோலுன்றத நம்மளோட கடைசி வேர்டு, அதோட கடைசி லெட்டர் எல்லில் முடியுது. அப்போ நம்ம எல்லுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருந்தோம்? பி. அப்போ டோலுக்கும் நம்ம பீன்னு தான் கொடுக்கணும். டு யூத் அண்ட் தி ஏஜ் அண்ட் ட்ராவல் ஆன் வித் சியர். ஸோ இதில் சியர்ன்றது கடைசி வார்த்தை, அதில் ஆர் அப்படின்றத கடைசி லெட்டர். நம்ம ஆருக்கு என்ன கொடுத்துருந்தோம்? ஃபியருக்கு முன்னாடி ஏன்னு கொடுத்துருந்தோம். அப்போ சியருக்கும் ஏ. அப்போது இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏ பிபி ஏ. இதுதான் இந்த பேராகிராஃபோடைய ரைமிங் ஸ்கீம். இதில் இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸ்னா ஃபியர், ஹோல், டோல், சியர், இதெல்லாம் வந்து அதில் இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா டிம் பாஸ்ட் இந்த வார்த்தை பார்த்தாலே அது லைஃப் போயம்னு உங்களுக்கு தெரியணும். ஃபியூச்சர் வெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி புது வார்த்தைகள் இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னா அது லைஃப்ன்ற போயம். ஸோ ஹாப்பி ஹார்ட் இதுவும் அந்த நம்ம லைஃப்ன்ற போயம். யூத் அண்ட் ஏஜ் இல்லைனா ட்ராவல் ஆன் வித் சியர் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அது லைஃப் அப்படின்ற போயம்லேருந்து கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் லைன் அப்படின்றத நீங்கள் போயம் அந்த லைனை பார்த்தோன்னே டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஸோ அடுத்தது இந்த 4 லைனுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் அ ஹோல். நான் முன்னாடியே சொன்னேன் அலிட்ரேஷன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு லெட்டர் ஒரு லைனில் ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த லைனில் இருக்கிறது அலிட்ரேஷன். ஃப்ரம் அப்படின்றதுலையும் எஃப் இருக்குது. வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ் அந்த ஃபியூச்சர்லையும் எஃப் இருக்குது. ஸோ எஃப் அப்படின்ற லெட்டர் 2 டைம் ரிப்பீட் ஆனதுனால இந்த லைனில் இருக்கிறது அலிட்ரேஷன். அடுத்தது அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் டோல். ஸோ ஹாப்பி ஹார்ட் ஸோ ரெண்டுமே ஹெச்சில் வந்து ஆரம்பிக்குது. அப்போ இந்த லைனில் இருக்கிறதும் அலிட்ரேஷன். அடுத்தது இன் தி பாஸ் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஸோ இதில் இருக்கிறது மெட்டஃபர். ஸோ மெட்டஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 விஷயத்தை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லைக்கோ அஸ் அப்படின்ற இந்த 2 வார்த்தை இல்லாமல் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்டஃபர். ஸோ மெட்டா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமே மறைமுகம் அப்படின்றத அர்த்தம். ஸோ மறைமுகமாக கம்பேர் பண்ணாதான் அதை மெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் மெட்டஃபர் அப்படின்ற வார்த்தை. ஸோ இன் தி டிம் பாஸ்ட். ஸோ என்ன அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னா நம்மளோட பழைசு. அதை எதோட கம்பேர் பண்ணியிருக்கார் போயம்னா ஒரு டிம் லைட்டோட கம்பேர் பண்ணியிருக்கார். டிம் லைட்டையும் நம்மளுடைய பாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் வந்து லைக்கோ ஆஸோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் டிம் பாஸ்ட். ஸோ டிம் லைட்டையும் பாஸ்ட்டையும் ஒன்றா வந்து கம்பேர் பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னா பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பர்சானிஃபிகேஷன் அந்த வார்த்தையிலே பாருங்கள், ஒரு உயிரில்லாத ஒரு பொருளை ஒரு பர்சனாக வர்ணிச்சிருந்தாங்கன்னா அதை பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு பர்சனாகவே மாற்றிருக்காங்க. உயிரில்லாத ஒரு ஜட பொருளை ஒரு மனுஷனாக வந்து பாவிச்சு சொன்னாங்கன்னா அதை பர்சானிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் வெயில்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் மேலே ஒரு திரை போட்டு மூடி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பொதுவாகவே நம்ம வந்து வெயில் அப்படின்ற வார்த்தை ஹியூமனுக்கு இது மெயினாக வந்து அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்லை முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க அந்த மூஞ்சி முன்னாடி ஒரு கவர் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு துணி மாதிரி போட்டிருப்பாங்க. அதை தான் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேஸை கவர் பண்ணுங்க அப்படின்றது தான் வெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயில் அப்படின்ற வார்த்தை வந்து ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் இங்கே வந்து போயட் வந்து ஃபியூச்சருக்கு வெயில் போட்டிருக்காரு. அதனால இதில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல் ஆன் வித் சியர்ஸ். ஸோ யூத் அப்படின்றது சின்ன வயசுக்காரங்க, ஏஜ் அப்படின்றது வயசானவங்க. ஸோ ரெண்டுத்தையுமே கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்கள், சின்ன வயசு அப்புறம் வயசானவங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஆக்சிமோரான் அப்படின்னாலும் அதே தான், கான்ட்ராஸ்ட்னாலும் அதே தான், அனஸ்தெசிஸ் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ நியூ புக்லலாம் அனஸ்தெசிஸ் அப்படின்ற பேரில் தான் சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் ஓல்ட் புக்கில் எடுத்திங்கன்னா ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். 2 கான்ட்ராஸ்ட் 2 வெவ்வேறு பொருளை ஒரே வார்த்தையில் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஆக்சிமோரான் இல்லை கான்ட்ராஸ்ட் இல்லை அனஸ்தெசிஸ். ஸோ யூத் அண்ட் ஏஜ் இல்லைனா அப் அண்ட் லோ இந்த மாதிரி வந்து ஒரே கான்ட்ராஸ்டான வார்த்தையை அன் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது இந்த லைஃப்ன்ற போயம்ல மீதி இருக்கும் ஒரு 6 லைன், அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெட் தி வே விண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட லெட் தி வே அந்த பாதை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். ஸோ மேலே கீழே வாழ்க்கைன்றது மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும் இல்லையா, ஸோ அந்த பாதை மேலே கீழே போயிட்டு வரலாம். ஆயர் அப்படின்னா ரஃப் ஆர் ஸ்மூத். ஸோ அந்த ஜேர்னி அதாவது லைஃப்ல வந்து ஆத்தர் வாழப்போற அந்த ஜேர்னி ரஃபாகவும் இருக்கலாம் ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் தி ஜேர்னி வில் பி ஜாய். அவர் என்ஜாய் பண்ணணும்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. தி ஜேர்னி வில் பி ஜாய். ஏன்னா அவர் ஃபர்ஸ்டே இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது, மேலே ஏறினாலும் சரி கீழே வந்தாலும் சரி ரஃபாக இருந்தாலும் சரி ஸ்மூத்தாக இருந்தாலும் சரி இந்த ஜேர்னி நல்லா தான் இருக்கும், ஜாயாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்டே வந்து போயட்டும் முடிவு பண்ணிட்டார். Still seeking what I sought but when but a boy அப்படின்னு சொல்றார். ஸோ எப்படி அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, சின்ன பையனா இருக்கும் பொழுது அவர் நிறைய விஷயத்த வந்து பார்த்திருப்பார். ஸோ நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாரு. அந்த மாதிரி சின்ன பையனா இப்போ அவர் மாறினாலே அவருக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக ஜாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசாக இருக்கும்பொழுது என்னவாக போகிறோம்னா, நம்ம நிறைய பேர் ஸ்பைடர் மேன் ஆக போகிறோம் இல்லை சூப்பர் மேன் ஆக போகிறோம் அப்படின்லாம் பயமே இல்லாமல் சொல்லியிருப்போம். நிறைய விஷயங்கள் நான் பைலட் ஆக போகிறேன் நான் இப்படி எல்லாமே சொல்லியிருப்போம். பட் காலத்தின் கட்டாயம் வளர வளர என்ன ஆகும்னா இந்த பயம்லாம் சேர்ந்து நம்ம ஒரு சின்ன லிமிட்குள்ளேயே வாழ ஆரம்பிப்போம். ஸோ அப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கும் அந்த சின்ன பையன் அந்த சின்ன குழந்தைய நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாலே தட் மீன்ஸ் அதை திருப்பி நம்ம வந்தோம்னாலே நம்ம வந்து நம்ம லைஃபை ரொம்ப ஹாப்பியாக வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். ஸோ ஒரு சின்ன பையனாக இருக்கும்பொழுது அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையும் இப்போ அவர் திருப்பி வந்து ஆசைப்பட போகிறார். என்னென்ன அதில் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். ஸோ புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்க போகிறாரு. ஸோ நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேங் சேர்க்கணும்னு நினைப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குவோம். ஹை அட்வென்ச்சர், ஸோ வந்து பயங்கரமான விஷயத்தில் எல்லாத்தையும் கெத்து காட்டணும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் அ க்ரௌன், ஸோ எந்த விஷயத்துக்கு கெத்து காட்டினாலும் நம்மள ஊர் திரும்பி பார்க்குதா, நமக்குன்னு ஒரு பேர் இருக்கா, நம்ம நிஜமாலே கெத்தாதான் வாழறோமா அப்படின்ற தான் அண்ட் க்ரௌன் அப்படின்ற அந்த வார்த்தையில வந்து சொல்றார். க்ரௌன் அப்படின்னா நம்ம கிரீடம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க போயட் வந்து அந்த கிரீடத்தை சொல்லலை. நம்மள ஒருத்தவங்க வந்து கெத்தா பார்த்துட்டாங்கனாலே நமக்கு அது கிரீடம் வச்ச மாதிரி நம்ம அந்த இடத்துல ராஜா மாதிரி அப்படின்ற மாதிரி தான் ஸோ அந்த க்ரௌன் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நிறைய பண்ணியிருப்போம். ஸோ வயசாக வயசாக வளர வளர ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்போம். அப்படி வாழாம நம்ம சின்ன வயசுல எப்படியெல்லாம் புது ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறது, அப்புறம் வந்து நிறைய கெத்து மூமெண்ட்ஸை கிரியேட் பண்றது, அதனால நம்ம எல்லாருமே கெத்தா தெரிகிறது, இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்றார். My heart will keep the courage of the quest. ஸோ மை ஹார்ட் வில் கீப் தி கரேஜ். ஸோ வந்து கரேஜ் அப்படின்னா தைரியம், ஹார்ட்டில் வந்து கரேஜ் இருக்குது. தி குவெஸ்ட் அப்படின்னா தேடல். ஸோ அவர் வந்து ஒரு புது வாழ்க்கையை வந்து தேடி போகிறார் இல்லையா, அந்த வாழ்க்கை என்னவா இருக்கும்னு அவருக்கு தெரியாது. ஆனால் என்னவா இருந்தாலும் ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த புது வாழ்க்கையை தேடி போகிற அளவுக்கு அவருக்கு மன தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஹோப் தி ரோட் லாஸ்ட் டர்ன் வில் பி தி பெஸ்ட். ஸோ ஹோப் அப்படின்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவர் தேடி போகிற அந்த பயணம் என்னதான் இடையில வந்து கஷ்டமாக இருந்தாலும் முடிவு வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையை விட அவர் இப்போ வாழ போகிற அப்படின்னு சொல்கிற அந்த வாழ்க்கை கண்டிப்பாக பெஸ்டானதாக தான் இருக்கும். அந்த ஹோப் தட் ரோட் லாஸ்ட் டர்ன் வில் பி தி பெஸ்ட். ஸோ கடைசியாக அவர் இப்போ வாழ போகிற இந்த வாழ்க்கை கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து முடியுது. ஸோ இதுதான் வந்து லைஃப் அப்படின்ற போயம். ஸோ இதில் இருக்கும் அதே மாதிரி சினானியம், அப்ரிசியேஷன், கொஷின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது இதில் இருக்கும் சினானியம். ஸோ சீக் அப்படின்னா அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் சம்திங், தேடுறது, இதை தான் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தே கேம் ஹியர் டு சீக் ஷெல்டர் ஃப்ரம் பைட்டிங் வின்டர் விண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு பனியில் இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தங்குற இடத்த தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சீக் ஷெல்டர் அப்படின்வாங்க. ஸோ அப்போ அந்த சீக்குக்கான ஆப்போசிட் கன்சீல் ஆர் ஹைட். ஸோ சீக் அப்படின்னா தேடுறது, கன்சீல் அப்படின்னா மறைச்சி வைக்கிறது. ஸோ கன்சீல்னாலும் ஹைட்னாலும் மறைச்சி வைக்கிறது. ஸோ சீக் அப்படின்றது அதோடைய பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா தான் சவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீக் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் சவுட். ஸோ அடுத்தது க்ரௌன், a reward of victory or mark of honor. நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a prize or position offered for being the best. ஸோ க்ரௌன் அப்படின்னா என்னன்னா வெற்றி பெற்றவனுக்கு தான் வந்து அந்த மகுடம் சூடுவாங்க. ஸோ அப்படின்னா வெற்றி பெற்றாதான் அதோடைய ஒரு சிம்பிள் தான் நம்மளோட க்ரௌன், மகுடம் அப்படின்றது. பட் போயம் என்ன மீன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, போயட் என்ன மீன் பண்ணியிருக்காரு அப்படின்னா a prize or position offered for being the best. ஸோ நம்ம பெஸ்ட்டாக வாழ்ந்தாலே நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா, நமக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இவர்னா பெஸ்ட்டாக தாயா வாழ்வர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பொசிஷனை தான் ஒரு க்ரௌன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது கரேஜ், ஸ்ட்ரென்த் இன் தி ஃபேஸ் ஆஃப் பெயின் ஆர் கிரீஃப் அப்படின்றது.
ஸோ எல்லாருமே நல்லா இருக்கும் பொழுது தைரியமாக தான் இருப்பாங்க. யார் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படும் பொழுது, வாழ்க்கையோட அடியில் இருக்கும் பொழுதும் என்னால் ஜெயிக்க முடியும், இல்லை என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்ற போது இருக்கிறது தான் கரேஜ். அந்த தைரியம் இருக்கு இல்லையா, எதுவுமே இல்லாத போது இருக்கும் தைரியம் தான் உண்மையான தைரியம். அதை தான் கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் இன் தி ஃபேஸ் ஆஃப் பெயின் ஆர் கிரிஃப்ட். ஸோ கிரிஃப் அப்படின்னா ரொம்ப சோகமான இடம், சோகமான நிலை. ஸோ அந்த நேரத்துலையும் ஒருத்தவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தானா, அதை தைரியம் இருந்தானா அது கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. he fought his illness with great courage. illness அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு இருக்கான், அது ஒரு பெரிய நோயா இருக்கும். அந்த நோயை அவன் ஃபைட் பண்ணி ஜெயிச்சு வெற்றிகரமா வெளியே வரத்துக்கு அவனுக்கு பெரிய கரேஜ் தேவைப்படுது. ஸோ ஆப்போசிட். ஸோ கரேஜ் அப்படின்னா தைரியசாலி, அதுக்கான ஆப்போசிட் குவாடைஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபியர்ஃபுல்னஸ். ஸோ பயப்படுவான். குவாடைஸ் அப்படின்னா பயந்தாங்கொல்லி, அதுதான் குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, குவாடைஸ் அப்படின்னு. அடுத்தது குவெஸ்ட் அப்படின்ற வார்த்தை, சர்ச் ஃபார் சம்திங். ஸோ குவெஸ்ட் அப்படின்னாலும் தேடல், சீக் அப்படின்னா தேடுறது, குவெஸ்ட் அப்படின்னா சர்ச் ஃபார் சம்திங். ஹி வாஸ் எ ரியல் சயின்டிஸ்ட் கொஸ்டினிங் ஆஃப்டர் ட்ரூத். ஸோ அப்படின்னு கொஷின், நம்ம ஒரு வார்த்தையே சொல்கிறோம் இல்லையா, கொஷின் அண்ட் ஆன்சர். அந்த கொஷின் இது வந்ததே அந்த குவெஸ்ட் அப்படின்ற வார்த்தை. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தேடினா தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தேடி போனால் தான் அதுக்கான பதில் கிடைக்கும்ன்றது தான் அந்த குவெஸ்ட். ஸோ அந்த குவெஸ்ட்டுக்கான ஆப்போசிட் குவிசைன்ஸ் ஆர் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதையுமே தேடாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஸோ எந்த தேடலுமே இல்லை அப்படியே இருக்கும் அப்படின்னா அது இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குவசைன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த குவெஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கான ஆன்டனியம்ஸ். ஸோ அடுத்த அப்ரிசியேஷன் கொஷின் இந்த 6 லைனுக்கு. ஸோ லெட் தி வே விண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன் ஆர் rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. இந்த 4 லைன் கொடுத்துட்டாங்க. இல்ல இந்த क्वेश्चंस கேக்குறாங்க. How is the way of life? The way of life up and downum இருக்கலாம், ரஃபாவும் இருக்கலாம், ஸ்மூத்தாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. How should be the journey of life? ஜர்னி எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கணும். அது கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் எப்போவுமே நம்ம ஜேர்னியை சந்தோஷமாக தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கணுன்றது. வாட் டிட் தி போயட் சீக் அஸ் எ பாய்? சின்ன பையனாக இருக்கும் பொழுது போயட் என்னவாலாம் ஆசைப்படுறாரு அப்படின்னா புது ஃப்ரெண்ட்ஷிப், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் க்ரௌன் அஸ் அ பாய். ஸோ இதெல்லாம் அவர் ஆசைப்பட்டார். அவருக்குள்ள இருக்கும் அந்த சின்ன பையனை திருப்பியும் வெளியே தட்டி எழுப்புறார். ஸோ அதை தான் போயட் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். So அடுத்த appreciation question, my heart will keep the courage of the quest and hope the roads lost turn will be the best. What kind of quest does the poet seek here? So அவர் என்ன தேடி போறாரு அப்படின்னா the quest sought here by poet is the courageous heart. So ஒரு தைரியமான ஒரு இதயத்தை தேடி தான் அவரோட quest, அவரோட தேடல் இருக்கு. What's the poet's hope? அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜேர்னியில் போனாலும் முடிவு பெஸ்ட்டாக தான் இருக்கும். The poet hopes that the journey end in life will be the best அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான அப்ரிசியேஷன் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்த்த இந்த 6 லைனில் இருக்கும் ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரைம் ஸ்கீம் அப்படின்னா என்னது? ஸோ ஒரு லைனுடைய கடைசி வார்த்தையில் இருக்கும் கடைசி லெட்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஸோ லெட் தி வே வின் அப் தி ஹில் ஆர் டவுன், டவுன்ன்றத கடைசி வார்த்தை என்னன்ல முடியுது. ஸோ அதை ஏன்னு வச்சுக்கிறோம். ஆர் rough or smooth, the journey will be joy. So joy அப்படின்றது கடைசி வார்த்தை, அது வைல முடியுது, அதை பீன்னு வச்சுப்போம். Still seeking what I sought when but a boy. So boy, ஸோ வைல முடியுது. நம்ம வைக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஆல்ரெடி பி கொடுத்துருக்கோம். ஸோ பாய்க்கும் பிஏ கொடுத்துட்றோம். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். ஸோ க்ரௌனுன்றது கடைசி வார்த்தை என்னன்றதுல முடியுது. ஸோ நம்ம என் ஆல்ரெடி எங்கே கொடுத்துருக்கோமா? நம்ம டவுனுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கோம், ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ க்ரௌனுக்கும் ஏ அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்தது மை ஹார்ட் வில் கீப் தி கரேஜ் ஆஃப் தி குவெஸ்ட். ஸோ குவெஸ்ட்ன்றது கடைசி வார்த்தை டீல முடியுது. ஸோ இது நம்ம முன்னாடி பார்க்கல. ஸோ அதனால புதுசாக அதுக்கு சீனு கொடுக்குறோம். அண்ட் ஹோப் தி ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி தி பெஸ்ட். ஸோ பெஸ்ட்ன்ற வார்த்தை டீல முடியுது. ஆல்ரெடி டீ கொடுத்துருக்கோமானா சி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏ பிபி ஏ சிசி, இப்படி தான் இந்த 6 லைன் ஓட ரைமிங் ஸ்கீம் இருக்கு. ஸோ அடுத்து இந்த 6 லைனுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். ஸோ முதல் அலிட்ரேஷன் முடிச்சிருவோம், ஏன்னா அதை ஈஸி. ஸோ ஸோ லெட் தி வே விண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன். இதில் வே வின் ரெண்டுமே டபிள்யூல ஆரம்பிக்குது. அப்போ இந்த லைன் ஒரு அலிட்ரேஷன். ஆர் ரஃப் ஆர் ஸ்மூத், தி ஜேர்னி வில் பி ஜாய். ஜேர்னி joy, jj, so alliteration. Still seeking what I sought when but a boy. So still la yes, seeking la yes, sought la yes. So மூணுமே yes. So இந்த லைனும் alliteration. So அடுத்தது
அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். ஸோ லெட் தி வின் வே அப் ஆர் வே அப் தி ஹில் ஆர் டவுன். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரே லைனில் கான்ட்ராஸ்டான ரெண்டு வார்த்தை, ஹில் அப்படின்றது உயரமானது, டவுன் அப்படின்றது அடியில் இருக்கிறது. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே லைனில் சொன்னதுனால இந்த லைனை ஆக்சிமோரான்னு சொன்னாலும் கான்ட்ராஸ்ட்னு சொன்னாலும் அனத்திசிஸ்ன்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். ரஃப் ஆர் ஸ்மூத். ரஃப் அப்படின்னா வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னு, ஸ்மூத் அப்படின்னா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரஃப்பையும் ஸ்மூத்தையும் ஒரே வார்த்தையாக சொன்னதுனால இது ஆக்சிமோரான் இல்லை கான்ட்ராஸ்ட் ஆர் அனாலிசிஸ். இதுதான் இந்த 6 லைனில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ நம்ம போயமில் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், 4 லைனாக பார்த்தோம், கடைசி ஒரு 6 லைனாக பார்த்து ஒரு 14 லைன் போயம் இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம போயட்டை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா சில நேரங்களில் போயட்லேருந்து கேள்விகள் வரும். ஸோ போயட் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தது, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தோம், அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான ஷார்ட்கட் என்ன பார்த்தோம், அமெரிக்கன். ஸோ கேன் அப்படின்னா நம்ம வேனில் வச்சு தான் அந்த வாட்டர் கேனை டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஹென்ரி வேன் டைக் அப்படின்றவர் ஒரு அமெரிக்கன். அவர் என்ன அப்படின்னா ஒரு ஆத்தர். ஸோ ஆத்தர் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாடல்கள் எழுதுறவர். போயட் இதே மாதிரி ஆத்தர் அப்படின்னா புக்ஸ் எழுதுவார். போயட் அப்படின்னா இந்த மாதிரி புலவர் பாடல்களும் எழுதுவார். எஜுகேட்டர், நிறைய பேருக்கு சொல்லியும் தருவார். ஒரு கிளர்ஜி மென். கிளர்ஜி மென் அப்படின்னா அப்போல்லாம் வந்து சர்ச்சில் வந்து மத குருவுக்கு உதவி பண்ணுறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஆள் தான் இந்த கிளர்ஜி மென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கிறிஸ்டியன் சர்ச்சஸில் நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி ஃபாதருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த கிளர்ஜி மென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹென்ரி வேன் டைக் ஆத்தர், போயட், எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜி மென்னாவும் இருந்திருக்கார். ஹி சர்வ்ட் அஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் தி பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி தான் இந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. அதில் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வேலை பார்த்துருக்காரு. 1899 1923 வரைக்கும் வேலை பார்த்துருக்கார். ஹி வாஸ் எலெக்டட் டு தி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு அகாடமிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே இருக்கும் ஒரு அகாடமி தான் இந்த அமெரிக்கன் அகாடமி. இந்த அகாடமியில் போயட் ஹென்ரி வேன் டைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த அகாடமி மூலயமா அவருக்கு நிறைய மதிப்பு மரியாதைகள் செஞ்சுருக்காங்க. ரிசீவ்ட் மெனி அதர் ஹானர்ஸும் அவர் வந்து வாங்கியிருக்கார். ஸோ இதுதான் போயட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. மெயினாக ஒரு அமெரிக்கன், அவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. ஒரு போயம் 14 லைன்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சானட் அப்படின்னு சொல்லுவாங்க. தி வேர்ட் சானட் இஸ் derived from an Italian word. ஸோ இங்கிலீஷ், இட்டாலியன், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ் இது எல்லாமே லாட்டின் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாட்டின் அப்படின்ற லாங்குவேஜில் இருந்து தான் இந்த மொழிகள் இதெல்லாமே கிளை மொழிகளாக வந்துச்சு அப்படின்வாங்க. ஸோ இங்கிலீஷில் நிறைய லத்தீன் மொழிகளுடைய கலப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இந்த சானட் அப்படின்ற வார்த்தை வந்தது. இட்டாலிய மொழியில் சானட்டோ அப்படின்னு, சொனாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, சோனேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சின்ன பாடல்கள், லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக்ஸ். ஸோ சின்ன பாடல்களை சொனட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சானட் அப்படின்னா 14 லைன்ஸ் உள்ள ஒரு பாடல்கள், 14 லைன்ஸ் உள்ள ஒரு லைனை தான் சானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அயம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பென்டா அப்படின்னா 10 அப்படின்னு அர்த்தம். ஸோ 10 சிலபல் இருக்கிற மாதிரி இந்த லைனை வந்து, அதாவது இந்த போயமை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ சோனட் அப்படின்னா 14 லைன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சோனட் அப்படின்னா 14 லைன். சோனட் அப்படின்ற வார்த்தை எந்த மொழி வார்த்தை அப்படின்னா இட்டாலிய மொழி வார்த்தை. ஸோ சோனட்டுடைய ஃபஸ்ட்டு 8 லைனை ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ட் அப்படின்னா 8ன்னு அர்த்தம். லாஸ்ட் 6 லைன்ஸை செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 அப்படின்ற வார்த்தை லத்தீன் மொழியில் சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசி 6 வார்த்தையை செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோனட் கேன் பி கேட்டகரைஸ் பேஸ்ட் ஆன் தேர் ரைம் ஸ்கீம். அதனால தான் இந்த பாட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம ரைமிங் ஸ்கீம் பார்த்துருக்கோம். ஸோ ஏன்னா இது சோனட் அப்படின்ற போயம். ஸோ ரைமிங்காக தான் போயட் முடிச்சிருப்பாரு. சோனட்டை ரைமிங்காக தான் முடிக்கணும். ஸோ ரைமிங் ஸ்கீம் ABBA இதுதான் மேக்ஸிமம் வச்சு பாடியிருக்காரு. கடைசி 2 லைன் மட்டும்தான் சிசியில் வந்து நமக்கு முடியுது. ஸோ சோனட் அப்படின்றது இந்த மாதிரி 14 லைன் கொண்ட பாடலை தான் சோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃப்ன்ற போயமை ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு லைனையும் என்ன அப்படின்னு பார்த்தோம், ஒவ்வொரு லைனில் இருக்க சினானியம் பார்த்தாச்சு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தாச்சு, அப்ரிசியேஷன் கொஷின் பார்த்தோம், ரைமிங் ஸ்கீம் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது நம்ம லைஃப்ன்ற போயம் வந்து படிச்சிருக்கோம். இதிலிருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்றதும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம் எழுத ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினும் லைஃப் போயம்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபுல்லாகவே இந்த போயம் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்
கொஷின்ஸ் எல்லாமே நம்ம புக்கு பேக்கில் இருக்கிறது. ஸோ கொஷின்ல இருந்து நம்மளோட போயம்லேருந்து டைரெக்டாக கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த கேள்வியை பாருங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்து வாட் இஸ் தி மூட் ஆஃப் போயட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முதல்ல இந்த பாட்டு எந்த போயமோடது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அன்ரிலக்டன்ட் அப்படின்ற வார்த்தை பார்த்தாலே என்ன போயம்? இது லைஃப் போயம். ஸோ லைஃப் போயம் ஃபுல்லாகவே போயட் எப்படி பாடியிருக்காரு அப்படின்றது சேடாக பாடியிருக்காரா? இல்லை. ஹாப்பியாக பாடியிருக்காரானா? ஆமாம், ஒரு சில இடத்துல ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பி ஹார்ட்டாக இருக்கணும், ஜேர்னி வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பாடியிருக்கார். ஸோ ஓகே. சி கான்ஃபிடென்ட்டாக வந்து இது வந்து பேசியிருக்காரா? ஆமாம். ஸோ கான்ஃபிடென்ட்டாகவும் இந்த பாடல் வந்து ஃபுல்லாக பாடப்பட்டிருக்கு. ஆப்ஷன் டி வரி சோகமாக பாடியிருக்காரானா? கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏவும் வரதுக்கு சான்ஸ் இல்லை, ஆப்ஷன் டியும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஒன்று பியாக இருக்கணும், ஒன்று சியாக இருக்கணும். இதில் எது வந்து மேக்ஸிமம் டைம் வந்திருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்கும் லைனை வச்சு மட்டும் முடிவு பண்ணுங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து வாழ போகிறேன் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இந்த லைன் ஃபுல்லாகவே நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாரும் செய்யாத விஷயத்த நான் செஞ்சு என் வாழ்க்கையை சூப்பராக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறதின் மூலயமா அவர் கான்ஃபிடென்ட்டாக தெரிவிக்கிறாரு. ஸோ மூட் ஆஃப் தி போயட் இஸ் கான்ஃபிடென்ட். இது நம்ம புக்லலாம் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த போயம் ஃபுல்லாக மீனிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் முதல்ல நீங்கள் போயம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்படி போயம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த போயத்தோடைய அர்த்தம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகள் சூஸ் பண்ண முடியும். ஸோ லைஃப் அப்படின்ற போயமில் இந்த லைனை கொடுத்து இது கேட்ட கேள்வி. ஸோ அந்த போயம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இதோட ஆப்ஷன் சி கான்ஃபிடென்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே இந்த போயம் வச்சு கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ நேம் ஆஃப் தி ஆத்தர் ஆஃப் தி போயம் லைஃப். ஸோ லைஃப் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? வாழ்க்கை அப்படின்னா சாவு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். அப்போ லைஃப் போயத்தோட ஆத்தர் யார்? ஹென்ரி வேன் டைக் அப்படின்றவர் தான். ஓகேவா? இந்த ஃபைண்ட் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் தி டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். இந்த லைனில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ டிம் பாஸ்ட், அதாவது டிம் லைட்டோட பாஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு வந்து லைக்கோ ஆஸ்ன்ற வார்த்தை இல்லாமல் அப்படி டைரெக்டாக அதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதை மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வேல்ஸ் பட் வித் அ ஹோல். இதில் ஃபியூச்சர் வேல்ஸ். ஸோ ஃபியூச்சர் மேலே ஒரு முக்காடு போட்டிருக்காரு. ஃபியூச்சர் அப்படின்றது ஒரு உயிரில்லா பொருள், அதுக்கு மேலே முக்காடு வெயில் அப்படின்ற முக்காடு போட்டதுனால அதை பர்சன் மேலே போட்ட மாதிரி பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் தி அலிட்ரேட்டட் வேர்ட். அலிட்ரேட்டட்னா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டடான ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம அலிட்ரேஷன்னு சொல்வோம். ஸோ லைன் லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இல்லை லெட்டில் எல்லு, லிவ்வில் எல்லு, லைஃபில் எல். இதை தான் அலிட்ரேட்டட் வேர்ட். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் when but a boy. So whom does I refer to in the above line? So இந்த போயம்ல me, I இந்த எல்லா வார்த்தையும் யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு சொன்ன? போயட்டை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த லைனில் I அப்படின்ற வார்த்தை யார் ரெஃபர் பண்ணுது? போயட்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ உங்கள் ஆப்ஷனில் போயட் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். ஸோ கொஷின் நம்பர் 6 பாருங்கள். நேஷனாலிட்டி ஆஃப் ஹென்ரி வேன் டைக். ஸோ இந்த நேஷனாலிட்டி என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த போயம் ஃபுல்லாக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ நேஷனாலிட்டி ஆஃப் ஹென்ரி வேன் டைக் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைண்ட் தி ரைமிங் ஸ்கீம் அண்ட் ரைமிங் வேர்ட். ஸோ ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட் என்ன அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இன் தி டிம் பாஸ் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஸோ ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வெயில் பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல் ஆன் வித் சியா. So fear A, whole B, toll B, cheer A, A, B, B, A. ஸோ அதே மாதிரி இந்த 8th கொஷின், தி ஃபர்ஸ்ட் 8 லைன் ஆஃப் சோனட் இஸ் நோன் அஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் தி லாஸ்ட் லைன் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த 2 கொஷின், தி 6th நேஷனாலிட்டி ஆஃப் ஹென்ரி வேன் டைக் என்னன்றதையும், 8th கொஷின் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சோனட் இஸ் நோன் என்ன அப்படின்றதையும், தி லாஸ்ட் லைன் ஆஃப் சோனட் இஸ் நோன் அஸ் என்ன அப்படின்றதையும், இந்த 2 கேள்விக்கான ஆன்சரையும் நீங்கள் வந்து இந்த போயம் ஃபுல்லாக கவனிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம இந்த போயமோட எண்டுக்கு, லைஃப் போயமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த போயமில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போயம் நம்பர் 2 ஸோ ஐ எம் எவ்ரி விமன் இந்த போயம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி போயம் நம்பர் 1 லைஃப் போயம் நம்ம தனியாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இது நம்மளுடைய செகண்ட் போயம். ஸோ இந்த போயம் வந்து முழுக்க முழுக்க ஒரு விமனுடைய லைஃப், ஒரு பெண்ணோடைய லைஃப்பை பற்றி சொல்கிறது தான் இந்த போயம். ஸோ இந்த போயம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராக்கி நாராயணி ஷிர்கி அப்படின்றவங்க. ஸோ முதல் ஒரு போயம் படிக்கிறீங்க அப்படின்னா போயட்டை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். ஐ எம் எவ்ரி விமன் அப்படின்றது விமன். ஸோ பக்கத்தில் பாருங்க ஆத்தர் பேரு ராக்கி. ஸோ ராக்கி பொதுவாக யார் கட்டுவா? விமன் தான் மென்னுக்கு கட்டுவாங்க. ஸோ அப்போ ராக்கி அப்படின்னு வந்தாலே ஐ எம் எவ்ரி விமன் அப்படின்ற போயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ பேரை பார்த்தாலே தெரியுது, ராக்கி நாராயணி ஷிர்கி அப்படின்றது இந்தியன் பேர் தான். ஸோ ஆத்தரோடைய ஊர் வந்து இந்தியா தான். ஸோ வாங்க போயம்குள்ளே போகலாம். எ விமன் இஸ் அ பியூட்டி இனேட் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண் வந்து பிறப்பாலேயே அழகானவள். இனேட் அப்படின்னா பிறப்பிலேயே. எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். வெறும் அழகு மட்டும் கிடையாது, பவர்ஃபுல்லான ஆள், சக்தி மற்றும் ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தான ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்றாங்க. ஷி புட் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். ஸோ ஸ்டேக் அப்படின்னா ரிஸ்க். ஸோ வடிவேல் ஜோக் மாதிரி தான், ரிஸ்க் எடுக்கிறதுல ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் அவங்க லைஃப்பை ரிஸ்கில் வைப்பாங்க. ஸோ ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். அவங்க எப்போவுமே உண்மையாக நடந்துக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தன்னை எப்போவுமே ஃபேக் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபேக் அப்படின்னா நடிக்க மாட்டாங்க அப்படின்றதா ஃபர்ஸ்ட் 4 லைன் சொல்கிறது. தி சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங். ஸோ இங்கே வந்து சம்மர் ஸ்ப்ரிங் அப்படின்றதுலாம் வெறும் சீசனை குறிக்கிறது இல்லை. ஸோ சம்மர் அப்படின்னு சொல்கிறது கஷ்டகாலம், ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறது வசந்த காலம், சந்தோஷமாக இருக்கிறது. என்னதான் உங்கள் லைஃப்பில் சம்மர் கஷ்டகாலமே இருந்தாலும் அவங்க ஸ்ப்ரிங் நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக வெயிட் பண்ணுவாங்க. ஷீ சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர். ஸோ எப்படியும் ஸ்ப்ரிங் வந்து தானே ஆகணும், ஸோ எப்படியும் எனக்கு சந்தோஷம் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். லெட் மீ கேர் ஃபார் தி ஒன் ஹூ இஸ் நியர். என் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள அக்கறையாக பார்த்துக்கிறது தான் வந்து என்னோட வேலை. ஷீ இஸ் தி உமன், ஷீ ஹாஸ் நோ ஃபியர். ஸோ அவங்க தான் ஒரு பெண், அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். அதே மாதிரி அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை, ஸோ அவங்க மன உறுதி, இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்றது. பர்சிஸ்டன்ஸ் இஸ் தி கீ டு எவ்ரி திங். ஸோ பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. ஸோ லைஃப்பில் எந்த விஷயம் நடக்கணும்னாலும் விடாமுயற்சியோட இருக்கணும் அப்படின்றது ஒரு விமனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷீ சேஸ் டிஸ்பைட் தி சைஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் மோன்ஸ். ஸோ ஒன்றும் கிடையாது. டிஸ்பைட் அப்படின்னா என்னென்னா இதை தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க புலம்புவாங்க. ஷைஸ் அப்படின்னா சோகமாக இருப்பாங்க. கான்ஸ் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணி புலம்புவாங்க. மோன்ஸ் அப்படின்னா கவலையாகவே இருக்கிறது. என்னதான் அவங்க வந்து கவலைப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் புலம்பினாலும் ஷீ ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் இன்னர் பிலீஃப். ஸோ அவங்க நம்பிக்கையில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கொள்கைகளில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. ஷீ இஸ் அ லயனஸ் டஸ் நாட் மிஸ் வித் ஹர் அப்படின்றது. ஷீ இஸ் அ லயனஸ் அப்படின்னா அவங்க ஒரு பார்க்கறதுக்கு தான் மனித உருவத்தில் இருப்பாங்க தவிர்த்து ஒரு பெண் சிங்கத்துக்கு சமமானவங்க ஒரு பெண். ஸோ டோன்ட் மிஸ் வித் ஹர். ஸோ அவங்களோட மோதி பார்க்காதீங்க அப்படின்றாங்க. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ பிராங்ஸ்டர். ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ அப்படின்னா அவங்க உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் அவங்ககிட்ட பொய்யா நடிச்சிங்க, அவங்கள ஏமாற்ற ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஸ்பேர் அப்படின்னா சும்மா விட மாட்டாங்க. டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட் அண்ட் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ அவங்களுடைய ப்ரைட், அவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, ஒரு மரியாதையான மூமெண்ட், அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா பார்த்தா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி நோஸ் ஹவு டு தாவ் யூ சா யூ ஸோ பிவேர் அப்படின்றாங்க. தாவ் யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க உங்களை உருகவும் வைப்பாங்க, உங்களை பார்த்துக்கவும் செய்வாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வீக்கும் கிடையாது, ஏன்னா அவங்க லயனஸ். ஸோ வந்து ஒரு சிங்கம் மாதிரி. ஸோ பாயவும் செய்வாங்க அப்படின்ற தட் மீன்ஸ் அவங்க வந்து ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. பட் அதே நேரம் உங்களை உருகவும் அன்பு காட்டி உருகவும் வைப்பாங்க, உங்களை பார்த்துக்கவும் செய்வாங்க. ஸோ அவங்க கிட்ட பிவேர். ஸோ வந்து பத்திரமா இருந்துக்கங்க ஒரு விமன் கிட்ட அப்படின்ட்டு. ஏன்னா ஷீ இஸ் டுடேஸ் விமன், டுடே விமன் டியர் அப்படின்றாங்க. ஸோ அவங்க இந்த காலத்து பெண். லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயத்தை வந்து ராக்கி நாராயணன் ஷிர்கி, ஸோ இவங்க தான் வந்து எழுதுகிறாங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு பெண் இன்னைக்கு லைஃப்பை எப்படி வாழறாங்க அப்படின்றத அவங்க ஒரு போயமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த போயமில் இருக்கும் சினானியம் மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த போயம் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஸோ கரெக்டான இங்கிலீஷ் வேர்ட். ஸோ சினானியம் அப்படின்னா ஒரே வார்த்தைக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு வார்த்தை. இனேட் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், பிறப்பாலேயே அப்படின்றது. இன்பார்ன் அண்ட் நேச்சுரல். ஸ்டேக் அப்படின்னா என்ன சொன்னேன், ரிஸ்க். ஸோ அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபேக் அப்படின்னா அன்ரியல், உண்மைத்தன்மை இல்லாதது. ஃபெய்த் அப்படின்னா கம்ப்ளீட் ட்ரஸ்ட், அப்படியே கம்ப்ளீட்டாக நம்புறது, இதுதான் ஃபெய்த்னுவாங்க. பர்சிஸ்டன்ஸ் அப்படின்றது டிட்டர்மினேஷன், விடாமுயற்சி, இதை தான் பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சை
எக்ஸ்பிரஸிங் கிரிஃப் கவலை தோய்ந்து இருக்கிறது, இதை வந்து சை அப்படின்வாங்க. மிஸ் வித் டு டீஸ் ஆர் பிளே அ ஜோக், டோன்ட் மிஸ் வித் ஹர் அப்படின்றது இருக்கும். அவங்கள கிண்டல் பண்ணுறதோ கலாய்க்கிறதோ அவங்கள வச்சு ஜோக் பண்ணுறதோ பண்ணாதீங்க அப்படின்வாங்க. பிராங்க்ஸ்டர் எ பர்சன் ஹூ ஆக்ட் மிஸ்சீவியஸ்லி, முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பிராங்க்ஸ்டர் அப்படின்னா மிஸ்சீவியஸ் அப்படின்னா தப்பான ஒரு சில விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட துணியாதீங்க அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு தப்பான விஷயத்த பண்ணுற ஒருத்தவங்களை தான் மிஸ்சீவ்னா கிட்டத்தட்ட அது வந்து மிஸ்சீவ் அப்படின்ற வார்த்தை ஏஜுக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ சின்ன பசங்களை மிஸ்சீவியஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வாலா இருக்காங்க, துடுக்கா இருக்காங்க அப்படின்றத மிஸ்சீவியஸ் சொல்வோம். ஸோ இதுவே ஒரு வயசு பையன் இல்லை ஒரு வயசு பொண்ணு, ஸோ ஒரு வயசு தாண்டி அதாவது டீனை தாண்டி இருந்து அங்கே மிஸ்சீவியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா செய்யக்கூடாத விஷயத்த செய்யும் பொழுது மிஸ்சீவியஸ் அப்படின்வாங்க. ஸோ prankster அப்படின்ற வார்த்தை a person who act mischievous அப்படின்றது. groans complain and grumble, ஸோ பொதுவாகவே பெண்கள் பார்க்கும்போது நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதான் groans அப்படின்னு சொல்கிறாங்க. mons அப்படின்றது grieve கவலையாகவே இருப்பாங்க. தாவ் அப்படின்றது melts உருக வைக்கிறது. ஸோ இப்போ நம்ம போயம் பார்த்துட்டோம். அந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பார்ப்போம். ரீட் தி லைன் அண்ட் ஆன்சர் தி கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தி சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு see in spring. She says spring will come again my dear. Let me care for the ones who is near. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கும் லைன். என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். வாட் does the word summer means here? ஸோ முன்னாடியே சொன்ன சம்மர் அப்படின்றது இந்த போயமில் சீசனை குறிக்கல, அங்கே இருக்கும் காலத்தை குறிக்குது. சம்மர் அப்படின்னா லைஃபோடைய டஃப்பான டைமை தான் சம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் அப்படின்றது சந்தோஷமான டைம் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மர் ஹியர் மீன்ஸ் தி விமன்ஸ் ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச் டு அ டஃப் டைம். ஸோ டஃப்பான டைம் தான் சம்மர்ன்றாங்க. ஷீ இஸ் ரெடி ஃபார் டெவலப்மெண்ட். டஃப்பான டைம் வரும்பொழுது என்ன நடக்கும்? டெவலப்மெண்ட் நடக்கும். ஏன்னா ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, கப்பல் வந்து கட்டப்பட்டது கரையிலே நிற்கிறதுக்கு இல்லை, கடலில் பயணம் பண்ணதான். ஸோ அது எவ்வளோ டஃப்பான கடலில் பயணம் பண்ணுதோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஷிப் அப்படின்றது. ஸோ அதே தான் நம்ம லைஃப்க்கும் எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி எப்படி மூழ்காமல் நம்ம கரை சேருறோமோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் டெவலப்மெண்ட் இருக்குன்றது அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை வச்சு சொல்கிறாங்க. ஹவு டஸ் ஷி டேக் லைஃப்? ஸோ அவங்க லைஃப்பை எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க. ஷி take life optimistically, hopefully and confident about the future. Optimistic அப்படின்னா பாசிட்டிவாக பார்க்குறாங்க. என்னதான் எனக்கு இப்போ கஷ்டகாலம் இருந்தாலும் நான் டெவலப் ஆகிடுவேன், எனக்கு ஒரு நாள் ஸ்ப்ரிங் வசந்த காலம் வரும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக. அப்புறம் ஹோப்ஃபுல்லி ஒரு நம்பிக்கையாக எப்படியும் நல்லது நடக்கும் அப்படின்றது ஹோப்ஃபுல்லி. அண்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஃபியூச்சர். ஆப்டிமிஸ்டிக்காகவும் ஹோப்ஃபுல்லாகவும் இருந்தாலும் அவங்க கஷ்டத்தை நினச்சி நொறுங்க மாட்டாங்க, கான்ஃபிடென்ட்டாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ தைரியமாக வந்து ஃபியூச்சரை வந்து பார்க்குறாங்க அப்படின்றாங்க. வாட் டஸ் ஷி மீன் பை ஸ்ப்ரிங் வில் கம் அகைன்? In the face spring will come again, the poet means that future will be better. ஒன்றும் இல்லை, இப்போ கஷ்டகாலமாகவே இருந்தாலும் ஸ்ப்ரிங் என்னோட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் அப்ரிசியேஷன் கொஷின். ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். பர்சிஸ்டன்ஸ் இஸ் கீ டு எவ்ரிதிங் ஷீ சேஸ். ஸோ இந்த ரெண்டு லைன், வாட் இஸ் ஷீ ஸ்ட்ராங் அபவுட்? அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? உமன் இஸ் ஸ்ட்ராங் அபவுட் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். அவங்க எதுலனா அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட கொள்கையில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஹவு டஸ் ஷி டீல் வித் தி அட்வர்சிட்டிஸ் இன் லைஃப்? அட்வர்சிட்டிஸ் அப்படின்னா கஷ்டம். ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் அண்ட் டிட்டர்மைன் வைல் டீலிங் வித் அட்வர்சிட்டிஸ். அவங்க பொதுவாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபெய்த்தாகவும் பிலீஃபாகவும் இருக்காங்க. அதனால அவங்க வாழ்க்கையில் கஷ்டமே வந்தாலும் அவங்க விடாமுயற்சியோட அதை எதிர்த்து போராடுவாங்க. ஸோ டிட்டர்மைன் while dealing with adversities. So third appreciation question. Despite the sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief. Is she complaining about the problem of life? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ despite the sighs, despite அப்படின்னா அதை தாண்டி அதை தவிர்த்து அப்படின்ற வார்த்தையை despite போட்டதுனால is she complaining about the problem of lifeனா no. ஸோ அவங்க என்னதான் கம்ப்ளைண்ட், அவங்க லைஃப்பில் கம்ப்ளைனே இருந்தாலும் நோ, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். she is not complaining about the problems of life. Pick out the word that shows her grit. grit அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த். ஸோ கிரிட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. அவங்க எதுலலாம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் ஃபர்ம். ஸோ அவங்க ஸ்ட்ரென்த்தை குறிக்கும் வார்த்தை இதில் என்ன அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஃபர்ம் அப்படின்னா திடமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபோர்த் அப்ரிசியேஷன். டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட், ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஷி நோஸ் ஹவு டு தாவ் யூ, சாவ் யூ, ஸோ பிவேர் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல வாட் டஸ் தி வேர்ட் தாவ் அண்ட் சாவ் மீன்ஸ் ஹியர்? தி தாவ் அண்ட் சாவ் மீன்ஸ் ஹியர் தட் விமன் வில் டெஸ்ட்ராய் தோஸ் ஹூ சா ஹர் ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விமனை வந்து மரியாதையாக நடத்தலை, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து டெஸ்ட்ராய் அதாவது அழிச்சிடுவாங்க. தாவ் அண்ட் சா யூ அப்படின்னா உங்களை மெல்ட் பண்ணி, தட் மீன்ஸ் மெல்ட் அப்படின்னா உங்களை உருக வச்சு உங்களை பார்த்து இதை மட்டுமே பண்ண மாட்டாங்க, அவங்க ப்ரைடையும் அவங்க ரெஸ்பெக்டையும் நீங்கள் சீர்குலைச்சிங்க அப்படின்னா அவங்க டெஸ்ட்ராயே பண்ணிடுவாங்க அப்படின்றது. வாட் இஸ் தி டோன் ஆஃப் தி ஆத்தர் இயர்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப முக்கியம். தி டோன் ஆஃப் தி ஆத்தர் இஸ் வெரி காஷியஸ்.
காஷியஸ் அப்படின்னா நம்மளை அலர்ட் பண்ணுறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ வந்து பெண்கள் கிட்ட பார்த்து நடந்துக்கங்க, ஏன்னா உங்கள் ப்ரைடையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நீங்கள் உதாசீனப்படுத்தினீங்கன்னா அவங்க உங்களை டெஸ்ட்ராய் அழிச்சிடுவாங்க. ஸோ அதனால காஷியஸ் வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து ஃபிஃப்த் அப்ரிசியேஷன், ஷீ இஸ் டுடேஸ் விமன், டுடே விமன் டியர். டியர் அப்படின்றது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஆடியன்ஸ், படிக்கிற லிசனர்ஸை தான் சொல்கிறாங்க. லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அதாவது அவங்கள லவ் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுங்க, அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரைப் டுடேஸ் விமன் அக்கார்டிங் டு தி போயட். ஸோ இந்த காலத்து விமன், அதாவது இந்த காலத்து பெண்களை பற்றி ஆத்தர் போயட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. டுடேஸ் விமன் இஸ் டிட்டர்மைன் அபவுட் தி ஃபியூச்சர். அந்த காலத்து பெண்களுக்குலாம் ஃபியூச்சர் அப்படின்றதே ஒன்று கிடையாது, அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, இதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்து விமன் இன்னைக்கு எப்படி வாழ்ந்தா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பற்றி நிறைய டிட்டர்மைண்டாக, நிறைய விடாமுயற்சி தன்மை, நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. ரெடி டு டேக் ரிஸ்க் அண்ட் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். ஸோ அந்த ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு என்னென்னலாம் ரிஸ்க் எடுக்கணுமோ அத்தனை ரிஸ்க்கையும் எடுக்கிறாங்க. ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப், அந்த எடுக்கிற ரிஸ்க்கை நம்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த வீடியோ கேட்குற நீங்கள் பெண்களாக கூட இருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டு பிரச்சனைகள்லாம் மீறி நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். வீட்டில் நிறைய பேர் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தன்னால் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஃபெய்த் அண்ட் பிலீஃப் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்து அந்த ரிஸ்க்குக்கு மேலே நீங்கள் உங்கள் ஃபெய்த்தையும் பிலீஃபையும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற மாதிரி உங்கள் ஃபியூச்சர் இருக்காது, ஃபியூச்சர் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்ல வராங்க. ஸோ டுடேஸ் விமன் இப்படி தான் யோசிக்கிறாங்கன்றது. ஹவு ஷுட் அ விமன் பி ட்ரீட்டட்? எ விமன் ஷுட் பி ட்ரீட்டட் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ ஒரு விமனை வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இதோட தான் ட்ரீட் பண்ணணும். லவ் அப்படின்றது வேற, ரெஸ்பெக்ட் அப்படின்றது வேற. லவ் அப்படின்றதுக்குள்ள ப்ரொடெக்ஷன் அப்படின்ற வார்த்தை வரும். ப்ரொடெக்ஷன் அப்படின்னா அவங்கள பாதுகாப்பு வந்து லவ்க்குள்ளே வந்துடும். ஆனால் ரெஸ்பெக்ட் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறது கிடையாது. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அதாவது ரெஸ்பெக்ட் அப்படின்னா அவங்க பண்ணுற விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ணுறது. சில இடங்களில் ப்ரொடெக்ஷனை தாண்டி சப்போர்ட்டும் தேவைப்படும். அப்போ தான் அந்த வார்த்தை ரெஸ்பெக்ட் அப்படின்ற வார்த்தை வரும். ஸோ ஒரு பொண்ணை எப்போவுமே லவ்வும் பண்ணணும், அதே நேரத்தில் ரெஸ்பெக்டும் பண்ணணும். ஸோ வெறும் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதையுமே செய்ய விடாமல் அப்படியே வந்து பேம்பர் படுத்தி டேட்ஸ் லிட்டில் பிரின்ஸ் மாதிரி உள்ள, அதாவது வீட்டுக்குள்ளேயே வச்சு இதுதான் பண்ணால் போதும், வெளியே போனால் இப்படிலான்றது அந்த மாதிரியும் இல்லாமல் ரெஸ்பெக்ட், வெறும் ரெஸ்பெக்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஓகே நீ பண்ணு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வெறும் ரெஸ்பெக்ட் மட்டும் இருந்துச்சுனாலே லவ் வரும். பட் வெறும் லவ்வை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெண் டெவலப் ஆக, ஒரு பெண் லவ் சாதாரண ஒரு மனுஷன் வந்து டெவலப் ஆக முடியாது. ஸோ ஒரு இடத்துல கண்டிப்பாக லவ்வும் இருக்கணும், ரெஸ்பெக்டும் இருக்கணும். ஸோ இது வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த போயமில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபை பண்ணுவோம். எ விமன் இஸ் பியூட்டி இன்னேட். இன்னேட்னா என்ன சொன்னேன்? பிறப்பால் வரது. ஸோ அவங்க பிறக்கும் பொழுது இருக்கும் குணம் அழகு அப்படின்றது. எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் பவரோட சிம்பிள். ஷி புட் அர் லைஃப் அட் ஸ்டேக். ஸோ ஸ்டேக் அப்படின்னா என்ன சொன்னேன்? ரிஸ்க். ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். ஃபேக் அப்படின்னா அவங்க நடிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த லைன். இதில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு பார்ப்போம். அவங்க கேள்வியாகவே கேட்டிருக்காங்க. பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட் ஃப்ரம் தி அபவ் லைன். ஸோ ரைமிங் வேர்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம டிஆர் டைலாக்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரைமிங் லைன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை படிங்க, கடைசி வார்த்தை, ஒரு லைனுடைய கடைசி வார்த்தை. ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட கடைசி வார்த்தை இன்னேட். ஓகே, செகண்ட் லைன் படிங்க. ஸோ செகண்ட் லைனில் கடைசி வார்த்தை ஸ்ட்ரென்த். இன்னேட்டுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, அப்போ அது ரைமிங் கிடையாது. மூணாவது லைன் படிங்க, அதில் ஸ்டேக் அப்படின்ற வார்த்தை இருக்குது. நாலாவது லைனில் ஃபேக், ஸ்டேக்கு ஃபேக். ஸோ வந்து ரைமிங்காக வருது. ஸோ இந்த 4 லைனில் எது ரைமிங் வேர்ட்னா ஸ்டேக் அண்ட் ஃபேக். ஆட் அனதர் வேர்ட் தட் ரைம் வித் இட். ஸோ அதாவது நீங்களாக இந்த ஸ்டேக்கு ஃபேக்கு மாதிரி ஒரு வார்த்தையை கிரியேட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ டேக் அப்படின்றதும் அதே மாதிரி ரைமிங்காக வருது. கிவ் தி ரைம் ஸ்கீம் ஃபார் தி அபவ் லைன். இந்த ரைம் அப்படின்ற வார்த்தை வந்தாலே ஒரு லைனுடைய கடைசி வார்த்தை இன்னேட். ஸோ இன்னேட் ஈல முடியுது, இன்னேட் டிஇன்னு முடியுது. ஸோ அதை ஏன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் டிஹெச்சில் முடியுது. ஸோ அதை பின்னு வச்சுக்கோங்க. ஸ்டேக் கேஇல முடியுது, அது சி. ஃபேக் கேஇல முடியுது. நம்ம கேஇல முடிஞ்சால் என்ன கொடுத்தோம்? சி தான் கொடுத்தோம். ஸோ அப்போ என்ன ரைமிங் ஸ்கீம்னா ஏபிசிசி. She is a lioness. So second figure of speech, she is a lioness, don't mess with her. She will not spare you if you are a prankster. So prankster அப்படின்னு சொல்கிறது என்னது? a person who act mischievously. ஸோ வந்து தப்பு தண்டா பண்ணுறது அப்படின்றதா prankster அப்படின்வாங்க. pick out the line that has a metaphor in it. metaphor அப்படின்னா comparison. ஸோ simile metaphor ரெண்டும் ஒரே விஷயம்தான். லைக்கு
தட்டு, அஸ் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணாங்கன்னா அது சிமிலி. எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணாமல் டைரக்ட் கம்பேரிஷனாக இருந்துச்சுன்னா அது மெட்டஃபர். இதில் ஷீ இஸ் அ லயனஸ், ஒரு விமனை ஒரு பெண் சிங்கத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அ லயனஸ். அப்போ இந்த லைனில் எது மெட்டஃபர் அப்படின்னா ஷீ இஸ் அ லயனஸ். கிவ் யூர் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டஃபர் டு டிஸ்கிரைப் தி குவாலிட்டி ஆஃப் அ விமன். ஸோ நீங்கள் ஒரு மெட்டஃபர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஷீ இஸ் அ சன். ஸோ ஒரு பெண்ணை ஒரு சன், அதாவது ஒரு சூரியனோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஷீ இஸ் சன், அவ்வளோதான். ஷீ இஸ் லைக் அ சன் அப்படின்லாம் கிடையாது. ஷீ இஸ் சன். ஸோ டைரக்ட் கம்பேரிஷன் டு தோஸ் ஹூ saw her pride and self respect. ஸோ என்ன அப்படின்னா போயமோட லைனே தான் ஷீ இஸ் சன் டு தோஸ் ஹூ saw her pride and self respect. ஸோ அவங்களுடைய அந்த கௌரவத்தையோ இல்லை அவங்களோட ரெஸ்பெக்டையோ அவங்க தன்மானத்தையோ சீண்டி பார்த்தா அவங்க சூரியன் மாதிரி சுட்டெரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நாம்ளா ஒரு எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட போயட் மாதிரி அதே பாணியில் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த், ஃபர்ம் இன் ஹர் பிலீவ். ஸோ அடுத்தது என்னன்னு பார்ப்போம். பிக் அவுட் தி அலிட்ரேட்டட் வேர்ட் ஃப்ரம் தி அபவ். அலிட்ரேட்டட் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர், வார்த்தையுடைய ஃபஸ்ட்டு லெட்டர். ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் ஃபர்ம். இதில் வந்து ஷீ இந்த மாதிரி வார்த்தை எடுக்கக்கூடாது. இஸ்ஸு, ஆறு, ஹீ, ஷீ இதெல்லாம் எடுக்காதீங்க. அதை தவிர்த்து இருக்கும் வார்த்தைகள். இப்போ இதில் ஃபெய்த்து, ஃபர்ம் ரெண்டும் எஃப்ல ஆரம்பிக்குது. அப்போ இந்த லைனில் அலிட்ரேட்டட் வேர்ட் அப்படின்னா ஃபெய்த் அண்ட் ஃபர்ம். ஸோ கடைசியாக ஆத்தரை பற்றி பார்ப்போம். ஆத்தர், அதாவது அபவுட் தி ஆத்தர். ஆத்தர் வந்து இந்தியன். ஏன்னா ராக்கி நாராயணி ஷிர்கே அப்படின்றது அவங்க பேர். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் நேம். ஸோ ஆத்தர் வந்து இந்தியன். ராக்கி நாராயணி ஷிர்கே இஸ் அன் அகடமிஷியன் வித் அ பேஷன் ஃபார் ரைட்டிங் போயம் ஆஸ் அ மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ஒன்றும் கிடையாது. அகடமிஷியன் அப்படின்னா அவங்க ஒரு டீச்சர். ஸோ காலேஜ் ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம், இல்லைனா கெஸ்ட் லெக்சரராகவும் இருக்கலாம். ஸோ அகாடமி அவங்க ஒரு டீச் பண்ணுற ஒரு துறையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எழுதுறது, இந்த பாடல்கள் எழுதுறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பேஷன். ஸோ அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்க பண்ணுவாங்க. ஏன் அதை பண்ணுவாங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். அவங்கள வெளிக்காட்டிக்கிறதுக்கு, அவங்களோட கேரக்டர், அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வெளியே சொல்கிறதுக்கு ஒரு மீடியமாக. இப்போ எப்படி நம்ம வந்து சோகமாக இருந்தால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சோகமாக வைப்போம், சந்தோஷமாக இருந்தால் ஒரு சந்தோஷமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ நம்மளோட எக்ஸ்பிரஷன், நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி பகிர்ந்துக்கிறோமோ அந்த மாதிரி போயமுடைய அவங்க செல்ஃப் எக்ஸ்பிரஷனை பகிர்ந்துக்கிறதுக்கு பாடல்களாக அவங்க வந்து எழுதுறாங்க. ஷீ இஸ் அ போஸ்ட் கிராஜுவேட் வித் அ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிஎட் படித்தவங்க, அதில் அவங்க பிஜி டிகிரியும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அகாடமி சைடு, எஜுகேஷன் சைடு அவங்க ஒரு டீச்சராகவும் இருந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க இன்னொன்று என்னென்னா அதில் மெயினாக அவங்க இந்தியன் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நீங்கள் ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம புக்லேயே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நம்ம போயம் டு ஐ எம் எவ்ரி விமன் அப்படின்ற போயம் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ இந்த போயமில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், எல்லா லைன்ஸ், இம்பார்ட்டன்ட் லைன் எல்லாமே பார்த்துருக்கோம். செகண்ட், இந்த லைன்ஸில் இருக்கும் இம்பார்ட்டண்ட்டான மீனிங், சினானியம் பார்த்துருக்கோம். மூணாவது, இதில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இந்த போயம்க்கு பார்த்துருக்கோம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆத்தரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதிலிருந்து ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களால் 100% ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த போயமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல கேட்கலாம். இந்த போயம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த போயமுடைய நோட்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். நோட்ஸ் வேணுன்றவங்க டெலகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டும் நீங்கள் படிக்கலாம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போயம் நம்பர் 3 தி சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்ற போயம் ருத்யார்ட் கிளிப்பிங் அவரால் எழுதப்பட்டது. ஸோ இதுக்கு முன்னாடி போயம் 1 லைஃபும், போயம் 2 ஐ எம் எவ்ரி விமனும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் போயிட்டு பாருங்கள். இது நம்மளோட இதில் 3rd போயம். வி ஆர் டேக்கன் ஃப்ரம் தி ஓர்பிட் அண்ட் தி மைண்ட். வி ஆர் மெல்டட் இன் தி ஃபர்னஸ் அண்ட் தி பிட். வி ஆர் கேஸ்ட் ராட் and hammered to design. We are cut, filed and tooled and gauged to fit. இங்கே வி இந்த வார்த்தை எல்லாமே மிஷின் அப்படின்ற விஷயத்தை குறிக்குது. ஸோ நம்ம வீட்டில் இல்லை பெரிய இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா மிஷின்ஸ், அந்த மிஷினை தான் WE இந்த வி அப்படின்ற வார்த்தை. ஸோ இப்போ இதை வச்சு படிங்க. மிஷின்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் தி ஓர்பெட் அண்ட் தி மைண்ட். ஸோ ஓர்பெட் அப்படின்னா மண்ணுக்கடியில் அந்த தாதுலேருந்து எடுக்கிறதும் மைண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கும் தான் வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாமே, மிஷின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்திருப்பாங்க. வி வேர் மெல்டட் இன் தி ஃபர்னஸ் அண்ட் தி பிட். ஸோ ஃபர்னேஸ் அப்படின்னா போட்டு எரிச்சு மெல்ட் பண்ணுற இடத்துல தான் ஃபர்னேஸ் அண்ட் தி பிட்னு சொல்கிறாங்க. வி வேர் காஸ்ட் அண்ட் ராட் அண்ட் ஹேமர் டு டிசைன். ஸோ காஸ்ட் அப்படின்னாலும் ராட் அப்படின்னாலும் பழுக்க காய வச்சு அடிக்கிறது தான் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்னா அந்த பழுக்க காய வைக்கிறது. அண்ட் ஹேமர் டு டிசைன், அப்போ சுத்தியால் அடித்து என்ன ஷேப் வேணுமோ அதை மாற்றுவாங்க. வி வேர் கட், ஃபைல், டூல்ட் அண்ட் காஜட் டு ஃபிட். ஸோ கட் அப்படின்னா அறுக்கிறது, ஃபைல்டு அப்படின்னா கரகரன்னு இருக்கிற எஜ்ஜெல்லாம் சாஃப்டாக மாற்றுறது, டூல்டு அப்படின்னா என்ன ஷேப்க்கு வேணுமோ அந்த மாதிரி, காஜ்டு அப்படின்னா கரெக்டாக என்ன
இப்போ வந்து ஒரு மிஷின் அப்படின்னா சர்க்குலராக இருக்கணும்னா சர்க்குலராக தான் இருக்கணும். ஸோ அதை தேய்ச்சி அந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ காஜ் இட் டு ஃபிட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அப்புறம் அடுத்தது சம் வாட்டர் கோலன் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். ஸோ ஆல் வி ஆஸ்க், வி அப்படின்றது எங்கள் மிஷினை குறிக்குது. ஸோ ஒரு மிஷின் ஓடணும்னா என்ன தேவை? சில மிஷின் தண்ணியில் ஓடும், சில மிஷின் கோல் நிலக்கரியில் ஓடும், சில மிஷின் ஆயில், ஸோ ஆயில் ஊற்றினா ஓடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து வி ஆஸ்க். அண்ட் thousands of an inches to give us a play. ஸோ thousands of an inches அப்படின்னா இந்த இடத்துல அதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வந்து ஆன் ஆகிறதுக்கு thousands of inches, ஸோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க் வி வில் சர்வ் யூ 4 and 20 hours a day. ஸோ எங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, எங்களைனா என்ன மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மிஷின் 24/7 நமக்காக உழைக்கும். ஏன்னா மிஷினுக்கு ரெஸ்ட் தேவையில்லை. ஸோ அதனால் மிஷின் 24/7 ஆன் பண்ணதுலேருந்து 24 hours உழைக்கும் அப்படின்றத இந்த 4 லைனில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பேராகிராஃப், வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் லிஃப்ட் அண்ட் டிரைவ். ஸோ அந்த மிஷினை வந்து நம்ம இழுக்கலாம், தள்ளலாம், அப்புறம் லிஃப்ட் பண்ணலாம், அதை ஓட்டி பார்க்கலாம். வி கேன் பிரிண்ட் அண்ட் ப்ளோ அண்ட் வீவ் அண்ட் ஹீட் அண்ட் லைட். ஸோ நமக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த மாதிரி அந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணலாம், ப்ளோ அப்படின்னா உடலாம், வீவ் அப்படின்னா இந்த நெசவு, ஹீட் லைட் என்னவா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வி கேன் ரன், ரேஸ், ஸ்விம், ஃப்ளை அண்ட் டைவ். ஸோ இதை வச்சு நம்ம ரன்னிங், சில மிஷின்லாம் அறுவடைக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில மிஷின் நம்ம கார் எல்லாமே ரேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஸ்விம் போட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், இல்லை ஷிப்புக்கு யூஸ் பண்ணுறோம், ஃப்ளை ஏரோப்ளைன்ஸ், அப்புறம் டைவ், சப்மெரைன், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். வி கேன் see and hear and count, write and read. ஸோ மிஷினால் பார்க்க முடியும், ஏன்னா கேமராஸ் இருக்கும், ஸோ பார்க்கலாம். ஹியர் சென்சார்ஸ் இருக்கும், கவுண்ட், நம்ம டேஷ்போர்ட்லலாம் வந்து நம்ம வண்டியில் ஓட்டும் ஸ்பீடு காட்டுது, ஸோ கவுண்ட் பண்ணும், அதை ரீட் பண்ணும், ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, பட் ரிமெம்பர் ப்ளீஸ் தி லா பை விச் வி லிவ். ஆனால் இவ்வளோ வேலையும் செய்கிற எங்களுக்குன்னு ஒரு லா, ஒரு ரூல் இருக்குது, அதை வந்து புரிஞ்சுக்கங்க அப்படின்றாங்க. வி ஆர் நாட் பில் டு காம்ப்ரிஹெண்ட் அ லை. நாங்கள் ஒரு பொய்யான வாழ்க்கை உருவாக்குறதுக்காக நாங்கள் வந்து டிசைன் பண்ணப்படல. வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர்கிவ். எங்களால் வந்து லவ், அதாவது அன்பு காட்ட முடியாது, பரிதாபப்பட முடியாது, மன்னிச்சு விட முடியாது. இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. எங்களை வந்து உபயோகப்படுத்துறதுல ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் சாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா அன்பு தெரியாது, பாசம் தெரியாது, மன்னிக்க தெரியாது, இவ்வளோ நாள் இவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, நன்றி விசுவாசம்லாம் காட்ட தெரியாது. நீங்கள் எங்களை ஒரு தடவை தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உயிர் போகிற ஆபத்து கூட என்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. Though our smoke may hide the heaven from your eyes, so it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. ஸோ இப்போ நம்ம மிஷின்லாம் யூஸ் பண்ணும்போது சில ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் புகை வரும். அந்த புகையோட நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெவன் அப்படின்னு மீன் பண்ணுறது வானத்தை. அது கூட தெரியாத அளவுக்கு திக்கான புகைகள்லாம் இருக்கும், பட் ரொம்ப நேரம் இருக்காது. இட் வில் வேனிஷ் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும். அண்ட் தி ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன். மறைஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் எங்கே இருக்கும்? வானத்தில் தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வானம் அதிகம் திருப்பி தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ். ஸோ எங்களுடைய பவர், அதாவது அந்த ஒர்க் பண்ணுற எனர்ஜி, வெயிட், சைஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். நாங்கள் யார் அப்படின்னா உங்கள் மூளையிலிருந்து, மனித மூளையிலிருந்து பிறந்த குழந்தைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனிதர்களுக்கு உதவுறதுக்காக மனித மூளையிலிருந்து பிறந்த குழந்தைகள் தான் நாங்கள் அப்படின்றது. ஸோ வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். இந்த லைன் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ எந்த போயம்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் தி மிஷன். இந்த லைனில் குறிப்பிட்டு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். இதில் வி அப்படின்ற வேர்ட் வில் டிஸ்கிரைப் ஹூம் அப்படின்னு கேட்பாங்க. வி அப்படின்ற வார்த்தை மிஷனை குறிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த போயமை எழுதினது வந்து சீக்ரெட் ஆஃப் மிஷன் ருத்யார்ட் கிப்ளிங்ன்றவர் தான். இவர் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன். சீக்ரெட் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும்? யாரை பற்றின சீக்ரெட்னு கேட்போம். ஸோ யார்? ருத்யார்ட் கிப்ளிங். அடுத்தது இந்த போயமில் இருக்கிற சினானியம் மீனிங்ஸ். ஸோ ஃபர்னேஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். அண்ட் என்க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் இன் விச் மெட்டீரியல் இஸ் ஹீட்டட் டு வெரி ஹை டெம்பரேச்சர். ஃபர்னேஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஒலை, ஓகேவா? கிட்டத்தட்ட அடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு இரும்பையோ ஒரு ஸ்டீலையோ போட்டு எரிச்சா அது நல்லா பழுத்து அதுக்கப்புறம் வந்து உருகும். அந்த உருகிற அந்த இடத்த தான் ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட் அப்படின்றது பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப் பை ஹேமரிங். ஸோ நல்லா ஆரஞ்சாக பழுக்க காய்ச்சினதை ஒரு சுத்தியை வச்சு அடித்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு மாற்றுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ராட்.
அப்புறம் காஜ் அப்படின்றது an instrument that measures perfection in appearance and quality. காஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபைலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரிலாம். ஸோ இந்த சைஸில் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்றது கம்பெனி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பழுக்க காய்ச்சி அதை அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் தான் இந்த டூல் இருக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக அந்த 4 சென்டிமீட்டருக்கு வெட்டி அதை நல்லா ஷேப் பண்ணுறதா காஜோடைய வேலை. 1000 அப்படின்னா a fraction of 1000 அப்படின்றது. ஸோ ஒன்றும் கிடையாது, fraction of 1000 அப்படின்னா ஒரு மிஷினை வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். ஒரு மிஷினை சும்மா கிடையாது, கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். இது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு ஒரு ஆக்டிவேட் ஆனால் அடுத்தது இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகி அந்த மிஷின் ஆன் ஆகி போயிடும் அப்படின்றது தான் 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் 1000 அப்படின்றது. ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒரு 1000ல் ஒரு சின்ன பார்ட்டை தான் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொயட்டிக்கோடைய ரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் போயட் வந்து அந்த பாடலில் கிட்டத்தட்ட பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரைமிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹவுல் அப்படின்றது புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட் ஆர் ஃபோர்ஸ். ஸோ ஹவுல் இப்போ நீங்கள் ஜென்ரேட்டர்லாம் ஆன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, பிடிச்சி நம்ம இழுத்து ரொம்ப நேரம் இழுத்ததுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதே நம்ம ஆட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்று நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிக்கிறது, பைக்கோட கிக் ஸ்டார்ட். ஸோ இதெல்லாம் தான் ஹவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட் ஆர் ஃபோர்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அடிக்கிறோமோ டக்குன்னு வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை தான் ஹவுல்னு சொல்லுவாங்க. காம்ப்ரிஹெண்ட், கிராஸ்ப் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயத்தை காம்ப்ரிஹெண்ட் பண்ணு. ஸோ நமக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு கொடுக்கறதுனா பெருசாக இருக்கிற விஷயத்தை புரிகிற மாதிரி சின்னதாக சொல்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ரிஹெண்ட். ஸோ கிராஸ்ப் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத மீனிங். அதே மாதிரி வேனிஷ் அப்படின்றது டிஸப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி. திடீர்னு மறைஞ்சிடுறதா வேனிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி வேனிஷ்டு ஃப்ரம் தி ஹவுஸ், ஹி வேனிஷ்டு ஃப்ரம் தி பார்ட்டி ஹால், ஹி வேனிஷ்டு ஃப்ரம் தி பஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திடீர்னு இப்போ வரைக்கும் இருந்தாங்க, இப்போ பார்த்தா திடீர்னு காணோம். அதை வந்து வேனிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸப்பியருக்கும் வேனிஷ்க்கும் என்ன, ரெண்டுமே வந்து மறைஞ்சிட்டாங்கன்றது தான். டிஸப்பியர் அப்படின்னா ரொம்ப நாளாக காணும் அப்படின்னா அது டிஸப்பியர். ஃபார் எக்ஸாம்பிள் தி ரிங் டிஸப்பியர்ட் ஃப்ரம் அவர் ஹவுஸ் அப்படின்னா ஒரு மோதிரம் எங்கள் வீட்டிலேருந்து எப்பயோ காணாமல் போயிடுச்சு, டிஸப்பியர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து வேனிஷ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மை வந்து கார் வாஸ் வேனிஷ்ட் ஜஸ்ட் அ செகண்ட் இன் அ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நான் நிறுத்திட்டு தான் போனேன், ஆனால் டக்குன்னு என்னோட கார் வந்து வேனிஷ் மாயமாக எங்கேயோ மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். டக்குன்னு ஒரு விஷயம் மறைஞ்சிருச்சுன்னா வேனிஷ். அந்த விஷயம் மறைஞ்சு கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நம்ம டிஸப்பியர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஃபைண்டிங் தி ரைமிங் ஸ்கீம். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இதோட ரைமிங் ஸ்கீம். வி ஆர் டேக்கன் ஃப்ரம் தி ஓர்பிட் அண்ட் தி மைன். ஸோ மைன் எண்ணின்னு முடியுது, அதுக்கு ஏன்னு கொடுக்குறோம். வி வர் melted in the furnace and the pit. ஸோ ஐடியில் முடியுது, அப்போ அதுக்கு பீனு கொடுக்குறோம். ஸோ we were cast wrought hammer to design. மைன் டிசைன். இங்கே ஆல்ஃபபெட்டை தாண்டி அந்த சவுண்டை பாருங்கள். மைன் எண்ணில் முடியுதா, டிசைன் எண்ணில் முடியுது. ஸோ மைனுக்கு கொடுத்த அதே ஏவை டிசைனுக்கு ஏக்கும் கொடுக்குறோம். we were cut and filed and tooled and gauged to fit அப்படின்னா பிட் ஃபிட் ரெண்டும் ரைமிங்காக வருது. ஸோ பிபின்னு கொடுக்குறோம். அப்போ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் ஏபி ஏபி. ஸோ இன்னொரு பேராகிராஃபும் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே நம்ம புக்கில் கொடுத்த பேராகிராஃப் தான். பட் ரிமெம்பர் ப்ளீஸ் தி லா பை விச் வி லிவ், LIVE லிவ், இதுக்கு வந்து ஏன்னு கொடுக்குறாங்க. வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் லை இ. ஸோ இதுக்கு பீனு கொடுக்குறாங்க. வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர்கிவ் ஊ. ஸோ லிவ் ஃபர்கிவ். ஸோ அப்போது ஃபர்கிவ்க்கு ஏ கொடுக்கணும். இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. ஸோ லை டை ரெண்டும் ரைமிங். ஸோ பி. அப்போது இந்த பேராகிராஃபோட ரிதமிங் ஸ்கீமும் ஏபி ஏபி அப்படின்றது. ஸோ ரிதமிங் ஸ்கீம் ரைமிங் ஸ்கீம் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைனுக்கு இருக்கிறத ஏ, செகண்ட் லைன் ஃபஸ்ட் லைனோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், மேட்ச் ஆகலைன்னா பி. ஸோ செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி மேட்ச் ஆகலைன்னா சீனு கொடுங்க. அப்படி தேர்ட் லைன் வந்து ஒன்று ஃபஸ்ட் லைனோடைய செகண்ட் லைனோடைய மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த லைனோட மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஏபிசி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த ரைமிங் ஸ்கீம்லாம் ரொம்ப ஈஸி. இந்த ரைமிங் ஸ்கீம்லாம் நீங்கள் மனப்பாடமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஆன் தி ஸ்பாட் கொஷின் பேப்பரில் கொடுத்த கொஷின்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ரைமிங் ஸ்கீமை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா முதல் வார்த்தை, அதாவது முதல் அந்த லைனில் இருக்கும் அடுத்த வார்த்தைகள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அலிட்ரேஷன் சொல்வோம். ஃபைல்டு டு ஃபிட் எஃப், புல் அண்ட் புஷ் பி, பிரிண்ட் அண்ட் ப்ளவ் இதுவும் பி, ப்ளவுக்கும் பி, ரன் ரேஸ் ஆர், ஹைட் தி ஹெவன்ஸ் ஹெச். ஸோ இந்த மாதிரி ஒரே லைனில் ஃபஸ்ட்டு வேர்டு ஆல்ஃபாபெட்டிக்கல் வேர்டும் அதுக்கப்புறம் இருக்கும் ஆல்ஃபாபெட்டிக்கல் வேர்டும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அசோனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீட்டேஷன் ஆஃப் 2 or more vowel sound. இதுவே சாதாரணமாக இப்போ வந்து கான்சனன்ஸ் இதெல்லாமே எஃப்
பி, பிஆர்ஹெச் இது எல்லாமே கான்சனன்ட். இப்படி மேட்ச் ஆச்சுன்னா அது அலிட்ரேஷன். இதுவே வவ்வலோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வவ்வல் இருக்கு இல்லையா, இந்த அசோனன்ஸ்னு சொல்லப்படுற அந்த வவ்வல் முதல் எழுத்தாதான் வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். இல்லை ஆல்ல ஏ ஃபர்ஸ்ட் இருக்கு, ஆஸ்க்ல ஏ ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இந்த லைனும் அசனன்ஸ், இது அலிட்ரேஷன் போட்டுறாதீங்க. we can pull and haul and push and lift and drive. இதில் வவ்வல் புல் அப்படின்றதுல ரெண்டாவது இடத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது யூ ரெண்டாவது இடத்துல இருக்கான்னு பாருங்க. புஷ்ஷில் மட்டும்தான் அந்த யூ ரெண்டாவது இடத்துல இருக்கு. அப்போனா இதுவும் அசனன்ஸ். we can print, plow, weave and heat and light. ஸோ இதில் எங்கேயாவது வவ்வல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த லைனில் we canல பாருங்க ஏ இருக்கு. ஸோ வேற எங்கேயாவது செகண்ட் லெட்டர் ஏ இருக்கானா இல்லை. அடுத்தது பிரிண்ட் பாருங்க, அதில் ஐ மூணாவது இடத்துல இருக்கு. வேற எங்கேயாவது ஐ மூணாவது இடத்துல இருக்கானா இல்லை. ப்ளவ் மூணாவது இடத்துல ஓ இருக்கு, வேற எங்கேயாவது ஆனால் இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக கடைசி ஆப்ஷன் வந்து வீவில் தான் வரும். வீவில் டபிள்யூஇ இ ரெண்டாவது இடத்துல இருக்கு, ஹீட்லையும் இ ரெண்டாவது இடத்துல இருக்கு. அப்போ இந்த லைன் அசனன்ஸ். வி கேன் ஃப்ளை, ரேஸ், ஸ்விம் அண்ட் ஃப்ளை அண்ட் டைவ். இதில் ஃப்ளை அப்படின்றது ஒய்யாவே முடிஞ்சாலும் ஐ அப்படின்னு முடியுது. டைவ், ஃப்ளை, டைவ். ஸோ இதுலையும் அந்த ஐ சவுண்ட் வரதுனால இந்த லைனும் அசனன்ஸ். ஸோ வவ்வல் ரிப்பீட் ஆச்சுன்னா அது அசனன்ஸ். இதுவே கான்சனன்ட் ஃபர்ஸ்ட் வார்த்தையில் மட்டும் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது அலிட்ரேஷன். அடுத்தது பர்சானிஃபிகேஷன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். எ திங், அன் ஐடியா ஆர் அன் அனிமல் இஸ் கிவன் அன் ஹியூமன் ஆட்ரிபியூட். ஸோ வந்து உயிரில்லாத ஒரு பொருளோ இல்லை விலங்குக்கோ மனித தன்மையை கொடுத்தோன்னா அது பர்சானிஃபிகேஷன். ஸோ அந்த வார்த்தையிலே பாருங்க, பர்சனாக அந்த விஷயத்தை மாற்றிருக்காங்க. ஃபிகேஷன் அப்படின்னா மாற்றுறது. ஸோ பர்சனாகவே அந்த விஷயத்தை மாற்றிருக்காங்க. இந்த போயம்ல 4 லைன்ல பர்சானிஃபிகேஷன் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். சம் வாட்டர் கோலன் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். ஸோ இதில் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா வி மேக்ஸிமம் இந்த பர்சானிஃபிகேஷனை வி அப்படின்ற வார்த்தை ஒரு லைனில் வி, ஹி, ஷி அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அது பர்சானிஃபிகேஷனாக வர சான்சஸ் இருக்குது. இந்த போயம் ஃபுல்லாகவே வின்ற வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாமே பர்சானிஃபிகேஷன் கிடையாது. ஸோ ஹியூமன் தன்மை இருந்தால் மட்டும்தான் அது பர்சானிஃபிகேஷன். சம் வாட்டர் கோலன் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். ஸோ ஆஸ்க் அப்படின்னா கேட்கறது. கேட்கறது யாருடைய குணம்? மனிதருடைய குணம். ஸோ வாட்டர், கோல், ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க் அப்படின்னு கேட்கு. அதாவது என்னென்னா நாங்கள் அதானே கேட்குறோம் அப்படின்னு. என்னைக்காவது மிஷன் கேட்டிருக்கா? கேட்டதில்லை. ஆனால் மிஷனை மனிதனாக பாவிச்சு இதுதான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மனித தன்மை. வி கேன் புல், புல் அப்படின்னா தள்ளுறது, ஹால், புஷ், லிஃப்ட் அண்ட் ட்ரைவ். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவும் மனித தன்மையோட இருக்கு. ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டாலோ இல்லை வந்து நீங்கள் வேற யாராவது பெரியவங்க விளையாடும் போதோ இதில் சொல்கிற எல்லாத்தையுமே அவங்களும் பண்ணுவாங்க. பட் ரிமெம்பர் ப்ளீஸ், தி லா பை விச் வி லிவ். லிவ் அப்படின்ற வார்த்தை உயிரோட இருக்கிறது. கண்டிப்பாக வந்து ஹியூமனை சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். வி ஆர் நத்திங் மோர் தென் தி சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். ஸோ சில்ட்ரன் அப்படின்ற போதே மனிதனை வந்து குறிக்குது. இந்த லைனில் அது மிஷனாகவே இருந்தாலும் நாங்கள் உங்கள் மூளையோட குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அது மனிதத்தன்மையை குறிக்குது. ஸோ மிஷனை மனிதரோட வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த 4வது லைனும் பர்சானிஃபிகேஷன். ஸோ வேறு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்லாம் பார்ப்போம். வி கேன் சி அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட். இதை இமேஜினரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது பர்சானிஃபிகேஷனுக்கும் இமேஜினரிக்கும் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். பர்சானிஃபிகேஷனில் மிஷினோடைய இல்லை வந்து நான் லிவிங் திங்கோட கேரக்டரை ஹியூமனோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது பர்சானிஃபிகேஷன். இதுவே இமேஜரியில் வந்து கம்பேர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது உங்களால் அது மனசுலையே வந்து இப்போ ஹியூமன் பண்ணுற எல்லாத்தையும் அது பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைன் பாருங்க, வி கேன் சி அண்ட் ஹியர், கவுண்ட், ரீட், ரைட். எத்தனை விஷயங்கள் மனுஷன் பண்ணுற அத்தனை விஷயங்களும் இருக்கு பாருங்க. வி கேன் சி நம்மளால பார்க்க முடியுமா? எஸ் பார்க்க முடியும். ஹியர் கேட்க முடியுமா? கவுண்ட், ரீட், ரைட். அதாவது ஹியூமனோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது பர்சானிஃபிகேஷன். ஹியூமனோட பல கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரே லைனில் சொல்லியிருந்தாங்கன்னா இமேஜரி. ஸோ இமேஜரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்மளால் அப்படியே மிஷினை வச்சு இமேஜின் பண்ண முடியுது அப்படின்றத இமேஜினரி. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் a picture in reader's mind. We are greater than the peoples and king. ஸோ இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி போய்ட்டு பர்சானிஃபிகேஷன் இமேஜரி எல்லாம் வந்து அங்கே இது பண்ணுறது அப்படின்னா எங்கெல்லாம் இமேஜரி வருது. ஆக்சுவலி இமேஜரின்ற இது வந்து நமக்கு
இந்த இங்கிலீஷ் போயம் ஃபுல்லாக கம்மியாக தான் வரும். உங்களுக்கு அப்படி டவுட் இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ட்டாக என்னால் பர்சானிஃபிகேஷன் இமேஜரியும் பிரிக்க முடியலன்னா இந்த இமேஜரி எல்லாம் மட்டும் தனியாக ஒரு இடத்துல எழுதிக்கோங்க. ஸோ அந்த இமேஜரியை மட்டும் வந்து இதெல்லாம் தான் இமேஜரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை தவிர்த்து ஹியூமன் டெண்டன்சியோட வர மற்ற எல்லாமே பர்சானிஃபிகேஷன். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே போய் ஒரு குழப்பம் எக்ஸாம் ரூமில் இல்லை எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை சூஸ் பண்ண அப்படின்ற பொழுது கொஞ்சம் உங்களோட ப்ராசஸை வந்து ஈஸியாக்கிறதுக்காக சொல்கிறேன். இமேஜரை தனியாக எழுதிக்கோங்க, மற்றபடி இருக்கும் இந்த இமேஜரி லைன்ஸை தவிர்த்திருக்கும் மீதி எல்லாமே பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் கிரேட்டர் தேன் தி பீப்புள் அண்ட் தி கிங். ஸோ இந்த லைனில் என்னன்னா இது பேர் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவாங்க. எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூசிங் எக்ஸாகரேஷன். ஸோ எக்ஸாகரேட் அப்படின்னா சாதாரணமாக இருக்கும் விஷயத்த நாமளே ரொம்ப பெருசுப்படுத்தி சொன்னோம், ரொம்ப 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 பெருசுப்படுத்தி சொன்னால் அது எக்ஸாகரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசுப்படுத்தினா என்லார்ஜ், ரொம்ப பெருசுப்படுத்தி ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா அது எக்ஸாகரேட்னு சொல்லுவாங்க. வி ஆர் கிரேட்டர் தேன் தி பீப்புள் அண்ட் தி கிங். ஸோ வி அப்படின்றது மிஷன் சொல்லுது நான் மனிதர்களை விட ஏன் அரசர்களை விடவே நான் பெரியவன் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப தன்னை மிகைப்படுத்தி சொல்றதுனால இந்த இடம் ஹைப்பர்போலா. கிரேட்டர் தேன் தி பீப்புள் அண்ட் தி கிங்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னன்னா சிமிலி தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஓகேவா? லைக்கு அஸ்ஸு தேன் இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தாலே சிமிலி, கம்பேர் லைக் திங்ஸ். ஸோ அதோடைய அந்த கிரேட்னஸை மனிதர்களோடையும் அரசர்களோடையும் அது கம்பேர் பண்ணிக்குது. ஸோ இது சிமிலி. தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் தி ஹெவன் ஃப்ரம் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லி இந்த லைனில் இருக்குது கனோட்டேஷன் அப்படின்வாங்க. சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸஸ் அப்படின்னா கனோட்டேஷன் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்கிறது தான்ப்பா கனோட்டேஷன். இப்போ நம்ம ஹெவன்ஸ் அப்படின்ற சொர்க்கத்தை நம்மளால் நிஜமாக கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. அதுவே ஒரு இமேஜினரியான விஷயம். அந்த சொர்க்கத்தை மிஷனோட ஸ்மோக் மறைச்சிருதான். ஸோ எல்லாமே அதில் வந்து நடக்காத ஒரு விஷயம் ஆனால் நடந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அதை கனோட்டேஷன். ஸோ தோ அவர் ஸ்மோக் மே hide the heaven from our eyes. நாங்கள் விடுற போக மேலே உங்கள் கண்ணுக்கு தெரியும் சொர்க்கத்தை கூட மறைச்சிரும் அப்படின்னு. சொர்க்கம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த சொர்க்கத்தை வந்து இந்த மிஷனோட போக மறைக்குதான். ஸோ இது மாதிரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ சாதாவாக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ பீப்புள் கிங் இதெல்லாம் வந்து பூமியில் இருக்க விஷயம் அதை விட தன்னை பெருசுன்னு காட்டிட்டாங்கன்னா அது ஹைப்பர்போலா. உலகத்திலே இல்லாத விஷயத்தோட தன்னை பெருசு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது கனோட்டேஷன். ஸோ இதெல்லாம் தான் இந்த போயம்ல இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஸோ இப்போ நம்ம ஆத்தர் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஷின் பார்ப்போம். அபவுட் தி ஆத்தர். ருத்யார்ட் கிப்ளிங் வாஸ் born on December 30, 1865 in Bombay in India. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் நம்மளை ஆட்சி பண்ணும்பொழுது இவங்க இங்கிலாந்துக்காரர் தான், பட் இந்தியாவில் வந்து செட்டில் ஆன ஒரு ஃபேமிலி. அதனால மும்பையில் வந்து பிறக்கிறாரு ருத்யார்ட் கிப்ளிங் December 30, 1865. ஹி வாஸ் எஜுகேட்டட் இன் இங்கிலாந்து பட் ரிட்டர்ன் டு இந்தியா ஆன் 1882. அவர் படித்தது எல்லாமே இங்கிலாந்து தான், ஆனால் இந்தியாவுக்கு 1882 ரிட்டர்ன் ஆகிடுறாரு. எ டிகேட் லேட்டர் கிப்ளிங் மேரிட் கெரோலின் பெலிஸ்டயர் அண்ட் செட்டில்டு இன் பிராட்டில்போரோ வெர்மண்ட் வேர் ஹீ ரோட். திருப்பி அவர் கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க தான், அதனால திருப்பி இங்கிலாந்துக்கே போயிடுறார். ஸோ கெரோலின் பேலிஸ்டயர் அப்படின்ற கல்யாணம் பண்ணிட்டு வெர்மவுண்ட் அப்படின்ற இடம் இங்கிலாண்டில் தான் இருக்குது. திருப்பி அங்கேயே போய் இந்தியாவிலேருந்து திருப்பி அங்கேயே போய் செட்டில் ஆகிறார். ஸோ வெர்மவுண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு புக்ஸே எழுத ஆரம்பிக்கிறார். அவரோட ஃபேமஸ் புக் ருத்யார்ட் கிப்ளிங்கில் எழுதினது தி ஜங்கிள் புக் 1894 அப்படின்றது. நிறைய பேர் அந்த டார்சான் படம் பார்த்துருப்பீங்க. அந்த ஜங்கிள் புக் அப்படின்ற இந்த கதையை எழுதினது ருத்யார்ட் கிப்ளிங் 1894. அமாங் host of other work they made him highly successful. அவர் நிறைய புக் எழுதியிருந்தாலும் இருக்கிறதுல ஒரு ரொம்ப பெரிய சக்ஸஸாக காட்டினது இந்த ஜங்கிள் புக் அப்படின்றது. கிப்ளிங் வாஸ் தி ரெசிபியன்ட் ஆஃப் தி 1907 நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ கிப்ளிங்க்கு நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் வந்து கிடைச்சிருக்கு 1907. ஹி டைட் இன் 1936. இதுதான் ஆத்தரை பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த போயம்ல இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ் briefly. So first paragraph, we were taken from the overbed and the mine, we were melted in the furnace and the pit, we were cast, wrought and hammered to design, we were cut and filed and tooled and gauged to ஃபிட். இதுதான் கொடுத்த பேராகிராஃப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹூ டஸ் வி ரெஃபர் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஹியூமன் பீயிங்காக மிஷினான்னு கேட்குறாங்க. ஸோ வி அப்படின்றது மிஷினை தான் குறிக்குது. ஹூ ஆர் ஆல் தி ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிசனர் ஆஃப் தி போயம். இந்த போயமில் யார் பேசுகிறா யார் கதை கேட்குறான்னு கேட்குறாங்க. மிஷின்கள் பேசுது, மனிதர்கள் ரீடர்ஸ் இதை லிசன் பண்ணுறாங்க. வாட் மெட்டல் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் தி ஓர்ஸ் அண்ட் மைன். ஸோ ஓர்ஸ் அண்ட் மைன்லேருந்து என்ன மெட்டல் எடுக்கிறாங்கன்னா அயன். ஏன்னா மிஷின் எல்லாமே இரும்பால் செய்யப்பட்டது. ஸோ இந்த இடத்துல அது குறிக்கும் ஓர் அயன் ஓர். தி மெட்டல் அப்டைன் from the ores are iron ore and the mineral from the mines. Mention a few machine which are hammered to design. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில மிஷின் எதெல்லாம் ஹேமர் தட்டி வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆக்ஸ் அப்படின்றது கோடாலி, புள்ளி நம்ம கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த வீல் மாதிரி வச்சிருப்போம் இல்லையா. அப்புறம் நம்ம ஸ்க்ரூ, ரோபோட்ஸ் ஆர் ஹேமர் டு டிசைன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொஷின்.
ஸோ அதே அப்ரிசியேஷன் கொஷினோட கண்டினியூவேஷன். மென்ஷன் தி நேம் ஆஃப் அ ஃபியூ மிஷின் தட் ரன் ஆன் வாட்டர், கோல் ஆர் ஆயில். எந்தெந்த மிஷின் எதில் ஓடும்? இப்போ ஸ்டீம் இன்ஜின்றது முன்னாடிலாம் ட்ரெயினில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவுமே ஊட்டி ட்ரெயினில் தான் யூஸ் பண்ணுவாங்க. வந்து அந்த ஸ்டீம் இன்ஜின் உள்ளே இருந்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அந்த ஸ்டீமால் இன்ஜினை மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு தேவை வாட்டர், கோல் அண்ட் ஆயில், ஸ்டீம் இன்ஜின். ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன், கிட்டத்தட்ட இது ஒரு நம்ம தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுக்கும் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன். கோல் பிளான்ட், டீசல் இன்ஜின், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மிஷின். வாட்டர், கோல் அண்ட் ஆயிலில் ரன் ஆகிறது. Mention a few machine used for pulling, pushing, lifting, driving, printing, plowing, reading and writing, etc. இதெல்லாம் JCB, அந்த புல்டோசர் சொல்றது JCB, crane, printer, டில்லர், கம்ப்யூட்டர். டில்லர் அப்படின்னா அந்த போர் போடுற மிஷின். ஸோ கம்ப்யூட்டர், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஃபியூ மிஷின். அதால் புல்லிங், புஷ்ஷிங், லிஃப்டிங், டிரைவிங், பிரிண்டிங், ப்ளவிங், ரீடிங், ரைட்டிங் இது எல்லாமே பண்ண முடியும். ஆர் அ மிஷின் ஹம்பிள் டு அக்செப்ட் தி எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். வை? ஸோ மிஷின்ஸ் ஆர் நாட் ஹம்பிள் டு அக்செப்ட் தி எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஸோ மூளை வளர்ச்சி வந்து பரிணாமம் அடைகிறது வந்து மிஷின்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா இல்லை, மிஷினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தே வாண்ட் அஸ் டு பி ஹம்பிள் அண்ட் டெல் அஸ் அபவுட் தேர் பவர் டு வைப் அவுட் மேன்கைண்ட். இல்லை, வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மிஷின்ஸால் மனிதனுடைய மூளை வளர்ச்சியெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா மிஷின்ஸ் நம்மளை வார்ன் பண்ணுது. அதாவது மிஷின்ஸ் கிட்ட ஹம்பிள், தன்மையாக நடந்துக்கங்க. இல்லை அப்படின்னா அது நினச்சது அப்படின்னா மேன்கைண்டையே வைப் அவுட்னா அழிச்சிட்டு மிஷின்ஸ் மட்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. வாட் ஃபீலிங் ஆர் எவோக்ட் இன் அஸ் பை தி மிஷின் இன் திஸ் போயம். ஸோ என்னெல்லாம் வந்து மிஷின்னால சொல்கிறாங்க அப்படின்னா, லவ், பிட்டி, ஃபர்கிவ்னஸ் ஆர் தி ஃபீலிங் எவோக்ட் இன் அஸ் பை தி மிஷின்ஸ். ஸோ வந்து என்ன அப்படின்னா மிஷின் வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்துலேயும் சொல்லுது. அதுலேயும் முக்கியமாக அதுக்கு லவ், பிட்டி, ஃபர்கிவ்னஸ் இதெல்லாம் அதுக்கு கிடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனால இந்த ஃபீலிங் எல்லாத்தையும் எவோக். இதெல்லாம் படிக்கும்பொழுது நமக்கு அதெல்லாம் இருக்கே அப்படின்னா அந்த ஃபீலிங்கை எவோக் அப்படின்னா நமக்குள்ளே வந்து அந்த ஃபீலிங்கை தூண்ட வைக்கிறது. எவோக்னா தூண்ட வைக்கிறது. ஸோ மிஷின்ஸ் வந்து சொல்லுது எல்லாத்தையும் பண்ணுறோம், ஆனால் நமக்கும் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லவ், பிட்டி, ஃபர்கிவ்னஸ் இதெல்லாம் நமக்கு இருக்குது, மிஷினுக்கு கிடையாது. ஸோ அந்த ஃபீலிங்கை நமக்கு உள்ளேருந்து தூண்டுறது தான் இந்த மிஷின் அப்படின்ற போயம் வந்து பண்ற ஒரு முக்கியமான விஷயம். So அடுத்த லைன், under thousands of an inches to give us play, which of the following do the mission want to prove from this line? Under thousands of an inches to give us a play. இதிலிருந்து once a mission are fed with fuel, they take a very long time to start அப்படின்றதும், once a mission are fed with fuel, they start quickly. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு fraction of second தான், ஒரு செகண்ட்ல மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா they start quickly. ஸோ ஆப்ஷன் பி, once mission are fed with fuel, they start quickly. நம்ம வண்டியிலேயே நம்ம பெட்ரோலை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து 4-5 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த thousands of inches to give us a playல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மிஷின்ஸ் வந்து குவிக்காவே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றது. ஸோ கடைசி அப்ரிசியேஷன் கொஷின், அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க் வி வில் சர்வ் யூ 4 and 20 hours a day. அப்படின்னா எங்களை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா 24 மணி நேரமும் உங்களுக்காக உழைப்போம் அப்படின்ற இந்த லைன். வாட் டஸ் தி ப்ரொனவுன் யூ ரெஃபர் டு ஹியர்? இங்கே யூ அப்படின்ற வார்த்தை எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஹியூமன், நம்மளை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஹூஸ் டாஸ்க் இஸ் டு ரெஃபர் டு அஸ் அவர் டாஸ்க். இங்கே அவர் டாஸ்க் அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா மிஷினோடைய டாஸ்கை சொல்லுது. ஸோ ஓப்பன் கண்டிஷனல் கிளாஸஸ் யூஸ்ட் இன் தி கிவன் லைன். அதாவது வை இஸ் தி ஃபியூச்சர் டென்ஸ் வில் செட் அண்ட் வில் சர்வ்டு யூஸ்டு போத் இன் தி இஃப் கிளாஸ் அண்ட் தி மெயின் கிளாஸ்? ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பாருங்கள், ஆக்சுவலி கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னா இஃப் அப்படின்ற வார்த்தை. இஃப் அப்படின்னா ஒரு கண்டிஷனை கொடுத்துருவாங்க, ஆனால் இதை பண்ணால் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலலாம் நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்கள்ல, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடு உனக்கு இதை வாங்கி தரும் அப்படின்னு. அந்த இதை வாங்கி தரும் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்களா, அதை தான் கண்டிஷனல் கிளாஸ். ஸோ இஃப் அப்படின்ற வார்த்தை இருந்தாவே அது கண்டிஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் நீங்கள் என்னை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா நான் 24 மணி நேரம் சர்வ் பண்ணுவேன். எப்போ ஒரு மிஷின் 24 மணி நேரமும் சர்வ் பண்ணும், நாம் அதை ஸ்டார்ட் பண்ணாதா? ஸோ இஃப் யூஸ் பண்ணதுனால இது கண்டிஷனல் கிளாஸ். ஆனால் இங்கே ஏன் வில் சர்வ் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க? வில் செட்டஸ் அப்படின்னா வில் அப்படின்றது ஃபியூச்சரை குறிக்குது. நீங்கள் ஃபியூச்சரில் எங்களை ஆன் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபியூச்சரில் சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த மிஷினை நம்ம ஆனும் பண்ணலை, அந்த மிஷின் நமக்கு 24 மணி நேரமும் வேலையும் செய்யலை அப்படின்றது தான். எ ஃபியூச்சர் டென்சஸ் பிகாஸ் தி பீப்புள் டு நாட் மேக் யூஸ் ஆஃப் மிஷின் ப்ராப்பர்லி. ஸோ மிஷினை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ போயட் ஸ்ட்ரெஸஸ் தட் இஃப் தே ஆர் செட் அவுட் டு தேர் ஒர்க் ப்ராப்பர்லி they will work perfectly. ஸோ will அப்படின்றது இஃபோட வில்லை யூஸ் பண்ணதுனால இது ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம ஃபியூச்சரில் அந்த மிஷினை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டோம், கரெக்டாக ஒர்க் பண்ண வச்சோன்னா மிஷின் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நமக்கு 24 மணி நேரமும் சர்வ் பண்ணும். ஸோ இந்த இஃப் கிளாஸில் வில் யூஸ் பண்ணது நம்ம இப்போ வரைக்கும் மிஷினை சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்றத குறிக்கிறது. டூ தி மிஷின் சர்வர்ஸ் 24 hours a day? எஸ், இஃப் ப்ராப்பர்லி யூஸ்டு. நம்ம ப்ராப்பராக அதை சர்வீஸ் பண்ணி ப்ராப்பராக ஆயில் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணோன்னா ஒரு மிஷின் நமக்கு 24 மணி நேரமும் சர்வீஸ் பண்ணும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எஸ்.
ஸோ இதோட த சீக்ரெட் ஆஃப் தி மிஷன் இந்த போயம் முடிச்சாச்சு. ஸோ இந்த போயமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் போயம் வந்து டெய்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நான் டெய்லியும் இந்த போயம்ஸ் கொடுத்துட்டு தான் வரேன். அது மட்டும் இல்லாமல் போயம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே ஒரு பெரிய வீடியோவாக நான் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் அந்த வீடியோ கிரியேட் ஆனோடனே நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ போயம் ஃபுல்லாக ஒரே லாங் வீடியோலையும் நீங்கள் படிச்சிடலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த போயம்லாம் உங்களுக்கு பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்டில் எதில் டவுட் இருந்தாலும் தாராளமாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் உங்களோட டவுட்ஸை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ நம்மளோட ஃபோர்த்து போயம் தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் அப்படின்றது இந்த போயம்க்கு ஆத்தர்லாம் கிடையாது. இது ஏசோப் ஃபேபிள்ஸ் அப்படின்ற ஒரு புக்லேருந்து எடுக்கப்பட்டது. தி ஆண்ட் அப்படின்னா நம்மளோட எறும்பு, தி கிரிக்கெட் அப்படின்னா அந்த பச்சை கலரில் ஒரு வெட்டிக்கிளி பூச்சி இருக்கும் இல்லையா, அதுதான் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் இந்த பாடல் மூலயமா, தட் மீன்ஸ் இந்த போயமில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெசனை டீச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் பிளானிங் தான் நம்மளை வந்து பெட்டர் ஆக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த ஃபியூச்சருக்கு என்ன அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களோட லைஃப்பை தான் இங்கே ஒரு ஆண்டாவும் ஒரு கிரிக்கெட்டாகவும் சொல்லியிருப்பாங்க. ஆண்ட்டு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் சின்சியராக பிளான் பண்ணிட்டு இருக்கும், கிரிக்கெட் கிடைச்ச டைம்லலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால ஃபியூச்சரில் ஆண்டோட லைஃப் எப்படி இருக்கணும், கிரிக்கெட்டோட லைஃப் எப்படி இருக்கணும், ஸோ இது ஆண்ட்டு கிரிக்கெட் வச்சு சொல்லியிருக்காங்க. தவிர்த்து ஹியூமனுக்கு லைஃப் வந்து எப்படி இருக்கும், நீங்கள் ஆண்டாக இருக்கணுமா கிரிக்கெட்டாக இருக்கணுமான்றது நம்மளோட சாய்ஸ்ன்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வச்ச ஒரு போயம் தான் தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட். ஸோ இந்த போயம் பார்ப்போம். எ சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம்டு டு சிங். ஸோ சில்லி யங் கிரிக்கெட் அப்படின்னா ஒரு சின்ன வெட்டிக்கிளி, அக்கஸ்டம்டு டு சிங் அதாவது அது பாடி பாடி பழகிருக்கு. த்ரூ தி வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ எப்போல்லாம் அது பாடும் அப்படின்னா வார்ம் சன்னி மந்த், ஸோ சம்மரில் கொஞ்சம் வார்மாக வெது வெதுப்பாக இருக்கும் பொழுதும், ஸோ கே சம்மர் அப்படின்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் இதிலெல்லாம் பாடும். பிகன் டு கம்ப்ளைன் வென் ஹி ஃபவுண்ட் தட் அட் ஹோம் ஹிஸ் கபோர்ட் வாஸ் எம்டி அண்ட் வின்டர் வாஸ் கம். ஸோ எப்போ அது வந்து குறை சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா அது வீட்டை போய் பார்க்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, கபோர்டு எம்டியாக இருக்குது, வின்டரும் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு அப்படின்ற பொழுது தான் அது வந்து கவலைப்படவே ஆரம்பிக்குது. எது? கிரிக்கெட். நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட். க்ரம் அப்படின்னா ஒரு கைப்பிடி கூட இல்லை. ஆன் தி ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட். ஸோ ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட் எல்லா இடத்துலையும் ஸ்னோ வெள்ளை பனியாக இருக்குது. ஸோ எதுவும் சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. நாட் அ ஃப்ளவர் ஹீ குட் சி, நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ. ஸோ இந்த மாதிரி அந்த குளிர் பிரதேசங்களெல்லாம் ஸ்னோ அதிகமாக இருக்கும் இடங்கள்லாம் என்ன ஆகும்னா வின்டர், இப்போ நமக்கு இந்தியாவில் அந்த மாதிரி வின்டர் கிடையாது. ஸோ பனிப்பொழிவு இருக்கும் ஊர்களெல்லாம் இப்போ ஸ்னோ பொழிய ஆரம்பிக்கிறதுனாலே மரத்தில் இருக்கும் இலைகள் பூக்கள் எல்லாம் மொத்தமாக உதிர்ந்துட்டு அந்த கொம்பு மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் அங்கே மரங்கள் இருக்காம். நாட் அ ஃப்ளவர் he could see, ஒரு பூவை கூட பார்க்க முடியல. நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ. ஸோ வெட்டிக்கிளி அதை தானே சாப்பிடும், பூக்கள் அந்த இலைகள்லாம் சாப்பிடும்ல, இப்போ ஒன்று கூட இல்லை. ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ. ஓ நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு கிரிக்கெட் சொல்லுது. அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்ட். ஸோ ஸ்டார்வேஷன்னா பசி, ஃபெமைன் அப்படின்னா பஞ்சம். ஸோ வந்து வெட்டிக்கிளிக்கு அந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு போல்டு டெசிஷன் எடுக்க வைக்குது. ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல் அவே ஹீ செட்ஸ் ஆஃப் டு அ மிசர்லி அண்ட் டு சி இஃப் டு கீப் ஹிம் அலைவ் ஹீ வுட் கிராண்ட். ஸோ என்ன அப்படின்னா ஆல் ட்ரிப்பிங் வித் வெட். ஸோ வந்து நம்ம மழை பெஞ்சு முடிச்சிச்சு அப்படின்னா அந்த இலையோட நுனியிலலாம் அந்த மழை துளிகள் சொட்டு சொட்டாக விடும் இல்லையா, அந்த பனி தேசங்கள்லாம் எல்லா இடத்துலையும் வெள்ளை பனியாக இருக்காது. சில நேரங்களில் உருகி அந்த மரத்தோட கொம்புலாம் இருக்கு இல்லையா, இல்லை ஷார்ப்பான இடங்கள்லாம் அப்படி சொட்டு சொட்டாக விழுந்துகிட்டு இருக்கும். அதுதான் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல்டு. செம்ம குளிர். ட்ரம்பிளிங் அப்படின்னா நடுக்கமான குளிர், அதாவது லைட்டான குளிர் இல்லை, ஹெவியான குளிர். ஸோ ட்ரம்பிளிங் அப்படின்னா அப்படியே குளிரில் நடுங்குது. அவே ஹி செட்ஸ் ஆஃப் டு அ மிசர்லி அண்ட் மிசர்லி அப்படின்னா ஒரு கஞ்ச பிஸ்னரி எறும்பு கிட்ட, சரி நம்ம அதுக்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். டு சி இஃப் டு கீப் ஹிம் அலைவ் ஹீ வுட் கிராண்ட். ஸோ நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆன்டிக்கிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது அது பரிதாபப்பட்டு கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு கிரிக்கெட் முடிவு பண்ணுது. him shelter from rain and a mouth full of grain. He wished only to borrow, he would repay it tomorrow. ஸோ இது எல்லாமே கிரிக்கெட் பற்றி. ஸோ ஏன்னா ஒரு மிசர்லி ஆண்ட்டை பார்த்துருக்கு இல்லையா, ஒரு கஞ்ச பிஸ்னரி எறும்பை பார்த்துருக்கு, அதுக்கிட்ட என்ன தேடி போகுது அப்படின்னா அது தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா. ஷெல்டர் ஃப்ரம் ரெயின் அண்ட் அ மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின். ஸோ வாய் நிறைய அதாவது சாப்பாடு, கிரெயின் அப்படின்னா தானியங்கள் ஏதாவது கிடைக்குமா. ஹி விஷ் ஒன்லி டு பாரோ, அதாவது கடன் வாங்க தான் வந்து கிரிக்கெட் நினைக்குது. ஹி வுட் ரீபே இட் டுமாரோ. ஸோ அப்புறம் சம்மர் வந்துருச்சு, ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கிட்ட வாங்கின தானியத்தை திருப்பி எறும்பிக்கிட்டே
படைச்சலா கடனா ஏதாவது கேட்க முடியுமா அப்படின்னு கிரிக்கெட் முடிவெடுத்து அந்த ஆன்ட்டி கிட்ட கொஞ்சம் தைரியமா போய் கேட்குது. இஃப் நாட் ஹி மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ. ஒருவேளை கிரிக்கெட் வந்து ஆன்ட்டி கிட்ட போய் கேட்கவே இல்லை அப்படின்னா பசினாலையும் அந்த பஞ்சத்தினாலையும் அது வந்து சாக தான் வேணும் அப்படின்னு. சே தி ஆண்ட் டு தி கிரிக்கெட், ஐ எம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட். ஸோ இதை வந்து ஆன்ட்டி கிட்ட ஒரு வழியாக போயிட்டு தன் மனசில் இருக்கிறத கிரிக்கெட் சொல்லிடுச்சு. இப்போ ஆண்ட் பேசுது, சேஸ் தி ஆண்ட் டு தி கிரிக்கெட் அப்படின்னா ஆண்ட் கிரிக்கெட் கிட்ட சொல்லுது, ஐ எம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட், நான் உன்னோட வேலைக்கார, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட ஃப்ரெண்ட். பட் வி ஆண்ட் நெவர் பாரோ, வி ஆண்ட் நெவர் லென். நாங்கள் ஆண்ட் வந்து யார்கிட்டயும் கடனும் வாங்க மாட்டோம், யாருக்கும் கடனும் கொடுக்க மாட்டோம். பட் டெல் மீ டியர் கிரிக்கெட் அப்படின்னு கேட்குது. அதாவது அட கிரிக்கெட் பரவாயில்ல, நாங்கள் ஆண்ட் பொதுவாக கடனும் கொடுக்க மாட்டோம், பாரவும் பண்ண மாட்டோம், ஆனால் கிரிக்கெட் நீ சொல்லு அப்படின்னு கேட்குது. பட் டிட் யூ லே எனிதிங் பை வென் தி வெதர் வாஸ் வார்ம் அப்படின்னு கேட்குது. அதாவது நீ அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது எதையாவது சேர்த்து வைக்கவாது ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு எறும்பு கேட்குது. அதாவது கிரிக்கெட் கிட்ட கேட்குது. கிளைமேட் நல்லா இருக்கும் பொழுது, வெதர் நல்லா இருக்கும் பொழுது ஏதாவது கொஞ்சமாவது நீ வந்து சேர்த்து வைக்க ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்டுச்சு. குவாத் தி கிரிக்கெட் நாட். குவாத் அப்படின்னா வந்து பதில் சொல்லுது, அதாவது கிரிக்கெட் பதில். குவாத் அப்படின்றது ஓல்டு இங்கிலீஷ் டேர்ம். ஸோ அதில் வந்து கிரிக்கெட் சொல்லுது இல்லை, நாட். ஸோ நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை அப்படின்னு கிரிக்கெட் சொல்லுது. ஸோ இப்போ நம்மளோட ஆண்ட் வந்து கிரிக்கெட் கிட்ட கேட்டுச்சு இல்லையா, அப்போ சம்மர்லலாம் நீ என்ன தான் பண்ண அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுச்சு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுது, மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட். என்னோட இதயம் ரொம்ப வந்து கனமில்லாமல் மென்மையாக இருந்துச்சு. தட் ஐ சாங் டே அண்ட் நைட். ஸோ நான் இரவும் பகலுமா பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்குடு கே அப்படின்னா நேச்சரே பார்க்க ரம்யமாக இருந்துச்சு. ஃபார் ஆல் நேச்சர் லுக்குடு கே, ரம்யமான அழகு. நீ பாடினியா அப்படின்னு கேட்குது. யூ சாங் சார், யூ சே அப்படின்னு. நீ சேர்த்து வச்ச தவிர்த்து நீ பாடி என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கிரிக்கெட் வந்து எறும்பு கிட்ட கேட்குது. அப்போ எறும்பு சொல்லுது, கோ தென் அப்படின்னா போ. சே தி அண்ட் டான்ஸ் தி வின்டர் அவே. நீ எப்படி சம்மரில் டான்ஸ் ஆடி கழிச்சோ அதே மாதிரி நீ வின்டரை கழிச்சுக்கோ அப்படின்னு எறும்பு சொல்லுது. தஸ் அவங்களோட கான்வர்சேஷன் எண்டிங். தஸ் எண்டிங் ஹி ஹாஸ்டிலி லிஃப்டட் தி விக்கெட். ஹாஸ்டிலி லிஃப்டட் தி விக்கெட் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஒரு பால் போட்டு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரன் அடித்தாலும் கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடின அப்படின்னு சொன்னாலும் கிரிக்கெட் ஆண்ட்டை பார்க்க வந்தது எதுக்கு? சாப்பாடுக்காக. அதை தராமல் ஆண்ட் இல்லை நீ பாட்டு பாடியே இதை கழிச்சுக்கோ, என்கிட்ட சாப்பாடுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கான்வர்சேஷனுக்கு எண்டை போட்டு ஹி ஹாஸ்டிலி லிஃப்டட் தி விக்கெட். அதாவது விக்கெட் ஆயிடுச்சு, கிரிக்கெட்டுக்கு விக்கெட்டே விழுந்துருச்சு. அண்ட் அவுட் ஆஃப் தி டோர் டர்ன்டு தி புவர் லிட்டில் கிரிக்கெட். ஸோ அது எறும்போட வீட்டு கதவுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு எதுவும் எறும்பிக்கிட்ட இருந்து கிடைக்கலையே அப்படின்னு ஃபீலிங்கோட கிரிக்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதோட போயமை முடிச்சுட்டு கீழே கடைசி 2 லைன் ஆத்தர் அவரோட ஃபீல் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள். ஃபோக்ஸ் அப்படின்னா மனிதர்கள். இதை வந்து ஒரு ஃபேபிள், இதை ஒரு கதை அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஐ வில் வாரண்டி ட்ரூ. ஆனால் இது வந்து வாரண்டி அப்படின்னா நான் ஒரு விஷயத்த, ஒரு உண்மையை நான் கேரண்டியாக சொல்கிறேன். சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs, சம் ஹேவ் 2. ஸோ சம் கிரிக்கெட் சில வந்து அந்த வெட்டுக்கிளிக்கெல்லாம் 2 கால், ஆனால் 4 கால், ஆனால் சில வெட்டுக்கிளிகளுக்கு 2 காலும் இருக்குது அப்படின்ட்டு போயட் சொல்கிறார். அதாவது என்னென்னா மனிதர்களை தான் மீன் பண்ணுறாரு. ஸோ சம் கிரிக்கெட் ஹேவ் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2 அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா சிக்கனமாக சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப் லாங் பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். காசு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செலவு பண்ணி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது போயிட்டு கடன் வாங்கணும். ஸோ இதுதான் கிரிக்கெட் அண்ட் இந்த போயம் மூலயமா ஆத்தர் சொல்ல வருது. பட் இது யார் எழுதுனாங்க? இது ஒரு ஃபேபிள், அந்த காலத்தில் எழுதப்பட்டது. ஏசோப் ஃபேபிள், நீதி கதைகள்னு வச்சுக்கோங்களேன். ஏசோப் ஃபேபிள்ஸ் அப்படின்னா நீதி கதைகள். ஸோ அந்த நீதி கதையில் இருக்கும் ஒரு பாடல் தான் இது. ஸோ இப்போ நம்ம ஆத்தர் பற்றி பார்ப்போம். Aesop fable is a collection of fable credited to Aesop, a slave, a storyteller believed to have lived in ancient Greek between 620 and 564 BCE. ஸோ Aesop அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்ததாகவும் அவரால் சொல்லப்பட்ட கதைகள் அப்படின்ற மாதிரி தான். இப்படி நம்ம தெனாலிராமன் கதைகள்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி இது ஒரு Aesop கதைகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Aesop எந்த ஊரில் வாழ்ந்தவர்னா ஒரு கிரீஸ் நாட்டில் வாழ்ந்தவர். 1620லேருந்து 564 BCE, பிஃபோர் கிரைஸ்டுக்கு முன்னாடியே பிறந்தவர். தீஸ் ஃபேபிள் பிகேம் பாப்புலர் வென் தே எமர்ஜ்ட் இன் பிரிண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி அது எல்லாமே ஓலைச்சுவடிகளிலும் கற்களில் தான் செதுக்கியிருந்தாங்க. அது புக் ஆனதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த கதைகள் போகும்பொழுது படித்து புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கு இல்லையா, அதனால இது ஃபேமஸ் ஆயிடுச்சு. செவரல் ஸ்டோரிஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு Aesop ஈவன் டுடே. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஏசோப்புடைய கதைகள் பல மேடைகள்லையும் பல இடங்கள்லையும் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. தி ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன் இஸ் கண்டினியூவஸ் அண்ட் நியூ ஸ்டோரிஸ் ஆர் பீயிங் ஆடட். அதாவது என்ன அப்படின்னா ஏசோப் எழுதின கதை மட்டும் கிடையாது, இப்போ வந்த அறிஞர்கள் நிறைய பேர் அந்த ஏசோப் கதையிலேயே நிறைய புது கதைகள், அதாவது ஏசோப் அந்த காலத்துக்கு ஏற்ற கதைகள் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த காலத்துக்கான நீதி கதைகளையும் ஏசோப் ஃபேபிள்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் ஏசோப் ஃபேபிள் வேர் அமாங் த இயர்லியஸ்ட் புக் டு பி பிரிண்டட் இன் மெனி லாங்குவேஜ். எப்படி திருக்குறள் வந்து பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சோ அந்த மாதிரி கதை புத்தகத்தில் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தது இந்த ஏசோப் ஃபேபிள். நிறைய லாங்குவேஜஸில் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு.
ஸோ அடுத்தது இதில் இருக்கும் சினானியம்ஸ். ஸோ அக்கஸ்டம்டு டு அப்படின்னா யூஸ்டு டு. ஒரு விஷயத்தை பழகிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் அக்கஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாக வந்து கம்ஃபர்ட் ஜோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் அக்கஸ்டம்ட் அப்படின்வாங்க. கே அப்படின்னா கிளாட் ஆர் ஜாய்ஃபுல் அப்படின்றது. கே சம்மர் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படின்னா கிளாட், ஜாய்ஃபுல், ரொம்ப சந்தோஷமானது. கிரப் பீஸ் ஆஃப் பிரெட், ஒரு துளி, அதாவது கிரப் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு கூட இல்லை அப்படின்றது. ஃபெமைன் எக்ஸ்ட்ரீம் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட், கொஞ்சம் கூட சாப்பாடு கிடைக்கல, பஞ்சம், இதுதான் ஃபெமைன் வாங்க. மிசர்லி இது ஹெசிடன்ட் டு ஸ்பெண்ட் மணி, காசை செலவு பண்ண யோசிக்கிறவங்கள தான் மிசர்லி, நம்ம தமிழில் கஞ்சோன்னு சொல்லுவோம், அவங்கள தான் மிசர்லி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. குவாத் அப்படின்றது ஒன்று இருக்கும். குவாத் அப்படின்னா செட், சொல்கிறது தான். ஸோ பழைய இங்கிலீஷ் வார்த்தை இது குவாத் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஹேஸ்டிலி அப்படின்னா ஹரிலி. ஹேஸ்டி அப்படின்னா டோன்ட் டூ இட் இன் அ ஹேஸ்டி மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவசரமாக ஒரு காரியத்தை செஞ்சோன்னா பதறிய காரியம் சிதறும்ன்ற மாதிரி, அதே தான் ஹேஸ்டிலி இங்கிலீஷ் வேர்ட். ஸோ அதுக்கான அர்த்தம் ஹரிட்லி. வாரண்ட் அப்படின்னா கேரண்டி ஆர் ப்ராமிஸ். ஸோ நம்ம இந்த வாரண்டி கார்டு மிஷின்லாம் வாங்கும்போது கொடுப்பாங்களே கேரண்டி வாரண்டி கார்டு அப்படின்னா அவங்க வந்து ஒரு உறுதி கொடுக்கறது தான் ப்ராமிஸ். ட்ரிப்பிங் வெரி வெயிட் மெல்டிங் இன் டியூ. ஸோ கிட்டத்தட்ட அந்த தண்ணி சொட்டுற மாதிரி தான் அதை ட்ரிப்பிங். ட்ரெம்பிளிங் அப்படின்னா ஷேக்கிங். கிராண்ட் அப்படின்னா அக்ரி டு கிவ். ஸோ யாராவது நமக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா டொனேஷன்லாம் நம்ம கிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்ரி டு கிவ். ஸோ இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாமே பார்ப்போம். பொதுவாகவே ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் இந்த போயமில் மேக்ஸிமம் பர்சானிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா அலிட்ரேஷன், மெட்டஃபர் இதெல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த போயம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு லைன்லையும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லைன்லையும் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். எ சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம்டு டு சிங். அக்கஸ்டம்டுனா என்ன சொன்னேன், யூஸ்டு டு அப்படின்றது சொல்கிறேன். எ சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம்டு டு சிங், இது வந்து பர்சானிஃபிகேஷன். டு சிங் அப்படின்றது பாடுறது. அதுக்கப்புறம் யங் கிரிக்கெட், சில்லி யங், இந்த சில்லி அப்படின்ற வார்த்தைலாம் நம்ம ஹியூமனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சில்லித்தனமான காரியத்தை பண்ணாத, சில்லி கொஷின்ஸ் கேட்காத, இதெல்லாமே நம்ம ஹியூமனுக்கு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் அப்படின்னா வெட்டிக்கிளி. ஸோ அதனால இதில் இருக்குது பர்சானிஃபிகேஷன். தோ தி வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ இந்த லைனில் இருக்குது அலிட்ரேஷன். சன்னி, சம்மர், ஸ்ப்ரிங் எல்லாமே எஸ்ல ஆரம்பிக்குது. ஸோ இந்த லைனில் இருக்குது அலிட்ரேஷன். பிகன் டு கம்ப்ளைண்ட் வென் ஹி ஃபவுண்ட் தட் அட் ஹோம் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட டு கம்ப்ளைண்ட், அட் ஹோம், இது ரெண்டுமே ஹியூமனுக்கு யூஸ் பண்ண வேண்டியது. பட் இது வந்து கிரிக்கெட்க்கு யூஸ் பண்ணதுனால இதில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த 4 லைனுக்கான ரைமிங் ஸ்கீம் சிங்கு, ஸ்ப்ரிங்கு. ஸோ ஏஏ, ஹோமு, கம்மு. ஸோ இதில் பிபி. ஸோ இந்த 4 லைனுக்கான ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிபி. ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ அப்படின்றது. ஸோ வாட் வில் பிகம் அப்படின்னா நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியலை அப்படின்ற இந்த டேர்ம்லாம் ஹியூமனுக்கு யூஸ் பண்ண வேண்டியது. இந்த இடத்துல கிரிக்கெட் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு பர்சானிஃபிகேஷன். அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்டு. போல்டு அந்த வார்த்தைகளில் ஹியூமனுடைய கேரக்டரிஸ்டிக். ஸோ அதனால் இதுவும் பர்சானிஃபிகேஷன். ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல். ஸோ வெட்டு, வித்து, இது எல்லாமே அந்த அலிட்ரேஷனில் வருது. அடுத்தது எனிவே ஹி செட் ஆஃப் டு அ மிசர்லி ஆண்ட். மிசர்லி அப்படின்றது கஞ்சத்தனம். கஞ்சம் அப்படின்றதே அந்த பணத்தை செலவு பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ இந்த மிசர்லின்ற வார்த்தை ஹியூமனுக்கான வார்த்தை. ஸோ இங்கே ஆண்ட்டுக்கு முன்னாடி மிசர்லி வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வருது பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி இந்த 4 லைனுக்கான ரிதம் ஸ்கீம் வந்து மீ, இந்த இடத்துல ஏ அப்படின்னு வந்திருக்கு. போல்டு பின்னும், கோல்டு போல்டு மாதிரி இருக்கிறதுனால திருப்பி பி, ஆண்டன் முடியறதுனால சி. ஸோ இந்த 4 லைனுக்கான ரிதம் ஸ்கீம் ஏபிபிசி. ஸோ அடுத்தது இஃப் நாட் ஹி மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ. ஸோ ஹி மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ, இது எல்லாமே இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை ஸ்டார்வேஷன், சாரோ, இது எல்லாமே அந்த எஸ்ஸில் ஆரம்பிக்குது. ஸோ இதில் இருக்குது அலிட்ரேஷன். சேஸ் தி ஆண்ட் டு தி கிரிக்கெட் ஐ ஆம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட். சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட் இந்த ரெண்டுமே ஹியூமனுக்கான வார்த்தைகள். ஸோ அது ஆண்ட்டுக்கு யூஸ் பண்ணதுனால பர்சானிஃபிகேஷன். பட் வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ நெவர் லெண்ட். பாரோ, லெண்ட் இது எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டது. இது ஹியூமனுக்கானது. இங்கே ஆண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறதுனால personification. But tell me dear cricket, did you lay anything by? டியர் கிரிக்கெட். ஸோ டியர் அப்படின்றது எல்லாமே ஹியூமன் யூஸ் பண்ணுற வார்த்தை. இங்கே கிரிக்கெட் முன்னாடி வந்திருக்கிறதுனால இதுவும் பர்சானிஃபிகேஷன். வென் தி வெதர் வாஸ் வார்ம் குவாட் தி கிரிக்கெட் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வென், வெதர், வார்ம் எல்லாமே டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த லைனில் இருக்கிறது அலிட்ரேஷன். மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட். ஸோ இந்த லைனை யார் சொல்கிறது? கிரிக்கெட் சொல்லுது. என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு அப்படின்றது. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட். இந்த லைட்டுன்றதெல்லாம் ஒரு ஹியூமனோடைய ஃபீலிங், அதாவது மென்மையாக இருக்குது. ஸோ ஹியூமன் ஃபீலை கிரிக்கெட்டோட சொன்னதுனால பர்சானிஃபிகேஷன். தட் ஐ சாங் டே அண்ட் நைட். ஐ சாங் அப்படின்னு சாங் பாடுறது, இதுவும் ஹியூமனோடைய நேச்சர் தான். ஸோ அது கிரிக்கெட்க்கு சொன்னதுனால இந்த லைனில் இருக்கிறதும் பர்சானிஃபிகேஷன்.
யூ sang சார் யூ சே அந்த சார் அப்படின்றது ஹியூமனுக்கான வார்த்தை ஸோ பர்சானிஃபிகேஷன் கோ தென் சேஸ் தி அண்ட் டான்ஸ் தி வின்டர் அவே ஸோ கோ தென் அப்படின்றதும் தி டான்ஸ் அந்த டான்ஸ்ன்றது ஹியூமனுக்கு ஸோ இதை வந்து பர்சானிஃபிகேஷன் தஸ் எண்டிங் பி ஹேஸ்டிலி லிஃப்டட் தி விக்கெட் அண்ட் அவுட் ஆஃப் தி டோர் டேர்ன் தி புவர் லிட்டில் கிரிக்கெட் ஸோ இந்த 4 லைனில் ரைமிங் ஸ்கீம் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள் ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ ஃபோக் ஃபேபிள் ரெண்டுமே எஃப்ல ஆரம்பிக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறது அலிட்ரேஷன் சம் கிரிக்கெட் ஹாவ் 4 legs அண்ட் சம் ஹாவ் 2 ஸோ சில கிரிக்கெட்டுக்கு 4 கால் இருக்குது சில கிரிக்கெட்டுக்கு 2 கால் இருக்குது அப்படின்னா கிரிக்கெட்டோட மனிதர்களை கம்பேர் பண்ணுறாங்க ஆனால் லைக்கு தேனு அஸ்ன்ற வார்த்தை இல்லாமல் டைரக்ட் கம்பேரிஷன் இருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர் So figure of speeches பார்த்துட்டோம் அடுத்தது இருக்கிறது appreciation question read the following lines and answer the question given below a silly young cricket accustomed to sing through the warm sunny months of grey summer and spring அப்படின்றாங்க what is the routine of the cricket கிரிக்கெட்டோட ரொட்டீன் என்ன அப்படின்னா சம்மர் ஃபுல்லாக பாட்டு பாடுறது தான் கிரிக்கெட்டோடைய ரொட்டீன் நேம் தி சீசன்ஸ் மென்ஷன்ட் ஹியர் இந்த லைனில் 2 சீசன் சொல்லியிருக்காங்க ஒன்று சம்மர் இன்னொன்று ஸ்ப்ரிங் அப்படின்ற 2 சீசனை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது began to complain when he found that at home his cupboard was empty and winter was come who does he refers to அப்படின்னா இங்கே he அப்படின்றது வந்து கிரிக்கெட்டை சொல்லுது why was his cupboard empty his cupboard was empty because he had not stored any food during summer ஸோ எந்த சாப்பாடையுமே சம்மரில் சேர்த்து வைக்காமல் இருக்கிறதுனால இப்போ வின்டர் டைமில் சாப்பாடு எதுவும் கிடைக்கல அதனால கிரிக்கெட்டோடைய கபோர்ட் எம்டியாக இருக்குது not a crumb to be found on the snow covered ground அப்படின்றது what couldn't he found on the ground அது கிரிக்கெட்டால் என்ன கிரவுண்டில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா he could not find even a single piece of food on the ground why was the ground covered with snow the ground was covered with snow because of the onset of winter season winter வந்தாலே ஸ்னோ வந்துடும் ஸ்னோ வந்துருச்சுன்னா எதுவுமே வந்து பூமியில் முளைக்காது ஸோ அதனால எந்த சாப்பாடும் கிரிக்கெட்டால் பூமியில் பார்க்க முடியல at last by starvation and famine made bold all dripping with wet and all trembling with cold ஸோ இந்த லைன்ல வாட் மேட் தி கிரிக்கெட் போல்டு என்ன விஷயம் கிரிக்கெட்டை போல்ட் ஆக்குச்சு அப்படின்னா ஸ்டார்வேஷன் அண்ட் ஹங்கர் பசி மற்றும் அந்த பஞ்சம் காரணமாக கிரிக்கெட் வந்து கொஞ்சம் போல்ட் ஆகுது why did the cricket drip and tremble the cricket dripped wet and trembled with cold because it was winter and there was no food to eat ஸோ வின்டர் அதனாலே ட்ரிப்பிங் அதாவது வெட் அந்த தண்ணி சொட்டிகிட்டே இருக்கு ட்ரம்பிளிங் வித் கோல்டு சாப்பிடவும் எதுவும் இல்லை அதனால பசியிலையும் அந்த குளிர்லையும் கிரிக்கெட் வந்து நடுங்கிட்டு இருக்கு Away he set off to a miserly ant to keep him alive he would grant him shelter from rain and a mouthful of grain. Whom did the cricket want to meet and why? யாரை வந்து கிரிக்கெட் சந்திக்கணும்னு நினைக்கிது அப்படின்னா cricket want to meet the miserly ant to ask for shelter and food. ஸோ கஞ்ச எறும்பிக்கிட்ட போயிட்டு தங்கறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கேட்கலாம் அப்படின்றது தான் கிரிக்கெட்டோடைய முடிவு. Who would keep him? What would keep him alive? கிரிக்கெட் எப்போ உயிரோடு இருக்கும் அப்படின்னா shelter from rain and a mouthful of grain would keep him alive. But we ant never borrow and we ant never lend. Why do you think ants never borrow or lend அப்படின்னு ஒரு கேள்வி. ants are very good workers. ஸோ அது வந்து ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அவங்களோட ஃபுட்டை அவங்களே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. they do not borrow or lend. ஏன்னா ஒவ்வொரு எறும்பும் தனக்கான ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிக்க போது அதனால் அது இன்னொரு எறும்பிக்கிட்ட போய் கடன் கேட்கவும் போகிறதில்ல இன்னொரு எறும்பிக்கிட்ட போய் எனக்கு ஃபுட்டு தான் அப்படின்னு கேட்கவும் போகிறதில்ல அதனால எறும்புகள் வந்து எப்போவுமே கடனும் தர மாட்டாங்க கடனும் வாங்க மாட்டாங்க அப்படின்றது. who says this line to whom? இந்த லைன் யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா எறும்பு கிரிக்கெட் கிட்ட சொல்லுது. No, my heart was so light that I sang day and night for all nature looked gay. So whom does I refer to? இந்த இடத்துல I அப்படின்றது I sang day and night அப்படின்றது யார் பாடுறா கிரிக்கெட் தான் I day and nightடும் பாடிட்டு இருக்கு. So I refers to cricket. What was the nature of the cricket? How do you know? The nature of cricket is to sing day and night and be happy. So இரவு பகலுமா பாடி சந்தோஷமா இருக்கிறது. It is said by the cricket himself to the ant. So antக்கு கிரிக்கெட் என்ன பண்ணுதுன்னு எப்படி தெரியும் கிரிக்கெட்டே சொன்னதுனால தான் antக்கு அது என்னன்னு தெரியும். Thus ending, he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. So the ant refused to help the cricket. Why? ஏன் வந்து ant கிரிக்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா the ant refused to help the cricket since it was the fault of cricket of not using the summer to collect the food and ant will end up in starvation giving food to the silly cricket. ஸோ என்ன அப்படின்னா ஆண்ட்டுக்கு தெரிய வருது இந்த கிரிக்கெட் சம்மர் ஃபுல்லாக ஆடிப்பாடி சந்தோஷமாக இருந்திருக்கு தவிர்த்து வின்டருக்கு தேவையான ஃபுட்டு சேர்க்கவே இல்லைன்றதும் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி இருந்த இது கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி அது வந்து கேட்கும் அப்போ ஆண்ட் அதோட சாப்பாடெல்லாம் கிரிக்கெட்டுக்கு கொடுத்துட்டு அது வந்து பஞ்சத்துலையும் வறுமையிலையும் இருக்கணும் ஸோ இந்த காரணத்தினால ஆண்ட் வந்து கிரிக்கெட்டுக்கு எதுவும் கொடுக்கல.
ஸோ அடுத்த அப்ரிசியேஷன் he wished only to borrow he would repay it tomorrow. Pick out the rhyming word in the above line. borrow, tomorrow இது ரெண்டும் தான் ரைமிங் வேர்ட். give more example of rhyming word from the poem. ஸோ போயம் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சிங்கு, ஸ்ப்ரிங்கு, ஹோமு, கம்மு, ஃபவுண்டு, கிரவுண்டு, போல்டு, கோல்டு இது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் புக்கில் இருக்கிறதுனால ஒரு தடவை இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். my heart was so light that I sang day and night for all nature looked gay. you sang sir you say அப்படின்னு கேட்குது. mention the rhyme scheme employed in the above line. ஸோ லைட்டுக்கு ஏன்னு கொடுக்குறோம், ஹெச்டியில் முடியுது, திருப்பி நைட்டுக்கும் ஹெச்டியில் முடியுது, அப்போ நைட்டுக்கும் ஏ தான் கொடுக்கணும். கே இது ஒயில முடியுது, ஸோ பி. சே இது ஒயில முடியுது, ஸோ பி. ஸோ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிபி. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் போயம் என்ன அப்படின்னா நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்றது தான். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிருப் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ போயமையும் ஆத்தரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. மென், ஸோ மனிதர்கள் அப்படின்னு இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இருக்கும். தட் மீன்ஸ் ஃபால் அண்ட் வந்து பீக் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸோ விழுந்து எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மென் அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில் ஃபால், ஸோ விழுந்து எழுந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நோ மென் ஆர் ஃபாரின் ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிருப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க போயம்குள்ளே போகலாம். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்டேஞ்ச் நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நபரும் நமக்கு தெரியாதவங்க கிடையாது, ஒரு கண்ட்ரியும் நமக்கு ஃபாரின் கண்ட்ரி அப்படின்றதுலாம் கிடையாது. beneath all uniform a single body breathes. ஆக்சுவலி இந்த போயம் என்ன அப்படின்னா ஒரு மிலிட்ரியை வந்து அட்ரஸ் பண்ணுறது. அதாவது நம்ம மிலிட்ரியை வச்சு ஒவ்வொரு நாடும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சண்டை தேவையில்லை அப்படின்றத சொல்கிறது தான் இந்த போயம். ஸோ அதுதான் வந்து எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட இங்கே சொல்கிறது எல்லாமே அந்த கண்ட்ரி மிலிட்ரியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ beneath all uniform a single body breathes. ஸோ எல்லா யூனிஃபார்ம்குள்ளேயும் ஒரு சாதாரண உடம்பு, அது மூச்சு விடும் ஒரு உடம்பு தான் இருக்குது அப்படின்னு. லைக் அவர்ஸ், நம்மள மாதிரியே தான் மற்றவங்க உடம்பும். தி லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான். ஸோ நாம் எப்படி ஒரு நிலத்து மேலே நடந்து போகிறோமோ அதே மாதிரி தான் அந்த பக்கத்து நாட்டவரோ எதிரி நாட்டில் இருக்கும் மனிதர்களை பிரதர்ஸ் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. அவங்களும் நாம் எப்படி ஒரு நிலத்து மேலே நடந்து போகிறோமோ அந்த மாதிரி அவங்களும் தான் நிலத்து மேலே நடந்து போகிறாங்க. இஸ் எர்த் லைக் திஸ் இஸ் இன் விச் வி ஆல் ஷல் லிவ். இதே பூமியில் தான் நாமளும் நடக்கிறோம், இதே பூமியில் தான் அவங்களும் நடக்கிறாங்க, இதே பூமியில் தான் நாமளும் வாழறோம், இதே பூமியில் தான் அவங்களும் வாழறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே டூ, அதாவது அவங்களும் அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர். ஸோ நமக்கு எப்படி வந்து சூரிய வெளிச்சம், காற்று, தண்ணீரை பற்றிலாம் தெரியுமோ அதே மாதிரி அவங்களும் சூரிய வெளிச்சம், காற்று, தண்ணீர் இதெல்லாம் சுவாசிச்சு தான் வாழறாங்க. or fed by peaceful harvest by war's long winter starve. ஸோ ஒரு நாடு வந்து அமைதியாக இருக்குது அப்படின்னா நம்ம நல்ல விளைச்சல் பார்த்து பீஸ்ஃபுல்லாக, அதாவது அமைதியாக சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒருவேளை ஒரு நாட்டுக்கு வந்து போர் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து லாங் வின்டர், இப்போ வந்து நம்ம ஊரில் கிடையாது, ஃபாரின்லலாம் வந்து வின்டர் வந்தாலே ஸ்னோ வந்துடும். ஸோ ஸ்னோ வந்துருச்சுனாலே அவங்களால எந்த அறுவடையும் பண்ண முடியாது. வருஷத்தில் 9 மாதம் தான் அங்கே அறுவடை பண்ணுவாங்க, 3 மாதம் வந்து அவங்க எந்த அறுவடையும் பண்ணாமல் வெளிநாட்டில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வார், அதாவது இது வாரை வந்து வின்டரோட கம்பேர் பண்ணுறாங்க போரை. அதாவது ஒரு போர் நடக்கும் போதும் மக்கள் வந்து நிம்மதியாக விவசாயம் பண்ண முடியாது. எப்படி அப்படின்னா ஒரு வின்டரில் எப்படி ஒரு மக்களால் விவசாயம் பண்ண முடியாதோ அந்த மாதிரி போர் நடக்கும்பொழுது விவசாயம் பண்ண முடியாது. அப்படி வந்து போர் நடக்கும்பொழுது விவசாயம் பண்ணலன்னா மக்கள் வந்து ஸ்டார்வ்டு, அதாவது பசியிலையும் பஞ்சத்துலையும் தான் இருப்பாங்க. எப்படி ஒரு வின்டரில் வந்து பசியிலையும் பஞ்சத்துலையும், ஏன்னா காசு இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்ருவாங்க, ஸோ காசு இல்லாதவங்க அந்த பட்னியில் தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் போர் நடந்தா அப்படின்ட்டு சொல்கிறாரு. their hands are ours and in their lines we read. ஸோ என்ன அப்படின்னா அவங்க கையும் நம்ம கை மாதிரியே தான் இருக்கும். நம்ம கையில் வந்து அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க கையிலையும் அந்த கோடுகள் லைன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும், ரேகை தான் சொல்கிறாங்க. a labor not different from our own. அவங்களும் கஷ்டப்பட்டு வந்து வாழறாங்க, அதாவது கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு தான் வாழறாங்க. எப்படின்னா நம்மள மாதிரியே தான். ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் லைக் அவர்ஸ் தட் வேக். ஸோ நம்மள மாதிரியே அவங்களுக்கும் கண்ணு, அதாவது முடிச்சு பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே தான் எல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தான் அவங்களும் இருக்காங்க. எதிரி நாடாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் மக்கள் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றதான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஒன் பை லவ். ஸோ என்ன அப்படின்னா அவங்களும் நம்மள மாதிரி தூங்குவாங்க, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா அதை வந்து லவ்வால் ஒன் பண்ணலாம். ஸோ வந்து கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அதே தான். ஸோ வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் லவ்னால ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதான் அதுலேயும் சொல்லியிருக்காங்க. இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் தட் கேன் ஆல் ரெகனைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா ஒவ்வொரு நிலத்துலையும் வாழற மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்மள மாதிரியே தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே தான் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதுலேருந்து என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒன்று அப்படின்றது நமக்கு புரியுது. லெட் அஸ் ரிமெம்பர் whenever we are told to hate our brother it is ourself. ஸோ எப்பயாவது நமக்கு அந்த நாட்டில் சரியில்லை,
அவங்கள நம்ம வெறுக்கணும், அவங்க நம்ம எதிரி நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவங்க மேல இருக்கும் வெறுப்பே கிடையாது, நம்ம சொந்த அண்ணனையோ தம்பியையோ நாம வெறுக்கிற மாதிரி. ஸோ அது நம்மளையே நம்ம வெறுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றார். தட் we shall disposes betray and condemn. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டாலோ நமக்கு நடந்தாலோ அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ், அதை வந்து நம்ம டிஸ்போசஸ் அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்க கூடாது, தள்ளி விட்டுணும். பிட்ரே அப்படின்றது அதை வந்து நம்ம ஏத்துக்காம அதையும் தள்ளி விடுறதாம். கண்டம் அப்படின்னா அதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்றது. ஸோ ரிமெம்பர் ஹூ டேக்ஸ் ஆர்ம்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர், இட் இஸ் தி ஹியூமன் எர்த் that we defile. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஆர்ம்ஸ் அப்படின்னா ஆயுதம் ஏந்தணும் அப்படின்னா இந்த எர்த்தை நம்ம நல்லா வச்சுக்கல, இந்த எர்த்தையே நம்ம கெடுக்கிறோம், ஸ்பாயில் அப்படின்றதா டிஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபைல் அப்படின்றதா அந்த பொயட்டிக் டேர்ம் கொஞ்சம் அட்வான்ஸ் இங்கிலீஷில் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பூமியை நம்ம ஸ்பாயில் பண்ணுறோம், அதான் டிஃபைல் அப்படின்ட்டு. அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ் அவுட்ரேஜஸ் தி இன்னசென்ஸ் ஆஃப் ஏர். ஸோ நம்ம சண்டை போடுறதன் மூலயமா பூமியிலே நம்ம வந்து ஒரு நரகத்தை உருவாக்குறோம். ஸோ சண்டைன்றது வந்து சாதாரணமாக மட்டும் நடக்காது, நம்ம குண்டு போடுவாங்க, ஸோ அதனால் வந்து நிறைய தீ ஏற்படலாம், அதனால் நிறைய டஸ்ட்டுகள் நடக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த புகை வந்து நம்மளோட காற்றுல இருக்கும் அந்த இன்னசென்ஸை வந்து மறைக்குது. அவுட்ரேஜ் அப்படின்னா அது அப்படியே மறைக்குது. தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன். ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளையே நம்ம கிட்டத்தட்ட மறைக்கிற மாதிரி தான். ஸோ ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்டேஞ்ச். ஸோ அதனால் ஒரு நாடும் நமக்கு வந்து ஒரு மென்னும் நமக்கு ஃபாரின், அதாவது ஃபாரினர்ஸ் கிடையாது, ஒரு கண்ட்ரியும் நமக்கு புது கண்ட்ரிலாம் கிடையாது. எல்லாமே இந்த பூமியில் இருக்கும் ஒரு நிலம், அங்கே இருக்கும் மக்களும் நம்மள மாதிரி இருக்கும் மக்கள், கிட்டத்தட்ட எல்லாருமே அண்ணன் தம்பி தான் அப்படின்றத சொல்றாரு. ஸோ அதாவது நம்ம அந்த போர் நடக்கும் அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, ஸோ போரை வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு போயம் தான் இந்த போயம். ஸோ அபவுட் தி ஆத்தர் யாருன்னா ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிரூப், நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ வந்து நோ மென் ஆர் ஃபாரின், அதோட ஆத்தர் வந்து ஃபால்க்னர்ன்ட்டு. இவர் 1918 2009 அந்த டைம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பார்ன் அஸ் ஜேம்ஸ் ஹரால்ட் கிரூப் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ட்ராவல் ரைட்டர். ஸோ இங்கிலீஷ் போயட் அப்படின்னா அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஹி ரோட் ஓவர் 30 books இன்க்ளூடிங் ஆட்டோபயோகிராஃபிஸ், நாவல்ஸ் அண்ட் பிளேஸ். ஆட்டோபயோகிராஃபினா அவருடைய சுயசரிதை. கிரூப் ரோட் இஸ் ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் பொயட்ரி தி ட்ரவுண்ட் சோல்ஜர் அட் தி டவுன்ஸ், தி ட்ரவுண்ட் செயிலர் அட் தி டவுன்ஸ் அப்படின்றது அவரோட முதல் போயட்ரி, which was published in 1947. His hometown of South Shields, இதுவும் வந்து யூகேல இருக்கிற ஒரு ஊர் தான். ஸோ யூகேனோ யுனைடெட் கிங்டம், இங்கிலாண்டில் இருக்கும் ஒரு ஊர் தான். சவுத் ஷீல்ட் now holds a growing collection of his work in the Central Library and artifacts from his time in Japan are housed in the nearby museum. ஒன்றும் இல்லை, அவரோட ஹோம் டவுன், அவரோட சொந்த ஊர் வந்து சவுத் ஷீல்ட்ஸ் அப்படின்ற ஊர். அந்த ஊரில் தான் அவர் எழுதின அந்த புக்ஸ் எல்லாத்தையும் அந்த ஊருடைய சென்ட்ரல் லைப்ரரியில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா அவரால் கையாளப்பட்ட பொருள்கள், கண்ணாடி, டேபிள், அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண பெட்டு, அவர் வந்து ஷோகேஸில் வச்சிருந்த பொருள்கள், இது எல்லாமே அவர் கொஞ்ச நாள் வந்து ஜப்பான்லையும் இருந்திருக்காரு. அப்போ அந்த வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த சவுத் ஷீல்ட்ஸ் அப்படின்ற ஊரில் இருக்கும் ஒரு மியூசியத்தில் அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. His last volume of poetry was published during the summer of 2008 by Red Squirrel Press. ஸோ ஒரு கடைசியாக எப்போ எழுதுறாரு அப்படின்னா 2008 அவர் ஒரு பொயட்ரி எழுதுறாரு. அந்த பொயட்ரி ரெட் ஸ்குரில் பிரஸ் அப்படின்றவங்க வெளியிடுறாங்க. அதோடைய ஸ்பெஷல் ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னா அதே சென்ட்ரல் லைப்ரரியின் சவுத் ஷீல்டில் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஆத்தர் பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இல்லை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய ஊர். அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் எழுதின ஃபர்ஸ்ட் பொயட்ரி என்ன அப்படின்னா தி ட்ரவுண்ட் செயிலர் அட் தி டவுன்ஸ் அப்படின்றது. அவரோட ஊர் என்னது? சவுத் ஷீல்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே ஆத்தர் பற்றின வரும் கேள்விகள் நீங்கள் தாராளமாக பதில் சொல்லிடலாம். இந்த போயம்ல இருக்கும் சினானியம்ஸ். ஸோ முக்கியமான வார்த்தைகள். கண்டம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல், ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டம். ஸோ ஐ கண்டம் ஹிஸ் டாக் அப்படின்னா அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கல, அதை நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். லேபர் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது லேபர் அப்படின்னு சொல்வோம். பிட்ரே அப்படின்னா டிஸ்லாயல், ஸோ முதுகு பின்னாடி குத்துறது, கிட்டத்தட்ட வந்து அதை ஒத்துக்காமல் இருக்கிறது, இதை தான் பிட்ரே டிஸ்லாயல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபைல் அப்படின்னா டேமேஜ் தி பியூரிட்டி ஆர் அப்பியரன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை ஸ்பாயில் பண்ணுறது, அந்த விஷயம் அழகாக இருக்கும் அதோட பியூரிட்டியையோ அந்த விஷயத்தோட ஒரிஜினல் அப்பியரன்ஸையோ கெடுக்கிறது, இதை தான் டிஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்ரேஜ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ரியாக்ஷன் ஆஃப் ஆங்கர் அண்ட் ஷாக். ஸோ அவுட்ரேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோவத்தின் வெளிப்பாடை தான் அவுட்ரேஜ் அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு போர்க்களம் இல்லை ஒரு புரட்சி களம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ரியாக்ஷன் ஆஃப் ஆங்கர் அண்ட் ஸ்ட்ராங். இதுதான் இந்த போயம்ல இருக்கும் முக்கியமான சினானியம்ஸ்.
அடுத்தது இந்த போயம்ல இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் என்னன்னு பார்ப்போம். பேஸ்ட் ஆன் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி போயம் ரீட் தி ஃபாலோயிங் லைன் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் given below. So first paragraph, beneath all uniform a single body breathes like ours the land our brothers walk upon is earth like this in which we all shall lie. So இந்த paragraphல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். What is found beneath all uniform? எல்லா யூனிஃபார்ம் கடியிலும் என்ன இருக்கு அப்படின்னா beneath all uniform human beings are only there who breathes like everybody. ஸோ ஒரு மனித உடல் எல்லார மாதிரியும் மூச்சு விட்டுட்டு நார்மலாக தான் ஒரு யூனிஃபார்ம்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ்? ஸோ நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் என்ன சேமா இருக்கு அப்படின்னா தி எர்த் வேர் வி லிவ் அண்ட் டை இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். இதே பூமியில தான் பிறந்து இறக்குறோம். இது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வேர் ஆர் வி ஆல் கோயிங் டு லைஃப் ஃபைனலி? எங்க நம்ம கடைசியா சாக போறோம் அப்படின்னா தி போயட் சே அட் தி எண்ட் ஆஃப் அவர் ஆல் ரெஸ்பெக்டிவ் லைஃப் வி ஷல் லை பரீட் இன் தி சேம் எர்த். நம்ம என்ன எவ்வளோ ரெஸ்பெக்டிவா எவ்வளோ பெரிய பதவியில எப்படி வாழ்ந்தாலும் இந்த பூமியில தான் நம்ம இறந்த பிறகு புதைக்கப்பட போறோம். ஸோ இதுதான் எல்லா மனிதர்களுக்கும் நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் மூலயமா இந்த கொஷின்ஸ் மூலயமா போயட் அட்ரஸ் பண்றார். ஸோ அடுத்த பேராகிராஃப், தே டு அவேர் ஆஃப் சன் ஏர் அண்ட் வாட்டர் ஆஃபர்ட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்டு. ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின், வாட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்? ஸோ எல்லாருக்கும் என்ன காமன்? இது இதே கொஷின் நம்ம முன்னாடியும் பார்த்தோம், ஆனால் இது கொடுத்துருக்கும் பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அங்கே நம்ம பூமியில் பிறந்து இறக்குறோம் அப்படின்றத காமன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷினில் எது காமன் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கும் லைன் சன் ஏர் அண்ட் வாட்டர் இது எல்லாருக்கும் காமனாக இருக்குது. ஹவு ஆர் வி ஃபெட்? ஸோ நம்ம எப்படி சாப்பிட்றோம்? ஃபெட் அப்படின்னா சாப்பிட்றது. எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா we are fed by harvest taken in the peaceful time. அது அமைதியான நேரங்களில் விவசாயம் பண்ணும்பொழுது கிடைக்கும் அந்த விளைச்சலை சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது. மென்ஷன் தி சீசன் ரெஃபர்டு ஹியர். இங்கே என்ன சீசன் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்டு. ஸோ இந்த ரெண்டு லைனில் கொடுத்துருக்கும் ஒரே ஒரு சீசன் வின்டர். ஸோ இந்த இதில் சொன்னப்பட்ட சீசன் வின்டர். ஸோ அடுத்த அப்ரிசியேஷன் கொஷின், தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் தேர் லைன்ஸ் வி ரீட். ஸோ அவங்க கையும் நம்ம கையும் ஒரே மாதிரி தான். எ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். இந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின், ஹூ டஸ் தேயர் ரெஃபர் டு? தேயர் ரெஃபர் டு தி மென் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. தேயர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா நம்ம நாடு மட்டும் இல்லாமல் வேறு நாட்டில் இருக்கும் மனிதர்களுக்கும் அதே மாதிரி கை இருக்குது, அதுதான் தேயர். வாட் டஸ் தி போயட் மீன் பை தி லைன்ஸ் வி ரீட்? ஸோ லைன்ஸ் வி ரீட் இது மூலயமா போயட் என்ன சொல்ல வரான்னு கேட்குறாங்க. தி போயட் மீன் தட் அதர் கண்ட்ரி men's hand also has lines like our hand and these lines show their labor or hard work which is similar to ours. So அவங்க கையில் இருக்கும் ரேகையும் அவங்க கையில் இருக்கும் அந்த கோடுகளும் அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுது. What does not differ? என்ன மாறுபடலை அப்படின்னா தி லேபர் ஆர் ஹார்ட் ஒர்க் டஸ் நாட் டிஃபர். அவங்களும் நம்மள மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது மாறலை அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose us, betray and condemn அப்படின்னு சொல்றாங்க. Who tells us to hate our brothers? யார் நம்மளோட பிரதர்ஸை ஹேட் பண்ண சொல்றா அப்படின்னா the person who starts the war between the countries or the government starting the war tell us to hate our brothers. ஸோ நம்ம பக்கத்து நாட்டை ஏன் வெறுக்க போகிறோம்? ஒன்று நம்மளோட அந்த நாட்டில் பிடிக்காதவங்க யாராவது இந்த நம்ம நாட்டில் இருந்து அந்த நாட்டை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம தேவையில்லாமல் அவங்கள வெறுக்க போகிறோம். இல்லை அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அந்த நாட்டுக்கு மேலே போர் தொடுத்துச்சு அப்படின்னா நம்ம ஆபியஸாகவே நம்ம நாட்டை தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ தேவையில்லாமல் அந்த எதிரி நாட்டை நம்ம வெறுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஹேப்பன் when we hate our brothers? ஸோ அவங்கள வெறுக்கிறது மூலமா எதிரி நாடுகளில் இருக்கும் மக்களை வெறுக்கிறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா if we hate our brothers from other country then it is like hating ourselves. ஸோ நம்மள நாமளே வெறுக்கிற மாதிரி தான் அப்படின்றது. What do we do to ourselves? We dispose, betray and condemn ourselves அப்படின்ட்டு. ஸோ நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி நம்மளையே நம்ம டிஸப்பாயிண்ட் அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தான் அவங்கள நம்ம வெறுக்கிறது அப்படின்றத இந்த 4 லைன்ல சொல்றாங்க. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country strange. So what outrages the innocent? So எது outrages அப்படின்னா மறைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. War which is hell of fire and dust outrages the innocent. போர் தான் அங்கே இருக்கும் இன்னசென்ஸை மறைக்குது. இன்னசென்ஸ்னா வெகுளித்தனம். ஸோ ஒரு போர் நடந்துச்சுன்னா யாரும் வெகுளியாலாம் இருக்க முடியாது. ஸோ தேவையில்லாமல் அந்த வெகுளித்தனத்தை ஒரு போர் வார் மறைக்குது அப்படின்றாங்க. Who are not foreign?
எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹூ பிரீத் தி ஏர் விச் இஸ் அரவுண்ட் எவ்ரிவேர் ஆர் நாட் ஃபாரின். யாரெல்லாம் ஃபாரினர் கிடையாது அப்படின்னா நம்மள மாதிரியே இந்த பூமியில் இருக்கும் ஆக்சிஜனை சுவாசிச்சு வாழற யாருமே நமக்கு ஃபாரினர் கிடையாது அப்படின்றாங்க. ஹூ இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச், எனி கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச். எது நமக்கு மர்மமானது கிடையாது அப்படின்னா வேற ஒரு நாடு நமக்கு மர்மமானது கிடையாது. ஸோ அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். ஸோ beneath all uniform a single body breathe. ஸோ இந்த லைனில் இருக்கிறது அலிட்ரேஷன். ஸோ முதல்ல இருக்கும் அந்த வேர்ட் ஆல்ஃபபெட் ரிப்பீட் ஆச்சுன்னா அது அலிட்ரேஷன் சொல்லுவோம். இங்கே பாடி பிரீத்ஸ் ரெண்டுமே பீல் ஆரம்பிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறது அலிட்ரேஷன். beneath all uniform a single body breathes. இந்த இடத்துல இருக்கிறது மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா ரெண்டு பொருளையும் தேனோ அஸ்ஸோ இல்லை அப்படின்னா லைக்கோ இல்லாமல் கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே யூனிஃபார்மையும் நம்மளோட ஹியூமன் பாடியையும் கம்பேரிஷன் நடக்கிறதுனால இது மெட்டஃபர். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த மாதிரி ஒரே லைன்ல ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஏதாவது ஒரு கரெக்டாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் உங்க ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு கரெக்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா இருந்துச்சு, மேக்ஸிமம் 99% அப்படி இருக்காது. ஒருவேளை அப்படி கொஷின்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொஷினுக்கு உங்களுக்கு போனஸ் மார்க் வந்துடும். ஸோ யாரும் பயப்பட வேணாம். ஒரு லைனுக்கு 2-3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னா அதுல எந்த 2-3த்துல எந்த ஒன்னே ஒன்னா அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்குன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கொஷின் அப்படி தான் இருக்கும். லைக் அவர்ஸ் தி லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான். இங்க இருக்கிறது சிமிலி. லைக் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால ஸோ லைக் நம்மள மாதிரியே நம்ம பிரதர்ஸும் நடப்பாங்க. ஸோ நம்மளையும் பிரதர்ஸையும் லைக் அப்படின்ற வார்த்தை வச்சு கம்பேர் பண்ணதுனால இங்க இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி. இஸ் எர்த் லைக் திஸ் இன் விச் வி ஆல் ஷெல் லை. ஸோ பூமியில தான் நம்ம குழி தோண்டி புதைக்கப்படுவோம், படுப்போம் அப்படின்றது. லை அப்படின்னா கிடப்போம் அப்படின்றது. ஸோ லை அப்படின்றது ஹியூமனுக்கான வார்த்தை. இதை பூமியை வச்சு சொன்னதுனால இங்க இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்டேஞ்ச், நோ கண்ட்ரி ஆர் ஃபாரின். இதுல இருக்கிறது அனஃபோரா. ஸோ அனஃபோரா அப்படின்னா ஒரே வேர்ட், அதாவது ஒரு ஃபுல் வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கு. நோ நோ அப்படின்ற இந்த வார்த்தை ரெண்டு தடவை ஒரே லைன்ல ரிப்பீட் ஆச்சுன்னா அது அனஃபோரா. ஒரு சிங்கிள் ஆல்பபெட் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அலிட்ரேஷன். ஒரு வேர்டே ரிப்பீட் ஆச்சு, இப்போ நோ நோ ஒரு வேர்டே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம அனஃபோரான்னு சொல்வோம். அதே மாதிரி ஆல்பபெட்ல வவ்வல்ஸா ஃபர்ஸ்ட் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வேற சொல்வோம். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். பட் இப்போது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கான்சனண்டா ரிப்பீட் ஆச்சு, ஒரு ஆல்பபெட்டா ரிப்பீட் ஆச்சுன்னா அது அலிட்ரேஷன். ஒரு வேர்டா ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர். இதுல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அலிட்ரேஷன். அண்ட் அந்த ஏர் இது எல்லாமே ஏஎல் ஆரம்பிக்குது. ஸோ இந்த லைன்ல இருக்கிறது அலிட்ரேஷன். பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்ட். இதுல இருக்கிறது மெட்டஃபர். ஸோ வாரையும் வின்டரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நடுவில் கம்பேரிஷன் வேர்டு எதுவும் யூஸ் பண்ணாதனால இதில் இருக்கிறது மெட்டஃபர். தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட். ஸோ இதில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். ஹேண்ட்ஸு வி ரீட் இது எல்லாமே ஹியூமனுக்கானது. பட் இதில் தெயர் அப்படின்னு சொல்கிறதுல தெயர் அப்படின்றது ஃபாரின் கண்ட்ரியை சொல்கிறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு கை அந்த லைன்ஸ் வி ரீட் இந்த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொடுக்கறதுனால அங்கே இருக்கிறதும் பர்சானிஃபிகேஷன். தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் இதை சினக்டாக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சினக்டாக்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பொருள்களை ஒரே பெரிய பொருளோட கம்பேர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலைக்கு ஒரு பழம் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க தலை அப்படின்னு சொல்றது நம்ம ஹியூமனோடைய அந்த தலையை மட்டும். ஆனா இங்க எதை சொல்றாங்க, முழு உடலையும் தான் தலை அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதை தான் இங்கிலீஷ்ல சினக்டாக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வர்ணிக்கிறது. their hands are ours. அதுல ஹேண்ட் அப்படின்ற வார்த்தை என்னன்னா கையை மட்டும் குறிக்கிறது இல்லை, அந்த ஹியூமனையே குறிக்குது. ஸோ அவங்களும் நாமளும் ஒன்று தான் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இங்கே ஹேண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சினக்டாட்சி. பை வார்ஸ் லாங் வின்டர் இதில் இருக்கிறது இன்னொன்று அலிட்ரேஷன். வார் வின்டர் அப்படின்றது இதில் இன்னொன்று இருக்கிறது மெட்டஃபர். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் தேர் லைன்ஸ் வி ரீட். இந்த இடத்துல என்ஜாப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு லைன்லையும் கரெக்டாக மீனிங் சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் எந்த ரெண்டு லைன் அப்படியே கண்டினியூவேஷனாக வருது. தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அப்படின்றது ஒரு லைன், அதோட ஆத்தர் விட்டுட்டு அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்காம ஒரே கண்டினியூவேஷனாக கொடுத்ததுனால இதுக்கு பேர் என்ஜாப்மெண்ட். தி கண்டினியூவேஷன் ஆஃப் சென்டென்ஸ் இன் டு தி நெக்ஸ்ட் லைன் வித்தவுட் அ பாஸ் எம்பசஸ் தி ஷேர்டு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அந்த ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா தான் அந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுன்றதுனால அந்த லைனை ரெண்டாக உடைக்காம
ரெண்டு டிஃப்ரெண்ட் லைனை ஒன்றா சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ஜாப்மெண்ட். இது எல்லாமே அந்த பொயட்டிக் ரிதம்ஸ்க்காக எழுதுவாங்க. ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் அப்படின்னா இதில் இருக்கிறது டிரான்ஸ்வர்ட் epithet அப்படின்றது peaceful is compared to peaceful country. ஸோ transword epithet அப்படின்னா என்னன்னா பீஸ்ஃபுல் அப்படின்றது வெறும் பீஸ்ஃபுல் அந்த அமைதியை மட்டும் குறிக்கிறதுல ஒரு அமைதி நாடு, அந்த நாடுன்றது மறைஞ்சு இருக்கு. ஸோ அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அதனால transword epithet. ஸோ பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் அப்படின்னா எந்த இடத்துல விளைச்சல் பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டில் தான் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும். பட் நாடுன்றதை அங்கே கண்ட்ரின்றதை அவங்க மென்ஷன் பண்ணலை. பீஸ்ஃபுல்லுக்கும் ஹார்வெஸ்ட்டுக்கும் நடுவில் அந்த கண்ட்ரின்றது மறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து transword epithet. They too aware of sun and air and water. இங்க இருக்கிறது polysyndeton அப்படின்றது ஒன்றும் கிடையாது. and or இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனில் இருக்குது polysyndeton. ஏன் ரிப்பீட் ஆகுது இங்கே பாருங்க. aware of sun and air and water அப்படின்னு இருக்கு. ஸோ போய்ட் சிம்பிளாகவே எழுதியிருக்கலாம் sun, air and water எழுதியிருக்கலாம். பொதுவாக நம்ம இப்படி தானே எழுதுவோம். ஆனால் அங்கே அவர் sun அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் ரெண்டு தடவை அந்த அண்டுன்றதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அண்டை ரெண்டு தடவை யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான். ஸோ கமா போடாமல் அண்டு யூஸ் பண்ணும்பொழுது அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படின்றது சொல்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிறது polysyndeton. ஸோ ரிப்பீட்டட் அண்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. Remember they have eyes like ours that wake. ஸோ இங்கே லைக் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது சிமிலி அப்படின்றது. strength that can be won by லவ். ஸோ மெட்டஃபர். ஸோ என்னன்னா ஸ்ட்ரென்த்தையும் லவ்வையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது மெட்டஃபர். காமன் லைஃப் தட் கேன் ஆல் ரெகனைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். ஹியூமன் ரெகனைஸ் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுக்கிறது. ரெண்டுமே ஹியூமனுக்கான தன்மை. பட் வந்து என்னன்னா லைஃபுக்கு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இங்கே வந்து பர்சானிஃபிகேஷன். லைஸ் லைக் அவர்ஸ் தட் வேக் ஆர் ஸ்லீப். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது polysyndeton. இந்த இடத்துல ஆர் அப்படின்ட்டு வேக் ஆர் ஸ்லீப். ஸோ இந்த ஆரை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் ஆர் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேக் அண்ட் ஸ்லீப் தூக்கம் மட்டும், அதாவது முடிச்சிருக்கிறது தூக்கம், இது ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால polysyndeton தான் அங்கே இருக்கிறது. லெட்டஸ் ரிமெம்பர் அண்ட் ரிமெம்பர். இந்த இடத்துல இருக்கிறது ரிப்பிட்டேஷன். ஸோ ரிமெம்பர் அண்ட் ரிமெம்பர் அப்படின்றது ரிப்பிட்டேஷன். இட் இஸ் அவர் செல்ஃப் தட் வி ஷல் dispossess, betray and condemn. இந்த இடத்துல இருக்கிறது மெட்டஃபர். அதாவது என்ன அப்படின்னா our self and we shall. ஸோ our self நம்மளையும் we shall திருப்பி வந்து நம்ம இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு கம்பேரிஷன். ஸோ இது வந்து மெட்டஃபர். to hate our brother it is our self that we shall dispossess, betray or condemn. இந்த இடத்துல நம்ம ஐரனியும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லலாம். எங்கெல்லாம் நெகட்டிவான வார்த்தை இருக்கோ அதை அந்த லைனை ஐரணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்க to hate our brothers it is our self. hate அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேர்ட். அப்போ இந்த லைனை ஐரணின்னு கூட சொல்லலாம். தட் we shall dispossess, betray, condemn மூணுமே ரொம்ப நெகட்டிவான வார்த்தை. ஸோ இந்த லைனை ஐரணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் மெட்டஃபரும் இருக்குது, ஐரணியும் இருக்குது. டு ஹேட் அவர் பிரதர் இட் இஸ் அவர் செல்ஃப். இதுக்கு வந்து ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிதெசிஸ் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ஆர் ஆக்சிமோரான் ரெண்டுமே. இது வந்து ஆன்டிதெசிஸ்ன்றது இப்போ நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. பழைய புக்லலாம் ஆக்சிமோரான் இல்லை கான்ட்ராஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஒரே லைனில் ரெண்டு ஆப்போசிட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆன்டிதெசிஸ்ன்னு சொல்லுவோம். டு ஹேட் அவர் பிரதர்ஸ் இட் இஸ் அவர் செல்ஃப். ஸோ பிரதர்ஸுன்னு சொல்லியிருக்காங்க, அவர் செல்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு வெவ்வேறு கான்ட்ராஸ்டான விஷயங்கள் ஒரே லைனில் வச்சதுனால இதை ஆன்டிதெசிஸ் அப்படின்வாங்க. அவர் ஹெல் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட். இந்த இடத்துல இது மெட்டஃபர். ஸோ ஒரு ஹெல் அப்படின்றது ஒரு நரகம் அப்படின்றது எப்படி இருக்கும், ஃபயர் அண்ட் டஸ்ட். அதோட இங்கே இருக்கும் அந்த போரில் நடக்கும் ஃபயர் அண்ட் டஸ்ட்டையும் ஹெல் அந்த நரகத்திலையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிஷனுக்கு எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணதுனால இதில் இருக்கிறது மெட்டஃபர். அவுட்ரேஜ் தி இன்னசென்ஸ் ஆஃப் ஏர். இன்னசென்ஸ் அப்படின்ற வார்த்தை ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனால் இங்கே ஏர் காற்றுக்கு கொடுத்ததுனால இந்த லைனில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். ஸோ இதோட இந்த போயம் நோ மென் ஆர் ஃபாரின் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து போயம் ஃபுல்லாக ஒரு லைனும் பார்த்துருக்கோம், சினானியம்ஸ் பார்த்துருக்கோம், ஆத்தர் பற்றி பார்த்துருக்கோம், அப்ரிசியேஷன் கொஷின் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த போயம்க்கு முடிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட அடுத்த போயம் நம்பர் 6 தி ஹவுஸ் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா நாதியா புஷ் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ போயம் அண்ட் போயட் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போம். ஸ்ட்ரீட் அப்படின்னா தெரு. தெருவோட சைட்லலாம் பார்த்தீங்கன்னா முட்புதர்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த புதர் தான் இங்கிலீஷில் புஷ்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்றத நாதியா புஷ் எழுதினாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க போயம்குள்ளே போகலாம். இட் சாட் அலோன். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு தெருவில் இருக்கும் ஒரு மர்மமான வீடை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த போயம். ஸோ இதில் வந்து இட் அப்படின்ற வார்த்தை அந்த தெருவில் இருக்கும் ஒரு மர்மமான
மர்மமான வீட்டை குறிக்குது. இட் sat alone அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீடு அங்க தனியா இருக்கு. வாட் happened there is still today unknown. இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். அந்த வீடு ஒரு ரொம்ப மர்மமான இடம். அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். அந்த வீட்டுக்குள்ள நிறைய இடம் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் பேர் டு தி போன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு எலும்புக்கூடு, ஒரு உடம்புல எலும்புக்கூடு இருந்துச்சு அப்படின்னா, சதை எதுவுமே இல்லாமல் வெறும் எலும்புக்கூடு இருந்துச்சு, அதை என்ன சொல்லுவோம்? நம்ம காலி உடம்புன்னு சொல்லுவோம். என்னதான் அந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ இடம் இருந்தாலும் அந்த வீடு வந்து எப்படி எலும்புக்கூடு எப்படி காலியாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த வீடு காலியாக இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. அட் நைட் தி ஹவுஸ் சீம் டு பி அலைவ். ஸோ ராத்திரி நேரத்தில் அந்த வீடு உயிரோடு இருக்கும் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லைட்ஸ் ஃப்ளிக்கர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப். லைட்ஸ் எல்லாம் வந்து ஆன் அண்ட் ஆஃப். ஃப்ளிக்கர் அப்படின்னா விட்டு விட்டு எரியிறது. ஐ எம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு தி ஹவுஸ். எனக்கு எப்போவுமே அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், டெம்டேஷன் இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் சி வாட் இட் இஸ் ரியலி அபவுட். உள்ளே போய் நிஜமால என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. பட் ஃபியர் டேக் ஓவர் மீ. ஆனால் பயத்தினால அவங்க உள்ளே போகாமல் வெளியவே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐ டிரைவ் பாஸ் தி ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. அந்த வீட்டை டெய்லி கடந்து தான் நான் போயிட்டுருக்கேன். தி ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர். அது என்னமோ கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. இது ஒரு மே மாதம், கிட்டத்தட்ட வார்ம் சம்மர். இந்த வெயிலில் அந்த வீடு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். அந்த வீட்டோட வேலையை என்னென்னா, அந்த வீட்டை யார் கிராஸ் பண்ணாலும் மைண்டோட ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். ஏன்னா யாருக்காக இருந்தாலும் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம். ஸோ அந்த வீடு வந்து மைண்டோட எப்போவுமே விளையாடும். டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட். எனக்கு அப்படிதான் இருக்குது, அந்த வீட்டை பார்க்கும்போது மைண்டோட விளையாடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. பிசைட்ஸ் தி ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ. இட் நெவர் க்ரோஸ் லீஃப். அதாவது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் எப்போவுமே இலை எதுவுமே இருக்காது. நாட் இன் வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால். அதாவது வருஷத்தில் 4 சீசன் இருக்கும் இல்லையா, அந்த 4 சீசன்லேயும் அந்த மரம் ஒரு மொட்டை மரமாக தான் இருக்கும் தவிர்த்து அதில் எந்த இலையும் இருக்காது. இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர். ஆனால் அந்த மரம் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்குது. நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். அந்த மரம் சாகவும் சாகாது, அந்த மரம் வந்து அதாவது உயர்ந்து வளரவும் வளராது. ஹவு குட் திஸ் பி? இப்படி ஒரு மரம் இப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட். ரூமர்ஸ் அப்படின்னா நம்ம புதுசு புதுசாக கதை கட்டி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கதை அந்த வீட்டை சுற்றி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஈச் டே தி ஹவுஸ் ஜஸ்ட் பிகன்ஸ் டு ஃபேட். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த வீடு வந்து அதோடைய அந்த பிரைட்னஸை இழந்துக்கிட்டே வர மாதிரி இருக்குது. ஃபேட் அப்படின்னா டிம் ஆகிட்டே வருது அப்படின்ற மாதிரி. வாட் ஹேப்பன்ட் இன்சைட் தி ஹவுஸ்? நிஜமாலே அந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்னதான் நடந்துச்சு? ஐ ரியலி டோன்ட் நோ. எனக்கு நிஜமாவே தெரியலை. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி அ மிஸ்ட்ரி. இது கடைசி வரைக்கும் ஒரு புரியாத ஒரு புதிராகவே இந்த வீடு இருக்கும் அப்படின்னு தான் கடைசி ஸ்டான்ஸால சொல்றாங்க. ஸோ இதோட இந்த போயம் முடியுது. நாதியா புஷ் எழுதின ஒரு போயம். இப்போ அபவுட் தி ஆத்தர், நம்ம ஆத்தரை பற்றி பார்ப்போம். தி ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் வாஸ் பப்ளிஷ்டு பை நாதியா புஷ். இவங்க வந்து பட்டிங் பொயட்டஸ். வந்து இந்த புக் வந்து ஏப்ரல் 2017 இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ பட்டிங் பொயட்டஸ் அப்படின்னா அவங்க வளர்ந்து வரும் அந்த போயட்டாக இருக்காங்க. born on September 24th, she live in Somerset, Pennsylvania. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் போயட். she loves the movie paranormal activity. paranormal அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பேய் பிசாசு இது சம்மந்தப்பட்ட அந்த ஆக்டிவிட்டியை வந்து அடிக்கடி வந்து அந்த மாதிரி மூவிஸை வந்து ஹாரர் மூவிஸை வந்து விரும்புகிறவங்க தான். தி TRVL சேனல்ஸ் கோஸ்ட் அட்வென்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேய் படங்கள் பார்க்கறதுனால அவங்களுக்கு பொயட்டிக் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறதுனால அவங்க எழுதுகிற எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி மர்மமான விஷயங்களாக தான் இருக்கும். ஷி ஹாஸ் அ பெட் கேட் அண்ட் பெர்ஹப்ஸ் ஹர் லைஃப் ஸ்டைல் மேக் ஹர் பென் சச் அ மிஸ்டீரியஸ் போயம் அபவுட் தி டார்க் வென் இட் வாஸ் கிவன் அஸ் அன் அசைன்மெண்ட். ஸோ அவங்களோட பேனாவை பிடிக்கும்பொழுது அவங்க வந்து பார்த்த படங்கள், அவங்க கேள்விப்பட்ட இந்த பேராநார்மல் ஹாரர் திங்ஸை வச்சு தான் அவங்களோட கவிதைகள், அந்த பாடல்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ நாதியா புஷ் அப்படின்றவங்க அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஸோ இந்த போயமுடைய அப்ரிசியேஷன் கொஷின் பார்ப்போம். ரீட் தி கிவன் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் பிலோ. ஃபர்ஸ்ட், இட் சாட் அலோன். வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் what happened there is still today unknown. It is a very mysterious place and inside you can tell it has a ton of space, but at the same time it is bad to the bone. So first paragraph கொடுத்திருக்காங்க. what does it refer to? நான் முன்னாடியே சொன்னேன், it அப்படின்றது இந்த போயத்தில் அந்த மிஸ்டீரியஸ் ஒரு மர்மமான வீட்டை தான் அந்த எல்ம் ஸ்ட்ரீட்ல இருக்கும் ஒரு வீட்டை குறிக்குது. pick out the line that indicates the size of the house. அந்த வீடோட சைஸை என்ன சொல்றாங்க அப்படின்னா, the line that indicate the size of houses and inside you can tell it has a ton of space. அந்த வீடு எவ்வளோ பெருசு அப்படின்னா அதுக்குள்ள எக்கச்சக்க இடம் இருக்கு, அப்படின்னா அது ஒரு பெரிய வீடு அப்படின்ற மாதிரி தான். டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா ஸ்பேஸ்னால இடம், டன் அப்படின்னா ரொம்ப பெரிய இடம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த லைன்ல தான் அந்த வீட்டோடைய சைஸை பத்தி சொல்றாங்க.
I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. It plays with your mind அப்படின்றாங்க. To whom does I refer to? I அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா poetess நாதியா புஷா தான் ரெஃபர் பண்ணுறாங்க. Because the alliterated word in the second line. ஸோ ரெண்டாவது லைனில் இருக்கும் alliteration. ஸோ the house seems to be a bit brighter. இதில் bit and brighter ரெண்டுமே பீல் ஆரம்பிக்கிறதுனால இந்த ரெண்டும் தான் செகண்ட் லைனில் இருக்கும் alliterated words. It never grows leaf, not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. இங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் மரத்தை பத்தி சொல்ற paragraph. What does it refer to? It refer to tree beside the house. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ஏன்னா லீஃப்ன்றத சொல்றது என்ன அர்த்தம், ஒரு மரத்தை தான் குறிக்குது. அப்போ it refers to trees. In what way the tree is a mystery? The tree never grow leaf, not in any season. எந்த சீசன்லையுமே அந்த மரத்துல ஒரு இலை கூட பார்க்க முடியாது. It neither grows tall or becomes small. அந்த மரம் வந்து சாகவும் சாகாது, அந்த மரம் வளரவும் வளராது. இதனாலே அந்த மரம் ஒரு மர்மமான மரமா இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. Rumors are constantly being made and each day the house just begins to fade. What happened inside the house? அந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடந்துச்சு? Does the house remain the same every day? அந்த வீடு ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கானா? No. The house doesn't remain same every day. It fades each day. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த வீடு டிம் ஆயிட்டே வருது அப்படின்றத இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. How does the poet consider the house to be mystery? ஏன் poet அந்த வீடு ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, the poet is unaware about what happened in the house and hence consider it to be a mystery. ஏன்னா போயட்க்கு அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அதனாலே அந்த வீட்டை ஒரு மர்மமான வீடு, ஒரு மிஸ்டீரியஸான வீடு அப்படின்னு சொல்றாங்க. What happened inside that house? I really don't know. I guess it will always be a mystery. So in the paragraph, does the poet know what happened inside the house? No, the poet doesn't know what happened inside the house. ஏன்னா போயட்க்கு என்ன உள்ள நடந்துச்சுன்னு தெரியாது. What is the mystery about the house? The mystery about the house is that no one knows about what happened inside the house. ஏன்னா யாருக்குமே உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாததுனாலே அந்த வீடு ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாமே அந்த வீடு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால அந்த வீடு ஒரு மிஸ்ட்ரி. ஸோ இதுதான் தி ஹவுஸ் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட் போயத்தில். அதான் அந்த மர்மமான வீட்டை பற்றி ஆத்தர் சொல்லிட்டே வருவாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது அப்படின்றத போயம். ஸோ அதை வச்சு தான் எல்லா அப்ரிசியேஷன் கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ அடுத்தது இந்த போயமில் இருக்கும் ரைமிங் வேர்ட் அண்ட் ரைமிங் ஸ்கீம். ரீட் தி போயம் அண்ட் ரைட் தி ரைமிங் வேர்ட் அண்ட் ரைமிங் ஸ்கீம் ஃபார் தி கிவன் ஸ்டான்சாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா அப்படின்றது அதில் இருக்கும் ரைமிங் வேர்ட் என்ன அப்படின்னா அலோன், அன்னோன், அப்புறம் போன். இது மூணும் ஒரே மாதிரி இருக்கும். பிளேஸு, ஸ்பேஸு, ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிபிசி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிபிசி. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் இருக்கும் ரைமிங் வேர்ட் டே, மே, மைண்டு, கைண்டு. ஸோ ரெண்டாவது ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் என்னது ஏபிஏசிசி. இதுதான் செகண்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம். ஸோ ஸ்டான்ஸா நம்பர் 3. இந்த ஸ்டான்ஸா 3ல் இருக்கும் ரைமிங் வேர்ட் நீங்களே பாருங்க. ட்ரீ, பி ஒரே மாதிரி இருக்கா, ஃபால், டால். அப்போது இந்த ஸ்டான்ஸால் இருக்கும் ரைமிங் ஸ்கீம் ஏபிசிசி ஏ. இதுதான் இந்த ஸ்டான்ஸால் இருக்கும் ரைமிங் ஸ்கீம். ஒன்றும் கிடையாது, அந்த லைனோடைய கடைசி வேர்டு, அந்த வேர்டோடைய கடைசி லெட்டர், அதுவும் அடுத்த லைனில் இருக்கிறதும் மேட்ச் ஆகுதா, இல்லை தேர்ட் லைனா, ஃபோர்த் லைனா, ஃபிஃப்த் லைனா, எங்கே மேட்ச் ஆகுதோ ஃபர்ஸ்ட் லைனை ஏன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த மேட்ச் ஆகிற லைனுக்கு ஏன்னு கொடுக்கணும். இப்போ செகண்ட் லைனுக்கு பின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா செகண்ட் லைனோட கடைசி வேர்டோட கடைசி வார்த்தையும் அடுத்து வேற எங்கேயாவது மேட்ச் ஆகுதா, அப்படி மேட்ச் ஆச்சுன்னா பி, ஒருவேளை இல்லை அப்படின்னா சி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரைமிங் ஸ்கீம் போட்டுகிட்டே வரணும். ஸோ இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். முதல்ல இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன் என்ன சொன்னேன், ஒரு லைனில் இருக்கும் வேர்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது அலிட்ரேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த போயமில் ஒரு 5 லைனில் நமக்கு அலிட்ரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் சி யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். டெல், டன். ஸோ டீல் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் லைன் இஸ் அலிட்ரேஷன். பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் பேர் டு போன். பேரு, போன், பிபி. ஸோ இது அலிட்ரேஷன். தி ஹவுஸ் சீம் டு பி a bit brighter. பி, பிட் பிரைட்டர். இது எல்லாமே பீல் ஆரம்பிக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறதும் அலிட்ரேஷன். நாட் இன் வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால். ஸ்ப்ரிங்கு, சம்மர், எஸ்எல் ஆரம்பிக்குது, அலிட்ரேஷன். இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர், நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். சிட்டு, ஸ்மால். ஸோ ரெண்டும் எஸ்எல் ஆரம்பிக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறதும் அலிட்ரேஷன். ஸோ இதுதான் இந்த போயமில் இருக்கும் மொத்த அலிட்ரேட்டட் லைன்ஸ். ஸோ அடுத்தது இந்த போயமில் இருக்கும் பர்சானிஃபிகேஷனில் என்னென்னு பார்ப்போம். எந்த லைன்லலாம் பர்சானிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது. இட் சாட் அலோன். ஃபஸ்ட்டு லைனே இதுதான், இட் சாட் அலோன். இட்டுன்றது இந்த ஹவுஸை குறிக்குது. சாட் அலோன், சாட் அப்படின்னா உட்கார்றது ஒரு ஹியூமன் கேரக்டர். இட்டுன்றது வீடு, வீட்டுக்கு உட்கார்றதை கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். அட் நைட் தி ஹோம் சீம்ஸ் டு பி அலைவ். அலைவ் அப்படின்னா உயிரோடு இருக்கிறது ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை வீடோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைன் வந்து பர்சானிஃபிகேஷன். இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட்.
பிளேஸ் அப்படின்ற வார்த்தை ஹியூமன் நேச்சர், இதை வீடோட சொல்றதுனால இந்த லைன்ல இருக்கிறதும் பர்சானிஃபிகேஷன். பிசைட் தி ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ, இந்த இடத்துலையும் சிட்டு, ஆனால் எதை சிட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ட்ரீ உட்காந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன்ல இருக்கிறதும் நமக்கு ஒரு பர்சானிஃபிகேஷன். அடுத்தது மெட்டஃபர் என்ன லைன்னு பார்ப்போம். பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் பேர் டு போன் அப்படின்னா இந்த வீடை வந்து ஒரு பேர் போன், ஒரு எலும்பு கூடோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்பேரிஷனில் லைக்கு தேனு அஸ் எந்த கம்பேரிட்டிவ் வார்த்தையும் யூஸ் பண்ணாமல் வீடையும் எலும்பு கூட பேர் டு போனையும் கம்பேர் பண்ணதுனால இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். அடுத்தது சினக் டாட் ஷி அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு பெரிய விஷயத்தோட வர்ணிச்சு சொன்னாங்க அப்படின்னா அது சினக் டாட் ஷே. அதே தான் ஒரு தலைக்கு இது கொடுங்க, ஸோ ஒரு தலைக்கு 100 ரூபாய் அப்படின்னா தலைன்னா தலை மட்டும் குறிக்கிறது இல்லை, அந்த மொத்த உடம்பையே அந்த தலை அப்படின்ற வார்த்தை குறிக்குது. அதே மாதிரி தான் இந்த வீட்டில் எவ்வளோ, இந்த வீடோட சைஸ் என்ன அப்படின்னா ஸ்பேஸ், அந்த வீட்டில் இடம் இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, டன் ஆஃப் ஸ்பேஸ், டன் அப்படின்னா ரொம்ப பெருசு. ஸோ டன் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட பெரிய இடத்த தான் டன்னுன்னு சொல்லுவாங்க. டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா உள்ள எக்கச்சக்க இடம் இருக்குது அப்படின்ற அந்த டன் அப்படின்ற வார்த்தை மூலயமா ஒரு பெரிய இடத்த வந்து குறிப்பிடுறாங்க. அதனால இந்த லைனில் இருக்குது சினக் டாட் ஷே. அதே மாதிரி இதே லைன் தான் அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஆஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். இந்த லைனில் இருக்கிறத ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹைப்பர்போலா அப்படின்னா ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருசாக சொன்னாங்க அப்படின்னா அதை ஹைப்பர்போலான்னு வாங்க. டன் அப்படின்றது என்ன, கிட்டத்தட்ட டன்னோட வேல்யூ என்னன்னா 1000 கிலோ சேர்ந்தது தான் ஒரு டன். அப்படின்னா அவ்வளோ பெரிய இடம் உள்ளே இருக்கா அப்படின்னா அவ்வளோ பெருசு இருக்க. நம்ம சொல்லுவோம்ல கடல் மாதிரி வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா, அப்போனா கடல் சைஸாக வீடு இருக்கும், இல்லை பெருசாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ சாதாரண ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக எக்ஸாகரேட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அதை ஹைப்பர்போலா. ஸோ அந்த மாதிரி உள்ள பெரிய இடம் இருக்குன்றத டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னதுனால இந்த லைனில் இருக்கிறது ஹைப்பர்போலா. ஸோ அடுத்தது லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். இந்த லைனில் இருக்கிறது, இந்த லைனில் 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஆனமெட்டாஃபோயா அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதை நம்ம தமிழில் இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். கலகலை அந்த மாதிரி வந்து வார்த்தைகள். ஸோ அது மெயினாக அது வந்து ஒரு ரைம்ஸ், ஒரு சவுண்டை கொடுக்கும். ஆனால் அந்த சவுண்டு மூலயமா அது என்ன பொருள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கலகலை அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு பாத்திரமாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த சவுண்டை வச்சு ஒரு விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதை தான் தமிழில் இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க, நம்ம இங்கிலீஷில் ஆனமெட்டாஃபோயான்னு சொல்லுவோம். தி லைட் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஃப்ளிக்கர் அப்படின்றது ஃப்ளிக், அந்த லைட் ஆன் ஆகும்போது ஃப்ளிக் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அதை வச்சு ஃபார்ம் பண்ணப்பட்ட வார்த்தை தான் அந்த ஃப்ளிக்கர். ஸோ ஃப்ளிக்கர் அப்படின்னாலே அது மெயினாக அந்த லைட்டை குறிக்குது. ஸோ இந்த லைனில் இருக்குது ஆனமெட்டாஃபோயா. அடுத்தது கான்ட்ராஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் அப்படின்னாலும் ஆக்சிமோரான் அப்படின்னாலும் இல்லை ஆன்டிதெசிஸ், இது எல்லாமே ஒரே வார்த்தை தான் கொடுக்குது. உங்கள் ஆப்ஷனில் கான்ட்ராஸ்ட்னு கொடுத்தாலும் ஆக்சிமோரான்னு கொடுத்தாலும் ஆன்டிதெசிஸ் இப்படின்னு கொடுத்தாலும் இது மூணும் ஒரே விஷயம்தான். ஸோ ஒரே லைனில் 2 ஆப்போசிட்டான வார்த்தைகள், ஆனும் இருக்குது ஆஃபும் இருக்குது. ஆன்னா ஆன் பண்ணுறது, ஆஃப்னா ஆஃப் பண்ணுறது, ரெண்டும் ஒரே லைனில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை கான்ட்ராஸ்ட்டும் சொல்லலாம், ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லலாம், ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த போயமில் இருக்கும் ஃபுல்லாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த போயமும் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். போயமில் இருக்க ஒவ்வொரு லைன், அதுக்கப்புறம் போயத்துடைய ஆத்தர், அதுக்கப்புறம் போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன், ரைமிங் ஸ்கீம் ப்ளஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அப்போனா இந்த போயம் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது போயம் நம்பர் 7, ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படின்ற போயம். இந்த போயமை ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ போயமையும் போயட்டையும் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், ஸ்னோ அப்படின்னாலே ஃப்ராஸ்ட் அப்படின்னாலும் குளிர். ஸோ ஸ்னோ அண்ட் ஃப்ராஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஸோ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படின்றது ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்கள் எழுதினது. ஸோ வாங்க போயம்குள்ளே போகலாம். ஹூஸ் வுட் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ. யாருடைய வுட்ஸ், ஆக்சுவலி இங்கே வுட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வெறும் மரத்தை மட்டும் கிடையாது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிறைய மரங்கள் நிறைந்த பகுதியை தான் வுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ அப்படின்னா யாருதுன்னு இது தெரியலை. His house is in the village though. இந்த உட்ஸோடைய சொந்தக்காரரோட வீடு கண்டிப்பாக ஒரு கிராமத்தில், வில்லேஜில் தான் இருக்கும். He will not see me stopping here. ஆனால் அவரால் நான் அவரோட உட்ஸில் நின்று அவர் உட்ஸை ரசிச்சிட்டு இருக்கேன்றது அவருக்கு தெரியாது. To watch his woods fill up with the snow. ஸோ அவரோட உட்ஸ் ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. அந்த அழகான காட்சியை நின்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது இந்த உட்ஸோடைய ஓனருக்கு தெரியாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். குவேர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறது, என்ன வினோதமாக, நான் போயிட்டு இருக்கும்போது ஏன் இங்கே நிற்கணும் அந்த மாதிரி வினோதமாக பார்க்குறது. டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்றது தான் அந்த காலத்தில், ஏன்னா அந்த காலத்தில் ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற இடம், அங்கே தான் வந்து தங்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லையே, இங்கே ஏன் ஓனர் வந்து நம்மளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஹார்ஸ் வந்து யோசிக்குதான். பிட்வீன் தி வுட்ஸ் அண்ட் தி ஃப்ரோசன் லேக் தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா
ஒரு பக்கம் உட்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் ஃப்ரோசன் உறைஞ்சி போன ஏரி இருக்குது. ஸோ ஈவினிங்கும் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஏன் இவர் இங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸ் நினைக்குதான். ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக். ஸோ வந்து அந்த குதிரைக்கெலாம் வந்து கழுத்தில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டுறதுக்காக, ஸோ அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன பெல்லும் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஹார்னஸ் பெல். ஹார்ன் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். ஸோ அது வந்து தன் கழுத்தில் கட்டியிருக்கும். அந்த பெல்லை வந்து ஆட்டி கேட்குது, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏன் எதுக்கு இங்கே திடீர் நிறுத்தியிருக்கோம் அப்படின்றது. தி ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் தி ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக்ஸ். ஆனால் அந்த போயட்டுக்கு காதில் விழற சத்தம் என்ன அப்படின்னா ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட், ஒரு மெல்லிய காற்றும், டவுனி ஃப்ளேக் அப்படின்றது ஐஸ் ஃப்ளேக்ஸ். ஸோ வந்து ஃபாரின்லலாம் வந்து அந்த ஸ்னோ பொழியும் பொழுது ஐஸ் ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ நான் ஒரு பிக்சரும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஃப்ளேக்ஸ். தி உட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். ஸோ போயிட்டு வந்து அந்த உட்ஸையே பார்த்துட்டு இருக்காரு. அதாவது கூட்டமாக அந்த மரம் இருக்கிற இடம் ரொம்ப லவ்லியாக டீப்பாக டார்க்காக டீப்பாக இருக்குது. பட் ஐ ஹேவ் ப்ராமிசஸ் டு கீப். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது, எனக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணும், நான் தூங்குறதுக்கு முன்னாடி. இங்கே தூங்குறது அப்படின்னா சாகிறதுக்கு முன்னாடி. நான் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாரு. ஸோ இந்த போயட் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்றவர் இந்த போயமே எழுதியிருக்கார். இப்போ அபவுட் தி ஆத்தர். ஸோ ஆத்தர் பற்றி பார்ப்போம். ராபர்ட் ஃப்ராஸ்ட்ன்றவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட். 1874 1968 வரைக்கும் அவர் வாழ்ந்த காலகட்டம். அவர் எந்த ஊரில் பிறந்தவர் அப்படின்னா ஹி வாஸ் அன் அமெரிக்கன் போயட் நோட்டட் ஃபார் ஹிஸ் ரியாலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப். ஸோ கிராமிய வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய ஒரு போயட் தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட். born on 26 March 1874, he spent his first 40 years as an unknown entity. ஸோ அவர் ஒரு 40 வருஷமும் ஒரு போயட்டாக தான் இருந்திருக்காரு. பட் அவரை யாருமே பெருசாக ரெகனைஸ் பண்ணலை. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at the President John F. Kennedy's inauguration. ஸோ அவருக்கு பரிசுகள் கொடுத்து அதுக்கப்புறம் ஜான் எஃப் கென்னடி வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக பதவியேற்கும் விழாவில் அவரும் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டும் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி அவருக்கு வெளியுலகத்துலேருந்து ரெகனைசேஷன் கிடைக்கும் பொழுது தான் அவர் இவ்வளோ போயம் எழுதியிருக்காரு, இவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும். ஃப்ராஸ்ட் பிகம் அ பொயட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் தி அன்அஃபிஷியல் போயட் லாரேட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இவரோட போயம்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பொயட்டிக் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போயட். அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவோடைய ஒரு அவை புலவர். ஆனால் அஃபிஷியலாக இல்லை, ஒரு அன்அஃபிஷியலாக ஜான் எஃப் கென்னடியோட ஃபேவரட் போயட் இவர் தான். ஸோ அதனால் ஒரு அன்அஃபிஷியலாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒரு அரசவை புலவராகவும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் இருந்திருக்காரு. சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் ஆர் தி ரோட் நாட் டேக்கன் அப்படின்றது. இது முன்னாடி நம்ம சிலபஸில் இருந்துச்சு, இப்போ கிடையாது. தி ரோட் நாட் டேக்கன்றது. வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படின்றது ஒரு குட்டி ஆறதான் ப்ரூக்குன்னு வாங்க. மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், எல்லாமே அந்த கிராமிய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட போயம்ஸ் தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதினது. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். யாருடைய இனாகுரேஷன், எந்த பிரசிடென்டோட இனாகுரேஷனில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் இருந்திருக்கார் அப்படின்னா பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியோடைய அந்த பதவியேற்பு விழா, அந்த இனாகுரேஷனில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் இருந்திருக்காரு. இது ரெண்டும் அவரை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது நம்ம இந்த போயமில் இருக்கும் சினானியம்ஸ் பார்ப்போம். குவேர் அப்படின்னா ஸ்டேஞ்ச் ஆர் ஆட். ஸோ குவேர் அப்படின்னா ஒரு மர்மம், திடீர்னு என்னன்னு தெரியாமல் நிறுத்துறாங்க, ஒரு கலக்கமான ஒரு விஷயத்தை தான் குவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் கவர்ட் வித் திக் growth ஆஃப் ட்ரீஸ். வுட் அப்படின்றது இந்த இடத்துல மரக்கட்டையை சொல்லலை, ஒரு இடம் ஃபுல்லாக அப்படியே கச்சகச்சான மரம் வளர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை உட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பிக்சரும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த இடத்த தான் உட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்னஸ், ஸ்ட்ராப் அண்ட் ஃபிட்டிங் பை விச் ஹார்ஸ் இஸ் ஃபாஸ்டன்ட் டு எ கார்ட் ஆர் கேரியேஜ். ஸோ அந்த ஹார்ஸ், அந்த குதிரையை வந்து கட்டுறதுக்கு கடிவாளம் மற்றும் அந்த பெல்ட்டை தான் நம்ம ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரோசன் அப்படின்னா ஐஸ் ஃபார்ம், உறைஞ்சு இருக்கிறத தான் ஃப்ரோசன் அப்படின்வாங்க. ஸ்வீப், டு மூவ் ஷிஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி, அப்படியே மெல்லிய காற்று, இதை தான் ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுனி அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ப்ளஃபி. ஸோ வந்து நம்ம கிட்டத்தட்ட மழைச்சாரல் வந்து மெல்லிஸாக விழுந்துச்சு அப்படின்னா அதை வந்து டவுனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளேக், எ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்னோ ஃப்ளேக். நான் முன்னாடியே அந்த போயமோட சொன்னாலும் ஸ்னோ ஃப்ளேக்கோட ஒரு இமேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன ஸ்டார் மாதிரி ஐஸே ஃபார்ம் ஆகும், அதை தான் வந்து ஃப்ளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் தி லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஷின் பிலோ. ஹி வில் நாட் see me stopping here to watch his wood fill up with his snow. ஸோ இதுலேருந்து whom does he refer to? he அப்படின்றத போயட் யாரை சொல்கிறாருன்னா ஓனர் ஆஃப் தி அந்த ஃபாரஸ்ட், அந்த உட்ஸோட ஓனர் வந்து என்னை பார்க்க மாட்டார். ஐடென்டிஃபை தி சீசன் இன் திஸ் லைன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னோ ஃபால் எப்போ இருக்கும்னா வின்டர் சீசனில் தான் இருக்கும். ஸோ இந்த 2 லைனில் கொடுத்துருக்கும் சீசன் வின்டர்.
My little horse must think it's square to stop without a farmhouse near. Who is the speaker? யார் இதை பேசுறா அப்படின்னா தி ஸ்பீக்கர் போயட் தான் இதை பேசுறார். Why should the horse think it square? ஏன் ஹார்ஸ் இதை ஸ்டேஞ்சா நினைக்கணும் அப்படின்னா தி ஹார்ஸ் தாட் இட் square because there was no farmhouse near. ஃபார்ம் ஹவுஸே இல்லாமல் இவர் நிறுத்தியிருக்காரு. ஏன் திடீர்னு இங்கே நிறுத்தியிருக்காரு அப்படின்றது தான் ஹார்ஸுக்கு இருக்கும் கலக்கம். பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட் square near. ஸோ இது ரெண்டும் தான் இந்த ரெண்டு லைனில் இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸ். He gives his harness bells a shake to ask if there is some mistake. Whom does he refer to in this poem? So he அப்படின்றது ஹார்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறார். ஸோ யார் இந்த லைனில் ரெஃபர் பண்ணுறார் அப்படின்னா ஹார்ஸ். Why does he gives his harness bells a shake? ஏன் ஹார்ஸ் அந்த ஹார்னஸ் பெல் வந்து ஷேக் பண்ணுது அப்படின்னா he gives his harness bells a shake to ask the master poet if there is some mistake. ஏன் திடீர்னு நிறுத்திட்டீங்க, ஏதாவது தவறாக இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அதோடைய ஹார்னஸ் பெல்ல அதை ஆட்டி கேட்குது. How does the horse communicate with the poet? The horse communicates with the sound of the harness bell. ஏன்னா குதிரையால பேச முடியாது இல்லையா, ஸோ அதனால அந்த பெல் ஆட்டி ஸோ ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு போயட்டை பார்த்து கேட்குது. The woods are lovely dark and deep but I have promises to keep. இந்த லைன்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். How are the woods? Woods are lovely dark and deep. அது இந்த லைன்லேயே கொடுத்துட்டாங்க. Whom does I refer to? I அப்படின்றது poet but I have promises to keep அப்படின்றது அந்த இடத்துல ஐன்ற வார்த்தை போயட்டை தான் குறிக்குது. What are the promises the speaker is talking about? The poet is talking about the commitment in his life. அவர் என்ன ப்ராமிஸ்னா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையில் அவருக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் பார்க்க போகணும், இங்கே என்னோட வாழ்நாள் முழுக்க இந்த உட்ஸை ரசிச்சுக்கிட்டே என்னால் வாழ முடியாது அப்படின்றது தான். பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் இந்த லைன்லேருந்து ஆத்தர் சொல்கிறது. And miles to go before I sleep and miles to go before I sleep. So இந்த லைனில் why the poet has used the same line twice. ஏன் இந்த லைனை ரெண்டு தடவை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா the poet want to insist that his duties in life is more important than enjoying the beauty of woods. ஸோ என்ன அப்படின்னா அவருக்கு இந்த இடத்துல இருந்து இந்த காட்சியை என்ஜாய் பண்ணுறதை தாண்டி அவருடைய லைஃப்பில் இருக்கும் டியூட்டிஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் அவருக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அப்போ முக்கியமான விஷயம் அப்படின்றது தான் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க. ஸோ அதே விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போயட் கூட இங்கே ரெண்டு தடவை ஒரே லைனை ரிப்பீட் பண்ணியிருக்கார். எக்ஸ்பிளைன் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இதுலேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணுமா அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாரானா கிடையாது. தி போயட் ரிமைன் ஹிம்செல்ஃப் ஆஃப் ஹிஸ் டியூட்டி. ஹீ ஹாஸ் டு ஃபினிஷ் பிஃபோர் ஹிஸ் ஸ்லீப், தட் இஸ் பிஃபோர் ஹிஸ் எண்ட் ஆஃப் லைஃப். அவர் சாகிறதுக்குள்ளே அவர் செய்ய வேண்டிய சில கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்றது தான் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் இந்த லைனில் ஆத்தர் சொல்கிறது. Identify the rhyming scheme used in each stanza. ஸோ முதல் ஸ்டான்ஸா பார்ப்போம். Whose would these are? I think I know. ஸோ ஒரு லைனோட கடைசி வார்த்தை வந்து பாருங்க நோ டபிள்யூல முடியுது, இதை ஏன்னு வச்சுக்கோங்க. தோ ஜிஹெச்ல முடியுது, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஹியர் அப்படின்றது ஸோ இதை ஹெச்இஆர்இ ஸோ நோ தோ இது என்னதான் அந்த வார்த்தை முடிஞ்சாலும் நோவும் தோவும் அந்த ரைமிங்லேயே வருது. ஸோ அதனால நோக்கும் ஏ தான் தோக்கும் ஏ தான். ஹியர் அப்படின்றது என்டையராக வேற சவுண்ட், அதனால பி. ஸ்னோ அப்படின்றதும் ஓ அந்த சவுண்டில் முடியறதுனால ஏ. ஸோ ஏஏ பிஏ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம். ஸோ அடுத்தது ஸ்டான்ஸா 2. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்மவுஸ் நியர் பிட்வீன் தி உட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லைக் தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். ஸோ இதில் வந்து குவேர் அப்படின்றது ஏ, நியர் இதுவும் இஆரில் முடியுது ஏ, லேக் இது மட்டும் தனி வார்த்தையாக இருக்குது பி, இயர் திருப்பி இயரில் முடியுது ஏ. ஸோ ஏஏ பிஏ இதுதான் செகண்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம். ஸோ தேர்ட் ஸ்டான்ஸா ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் தி ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் தி ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். இதுலேயும் ஷேக் மிஸ்டேக் ஃப்ளேக் இது எல்லாமே ஏஏ. மூணாவது லைன் ஸ்வீப் மட்டும் வேற ஸோ பி. ஸோ மூணாவது ஸ்டான்ஸோட ரைமிங் ஸ்கீமும் ஏஏ பிஏ. அடுத்தது ஸ்டான்ஸா 4. தி woods are lovely dark and deep but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. இதில் எல்லாமே டீப்பு கீப்பு ஸ்லீப்பு எல்லாமே ஒரே ரைமிங்கில் வரதுனால இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸோட மொத்த ரைமிங் ஸ்கீம் ஏஏஏஏ. ஸோ இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் என்னென்னு பார்ப்போம். முதல் அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன் என்னென்னு சொன்னால் ஒரு லைனில் இருக்கும் வார்த்தைகளுடைய முதல் லெட்டர் முதல் ஆல்ஃபபெட் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது அலிட்ரேஷன். ஹூஸ் வுட் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ இந்த லைனில் ஹூ வுட்ஸ் ரெண்டுமே டபிள்யூவில் ஆரம்பிக்குது. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் தி வில்லேஜ் தோ ஹிஸ் ஹவுஸ் ரெண்டுமே ஹெச். ஹீ வில் நாட் see me ஸ்டாப்பிங் ஹியர் சி ஸ்டாப்பிங் ரெண்டுமே எஸ். டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ வாட்ச் வுட்டு வித் எல்லாமே அந்த டபிள்யூவில் ஆரம்பிக்குது. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் மை மஸ்ட். ஹீ gives his harness bells a shake he harness ரெண்டுமே h. to ask if there is some mistake
to there ரெண்டுமே டி. தி ஒன்லி அதர் அப்படின்றதுல ஓஓ, சவுண்ட்ஸ் அண்ட் தி ஸ்வீப். ஸோ சவுண்ட்ஸ் தி ஸ்வீப். ஸோ சவுண்ட்ஸ்லையும் எஸ், ஸ்வீப்லையும் எஸ். தி வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். டார்க்லையும் டி, டீப்லையும் டி. ஸோ இது எல்லாமே அலிட்ரேட்டட் வேர்ட். அடுத்தது ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ரைன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த போயம்லேயே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ என்ன அப்படின்னா ஒரே லைன் 2 தடவை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது ரிஃப்ரைன். ஓகேவா? பிசிறு தட்டாமல் ரிப்பீட் ஆகிருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் ரிஃப்ரைன். ரிஃப்ரைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். தயவு செஞ்சு இதுக்கு ரிப்பீட்டேஷன் அப்படின்னு தேர்ந்தெடுத்துடாதீங்க. ரிப்பீட்டேஷன் அப்படின்னா வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிறது தான் ரிப்பீட்டேஷன். லயன் அப்படியே மாறாமல் பிசிறு மாறாமல் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது ரிஃப்ரைன். ஸோ அடுத்தது ரிப்பீட்டேஷன். தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். ஸோ தி அப்புறம் திருப்பி தி டார்க்கஸ்ட்லேயும் தி இருக்குது, தி இயர். ஸோ வார்த்தையே ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. தி ஒன்லி அதர் சவுண்ட் தி ஸ்வீப். அதாவது ஒரே வார்த்தை இல்லை ஒரே லைனில் ரிப்பீட் ஆச்சுன்னா அது ரிப்பீட்டேஷன். ஓகேவா? அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இதில் இருக்கிறது மெட்டஃபர். ஸோ மைல்ஸும் ஸ்லீப்பையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னா மைல்ஸ் அப்படின்னா வாழ்க்கை, ஸ்லீப் அப்படின்னா டெத். ஸோ இந்த ரெண்டுத்தையும் எந்த கம்பேரிட்டிவ் வார்த்தையும் இல்லாமல் கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இதில் இருக்கிறது மெட்டஃபர். டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸோ என்ன அப்படின்னா அந்த வுட்ஸ் ஃபுல்லாக ஸ்னோவில் ஃபில் ஆயிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, வுட்ஸ் ஃபுல்லாகவே ஸ்னோவில் ஃபில் ஆயிருக்காது. அந்த இலைகள்லாம் அந்த கொம்புகளில் மட்டும்தான் ஸ்னோ இருக்கும். பட் இந்த இடத்துல அப்படியே வுட்ஸ் ஃபுல்லாகவுமே ஸ்னோவில் ஃபில் அப் ஆயிருக்குன்றாங்க. இது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறதுனால இதில் இருக்கிறது ஹைப்பர்போலா. அடுத்தது பர்சானிஃபிகேஷன். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். ஸோ கிட்டத்தட்ட குவேர் அப்படின்னா திங்க் அண்ட் குவேர் இது எல்லாமே ஹியூமனுக்கான ஃபீலிங். இதை ஹார்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஹி கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக். ஹீ கிவ்ஸ் அப்படின்றதும் அந்த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹார்ஸுக்கு. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். டு ஆஸ்க்ன்றது ஹியூமன் கேரக்டர், பட் இது வந்து ஹார்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 லைனுமே பர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அலிகோரி அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த போயம்லேயே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அலிகோரி அப்படின்னா என்னன்னா டு ரிவீல் அ ஹைடன் மீனிங். ஹிடன் மீனிங், ஹைடன்னாலும் ஹிடன்னாலும் ஒன்று தான். ஸோ மறைமுக பொருளை வந்து வெளிப்படுத்துறது அலிகோரி அப்படின்றது. ஸோ இந்த 2 லைன் தான் அலிகோரி. ஸோ அலிகோரியெல்லாம் வந்து நீங்கள் 1-2 போயம்க்கு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஸ்பெசிஃபையாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாரும் மெட்டஃபர் போட்டுருவாங்க. பர்சானிஃபிகேஷன், ஐட்ரேஷன், ரிப்பிட்டேஷனில் ஈஸியாக போட்டுருவாங்க. இந்த மாதிரி முக்கியமாக இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸில் தான் ட்விஸ்டே வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த லைன் இருக்கிறது அலிகோரி. ஏன் அப்படின்னா ப்ராமிஸ் அப்படின்ற வார்த்தை சத்தியத்தை குறிக்கல, லைஃபோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட்டை குறிக்குது. அதே மாதிரி ஸ்லீப் அப்படின்ற வார்த்தை இந்த லைனில் தூக்கத்தை குறிக்கல, டெத்தை குறிக்குது. ஸோ மறைமுகமான பொருளை வச்சு எழுதப்பட்டதுனால இந்த 2 லைனுமே அலிகோரி. அடுத்தது சிம்போலிசம். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் நம்ம இந்த போயம்ல தான் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எந்த போயம்லேயே பார்த்துருக்க மாட்டோம். சிம்போலிசம் அப்படின்னா யூஸ் ஆஃப் சிம்பிள் டு ஐடென்டிஃபை, யூஸ் ஆஃப் சிம்பிள் டு சிக்னிஃபை ஐடியாஸ் அண்ட் குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெட் ரோஸ் கொடுத்தா என்னன்னு அர்த்தம்? லவ் அப்படின்னு அர்த்தம். ஒரு ரிங்கு கொடுத்தாங்க அப்படின்னா வெட்டிங் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லவே தேவையில்லை. ஒரு பொருளை கையில் வச்சிருக்கிறது பார்த்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதுதான் சிம்போலிசம். ஸோ வந்து அந்த மாதிரி சிம்போலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் ரெயின்போ அப்படின்ற வார்த்தை சிம்பலைஸ் ஹோப் அண்ட் ப்ராமிஸ். ஸோ சிம்பாலிசம் வந்து இதெல்லாம் நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க இந்த போயம்க்கு பின்னாடி. ஸோ அந்த சிம்பாலிசம் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ரெயின்போ அப்படின்னா சிம்பலைஸ் ஹோப் அண்ட் ப்ராமிஸ். ஸோ ஒரு நம்பிக்கை மற்றும் ஒரு உத்தரவாதத்தை தான் ரெயின்போ அப்படின்ற வார்த்தை வந்து கொடுக்குது. ரெட் ரோஸ் சிம்பலைசஸ் லவ் அண்ட் ரொமான்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி ரெட் ரோஸ் அப்படின்னா அது லவ் அண்ட் ரொமான்ஸை சொல்லுது. 4 லீஃப் கிளவர். நான் கீழே அந்த பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரே இலையில 4 இதழ்கள் இருக்கு, 4 இலைகள் ஒரே இதில் இருக்கும். இதுக்கு பேர் 4 லீஃப் க்ளோவர். இது வந்து குட் லக்கை வந்து சிம்பலைஸ் பண்ணும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த இலையை வந்து கையில் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னா குட் லக், நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக இதுக்கு பேர் 4 லீஃப் க்ளோவர் அப்படின்னா குட் லக் அப்படின்றத சொல்றது. அப்புறம் வெட்டிங் ரிங் சிம்பலைசஸ் கமிட்மெண்ட் அண்ட் மேட்ரிமோனி. ஸோ வெட்டிங் ரிங்கில் வந்து லைஃபோடைய கமிட்மெண்ட்டும் மேட்ரிமோனினா அந்த திருமண உறவை பற்றி அந்த வெட்டிங் ரிங் சொல்லுது. ஸோ இது எல்லாமே நம்ம புக்ஸில் இந்த போயம்க்கு முன்னாடி கொடுத்துருக்கும் சிம்பாலிசம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டாலும் எந்த வார்த்தை எதை குறிக்குதுன்றதை உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ண தெரியணும். ஸோ இதோட இந்த போயம் அதாவது ஸ்னோயி ஈவினிங், ஸ்டாப்பிங் ஆன் அ வுட்ஸ் பை தி ஸ்னோயி ஈவினிங், இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த போயம் முடிஞ்சிருச்சு.
ஸோ நம்மளுடைய போயம் நம்பர் 8 ஆன் கில்லிங் அ ட்ரீ டாக்டர் கிவி பட்டேல் அப்படின்றது. ஸோ ஆன் கில்லிங் அ ட்ரீ இந்த போயம் முழுக்க முழுக்க ஒரு மரத்தை எப்படி கொல்றது, ஸோ மரத்தை கொல்றது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது அப்படின்றதும், ஒரு மரத்தை கொல்லும் பொழுது இன்ச் பை இன்ச் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த போயம்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயத்தோடைய ஆத்தர் கிவி பட்டேல். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஆன் கில்லிங் அ ட்ரீ மரத்தை நம்ம கொன்னோம், ஒரு மரத்தை ஃபுல்லாக வெட்டினோன்னா நிறைய அந்த விறகு கிடைக்கும், அதை நாம் மட்டும் வச்சிருக்க மாட்டோம், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கிவ் பண்ணுவோம், அந்த மாதிரி கிவி பட்டேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க போயம்குள்ள போவோம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ, ஒரு மரத்தை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன்னா நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் தி நைஃப் வில் டூ இட், ஒரு கத்தி எடுத்தோம் டக்குன்னு வெட்டணும்லாம் நம்மளால மரத்தை வெட்ட முடியாது. இட் ஹாஸ் grown slowly consuming the earth, ஸோ பூமியில் இருக்கும் அனைத்து சக்திகளையும் அதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்துருக்கு. ஸோ டக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை கொண்டுட முடியாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாங்க. Rising out of it, feeding upon its crust, observing years of sunlight, air and water, and out of its laborious height, sprouting leaf. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைசிங் அவுட் ஆஃப் இட், அதாவது பூமியிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேலே வந்திருக்கு. ஃபீடிங் அப்பான் இட் கிரஸ்ட், எர்த்து கிரஸ்ட் அப்படின்னா எர்த்து மேலே இருக்கும் அந்த மண். அப்சர்விங், மண்ணை மட்டும் அது யூஸ் பண்ணல, அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர், ஸோ சன்லைட்டு, சூரிய வெளிச்சம், காற்று, தண்ணீர் எல்லாத்தையும் வந்து அது எடுத்திருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் இட் லெப்போரியஸ் ஹைட், அது மறைஞ்சிருந்து அது அப்படியே மொத்தமாக வெளியே வந்திருக்கு. ஸ்ப்ரவுட்டிங் லீஃப், ஏன்னா ஒரு விதை வந்து பூமிக்குள்ளே புதைக்க தானே பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த லெப்போரியஸ் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நிறைய அடுக்குகள் வந்து இருந்து அது எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு அது வெளியே வந்திருக்கு. ஸோ ஸ்ப்ரவுட்டிங் லீஃப், ஒரு சின்ன துளிர் மாதிரி அது வெளியே வந்திருக்கும். ஒரு மரம் முளைக்கும் பொழுது அது ஒரு சின்ன துளிரா, ஸ்ப்ரவுட்டிங் லீஃப் அப்படின்னா அந்த மாதிரி தான் ஒரு சின்ன துளிரா முளைச்சு தான் வெளியே வந்திருக்கும் அப்படின்னு செகண்ட் பேராகிராஃப்ல சொல்கிறாங்க. ஸோ ஹேக் அண்ட் சாப் பட் திஸ் அலோன் ஓன்ட் டூ இட், அதை வந்து வெட்டுறதோ, ஹேக் அப்படின்னா சைடில் அப்படியே பொழக்கிறது, சாப் அப்படின்னா துண்டு துண்டாக வெட்டுறது, பட் திஸ் அலோன் ஓன்ட் டூ இட், இது மட்டும் ஒரு மரத்தை கொல்றதுக்கு பத்தாது. நாட் ஸோ மச் பெயின் வில் டூ இட், நீங்கள் எவ்வளோ வலிக்கொண்டு அதை வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக சாப் பண்ணாலும் அது வந்து சாகாது. தி ப்ளீடிங் பார்க் வில் ஹீல், ஸோ எப்படியும் அந்த மரம் நீங்கள் அந்த வெட்டுக்காயம் இருந்தாலோ அது ஒரு பக்கம் வெட்டி விட்டாலோ திருப்பி அது வந்து ஹீல் அப்படின்னா திருப்பி ரெக்கவர் ஆகி திருப்பி அது மரமாகவே மாறிடும் அப்படின்றது இந்த பேராகிராஃப் சொல்றாங்க. And from close to the ground and will rise curled green twigs, அப்புறம் நீங்கள் ஒருவேளை மரத்தையே கடிச்சு விட்டுட்டாலும் ஒரு சின்ன வேர் இருந்தால் கூட போதும், அதிலிருந்து ஒரு சின்ன வந்து துளிர் வந்து திருப்பி வந்து மினியேச்சர் பவுஸ், அதாவது ஒரு பெரிய மரத்தோட ஒரு சின்ன துளிர் வந்தால் கூட போதும். மினியேச்சர் அப்படின்னா ஒரு பெரிய மரத்தோடைய ஒரு சின்ன அம்சம், அந்த துளிரே கிட்டத்தட்ட அதுதான் மரமாகவே வளரும். விச் இஃப் அன்ஷேக் வில் எக்ஸ்பேண்ட் அகைன் டு ஃபார்மர் சைஸ், அந்த துளிரை நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மரத்தையே அழிச்சாலும் கொஞ்சம் வருஷத்தில் நம்ம அழிச்ச அந்த பழைய மரம் மாதிரியே அந்த சின்ன துளிரே திருப்பியும் மரமும் ஆயிடும் அப்படின்றத சொல்றாங்க. நோ தி ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட், ஒரு மரத்தை மேலே மட்டும் வெட்டுறது கிடையாது. ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா, ஒரு மரத்தை கொல்லணும் அப்படின்னா அதை வேரோட வெளியே பிடுங்கி எடுக்கணும், அதான் புல்ட் அவுட். அவுட் ஆஃப் தி ஆங்கரிங் எர்த், மண்ணிலேருந்து அந்த வேரையே நீங்கள் பிடுங்கி எடுக்கணும். இட் இஸ் டு பி ரோப்டு, டைட் அண்ட் புல்ட் அவுட் அப்படின்றாங்க. ஸோ ஒரு கயிறை கட்டியோ இல்லை ஒரு ஜேசிபி வச்சு அதை வந்து இழுத்து அந்த மரத்தை அப்படியே வேரோட சாய்ச்சா மட்டும்தான் ஒரு மரத்தை கொல்ல முடியும். ஸ்னாப்ட் அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி, ஸோ ஸ்னாப் அவுட் அப்படின்னா இழுக்கிறது, அதாவது தோண்டி எடுக்கிறது. இப்போ ஜேசிபி இதெல்லாம் வச்சு ஸ்னாப் அவுட் அப்படின்னா அடியோட வேரோட எடுக்கிறது, இல்லைன்னா புல்ட் அவுட் கட்டி அதை மொத்தமாக இழுப்பாங்க, அப்போ அப்படியே வேரோட அது பிடுங்கிட்டு வரும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும், வேரோட எடுத்தால் மட்டும்தான் அந்த மரத்தை நம்மளால கொல்ல முடியும் அப்படின்றாங்க. அவுட் ஃப்ரம் தி எர்த் கேவ் அண்ட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ட்ரீஸ் எக்ஸ்போஸ்டு, ஸோ அந்த மண்ணிலிருந்து அந்த மரத்தோட வேரை நம்ம எடுத்தால் மட்டும்தான் அந்த ட்ரீயோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். ஏன்னா எவ்வளோ ஆழத்துக்கு அந்த வேர் போயிருக்குன்றது, ஏன்னா வேரோட ஆழத்தை வச்சு தான் ஒரு மரத்தோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கணிக்க முடியும். எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக அது மண்ணுக்குள்ளே போயிருக்குன்றது அந்த வேரோட வெளியே வந்தால் தான் தெரியும். தி சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட், ஸோ வேர் வெளியே வந்தால் தான் ஒரு மரத்தோடைய சோர்ஸ், மூலாதாரம்ன்றது வேறு தான், அது ஒயிட்டாகவும், ஏன்னா அந்த வேரை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவும் ஈரப்பதத்தோடையுமே இருக்கும். த மோஸ்ட் சென்சிட்டிவ் hidden for years inside the earth, அந்த வேறு மண்ணுக்கு அடியில் எத்தனையோ வருஷம் அப்படியே சென்சிட்டிவாகவும் புதஞ்சும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் தி மேட்டர் ஆஃப் ஸ்கார்ச்சிங் அண்ட் ஷோக்கிங் அப்படின்னு சோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கார்ச்சிங் அப்படின்னா வந்து அந்த வேரோட பிடிங்கி அந்த மரத்தை அப்படியே வெயிலில் வந்து காய விட்டுறணும். அண்ட் சோக்கிங் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்கெல்லாம் அந்த வேர் இருக்கோ, அந்த வேர் வளரக்கூடிய இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கயிறை கட்டி சோக், அதாவது அது வளராமல் அதை கட் பண்ணி விடுறது. இன் சன் அண்ட் ஏர், ஸோ நீங்கள் வந்து ஒரு வெயிலையும் மழையிலையும் அந்த மரத்தை அப்படியே வந்து வேரோட எடுத்து வெளியே போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ப்ரௌனிங், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் வந்து பச்சை தன்மையிலேருந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம்
ஹார்டனிங் ஒரு மாதிரி கல்லு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ட்விஸ்டிங் ஒரு மாதிரி அந்த இது லேஸாக ஆரம்பிக்கும். விதரிங் ஒரு கிளையா உதற ஆரம்பிக்கும். தென் இட் இஸ் டன். அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த மரம் இறந்துடும் அப்படின்றது தான் அவனு கில்லிங் ஏ ட்ரீ இந்த போயம்ல டாக்டர் கிவி பட்டேல் சொல்றது. ஸோ இப்போ அபவுட் தி ஆத்தர், டாக்டர் கிவி பட்டேல் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் இந்தியன் போயட். ஸோ கிவி பட்டேல்ன்ற பேர் கேட்கும்போது ஒரு இந்தியன் போயட் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் இன்க்ளூட் ஈவினிங், ஃபார்சனிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் அப்படின்றதுலாம் அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். ஹி ஹாஸ் ஆல்சோ பென்டு 3 plays அப்படின்னா ஒரு 3 plays கதைகளும் எழுதியிருக்காரு. ஹி ஹாஸ் பீன் கண்டக்டிங் அ பொயட்ரி ஒர்க் ஷாப் இன் ரிஷி வேலி ஸ்கூல் ஃபார் மோர் தென் அ டெக்கேட்னா 10 வருஷத்துக்கு மேலே ரிஷி வேலி அப்படின்ற ஸ்கூலில் பொயட்ரி ஒர்க் ஷாப்பில் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. திஸ் போயம் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் பொயட்ரி கலெக்ஷன் Poems published in 1966. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த போயமோட ஆத்தர் ஒரு இந்தியன் அப்படின்றதும், இந்த போயம் கில்லிங் அ ட்ரீ இந்த போயம் எந்த போயம்லேருந்து, அதாவது இது ஒரு சின்ன போயம், அதாவது பெரிய கலெக்ஷன் ஆஃப் போயம்லேருந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்திருக்காங்க. எதுலேருந்து அப்படின்னா போயம்ஸ் அப்படின்ற பார்ட்லேருந்து தான் இந்த ஆன் கில்லிங் அ ட்ரீன்ற போயம் எடுத்திருக்காங்க அப்படின்றது 2 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த போயத்தோட சினானியம் ஜாப் அப்படின்றது டு போக் ஆர் த்ரஸ்ட் அப்ரப்ட்லி ஆர் ஷார்ப்லி வித் அ ஷார்ட் குயிக் ப்ளோ. ஸோ ஒரு கத்தியை வச்சு நம்ம டக்குன்னு வெட்டிட்டோம் அப்படின்னா ஒரு மரத்தை வெட்ட முடியாது. ஸோ ஒரு குயிக் ப்ளோ டக்குன்னு கட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜாப் அப்படின்னா ஷார்ட்டாக, இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணுறத தான் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மரத்தை கட் பண்ண முடியாது. அடுத்தது கிரஸ்ட், தி ப்ரௌன் ஹார்டர் அவுட்டர் போர்ஷன் ஆர் தி சர்ஃபேஸ். கிரஸ்ட் அப்படின்றது அந்த மரத்தோடைய ப்ரௌனாக ஹார்ட் அந்த பட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த போர்ஷனை சொல்கிறாங்க. லெப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்ரஸ் அப்படின்னா கவர்டு வித் ஸ்கேல்ஸ். ஸோ நீங்கள் மரத்தை பார்க்கும்போதே தெரியும் அந்த மரப்பட்டையெல்லாம் எப்படி மீன் மேலே அந்த செதில் இருக்கிற மாதிரி அந்த மரத்துக்கு மேலே அந்த செதிலாக அந்த பட்டைகள் இருக்கும். அதை தான் லெப்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கவர்ட் வித் ஸ்கேல்ஸ். ஹைட், தி ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின். ஸோ அதுக்குள்ளே அந்த பட்டைகளுக்குள்ளே தான் அந்த மரத்தோடைய முக்கியமான அந்த பகுதி மறைஞ்சிருக்கு. ஸோ ஹைட் தி ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின் அப்படின்றாங்க. மினியேச்சர் அப்படின்னா வெரி ஸ்மால். இப்போ ஒரு பெரிய உருவத்தை சின்னதாக டிசைன் பண்ணி காட்டினாங்க அப்படின்னா அதை மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரிய பெரிய பில்டிங்ஸ் இது எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஃபில் டவர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை சின்ன சின்ன பொம்மைகளாக ஒரு உள்ளங்கை சைஸில் ஒரு பொம்மையெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அப்படி அவ்வளோ பெரிய ஈஃபில் டவரை ஒரு சின்ன பொம்மையாக மாற்றுறோம் அப்படின்னா அதை மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மினியேச்சர் அப்படின்னா வெரி ஸ்மால். அடுத்தது அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் தி ஃபாலோயிங் லைன் ஃப்ரம் தி போயம் அண்ட் ஆன்சர் தி கொஷின் இன் அ சென்டென்ஸ் ஆர் 2. இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ. நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் வில் டூ இட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேன் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் வில் கில் அ ட்ரீ. ஒரு மரத்தை ஒரு சின்ன கத்தியை வச்சு வெட்டி முடிச்சிடலாமான்னா நோ, எ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் வில் நாட் கில் அ ட்ரீ. ஒய் டஸ் இட் டேக் மச் டைம் டு கில் அ ட்ரீ. ஏன் ஒரு மரத்தை கொள்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னா தி ட்ரீ இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட்ஸ் ரூட் இஸ் டீப் இன் தி எர்த். ஸோ வேறு மண்ணுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன கத்தியை வச்செல்லாம் மரத்தை நம்ம கொல்ல முடியாது. ஸோ அதனால் மரத்தை கொல்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றாங்க. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing. How has the tree grown? The tree has grown slowly, consuming the earth. Tree கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட எர்த்தில் இருக்கும் பொருட்களை கன்சியூம் பண்ணி வளர்ந்துருக்கு. What does the tree feed from the crust? ஸோ என்னெல்லாம் அந்த எர்த்தோட crustலேருந்து ட்ரீ எடுத்திருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் பூமியிலேருந்து ட்ரீ என்னெல்லாம் எடுத்திருக்கு அப்படின்னா தி ட்ரீ ஃபீட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் தி crust. ஸோ எர்த்திலிருந்து தண்ணி மற்றும் அதுக்கு தேவையான அந்த சத்து பொருட்கள்லாம் பூமியிலேருந்து எடுத்திருக்கு. And out of it leprous hide, sprouting leaf. What does the phrase leprous hide means? Leprous hide means bark of the tree. So leprous hide அப்படின்னா அந்த மரத்துக்கு இருக்கும் பட்டைகள், அதெல்லாம் leprous hide ன்னு சொல்றாங்க. The outer rough skin with scales. So பட்டையா இருக்கும் இல்லையா, அதுதான் leprous hide அப்படின்றாங்க. What comes out of the leprous hide? Leaves come out of the leprous hide. So அந்த மரப்பட்டையிலேருந்து கிளைகள் வரும், அந்த கிளைகள்லேருந்து இலைகள் வரும் அப்படின்றது தான் இந்த leprous hideலேருந்து என்ன வரும் அப்படின்னா இலைகள் வரும். ஏன்னா ஸ்ப்ரவுட்டிங் லீஃப்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த லெப்ரஸ் ஹைட்லேருந்து என்ன வருது அப்படின்னா இலைகள் வரும் அப்படின்றது தான் போயட்டிங்க மென்ஷன் பண்ணுறாரு. The bleeding bark will heal and from close to the ground will rise curl green twigs, miniature thoughts. Green twigs அப்படின்னா சின்ன சின்ன துளிர்கள். What will happen to the bleeding bark? The bleeding bark will heal. நீங்கள் ஒரு பக்கம் பட்டையவே வெட்டி எடுத்துட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பட்டை ஃபார்ம் ஆகி அது தானாகவே ஹீல், தன்னைத்தானே அது குணப்படுத்திக்கும் அப்படின்றாங்க. What will rise from the close to the ground? ஒருவேளை நம்ம இந்த மாதிரி மரப்பட்டையெல்லாம் வெட்டி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா சின்ன சின்ன துளிர்கள் மரம் ஆட்டோமேட்டிக்காகவே கொடுக்க ஆரம்பிக்கும். The curled green twigs will rise from close to the ground. ஸோ அந்த மரத்தை வெட்டி போட்ட இடத்துல இருந்து அந்த சின்ன சின்ன கிளைகள் இருந்து புது புது துளிர்கள் வரும். அதை தான் curled green twigs அப்படின்னு சொல்றாங்க.
The root is to be pulled out of the anchoring earth. Why should the root be pulled out? The root should be pulled out to kill the tree completely, otherwise the tree may grow again. ஏன் வேரோட புடுங்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா வேரோட புடுங்கினா மட்டும்தான் ஒரு மரம் சாகும், இல்லை அப்படின்னா அது திருப்பியும் வளர்ந்துரும் அப்படின்னு. வாட் டஸ் ஆங்கரிங் எர்த் மீன்ஸ்? தி ட்ரீ ஃபிக்சேஷன் இன் தி எர்த் இஸ் லைக் ஷிப்ஸ் ஆங்கர். ஒரு ஷிப் வந்து நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்பொழுது அதோட பிரேக்கிங் எப்படி பண்ணுவாங்கன்னா ஆங்கர் அப்படின்ற நங்கூரம் போட்டு தான் நிறுத்துவாங்க. அந்த மாதிரி மரம் பூமியில் எப்படி அவ்வளோ உயர்ந்து நிற்கிது அப்படின்னா அதோடைய வேர் நங்கூரம் மாதிரி எர்த்தோட இதோட வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஆங்கரிங் எர்த் அப்படின்னு வேற வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் முதல் அலிட்ரேஷன் என்னன்னு பார்த்துருவோம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ. ஸோ இந்த லைனில் டேக்ஸ் டைம் ட்ரீ மூணுமே டீல் ஆரம்பிக்குது. தி ப்ளீடிங் பார்க் வில் ஹீல், ப்ளீடிங் பார்க் ரெண்டுமே பி. விச் இஃப் அன்ஷேக்டு வில் எக்ஸ்பேண்ட் அகைன், விச் வில் டபிள்யூ. தி சோர்ஸ் ஒயிட் அண்ட் வீட், ஸோ ஒயிட்டு வீட் ரெண்டுமே டபிள்யூ. ஸோ இந்த 4 லைனில் இருக்குது அலிட்ரேஷன். ஸோ அடுத்தது இந்த போயமில் இருக்கும் பர்சானிஃபிகேஷன், ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதெல்லாம் மரத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்லோலி கன்சியூமிங் தி எர்த். கன்சியூமிங் அப்படின்னா உட்கொள்றது, இது ஹியூமனுக்கான கேரக்டர், ஆனால் இங்கே மரத்துக்கு சொல்லியிருக்காங்க. ரைசிங் அவுட் ஆஃப் இட் ஃபீடிங், ஃபீடிங் அப்படின்னா சாப்பிட்றது, இதையும் மரத்துக்கு சொல்லியிருக்காங்க. இட் டேக் மச் டைம் டு கில் அ ட்ரீ. கில் அப்படின்ற வார்த்தையும் ஹியூமனுக்கான வார்த்தை, ஆனால் இந்த இடத்துல மரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் இட் லெப்ரியஸ் ஹைட் அப்படின்றது, லெப்ரஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஹியூமனுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதை லெப்ரஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேல்ஸ், ஒரு ட்ரெஸ்ஸுன்னே வச்சுக்கோங்களேன். லெப்ரஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸு மாதிரி தான். ஸோ ஆனால் ட்ரெஸ் அப்படின்றது ஹியூமனுக்கானது, ஆனால் இதை வந்து மரத்துக்கு சொல்லியிருக்காங்க. தி ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். ப்ளீடிங் அப்படின்றதே ரத்தம் வரது, ஸோ இதுவும் ஹியூமனுக்கானது, ஆனால் இது மரத்துக்கு சொல்லியிருக்காங்க. தி மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹிடன், சென்சிட்டிவ்ன்ற வார்த்தையும் ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக், இந்த இடத்துல அந்த மரத்துடைய ரூட்டுக்கு வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் பர்சானிஃபிகேஷன். ஸோ அடுத்தது இமேஜரி. ஸோ இமேஜரி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு லைனை படிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன இமேஜரி அப்படின்னா ஸ்லோலி கன்சியூமிங் தி எர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட் ஃபீடிங். ஸோ ஸ்லோலி கன்சியூமிங் தி எர்த்னா நீங்கள் அப்படியே அந்த வேறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலத்துக்கு நடுவில் போய் அந்த தண்ணியும் அந்த மினரல்ஸையும் உறிஞ்சறதை நம்மளால் அப்படியே கற்பனை பண்ண முடியும். ரைசிங் அவுட் ஆஃப் இட் ஃபீடிங், அப்படியே சின்ன விதையிலிருந்து அது அழகாக துளிர்த்து வரதை நம்மளால் கற்பனை பண்ண முடியும். அப்பான் இட் கிரஸ்ட் அப்சர்விங், ஸோ அது அப்படியே தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதையும் நம்மளால் கற்பனை பண்ண முடியும். இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர். ஸோ ஒரு மரம் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும், அப்படியே மேலே இருந்து ஒரு எல்லோ கலர் சன்லைட் அடிக்கிறதையும் அது அழகாக காற்றுல ஆடுறதையும் நம்மளால் மரத்தை அப்படியே இமேஜின் பண்ணவும் முடியும். அண்ட் அவுட் ஆஃப் இட் லெப்ரஸ் ஹைட். ஸோ ஒரு லெப்ரஸ் ஹைட் அப்படின்னா அந்த மரத்தோடைய அந்த பட்டைகள்லாம் நம்மளால் பட்டை அப்படின்னு மரத்தோட பட்டைன்னு சொன்னாலே அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி பட்டையாக இருக்கிறது நம்ம அப்படியே கண்ணு முன்னாடி தெரியும். ஸ்ப்ரவுட்டிங் லீஃப். ஸோ ஸ்ப்ரவுட்டிங் லீஃப் அப்படின்னா சின்ன துளிர், அப்படியே விதையிலேருந்து வெளியே வந்த ஒரு சின்ன துளிர், இதெல்லாம் நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லும்பொழுது அப்படியே கண்ணு முன்னாடி பிக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை இமேஜரின்னு சொல்லுவோம். இவ்வளோ இமேஜரி சென்டென்சஸ் இந்த போயமில் வந்து போயட் வந்து கிவி பட்டேல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும் இமேஜரி. அடுத்தது இந்த போயமில் இருக்கும் மெட்டஃபர். ஸோ அண்ட் அவுட் ஆஃப் இட் லெப்ரஸ் ஹைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டஃபர் அப்படின்னா 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறது. ஸோ எது மரத்தோடைய அந்த பட்டையை லெப்ரஸ் ஹைடோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிஷனுக்கு எதுவுமே யூஸ் பண்ணலன்னா அது மெட்டஃபர். ஸ்ப்ரவுட்டிங் லீஃப், ஸோ வளரும் துளிர். ஸோ ஸ்ப்ரவுட் அப்படின்னா புதுசாக வளர்றது, அந்த இலையோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. தி ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். ஸோ அப்படின்னா ப்ளீடிங் பார்க் வழியும், ரத்தம் வழியும் அந்த பட்டை. ஸோ வந்து ரத்தத்தை வழியும் அந்த ரத்தத்தையும் அந்த பட்டை மரத்தோட அந்த பட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் ஆங்கரிங் எர்த், எப்படி ஒரு கப்பலோடைய ஆங்கர் வந்து ஒரு கப்பலை நடுக்கடலில் ஸ்டாப் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த மரத்தோடைய வேற ஆங்கர், எர்த்தோடைய ஆங்கர். ஸோ இந்த 2த்தையும் கம்பேர் பண்ணதுனால இதில் இருக்கிறது மெட்டஃபர். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோன்னா ரிப்பீட்டேஷன் இந்த போயமில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பேராகிராஃபாக நம்ம இதை பார்த்துருவோம். நாட் சோ மச் பெயின் வில் டூ இட். இந்த வில் அப்படின்ற வார்த்தை இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தி ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு தி கிரவுண்ட் வில் ரைஸ் கர்ல்ட் கிரீன் ட்விக்ஸ். ஸோ இந்த ஒரே பேராகிராஃபில் வில் அப்படின்ற வார்த்தையை 3 லைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இருக்கிறது ரிப்பீட்டேஷன். அப்புறம் மினியேச்சர் பவுஸ் விச் இஃப் அன்ஷேக் வில் எக்ஸ்பேண்ட் அகெயின். ஸோ திருப்பியும் இந்த பேராகிராஃபில் அந்த வில் அப்படின்ற வார்த்தையை வந்து திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வில் அப்படின்றது ரிப்பீட்டேஷன். ஸோ அடுத்த பேராகிராஃப் நோ தி ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட்ன்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. அவுட் ஆஃப் ஆங்கரிங் எர்த் இட் இஸ் டு பி ரோப்டு டைட் அண்ட் புல்ட் அவுட், திருப்பி புல்ட் அவுட், அப்புறம் ஸ்னாப்ட் அவுட்
ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி அவுட் ஃப்ரம் தி எர்த் கேவ். புல்ட் அவுட் அவுட் இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃபில் இருக்கிறதும் ரிப்பீட்டேஷன். ஸோ அடுத்த பேராகிராஃப் தென் தி மேட்டர் ஆஃப் ஸ்கார்ச்சிங் அண்ட் சோக்கிங். இந்த பேராகிராஃபில் அண்டுன்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இன் சன் அண்ட் ஏர் ப்ரௌனிங் ஹார்டனிங் ட்விஸ்டிங் விதரிங் அண்ட் தென் இட் இஸ் டன். ஸோ இந்த அண்டு வில்லு புல்ட் அவுட் இந்த வார்த்தை எல்லாமே இந்த போயமில் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிறதுனால இந்த பேராகிராஃபில் இருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டேஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இந்த போயம்க்குரியது டவுட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டவுட்டாலஜி அப்படின்னா ஒரே வார்த்தை ஒரே விஷயத்தை சொல்கிறதுக்காக வெவ்வேறு வார்த்தை, அதாவது அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான், ஆனால் வெவ்வேறு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு 2 லைன் கொடுக்குறேன். ஸோ ஹேக் அண்ட் சாப் ரெண்டுமே வெட்டுறது அப்படின்றத சொல்லுது. ஸோ ஹேக் அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணுறது, சாப் அப்படின்னா துண்டு துண்டாக்குறது. ஸோ ஹேக் சாப் ரெண்டுமே வெட்டுறதை குறிக்குது. ஒரே மீனிங் ஆனால் 2 டிஃப்ரெண்ட்டான வார்த்தை. இட் இஸ் டு பி ரோப்டு டைடு. ரோப்டுனாலும் கயிறை வச்சு கட்டுறது, டைடுனாலும் கயிறை வச்சு கட்டுறது தான். ஸோ ஒரே மீனிங் கொண்ட வெவ்வேறு வார்த்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை டவுட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதில் என்னன்னா சக்சசிவ் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் கிளாசஸ் ஆர் சென்டென்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதாவது ஒரு ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையோட வளர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு குழந்தையா இருக்கும், அதுக்கப்புறம் அது டீனா மாறும், அதுக்கப்புறம் அது அடல்ட் ஆகும், அப்புறம் மெச்சூர்ட் ஆகும், அப்புறம் ஓல்ட் ஆகிடும். இதுதான் அந்த அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசைன்வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட முக்கியத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போயமில் இருக்கிறது ஒரு மரத்தை நம்ம வேரோட சாய்ச்சி நம்ம சன்லைட்லையும் அந்த காற்றுலையும் போட்டுட்டோம்னா என்ன ஆகும்ன்றாங்க. முதல் அது ப்ரௌனாக மாறும், அதாவது பச்சை பசேலில் இருக்கிற இடம் ப்ரௌனாக மாறும். ஸோ பச்சை பசேல் இருக்கும் மரம் ஃபஸ்ட்டு காய ஆரம்பிக்கும், ப்ரௌனாக மாறும். அப்புறம் ஹார்டனிங் அப்படியே ஒரு மாதிரி ரஃப்பாக மாற ஆரம்பிக்கும், ஏன்னா ஈரப்பதம்லாம் இழந்து ஒரு மாதிரி ரஃப்பாக ஆகும். அப்புறம் ட்விஸ்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்கள்லாம் ஒரு மாதிரி விட ஆரம்பிக்கும். அப்புறம் விதரிங் எல்லாமே உடஞ்சி திருப்பி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மரத்தோட அந்த சாகர ப்ராசஸாக முதல் என்ன ஆகும், 2வது 3வது 4வதுன்னு அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி கடைசியாக அது விதரிங், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ் அப்போ செத்துடும். விதரிங்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த மரம் செத்துடும். அப்படின்றத கிளைமேக்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ஜாப்மெண்ட் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது ஒன்றும் கிடையாது, ஒரு லைனில் பிரேக்கே கொடுக்காம ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது என்ஜாப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயமில் இருக்கும் என்ஜாப்மெண்ட்டில் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் வில் டூ இட், இட் ஹாஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் தி எர்த். ஸோ இதில் எந்த பிரேக்கும் விடாமல் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மரத்தை சின்னதாக வெட்டிலாம் விட்டுற முடியாது, ஏன்னா பல வருஷமாக அது வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா கேப்பே விடாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அது என்ஜாப்மெண்ட். 2வது லைன் ரைசிங் அவுட் ஆஃப் இட் ஃபீடிங் அப்பான் இட் கிரஸ்ட் அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட் ஏர் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிற மூலயமா ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது இந்த பூமியிலேயே அந்த மரம் வளர்ந்துருக்கு, இந்த பூமியிலேருந்து தனக்கான சத்துகள் எடுத்திருக்கு, இந்த கிரஸ்ட்லேருந்து தண்ணி எடுத்திருக்கு, பல வருஷமாக சன்லைட் ஏர் வாட்டர் இது எல்லாமே யூஸ் பண்ணி வளர்ந்துருக்கு. ஸோ ஒரே விஷயத்தை கேப்பே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அண்ட் அவுட் ஆஃப் இட் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீஃப். ஸோ அது அதோட பார்க்கை நீங்கள் என்னதான் அந்த பட்டையை நீங்கள் வெட்டி எடுத்தாலும் அது மறைஞ்சிருக்கும், திருப்பி அது துளுத்துரும் அப்படின்றதும் கண்டினியூஸாக சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா லைன்லையுமே இருக்கிறது என்ஜாப்மெண்ட் அப்படின்றது. அதே மாதிரி இந்த போயமில் ரைமிங் ஸ்கீம் இருக்கா அப்படின்னா இது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்வாங்க. ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம ஏஏ பிஏ ஏஏ பிபி அந்த மாதிரிலாம், அதாவது கடைசி வார்த்தை ரைமிங்காக வரும். இப்போ கீப்பு டீப்பு ஸ்லீப்பு இந்த மாதிரிலாம் இந்த போயமில் ஒரு வார்த்தை கூட லிங்க் ஆகாது. ஸோ போயட் அவருக்கு தோணுன மாதிரி, அதாவது இந்த ரைமிங் ஸ்கீம்லாம் பார்க்காம அவருக்கு தோணுன வார்த்தை வச்சு எழுதியிருப்பாரு. ஸோ ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் எந்த ரைமிங் ஸ்கீமும் இருக்காது. அப்படி ஒரு போயமில் ரைமிங் ஸ்கீமே இல்லை அப்படின்னா அந்த போயமை ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயம் ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். ஸோ இதோட நம்ம இந்த போயம் ஆன் கில்லிங் அ ட்ரீ போயம் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது போயம் நம்பர் 9 எ பாய்சன் ட்ரீ அப்படின்றது வில்லியம் பிளேக் அப்படின்றவங்க எழுதினது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு போயமையும் போயட்டையும் ஞாபகம் வச்சுக்கும். இப்போ பாய்சன் அப்படின்னா பாய்சன் குடித்தா என்ன ஆகும், நமக்கு அப்படியே கண்ணெல்லாம் 2 பிளாங்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிளேக், ஸோ வில்லியம் பிளேக் தான் பாய்சன் ட்ரீ அப்படின்ற இந்த போயம் எழுதினது. ஸோ இந்த போயம் என்ன அப்படின்னா ஒரு ட்ரீ, ஆக்சுவலி ஒருத்தவருக்கு அவர் ஃப்ரெண்டு மேலே அவரோட ஃப்ரெண்டில் ஒரு எனிமி மேலே ஒரு கோவம் இருக்குது. ஆனால் அந்த கோவத்துக்கு அவர் பழி தீர்க்கறதுக்கு முன்னாடியே அவர் தோட்டத்தில் ஒரு பாய்சனஸ் மரம் இருக்கு, அந்த எதிரி தெரியாம அந்த மரத்துக்கு அடியில போய் நிற்கிறாரு. காலையில அதாவது அந்த கோவம் இருக்கிற ஆள் எழுந்து பார்த்தாருன்னா அவர் எதிரி இறந்து
இறந்திருக்கார். ஸோ இதுதான் தி பாய்சன் ட்ரீ அப்படின்ற போயமில் சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். எனக்கு என் ஃப்ரெண்டு மேலேயும் கோவம் இருந்துச்சு. ஐ டோல் மை விராத் அண்ட் மை விராத் டிட் என். அதனால இப்போ விராத் அப்படின்னா இனம் புரியாத ஒரு கோவம். ஸோ ஐ டோல் மை விராத். ஸோ என்னோட கோவம் என்ன அப்படின்றத என்னால் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடிஞ்சுது. அதனால மை விராத் டிட் எண்ட். ஸோ அப்போ என்னோட கோவம் அப்படியே தணிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் ஃப்ரெண்டு மேலேயும் கோவம் இருந்திருக்கு. ஆனால் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதுனால அந்த கோவம் வந்து தணிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ரீசன் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால கேட்டவருக்கு அந்த கோவம் தணிஞ்சிருச்சு. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. இங்கே ஃபோ அப்படின்றது எனிமி, எதிரி மேலேயும் ஒரு கோவம் இருக்கு. ஐ டோல்ட் இட் நாட் மை விராத் டிட் க்ரோ. ஆனால் எதிரி கிட்ட போயிட்டு என்னோட கோவத்தை சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனம் புரியாத அந்த கோவம் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். நான் அந்த கோவத்தை வந்து ஓகேன்னு தட்டி விட்டுருக்கலாம். ஆனால் நான் தட்டி விடாமல் டெய்லி தண்ணி ஊற்றி அந்த கோவத்தை நான் வளர்த்துக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் அது என்னுடைய பயம். ஸோ இட் இன் அ ஃபியர். நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த கோவத்தை பயத்தினாலையும் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் அண்ட் மார்னிங் டெய்லி காலையில் ராத்திரி அந்த கோவத்தை அவங்க கண்ணீரை வச்சும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஐ சண்ட் இட் வித் ஸ்மைல். ஆனால் இந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு கோவம் இருக்குது அப்படின்றத காட்டாமல் அப்படியே மறைச்சு வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வில்ஸ். ஸோ ஆனால் அந்த சிரிப்பு வந்து சாதாரண சிரிப்பு கிடையாது, ஒரு கன்னிங்கான சிரிப்பு. அதாவது ஒரு தருணத்தை எதிர்பார்த்து ஒரு மாதிரி கன்னிங்காக எப்போ மாட்டுவான்ற மாதிரி ஒரு கன்னிங்கான சிரிப்பை வந்து ஃபேஸில் வச்சுக்கிட்டு அவர் சுற்றிட்டு இருக்காரு. அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட் டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஸோ அது வந்து அந்த கோவம் திருப்பி டே அண்ட் நைட்டு வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் வெளிப்படுத்தினா தான் கோவம் குறையும். ஆனால் அவர் வெளிப்படுத்தாமல் சிரிப்பை வச்சு அப்படியே மறைச்சே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் டே அண்ட் நைட் அவரோட கோவம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஆக்சுவலி வந்து இங்கே ஆப்பிள் பிரைட் அப்படின்றதும் அந்த கன்னிங்கான லுக்கை வந்து சொல்கிறது தான் ஆப்பிள் பிரைட் அப்படின்ற வார்த்தையில் சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட வெளியிருக்கிறவங்களுக்கே தெரிகிற அளவுக்கு அந்த கோவம் வந்து டெவலப் ஆகும் போல் அந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த கோவம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மை ஃபோ பிஹெல்ட் இட் ஷைன் and he know that it was mine. ஆனால் என்னோட எனிமிக்கு நான் இப்படி தான், அதாவது அவர் மேலே கோவமாக தான் இருக்கேன் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கும் தெரியும் இட் வாஸ் மைன், அதாவது நான் தான் அவர் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கேன்றதும் அவருக்கு நல்லா தெரியும். அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல். ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய கார்டனுக்கு திருட்டுத்தனமாக நுழையிறார். அதான் ஸ்டோல் அப்படின்ற வார்த்தை. வென் தி நைட் ஹேட் வீல்டு தி போல். ஸோ வீல்டு தி அதாவது நைட் வந்து அதாவது இருட்டாக இருக்குது. அதாவது அங்கே போல்னால் லைட் கம்பம் இருக்கு இல்லையா, அந்த லைட் கம்பம் கூட தெரியாத அளவுக்கு வீல்டு அப்படின்னா கவர் பண்ணியிருக்கு. அவ்வளோ இருட்டு கவர் பண்ண அந்த நேரத்தில் ஸோ வந்து அவர் வந்து என்னோட கார்டனுக்குள்ளே நுழைஞ்சு வந்திருக்காரு. ஸோ இது அவருக்கு தெரியும், ஓகே கார்டனுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்ட்டு. பட் ஆனால் இவர் போய் பார்க்கல. இன் தி மார்னிங் கிளாட் ஐசி. காலையில் எழுச்சி எப்பவும் போல் அவர் கார்டனை போய் பார்க்குறாரு. மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச்டு பினித் தி ட்ரீ. என்னுடைய எதிரி அந்த மரத்துக்கு அடியில் அப்படியே கை கால்லாம் நீட்டி அப்படியே படுத்து கிடக்கார். ஸோ அப்படின்னா இறந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அவுட் ஸ்ட்ரெச்டு பினித் தி ட்ரீ. ஸோ அதாவது அவரோட இவ்வளோ நாள் கோவம் இருந்த அந்த எதிரி அந்த கார்டனுக்கு வந்து அவரே அந்த மரத்துக்கு அடியில் வந்து அவராகவே இறந்துட்டார். இவர் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இந்த போயம் எழுந்தது வில்லியம் பிளேக். ஆக்சுவலி இதில் வந்து கார்டன் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, கார்டன்றது இது வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி டேர்ம், அதாவது அந்த ஜீசஸோடைய கார்டன், அதாவது ஹெவன், இதை தான் வந்து கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா தப்பு பண்ண ஒருத்தவங்க ஹியூமன் பார்வையிலேருந்து தப்பினாலும் கடவுள் பார்வையிலேருந்து தப்ப முடியாது அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் மீனிங்கை தான் இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பாங்க. So about the author, William Blake was an English poet, painter and a printmaker. English poet or England நாட்டை சேர்ந்தவர். Blake is now considered a seminal figure in the history of English poetry. Seminal அப்படின்னா futuristic thinking, அதாவது ஃபியூச்சரில் என்ன, அதாவது கிட்டத்தட்ட மாடர்னான ஆள் அப்படின்னு எப்படி நம்ம பாரதியாரை வந்து ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி போயம் எழுதினாரோ அதே மாதிரி தான் இந்த வில்லியம் பிளேக் ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி போயம். அதனால தான் செமினல் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஹி வாஸ் born in லண்டன். ஸோ அவர் இங்கிலாண்டில் எந்த ஊரில் பிறந்தவர்னா லண்டன். ஹி வாஸ் அ boldly imaginative rebel in both in his thought and his art. ஸோ அவர் வந்து அவருடைய தாட்லேயும் அவருடைய ஆர்ட், ஏன்னா தாட்ன்றதை அவர் போயமும் எழுதுவார் பெயிண்ட்டும் பண்ணுவார். ஸோ தாட்லேயும் ஆர்ட்லேயும் எல்லாத்துலேயும் அவர் இமேஜினேட்டிவ் ரிபல், அதாவது அந்த காலகட்டத்தோட கருத்தை ஏற்றுக்காம ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுறவர். சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் போயம்ஸ் ஆர் தி லேம்ப் அண்ட் தி டைகர். இந்த போயத்தையும் வில்லியம் பிளேக் தான் எழுதியிருக்கார்.
ஸோ இந்த போயமில் இருக்கும் சினானியம் wrath அப்படின்னா ஆங்கர், ஃபோ அப்படின்னா எனிமி, டிசீட்ஃபுல் அப்படின்னா கன்னிங், ட்ரெஷரியஸ், ஸோ கன்னிங் அதாவது எப்போன்னு காத்திருக்குது, வில்லீஸ் அப்படின்னா ட்ரிக்ஸ், ஸோ எப்படியாவது மாட்டுவானா அப்படின்ற மாதிரி, வீல்ட் அப்படின்னா கவர்டு, ஸோ வீல்ட் அப்படின்னா கவர், ஆப்பிள் பிரைட் அப்படின்னா கன்னிங் டிசீவ் டு ஹைட் தி பிட்டர்னஸ், ஸோ வந்து ஒரு கன்னிங்னஸை ஒரு சிரிப்பை வச்சு மறைக்கிறதா ஆப்பிள் பிரைட், போர் அப்படின்னா மேக் அ ஹோல், ஒரு ஓட்டை போடுறது, பி ஹெல்ட் அப்படின்னா சி ஆர் அப்சர்வ் கண்டுபிடிச்சிடுறது, சண்ட் அப்படின்னாலும் கவர்டு, ஸ்டோல் அப்படின்னா ஸ்னக் ஆர் கெப்ட் அதாவது சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே ஊர்ந்து வரது தான் நம்ம ஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் ஸ்ட்ரெச், எக்ஸ்டெண்டட் ஆர் ஸ்ட்ரெச் அவுட், அப்படியே கை கால் நீட்டி மல்லாந்து படுக்கிறதா நம்ம அவுட் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் சினானியம்ஸ். ஸோ அடுத்தது இந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின் இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல் மை wrath டிட் எண்ட், whom டஸ் ஐ ரெஃபர் டு. இந்த இடத்துல ஐன்றது யார் ரெஃபர் பண்ணுது அப்படின்னா போயட்டை ரெஃபர் பண்ணுது. ஹவு டிட் தி ஆங்கர் ஆஃப் தி போயட் கம் டு அன் எண்ட்? தி போயட் டோல்ட் his wrath anger to his friend and it came to an end. ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவர் கோவத்தை சொல்லிட்டாரு, அதனால அந்த கோவம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. And I watered it in fear night and morning with my tears. What does it refer to? It அப்படின்றது என்ன ரெஃபர் பண்ணுது? It refers to poisonous tree, that is the anger of the poet அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் அப்படின்றது இந்த இடத்துல அந்த poisonous tree அப்படின்னு தான் வந்து சொல்லுது. How it is watered? It is watered with tears. ஸோ கண்ணீரை வச்சு அந்த கோவத்தை வந்து அவர் வளர்த்துக்கிட்டே வராரு. அதாவது இந்த இடத்துல இட்டுன்றது அவரோட அந்த கோவத்தை தான் கண்ணீர் விட்டு வளர்த்துக்கிட்டே வராரு அப்படின்றது. In the morning glad I see my foe outstretched beneath the tree. How did the poet feel in the morning? The poet was glad to see in the morning. So glad அப்படின்னா ஒரு சந்தோஷமாக தான் வந்து காலையில் பார்க்குறாரு. Who is the foe referred to? Foe அப்படின்றது போயட்டோடைய enemy. Poet's enemy is the foe referred here. போயட்டோடைய எதிரி. Why was the foe found lying outstretched beneath the tree? The foe was died, so he found lying outstretched beneath the tree. அந்த foe அந்த மரத்துக்கடியில் நின்று இறந்துட்டாரு, அதனால அவர் outstretch அப்படியே கை கால் நீட்டி அப்படியே மல்லாக்கப்படுத்திருக்காரு அப்படின்றது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர்ஸ். And it grew both day and night till it bore an apple bright. What does it refer to? It refers to the poisonous tree. இங்க it அப்படின்றது அந்த poisonous tree-யை தான் வந்து குறிக்கிறாங்க. What does apple signify? Apple signifies the final outcome of the wrath as like the fruit which diverted Adam and Eve. ஸோ இந்த இடத்துல ஆப்பிள் வந்து என்னன்னா அவரோட அந்த கோவத்தின் வெளிப்பாடு அதை தான் வந்து சொல்லுதாம். ஸோ எப்படி வந்து அந்த ஆடம் அண்ட் ஈவ் வந்து அந்த பழத்தை வந்து ஜீசஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து கோவப்படக்கூடாது அப்படின்றது பைபிள் இருந்தாலும் அந்த 7 சென்ஸ்ல ஒண்ணுதான் அந்த கோவப்படக்கூடாது ஆங்கர்ன்றது. பட் இவருக்கு அந்த கோவம் உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அது ஒரு நாள் வந்து அது பெரிய மரமாகவும் பெரிய பழமாகவும் மாறும் அப்படின்ட்டு. வாட் க்ரோ போத் டே அண்ட் நைட்? தி பாய்சனஸ் ட்ரீ க்ரோ போத் டே அண்ட் நைட். இங்க திருப்பி அந்த பாய்சனஸ் ட்ரீ அப்படின்னு சொல்றது அவருடைய அந்த கோவத்தை தான் பாய்சனஸ் ட்ரீ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த போயம்போட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன்லாம் பார்த்துருவோம். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், வாஸ் வித் டபிள்யூ, நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ், மார்னிங் அண்ட் மை எம், அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல், சன் ஸ்மைல்ஸ் ரெண்டும் எஸ், அண்ட் வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வில்ஸ், வித் வில்ஸ், டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட், போரு பிரைட் ரெண்டுமே பி. அடுத்தது மெட்டஃபர், கம்பேரிஷன், பட் ஆனால் கம்பேரிட்டிவ் வார்த்தைகள் யூஸ் பண்ணாமல். ஐ டோல்ட் இட் நாட் மை wrath did grow. ஸோ wrath அப்படின்றது கோவம், அது க்ரோ, ஸோ கோவம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர், வாட்டர் ஃபியர், ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ், ஸோ நைட் அண்ட் மார்னிங் ரெண்டுத்தையும் வந்து டியர்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல், ஸோ ஸ்மைல்ஸையும் சண்டையும் அதாவது கவர் பண்ண ஸ்மைல், ஸோ ஸ்மைல் வந்து கவர் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது இதில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பர்சானிஃபிகேஷன். அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ், ஸோ ஃபியர்ஸ்ன்றது ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். இங்கே வந்து ஃபியர்ஸ் வந்து அது வந்து ஃபியரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் க்ரோ போத் டே அண்ட் நைட், க்ரூ அப்படின்றதும் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட், போர் அப்படின்றதும் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது அல்யூஷன், டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட் அண்ட் இன் டு மை கார்டன் ஸ்டோல். அல்யூஷன் அப்படின்னா என்னன்னா டேரெக்டாக ஒரு மீனிங்கை சொல்லாமல் அதுக்குள்ள ஒரு வார்த்தையை வச்சு மறைமுகமாக மீனிங் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஆப்பிள் அப்படின்றது கன்னிங்னஸை குறிக்குது, கார்டன் அப்படின்றது ஹெவன் கடவுளுடைய அந்த தோட்டத்தை வந்து குறிக்குது, அந்த ஆடம் ஏவா அவங்க வாழ்ந்த அந்த தோட்டம் அதுதான் கார்டன். ஸோ ஹெவன் சொர்க்கத்தை வந்து குறிக்குது. இங்கே ரிப்பீட்டேஷன், வென் தி நைட் ஹேட் வீல் தி போல், தி ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகிறதுனால ஒரே லைன் ரிப்பீட் ஆகிறதுனால இதில் இருக்கிறது ரிப்பீட்டேஷன்.
அடுத்தது ஆக்சிமோரான் இல்லை ஆன்டிதெசிஸ், ஒரே லைனில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மீனிங் உள்ள வார்த்தைகள். அண்ட் இட் grew both டே அண்ட் நைட். டே நைட். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல் மை wrath did end, ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. ஃப்ரெண்ட் அப்படின்றது நம்மளோட நண்பன், ஃபோ அப்படின்றது எனிமி. இந்த ஒரே பேராகிராஃப்லேயும் இருக்குது. ஐ டோல்ட் இட் நாட் மை wrath did grow. ஸோ இந்த பேராகிராஃபை கொடுத்துருந்தாலும், அதாவது அண்ட் ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட்லேருந்து ஐ டோல்ட் இட் நாட் மை wrath did grow இது வரைக்கும் இந்த பேராகிராஃபை கொடுத்துருந்தாலும் இதில் இருக்கிறது ஆக்சிமோரான். அப்புறம் இமேஜரி, டில் இட் போரன் ஆப்பிள் பிரைட். ஸோ ஆப்பிள் பிரைட் அப்படின்னா நம்மளால் டக்குன்னு இமேஜின் பண்ணிக்க முடியுது இல்லையா, ஆப்பிளோட பிரைட்னஸ் மாதிரி. ஸோ அதனால இந்த இடத்துல இருக்கும் இமேஜரி. அடுத்தது ரைமிங் ஸ்கீம். இந்த போயம் ஃபுல்லாகவே ஏஏபிபி அந்த ஸ்கீமில் தான் இருக்கும். ஒருவேளை ஒரு போயம் ஏஏபிபி ஸ்கீமில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கப்லெட் அப்படின்னா ரெண்டு லைன் கப்பிள்ஸ். இப்போ நம்ம திருக்குறள் மாதிரி மேலே ரெண்டு லைன் இந்த மாதிரி கப்பிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ கப்லெட் அப்படின்றது ஏஏபிபி பேட்டர்னில் இருந்துச்சுன்னா கப்லெட். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏஏபிபியில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு போயம் 14 லைனில் வந்துச்சுன்னா அதை நம்ம சோனட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு போயம் ஏஏபிபி ரைமிங் ஸ்கீமில் இருந்துச்சுன்னா அதை கப்லெட் அப்படின்னுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ எண்டுன்னு முடியுது, ஏன்னு வச்சுக்கிறோம். ஐ டோல் மை wrath did end, இதுவும் எண்டில் முடியுது. ஸோ இதுவும் ஏ. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ, பி. ஐ டோல்ட் இட் நாட் மை wrath will grow, ஃபோ grow ரெண்டும் ரைமிங். ஸோ பிபி. ஸோ ஏஏபிபின்னு இருந்துச்சுன்னா அந்த போயம் கப்லெட் போயம். அடுத்தது அனஃபோரா. அனஃபோரானா என்ன, ஒரே வார்த்தை ஒரு 2-3 லைனில் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது அனஃபோரான்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல் மை wrath did end, ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ, ஐ டோல்ட் இட் நாட் மை wrath did go. ஐன்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அடுத்த பேராகிராஃப் பாருங்க. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர், நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ், அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல் அண்ட் வித் சாஃப்ட்ஃபுல் டிசீட்ஃபுல் வில்ஸ். அண்டுன்ற வார்த்தை இந்த பேராகிராஃப்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. அதே தான் நெக்ஸ்ட் பேராகிராஃபும். அண்ட் இட் grow both day and night till it bore an apple bright, and my foe beheld it shine, and he know that it was mine, and into my garden stole. இது எல்லாத்துலேயும் அந்த அண்டுன்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே அனஃபோரா தான். ஸோ இதோட நம்ம இந்த போயமை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போயம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போயம் நம்பர் 10, தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை அப்படின்ற போயம். மேரி போத்தம் ஹவிட் அப்படின்றவங்க எழுதின ஒரு போயம். ஓகேவா? ஸோ ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றானாங்க, ஹவு அப்படின்னு, ஸ்பைடர் வேறு ஃப்ளை வேறு, ஹவு இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றானாங்க அப்படின்ற மாதிரி போயமையும் போயட்டையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த போயம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த போயமில் நிறைய சினானியம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த போயம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. வில் யூ வாக் இன் டு மை பார்லர், செட் தி ஸ்பைடர் டு தி ஃப்ளை. ஸோ முதல்ல இந்த போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பைடரோட வேலை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இரையை பேசி தன்னுடைய வலையில் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறது தான் ஸ்பைடருடைய வேலை. ஸோ இப்போ தன்னோட இரையா யாரை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃப்ளை, ஒரு சின்ன ஈயை வந்து சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஸ்பைடர் வந்து ஒரு ஈயை எப்படி கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய கொகைக்கு எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய அந்த வெப்பில் எப்படி வந்து உணவாக இரையாக மாற்றுது அப்படின்றது தான் இந்த போயம். ஓகேவா? வில் யூ வாக் இன் டு மை பார்லர், செட் தி ஸ்பைடர் டு தி ஃப்ளை. ஸோ ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது, என்னோட பார்லருக்கு வந்து பார்க்குறியா அப்படின்னு. பார்லர் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இடம். ஸோ என்னோட வீடு நல்லா இருக்கும், வந்து பார்க்குறியான்னு கேட்குது. திஸ் இஸ் தி பிரெட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் தட் எவர் யூ வுட் டிட் ஸ்பை அப்படின்னு சொல்லுது. ஸோ ஸ்பைடர் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ளையே நீ நிறைய இடம் பறந்து போய் பார்த்துருக்கலாம், ஆனால் என்னோட வீடு மாதிரி ஒரு பிரெட்டியஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான பார்லரை இது வரைக்கும் நீ ஸ்பை வேவு பார்த்தே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுது. தி வே இன் டு மை பார்லர் இஸ் அப் அ வைண்டிங் ஸ்டேர்ஸ் அண்ட் ஐ ஹவ் மெனி கியூரியஸ் திங்ஸ் டு ஷோ வென் யூ ஆர் தேர். என்னோட பார்லர் வந்து சாதா ரூம் கிடையாது, அது வந்து ஒரு வைண்டிங் ஸ்டேர்ஸ் அப்படின்னா மாடிப்படி மாதிரி சுற்றி போகிற மாடிப்படியை தான் வைண்டிங் ஸ்டேர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்பைடர் வெப்பை பார்த்துருக்கலாம். ஸோ வெளியிருந்து அப்படி சின்னதாக உள்ளே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அதுவும் சொல்லுது. ஸோ வைண்டிங் ஸ்டேர்ஸ் இருக்குது. அண்ட் ஐ ஹவ் மெனி கியூரியஸ் திங்ஸ் டு ஷோ வென் யூ ஆர் தேர். ஸோ நீ என்னோட அந்த பார்லருக்கு வந்த அப்படின்னா நான் உனக்கு நிறைய புது விஷயங்களை காட்டுவேன் அப்படின்னு ஸ்பைடர் ஃப்ளை கிட்ட சொல்லுது. ஸோ இப்போ ஃப்ளை வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுது. ஓ நோ செட் தி லிட்டில் ஃப்ளை. ஸோ ஃப்ளை என்ன சொல்லுது, இல்லை வேணாம். ஸோ நீ என்கிட்ட உன்னோட பார்லருக்கு வந்து என்னை பார்க்க சொல்கிறது டு ஆஸ்க் மீ இஸ் இன் வெயின். நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் உன்னுடைய பார்லருக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஃப்ளை சொல்லுது. ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் வைண்டிங் ஸ்டேர்ஸ் கேன் நெவர் கம் டவுன் அகெயின். யார் உன்னுடைய வைண்டிங் ஸ்டேர் அந்த சுற்றி போகிற அந்த வெப்புக்குள்ளே வந்தாலும் திருப்பி அவங்க வெளியே வந்ததே கிடையாது. ஸோ நான் உன் பார்லருக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு ஃப்ளை வந்து சொல்லுது.
ஐ எம் ஷூர் யூ மஸ்ட் பி வியரி டியர் வித் சோரிங் அப் ஸோ ஹை. ஸோ ஸ்பைடர் என்ன சொல்லுதுன்னா, இல்லை நீ களைப்பாக இருக்க, வியரி அப்படின்னா களைப்பாக இருக்க டியர். ஸோ அதனால் நீ மேலே ஏறுறதுக்கு ஃபீல் பண்ணுற. ஸோ அந்த ஸ்டேர்ஸ்னால் அந்த படிக்கட்டு, அதாவது அந்த வளைஞ்சு இருக்கிற படிக்கட்டை தான் வைண்டிங் ஸ்டேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ என்னோட வெப்புக்கு வரத்துக்கு நீ கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற, ஏன்னா நீ ரொம்ப டயர்டாக இருக்கல. வில் யூ ரெஸ்ட் அப்பான் மை லிட்டில் பெட் செட் தி ஸ்பைடர் டு தி ஃப்ளை. ஸோ நீ அப்படி கஷ்டப்பட்டு நீ அப்படி என்னோட வைண்டிங் ஸ்டேர்ஸ் அந்த படி ஏறி வந்துட்டாலும் என்கிட்ட ஒரு நல்ல லிட்டில் பெட்டு ஒன்று இருக்குது, அதில் நீ வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது. தே ஆர் prettiest curtain drawn around and the sheet are fine and thin and if you like to rest a while I will snugly tuck you in அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, அதுதான் pretty curtains. கர்டைன்ஸ்னால் வந்து நல்ல பெட்ஷீட்லாம் வந்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்கான் அந்த பெட்டில். அந்த ஷீட்லாம் வெரி ஃபைன் அண்ட் தின், ரொம்ப மெலிசாவும் ரொம்ப ஃபைனாகவும். நீங்கள் அந்த ஸ்பைடர் வெப் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நீ அதில் தூங்கணும் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன்னா உன்னை நான் அந்த பெட்டில் டைட்டாக ஸ்னக்லி டக் யூ இன் அப்படின்னா உன்னை நான் டைட்டாக அந்த இடத்துல நீ கீழே அந்த பெட்லேருந்து கீழே விடாமல் உன்னை நான் வந்து டைட்டாக கட்டி போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து சொல்லுது. ஸோ திருப்பி இப்போ ஃப்ளை வந்து ரிப்ளை பண்ணுது. ஓ நோ செட் தி லிட்டில் ஃப்ளை ஃபார் ஐ ஹவ் ஆஃபன் ஹியர்ட் இட் செட் தே நெவர் வேக் அகைன் ஹூ ஸ்லீப் அப்பான் யுவர் பெட். ஸோ ஃப்ளை சொல்லுது, இல்லை நான் உன்னோட அந்த பெட்டுக்கு வரவே இல்லை, நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், உன் பெட்டில் வந்து தூங்கினவங்க இது வரைக்கும் எழுந்ததே இல்லை அப்படின்றது. ஸோ இப்போ வந்து ஸ்பைடருக்கு புரியுது, ஓகே இப்படியெல்லாம் கூப்பிட்டா இந்த ஃப்ளை வராது, ஸோ நம்ம வேறு டெக்னிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி ஸ்பைடர் பேச ஆரம்பிக்குது. செட் தி கன்னிங் ஸ்பைடர் டு தி ஃப்ளை. கன்னிங் அப்படின்னா வஞ்சகமாக அந்த ஸ்பைடர் வந்து, ஏன்னா அது இறைதானே தேடுது. ஸோ ஃப்ளை கிட்ட வஞ்சகமாக பேச ஆரம்பிக்குது. டியர் ஃப்ரெண்ட், வாட் கேன் ஐ டூ டு ப்ரூவ் தி வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல் ஃபார் யூ. ஸோ என்ன சொல்லுதுன்னா, என்னோட ஃப்ரெண்ட், டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஃப்ளையை பார்த்து சொல்லுது. நான் வந்து உன்னை அங்கே போட்டு உன்னை சாகடிக்கிறதுக்காகலாம் கூப்பிடல, ஆனால் நான் உன் மேலே இருக்க ஒரு பாசத்தில் சும்மா நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டேன், அதை நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது. I have within in my pantry good stores of all that's nice. ஸோ பேண்ட்ரி அப்படின்னா ஒரு சமைக்கிற ஒரு பொருள்கள், சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்களை சேர்த்து வைக்கிற இடம், இதை தான் பேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பேண்ட்ரியில் நிறைய நல்ல பொருட்கள்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஐ எம் ஷூர் யூ ஆர் வெரி வெல்கம், வில் யூ ப்ளீஸ் டு டேக் அ ஸ்லைஸ். ஸோ வந்து நான் எப்போவுமே உன்னை வெல்கம் பண்ண ரெடியாக இருக்கேன், உள்ளே வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கிறியா. ஸ்லைஸ்னால் இப்போ நம்ம கேக் ஸ்லைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஏதோ ஸ்லைஸ் சாப்பிட்டு பார்க்குறியான்னு கேட்குது. ஸோ இப்போ ஃப்ளை ரிப்ளை பண்ணுது. Oh no said the little fly, kind sir, that can't be, I have heard what's in your pantry and I do not wish to see. ஸோ நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் பேண்ட்ரியில் என்ன இருக்கும்ட்டு, நான் அதை பார்க்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளை வந்து சொல்லுது. ஸ்வீட் கிரியேச்சர் செட் தி ஸ்பைடர், யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ். ஸோ வந்து ஸ்பைடர் வந்து ஃப்ளையை பார்த்து சொல்லுது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க, நீ ரொம்ப திறமைசாலியா, விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ். ஸோ நீ ரொம்ப திறமையாகவும் ரொம்ப சுட்டியாகவும் இருக்கு. ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கேசி விங்ஸ். இப்போதான் அது வேற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் போட்ட கோலும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. திருப்பி இப்போ ஸ்பைடர் மூணாவது வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணுது. ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கிரேசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஸ்பைடர் ஃப்ளையை பார்த்து சொல்லுது, உன்னுடைய விங்ஸ் கேசி அப்படின்னா சல்லடன்னு அர்த்தம். நீங்கள் அந்த ஃப்ளை அந்த ஈயோட விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அதான் கேசி அப்படின்ட்டு. ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ், உன் கண்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஐ ஹாவ் எ லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை பார்லர் ஷெல்ஃப். என்னோட பார்லருக்குள்ள ஒரு அழகான ஒரு கண்ணாடி ஒன்று வச்சிருக்கேன். இஃப் யூ வில் ஸ்டெப் இன் மொமெண்ட் டியர் யூ ஷல் பீஹோல்ட் யுவர் செல்ஃப். அந்த நீ என் வீட்டுக்கு வந்தனா அந்த கண்ணாடியில் உன் அழகை பார்த்தனா உனக்கே தெரியும் நீ எவ்வளவு அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அதோடைய அந்த இடத்தோட அழகை தாண்டி இப்போது ஃப்ளை ஈயவே வந்து இந்த ஸ்பைடர் வர்ணிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா எதுக்கு விழாதவங்களும் தன்னை புகழும் பொழுது கண்டிப்பாக விழுந்துருவாங்க அப்படின்றது அந்த ஸ்பைடருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால ஃப்ளையை புகழ்ந்து பேச ஆரம்பிக்குது. இப்போ ஸ்பைடர் வந்து அந்த ஈயை வந்து வர்ணிச்சு நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, எவ்வளோ அழகாக இருக்க, எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்க, இதெல்லாமே சொல்லிடுச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் சொன்ன உடனே இப்போ வந்து ஃப்ளை வந்து ரிப்ளை பண்ணுது. ஐ தேங்க்யூ ஜென்டல் சார், ஷீ செட், ஃபார் வாட் யூ ஹாவ் ப்ளீஸ்ட் டு சே. நீங்கள் சொன்னதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் பிட்டிங் யூ குட் மார்னிங் நவ். ஆனால் என்னால் இப்போதைக்கு உங்களுக்கு குட் மார்னிங் மட்டும்தான் சொல்ல முடியும். ஐ வில் கால் அனதர் டே. ஸோ நான் இன்னொரு நாள் உங்களை வந்து பார்க்க முடியுமா அப்படின்றத நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளை வந்து சொல்லுது. தி
spider turned him around about and went into his den. ஓகே ஸ்பைடர் நம்ம பிட்டு போட்டோம், நம்ம பிட்டு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதோடைய டென் அதோட இடத்துக்கே போயிடுது. ஃபார் வெல் ஹி நோ தி சில்லி ஃப்ளை வுட் சூன் கம் பேக் அகெயின். ஸோ ஃப்ளை கண்டிப்பாக திருப்பி வரும், ஏன்னா அதுக்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த கண்ணாடியில் பார்த்தா தன்னுடைய அழகே தனக்கு அப்போ தான் புரியும்னு வேற பிட்டை போட்டு வச்சிருக்கு. ஸோ அந்த கண்ணாடியை பார்க்கறதுக்கு ஃப்ளை எப்படியும் நம்மளுடைய டென் அந்த வெப்புக்கு ஸ்பைடர் வெப்புக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ஸோ ஹீ ஓவர் சட்டில் வெப் அப்படின்னா இன் அ லிட்டில் கார்னர் ஸ்லை. ஸோ அந்த டென்னா ஒரு சின்ன பொந்துக்குள்ளே ஸ்பைடர் வந்து வெப்பு கட்டி வச்சிருக்கு. ஸோ ஃப்ளைக்காகன்னு தனியாக புதுசாக ஒரு வெப்பு சட்டில் வெப் ஸோ வந்தால் அதை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு சட்டில் வெப் இன் அ கார்னர் ஸ்லை. ஸ்லை அப்படின்னா கன்னிங்காக ஒரு கார்னரில் அந்த ஃப்ளை உள்ளே வந்தாலும் வந்து அந்த வெப்பு தெரியாமல் இருக்கிற மாதிரி கன்னிங்காக ஒரு இடத்துல மறைச்சு கட்டியிருக்கு. அண்ட் செட் இஸ் டேபிள் ரெடி டு டைன் அப் தி ஃப்ளை. ஸோ வந்தால் அந்த ஃப்ளை வந்த உடனே இந்த வெப்பில் போட்டு அதை சாப்பிட்றணும். ஸோ டைனிங் டேபிளை வந்து இந்த ஸ்பைடர் ரெடி பண்ணி வச்சிருக்கு. Then he came out to his door again and merrily did sing. ஸோ வெளியே வந்து சந்தோஷமாக இந்த நெட்டெல்லாம் கட்டிட்டு ஜாலியாக அது வந்து பாடிட்டு இருக்கு ஸ்பைடர். கம் ஹித்தர் ஹித்தர் பிரிட்டி ஃப்ளை. ஸோ ஒரு நாள் அது எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஃப்ளை வருது. ஸோ அதனால் வந்தால் நம்ம வாங்கன்னு கூப்பிடணும்ல. ஸோ ஹித்தர் ஹித்தர் பிரிட்டி ஃப்ளை, வாங்க அழகு நிறைந்த ஃப்ளையே வித் பியல் அண்ட் சில்வர் விங். உங்களுக்கு இருக்குது எவ்வளோ அழகான விங்ஸ் ரெக்க தெரியுமா? பியல்னா முத்து மற்றும் சில்வர், அந்த மாதிரி உங்களோட விங்ஸ் இருக்குது. யுவர் ரோப்ஸ் ஆர் green and purple. உங்கள் ட்ரெஸ்ஸு green and purple கலரில். there is a crest upon your head. ஸோ தலை மேலே ஒரு கிரீடம் மாதிரி. ஸோ இது வந்து அந்த பூச்சிகளுக்கு மட்டுமே இந்த கிரெஸ்ட்ன்றது இருக்கும். ஸோ அது எவ்வளோ அழகாக இருக்குது, அதாவது கிரீடம் வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. யுவர் ஐஸ் ஆர் லைக் தி டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் டல் அஸ் லெட். ஸோ உன்னோட கண் எவ்வளோ டைமண்ட் மாதிரி பிரைட்டாக இருக்குது, அதே என் கண்ணை பாரு ஒரு லெட்டு அப்படின்னா வந்து கறிக்கட்டைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது ஸ்பைடரோடைய ஐஸு அப்படின்னு ஸ்பைடரே வந்து ஸோ புகழ்ந்து தன்னை வந்து ஈயை விட தான் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு காட்டிக்குது. ஓகேவா? அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சூன் திஸ் சில்லி லிட்டில் ஃப்ளை ஹியரிங் திஸ் வில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் அண்ட் கேம் ஸ்லோலி ஃப்ளிட்டிங் பை. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அது வரைக்கும் கதவு கிட்ட வந்த ஃப்ளை இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டென்னுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஹியரிங் ஹிஸ் வில்லி ஃப்ளாட்டரிங் அண்ட் கம் ஸ்லோலி ஃப்ளிட்டிங் பை. ஸோ ஃப்ளாட்டரிங் அப்படின்னா வில்லி, இது எல்லாமே அந்த கன்னிங்னஸை குறிக்குது. ஸோ அது உள்ளே வரும்பொழுது வித் பஸ்ஸிங் விங் ஷீ ஹேங் அலாஃப்ட் தென் நியர் அண்ட் நியரர் ட்ரூ. உள்ளே வருது. ஸோ அந்த ஸ்பைடரோட டென்னுக்குள்ளே ஃப்ளைஸ் வருது. பஸ்ஸிங் விங்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ளைஸ் பறக்கும்பொழுது இன்னும் சத்தம் கேட்கும் இல்லையா, அதுதான் பஸ்ஸிங் விங்ஸ். ஸோ அது விங்ஸை வச்சு மேலே 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 அலாஃப்ட் அப்படின்னா மேலே மேலே பறக்க ஆரம்பிக்குது. திங்கிங் ஒன்லி ஆஃப் அர் பிரில்லியன்ட் ஐ அண்ட் கிரீன் பர்பிள் ஹியூ திங்கிங் ஒன்லி ஆஃப் அர் கிரஸ்ட் ஹெட் புவர் ஃபூலிஷ் திங். ஸோ என்ன, அதாவது அதான் அந்த ஓரத்தில் ஒரு வெப்பை பின்னி வச்சிருக்கு. ஆக்சுவலி ஸ்பைடர் வெப்பை தொட்டிங்கன்னா தெரியும், அதில் பிசு பிசுன்னு இருக்கும். பக்கத்தில் ஏதாவது போச்சுன்னா ஒட்டினது தான், அதுலேருந்து வெளியே தப்பிக்க முடியாது. ஆனால் இப்போ இந்த ஃப்ளைக்கு தெரியாது, அது பறந்து இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா ஒரு கார்னரில் ஸ்பைடர் ஒரு வெப்பை பின்னி வச்சிருக்குன்றதே இந்த ஃப்ளைக்கு தெரியாது. தன்னை தான் இது புகழ்ந்துருச்சு. ஸோ அப்படியே ரெக்க கட்டி ஃப்ளை வந்து பறந்துகிட்டு இருக்கு. தன்னோட கண்ணை நினச்சி, தன்னோட கலரை நினச்சி, தன் தலைக்கு மேலே கிரஸ்ட்டை நினச்சி. புவர் ஃபூலிஷ் திங், ஸ்பைடர் தன்னை இரையாக்க தான் இவ்வளோ பேசியிருக்குன்றதே தெரியாமல் தன்னை புகழ்ந்து பேசுறதை நினச்சே இந்த ஃப்ளை ஜாலியாக பறந்துகிட்டு இருக்கு. At last, up jumped the cunning spider and fiercely held her fast. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரெக்க கட்டி பறந்துக்கிட்டு இருந்த அந்த மேலே ஸ்பைடர் குதிக்குது. ஸ்பைடர் என்ன பண்ணுதுன்னா அந்த அப்படியே he dragged her up with this winding stairs into the dismal hen. ஸோ அப்படியே ட்ராக் அப்படின்னா அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு போகுது, அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகுது, அப்படியே ஃப்ளையை பிடிச்சி into his dismal den. dismal அப்படின்னா கன்னிங். ஸோ கன்னிங் அப்படின்னா தந்திரமான. within his little parlor but she never came அவுட் அகெயின் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன அப்படின்னா உள்ளே இழுத்துட்டு போச்சு இல்லையா, அது வரைக்கும் மட்டும்தான் அந்த ஃப்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஒன்ஸ் அந்த பார்லருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃப்ளை அந்த வெளியே வரவே இல்லை. அப்படின்னா என்ன, அது சாப்பிட்ருச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன் who may read this story read. ஸோ டியர் லிட்டில் சில்ட்ரன், குழந்தைகளா, இந்த கதை யாருக்காக படிக்கிறேனோ இல்லையோ, டு ஐடியலி சில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட் ஐ ப்ரே யூ நெவர் கிவ் ஹீட். ஸோ என்ன அப்படின்னா, யாராவது உங்களை வந்து புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா உடனே அதுக்கு செவி சாச்சிராதீங்க அப்படின்னு வந்து நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த போயட் வந்து சொல்கிறாங்க. இன்டு அன் ஈவில் கவுன்சிலர்
க்ளோஸ் ஹார்ட் அண்ட் இயர் அண்ட் ஐ அண்ட் டேக் எ லெசன் ஃப்ரம் திஸ் டேல்ஸ் ஆஃப் ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை. ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளை கவுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போவுமே நம்மளை தூற்றி தான் பேசுவாங்கன்றது கிடையாது. நம்மளை புகழ்ந்து நம்மளை தூக்கி பேசியே அவங்களோட ட்ராப்பில் விட வச்சிருவாங்க. ஸோ நம்மளை புகழ்ந்து பேசுகிற எல்லாரும் நம்ம நல்லதுக்காக தான் புகழ்ந்து பேசுகிறாங்கன்றது கிடையாது. அதாவது இந்த புகழ்ச்சி வார்த்தைக்கெல்லாம் மயங்கி விழுந்து மாட்டிக்காதீங்க அப்படின்றது தான் இந்த போயம்லேருந்து சொல்ல வர்றது. மேரி போத்தம் ஹவிட் அப்படின்றவங்க எழுதின போயம் இதுதான். இப்போ அபவுட் தி ஆத்தர், மேரி போத்தம் ஹவர்ட் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஷி வாஸ் பார்ன் அட் தி கோல்ஃபோர்ட் அப்படின்றது இன் க்ளௌசெஸ்டர்ஷியர் அப்படின்ற ஒரு இடத்துல பிறக்கிறாங்க. ஷி வாஸ் எஜுகேட்டட் அட் ஹோம் அண்ட் ரீட் வைட்லி. அவங்க ஸ்கூலுக்கு போயெல்லாம் படிக்கல, வீட்டிலே ஹோம் எஜுகேஷனில் தான் படிக்கிறாங்க. ஷி கமென்ஸ்டு ரைட்டிங் வேர்சஸ் அட் அ வெரி ஏர்லி. சின்ன வயசுலேருந்தே அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. டுகெதர் வித் ஹிஸ் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹவிட் ஷி ரோட் ஓவர் 180 புக்ஸ். கிட்டத்தட்ட அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அவங்க 180 புக்ஸுக்கு மேலே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயமோட சினானிம்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்லர் அப்படின்றது டைடி ரூம் இன் அ ஹவுஸ் யூஸ்டு ஃபார் என்டர்டைனிங் கெஸ்ட். பார்லரில் என்னென்னா கெஸ்ட்டு யாராவது வந்தால் உட்கார வச்சு அவங்களோட பேசுறதுக்கான இடத்த தான் பார்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. வைண்டிங் அப்படின்னா எ ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் கோர்ஸ். ஸோ வைண்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா சுற்றி 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 போகிறது, அதுதான் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வியரி அப்படின்னா வெரி டயர்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் ஹார்ட் ஒர்க். ஸோ ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டு இருக்கும் களைப்பை தான் நம்ம வியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பை அப்படின்னா ஒன் ஹூ கீப் சீக்ரெட் வாட்ச் ஆன் அ பர்சன் ஆர் திங் டு அப்டைன் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்பை அப்படின்னா உளவாளி. ஸோ ஒருத்தவங்களையோ இல்லை ஒரு விஷயத்தையோ எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. பேண்ட்ரி அப்படின்னா எ ரூம் வேர் பீவரேஜஸ் ஃபுட் டிஷ்ஷஸ் ஆர் ஸ்டோர். ஸோ சாப்பாடு, தேவையான உணவுப் பொருட்கள், டிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறது தான் பேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ பேண்ட்ரின்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ரயிலில் கூட பேண்ட்ரி கார் அப்படின்னு இருக்கும். தட் மீன்ஸ் அங்கே கிச்சன் செட்டப் இருக்குன்னு அர்த்தம். சட்டில் அப்படின்ற வார்த்தை டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட் அண்ட் மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்னென்னா சாஃப்ட் ஆனது அப்புறம் கொஞ்சம் மர்மமானது, இதை தான் சட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட்டரிங் அப்படின்னா டு பிரைஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் இன்சின்சியர்லி. ஸோ ஃப்ளாட்டரிங் வார்த்தைனா உண்மையான புகழ்ச்சி கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லவர், வல்லவர், உங்களை மாதிரி இருக்க யாருமே ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் வாயிலேருந்து வந்த வார்த்தையாக இருக்கும், மனசுலேருந்து வந்த வார்த்தையாக இருக்காது, அது சின்சியராக இருக்காது. ஸோ இன்சின்சியராக ப்ரைஸ் பண்ணுறது தான் ஃப்ளாட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். கவுன்சிலர் அப்படின்னா எ பர்சன் ஹூ அட்வைசஸ். ஸோ அட்வைஸ் பண்ணுறவங்கள நம்ம கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம். வெயின் அப்படின்னா அன்சக்ஸஸ்ஃபுல் ஆர் யூஸ்லெஸ். தேவையில்லாத விஷயத்தை பண்ணோன்னா அதை வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூரியஸ் அப்படின்னா ஈகர் டு நோ ஆர் லேர்ன் சம்திங். ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குன்னா அது நம்ம கியூரியஸ்ன்னு சொல்லுவோம். வைண்டிங் ஸ்டேர்ஸ் அப்படின்னா ஸ்பைரல் ஸ்டேர்ஸ். நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக படிக்கட்டு இல்லாமல் சுற்றி 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 படிக்கட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம வைண்டிங் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திருப்பி வியரி அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், வேலை செஞ்சு முடிச்சா அந்த களைப்பு. அடுத்தது சோரிங் அப்படின்னா லையிங் ஆர் ரைசிங் ஹை இன் ஏர். ஸோ அப்படியே காற்றுல ரைஸ் ஆகிறது தான் சோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிங் அப்படின்றது ஹேவிங் ஆர் ஷோயிங் ஸ்கில்ஸ் இன் அச்சீவிங் ஒன் எண்ட் பை டிசிட். அப்படின்னா திறமையை கொண்டு வின் பண்ணாமல் சாதுரியம் இல்லை அப்படின்னா கன்னிங் அப்படின்னா எப்படி சொல்கிறது, நேரு வழி இல்லாமல் குறுக்கு வழியில் தனக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சிக்கிறது தான் கன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்டைன்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ் இல்லை பெட்ஷீட், இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னகலி அப்படின்னா இன் அ கம்ஃபர்டபுள் ஆர் வெல் ப்ரொடெக்டட் மேனர். ஸோ சொகமாக தூங்குறத தான், சொகமாக இருக்கிறத தான் ஸ்னகலி அப்படின்னு சொல்லுவாங்க. டக் யூ அப்படின்றது புட் யூ அப்படின்னு அர்த்தம். விட்டி அப்படின்னா ஷோயிங் வர்பல் ஹியூமர். ஸோ வார்த்தையால் கலாய்க்கிறது, இதுதான் விட்டி அப்படின்றது. கேசி அப்படின்றது தின் அண்ட் டிரான்ஸ்லூசன். நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன், அந்த ஈயோட அந்த ரெக்கையை பாருங்கள். கிட்டத்தட்ட தின் அண்ட் டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னா நமக்கு ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா நமக்கு இன்னொரு பக்கம் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம கேசி, கிட்டத்தட்ட சல்லடை மாதிரி இருக்கும். அடுத்தது பிஹோல்ட் அப்படின்னா சி ஆர் அப்சர்வ். ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் பிஹோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிஸ்மால், காசிங் எ மூட் ஆஃப் க்ளூம் ஆர் டிப்ரெஷன். ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் ஒரு மாதிரி நெகட்டிவாக, ஒரு டூமாக, ஒரு மாதிரி க்ளூமியாக இருந்துச்சுன்னா அது டிஸ்மல் அப்படின்னு சொல்லுவோம். சட்டில் அப்படின்றது முன்னாடி மேக்கிங் யூஸ் ஆஃப் கிளவர் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் டு அச்சீவ் சம்திங். அடுத்தது ஸ்லை. ஸ்லை அப்படின்னா ஒரு கன்னிங் நேச்சர், இதுதான் ஸ்லைன்னு சொல்லுவோம். ஹித்தர் அப்படின்னா டுவர்ட்ஸ் திஸ் பிளேஸ், வாங்க வாங்க அப்படின்னு, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுதா ஹித்தர். ரோப்ஸ் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ். கிரஸ்ட் அப்படின்னா ஷோயி ப்ராசஸ் ஆன் ஹெட் ஆஃப் அனிமல். அதாவது ஒரு விலங்குக்கு தலை மேலே ஒரு சின்ன கிரீடம் வச்சது முறை இருக்கும், அதுதான் கிரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா ஃப்ளாட்டரிங் அப்படின்னா ஃபுல் ஆஃப் ப்ரைஸ் அண்ட்
காம்ப்ளிமெண்ட், ஆனால் அது வந்து சின்சியராக கிடையாது. ஃப்ளிட்டிங் அப்படின்னா மூவ் ஷிஃப்ட்லி ஆர் லைட்லி, ஸோ லைட்டாக மூவ் பண்ணுறது. அதே மாதிரி பஸ்ஸிங் அப்படின்னா மேக்கிங் அ லோ கண்டினியூவஸ் மர்மரிங் சவுண்ட். ஸோ பஸ்ஸிங் பி அப்படின்னா முழு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், அதுதான் பஸ்ஸிங்னு வாங்க. அலாஃப்ட் அப்படின்னா கிரேட் ஹைட், ரொம்ப ஹைட்டானது அப்படின்ட்டு. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்க சினானியம்ஸ் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் போயம், இதில் இருக்கும் எல்லா சினானியம் புக்கில் ஒரு 6-7 சினானியம் தான் கொடுத்துருப்பாங்க, பட் அது மட்டும் நமக்கு எக்ஸாமுக்கு பத்தாது. ஸோ இந்த போயமில் இருக்கும் அனைத்து வார்த்தைகள், அதாவது டஃப்பான வார்த்தைகள் நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஷின் இந்த இடத்துல இருந்தெல்லாம் வரத்துக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த போயமை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் தி ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் தி போயம் அண்ட் ஆன்சர் தி கொஷின் இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ. தி வே இன் டு மை பார்லர் இஸ் அப் அ வைண்டிங் ஸ்டேர் அண்ட் ஐ ஹவ் மெனி கியூரியஸ் திங் டு ஷோ வென் யூ ஆர் தேர். ஹவு கேன் தி ஃப்ளை ரீச் தி ஸ்பைடர்ஸ் பார்லர்? எப்படி வந்து ஸ்பைடருடைய பார்லருக்கு ஃப்ளை வர முடியும் அப்படின்னா த்ரூ அ விண்டிங் ஸ்டேர், அதாவது சுற்றி சுற்றி போகிற படிக்கட்டு மாதிரி தான் ஸ்பைடருடைய அந்த பார்லருக்கு இந்த ஃப்ளை வந்து போக முடியும். வாட் வில் தி ஃப்ளை கெட் டு சி இன் தி பார்லர்? ஃப்ளை அந்த பார்லரில் என்ன பார்க்கும் அப்படின்னா மெனி கியூரியஸ் திங்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஸ்பைடருடைய பார்லரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் ஃப்ளை கிட்ட சொல்லியிருக்கு. ஸோ அடுத்த அப்ரிசியேஷன். ஓ நோ நோ செட் தி லிட்டில் ஃப்ளை, kind sir, that cannot be. I have heard what is in your pantry and I do not wish to see. Is the fly willing to enter spider's pantry? So spider pantry குள்ள fly போகணும்னு ஆசைப்படுதானா? No, அது போகணும்னு ஆசைப்படவே இல்லை. No, the fly is not willing to enter the spider's pantry. Can you guess what was in the pantry? அப்படின்றது the pantry may be filled with other foolish flies. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளைக்கு முன்னாடி அந்த பேண்ட்ரியை போய் பார்த்து அந்த ஈயெல்லாம் தான் அங்கே செத்து இருக்கும் அப்படின்றது தான் அந்த பேண்ட்ரியில் இருக்கும் அப்படின்றது இந்த ஃப்ளை ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருக்கு. ஸ்வீட் கிரியேச்சர் செட் தி ஸ்பைடர், யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ், ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கேசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். லிஸ்ட் தி வேர்ட்ஸ் யூஸ்டு பை தி ஸ்பைடர் டு டிஸ்கிரைப் தி ஃப்ளை. என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்வீட்டுன்னு சொல்லியிருக்கு, விட்டி அப்படின்னா எவ்வளவு ஃபன்னாக நீ பேசுகிற அப்படின்ட்டு, எவ்வளோ வைஸ் எவ்வளோ அறிவாளியாக இருக்க, எவ்வளோ ஹேண்ட்ஸம் எவ்வளோ அழகாக இருக்க, கேசி அப்படின்றது அந்த செல்லடை மாதிரி எவ்வளோ அழகான ரக்க, பிரில்லியன்ட் நீ எவ்வளோ பெரிய அறிவாளி. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ஸ்பைடர் ஃப்ளையை வந்து வர்ணிக்க யூஸ் பண்ணியிருக்கு. Why does the spider say that fly is witty? The spider want to prize the fly and trap him, so said that the fly is witty. ஸோ என்ன அப்படின்னா விட்டி அப்படின்னா நம்ம விட்டடிக்கிறோம் அப்படின்றத நம்ம தமிழ் வார்த்தையிலே சொல்லுவோம் இல்லையா, அது விட்டி அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது. எவ்வளோ நகைச்சுவையாக உங்ககிட்ட பேசினா டைம் போகிறதே எனக்கு தெரியலை, எவ்வளோ நல்லா பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் எப்படியாவது ஃப்ளையை கொண்டு போய் தன்னுடைய வெப்பில் வச்சு சாப்பிட்றணும் அப்படின்றது தான் ஸ்பைடருடைய ஆசை. ஸோ அதனால வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக தான் விட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து ஸ்பைடர் யூஸ் பண்ணுது. The spider turned him round about and went into his den, for well he know that the silly fly would come back again. Why is the poet using the word den to describe the spider's web? The spider is the only resident of its home and no fly wishes to enter it as they cannot come out. ஏன் ஸ்பைடர் வெப்பை டென்னு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா உள்ளே ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி வெளியே வர முடியாது. ஸோ அதனாலே இந்த இடத்த டென். ஸோ அதே மட்டும் இல்லாமல் டென் அப்படின்றது மெயினாக இந்த லயன் டைகர்லாம் வாழற இடத்த தான் டென்னுன்னு அந்த ஒன்று மட்டும் தான் அங்கே வாழும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பைடர் ஒன்று மட்டும் தான் அந்த வெப்லையும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த வெப்பை டென் அப்படின்னு போயட் சொல்கிறார். வை வாஸ் தி ஸ்பைடர் ஷூ தட் தி ஃப்ளை வுட் கம் பேக் அகெயின்? ஏன் கண்டிப்பாக இந்த ஃப்ளை திருப்பி வரும்னு ஸ்பைடர் நம்புது அப்படின்னா தி ஃப்ளை வாஸ் சில்லி அண்ட் இக்னோரண்ட். ஸோ தி ஸ்பைடர் வாஸ் ஷூ தட் தி ஃப்ளை வுட் கம் பேக் அகெயின். ஏன்னா இந்த ஃப்ளைக்கு என்னதான் ஸ்பைடரை பற்றி இவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கண்ணாடி இருக்குது, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பேன்னு புகழ்ந்த உடனே இந்த ஃப்ளை மயங்கினதுனால ஸ்பைடர் வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ளை ரிட்டர்ன் வரும். ஸோ எப்படியும் வந்து நமக்கு இரையாக தான் போகுது அப்படின்றது இந்த ஸ்பைடருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃப்ளை வாஸ் சில்லி அண்ட் இக்னோரண்ட். இக்னரண்ட் அப்படின்னா ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது அப்படின்னா அதை இக்னரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. With busy wings she hung aloft, then nearer and nearer drew. Think only of her brilliant eyes, green and purple hue. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளை அப்படியே பறந்து 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 இந்த ஸ்பைடரோட டென்னு கிட்ட வந்துடுது. whom does she refer to? she refers to fly. இங்கே she அப்படின்ற வார்த்தை ஃப்ளையையும் சார் ஆர் ஹீன்ற வார்த்தை ஸ்பைடரையும் வந்து குறிக்குது. ஸோ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றதுக்காக போயட் வந்து அந்த ஆம்பளையாக இருக்கிறத வந்து ஸ்பைடருக்கும் பெண்ணையாக இருக்கிறது இந்த ஃப்ளைக்கும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. What was she thinking of? She was thinking of her brilliant eyes and green and purple hue. So she அப்படின்றது முழுக்க முழுக்க அந்த ஃப்ளையை குறிக்கும் ஒரு வார்த்தை.
And now, dear little children, who may this story read, to ideally silly flattering words I pray you never give heed அப்படின்னு. whom does I refer to? I அப்படின்றது போயட்டை ரெஃபர் பண்ணுது. வாட் இஸ் தி அட்வைஸ் given to the readers? ரீடர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் போயட் கொடுக்குறாங்க அப்படின்னா, தி போயட் அட்வைசஸ் ரீடர் நாட் டு ஃபால் ப்ரே டு ஃப்ளாட்டரி அண்ட் ஸ்வீட் வேர்ட்ஸ். ப்ரே அப்படின்னா இரையாகாதீங்க. எதுக்கு? ஃப்ளாட்டரி அப்படின்னா உங்களுக்கு அந்த புகழ்ச்சிக்கும் அந்த ஸ்வீட்டான அந்த வார்த்தைக்கும் போயிட்டு இரையாயிடாதீங்க. ஸோ ஃப்ளாட்டரி அப்படின்றது அது ஒரிஜினலாக உங்களை புகழ்கிறதுக்கு தான் புகழ்கிறாங்களா, இல்லை புகழ்ச்சிக்கு பின்னாடி காரணம்லாம் இருக்கான்னு பாருங்க அப்படின்றத அந்த ஃப்ளாட்டரி அப்படின்றது. ஸோ புகழ்ச்சிக்கும் அந்த ஆசை வார்த்தைக்கும் போயிட்டு இரையாயிடாதீங்க அப்படின்றது தான் போயட் வந்து கொடுக்கும் அட்வைஸ். ஸோ இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், முதல் அலிட்ரேஷன், இதெல்லாமே இந்த போயம் பெரிய போயம் அப்படின்றதுனால நிறைய அலிட்ரேஷனோட வார்த்தைகள் இருக்கும். ஸோ வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் தி ஸ்பைடர் டு தி ஃப்ளை. வில்லு வாக் ரெண்டுமே டபிள்யூ. திஸ் இஸ் தி பிரெட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் தட் எவர் யூ டிட் ஸ்பை. தி பிரெட்டி பார்லர் ரெண்டுமே பி. தி வே இன் டு மை பார்லர் இஸ் அப் அ வைண்டிங் ஸ்டேர்ஸ். வே வைண்டிங். ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் வைண்டிங் ஸ்டேர்ஸ். ஹூ வைண்டிங். கேன் நெவர் கம் டவுன். கேன் come. I am sure you must be very dear with soaring up so high. Sure, soaring ரெண்டுமே yes. Said the cunning spider to the fly, dear friend, what can I do? Said the spider. Sweet creature, said the spider, you are witty and you are wise. Sweet said spider, மூணு yes, witty wise ரெண்டு w. How handsome are your gauzy wings, how brilliant are your eyes. So how handsome h. So he wove a subtle web in a little corner sly. ஸோ சட்டில் ஸ்லை இது எல்லாமே எஸ். ஓவு வெப் இது எல்லாமே டபிள்யூ. கம் ஹித்தர் பிரெட்டி ஃப்ளை வித் தி பியல் அண்ட் சில்வர் விங். பிரெட்டி பியல் ரெண்டுமே பி. யுவர் ஐஸ் ஆர் லைக் தி டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் டல் அஸ் லெட். டைமண்ட் டல் ரெண்டு டி. பிரைட்டு பட் ரெண்டு பி. ஹியரிங் ஹிஸ் வில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் கம் ஸ்லோலி ஃபிட்டிங். வில்லி அப்படின்றதும் வேர்ட்ஸ்ன்றது டபிள்யூ. ஃப்ளாட்டரிங் ஃபிட்டிங் ரெண்டு எஃப். ஹீ டிராக்டு ஹர் அப் ஹிஸ் விண்டிங் ஸ்டேர்ஸ் இன் டு தி டிஸ்மல் டென். டிஸ்மல் den d. Unto an evil counselor close heart and ear and eye. Evil ear eye எல்லாமே e. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயம்ல இருக்கும் alliterated words. ஸோ அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இதில் இருக்கிறது அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசனன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, வவ்வல். ஓகேவா? நம்ம முன்னாடி வந்து அலிட்ரேஷனில் வார்த்தையுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு மேட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அசனன்ஸில் வவ்வல்ஸை வச்சு மேட்ச் பண்ணோம். வவ்வல்ஸ் கண்டிப்பாக செகண்ட் ஆர் தேர்ட் இடத்துல இருக்கும். ஒரு வேர்டு இருக்குன்னா அதில் செகண்ட் ஆர் தேர்ட் இடத்துல வந்து வவ்வல் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் மேட்ச் ஆகுது, அது அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் தி பிரெட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் தட் எவர் யூ டிட் ஸ்பை அப்படின்ற இந்த லைனில் திஸ் அப்படின்றது அந்த ஐ அப்படின்ற வார்த்தையும், பிரெட்டி அப்படின்ற போது ஈன்றது ப்ரீ ஐன்ற மாதிரி பிரெட்டி இ. அந்த தி திஸ் அந்த பிரெட்டி அந்த ரெண்டும் வந்து பார்க்க வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் அந்த இ சவுண்டில் தி அப்படின்றதும் பிரெட்டின்றதும் இ சவுண்டில் முடிகிறதுனால அது அசனன்ஸ். ஐ எம் ஷூர் யூ மஸ்ட் பி வியரி டியர் வித் சோரிங் அப் சோ ஹை. வியரி அந்த டபிள்யூ ஈன்னு ஆரம்பிக்கு இ இருக்குது பாருங்க. ஸோ செகண்டில் இங்கேயும் இ, டியர்லையும் டிஇ, செகண்டில் அந்த இ, அப்போ இது அசனன்ஸ். ஓ no no said the little fly to ask me is in vain. no no ஓ ஓ என்க்கு முன்னாடி எண்ணுக்கு அப்புறம் வருது. ஸோ இந்த ரெண்டுமே அசனன்ஸ். they never wake again who sleep upon your bed. never அதுலையும் இ ரெண்டாவது இடத்துல வருது பாருங்க. திருப்பி நெவர்லையும் ரெண்டாவது இடத்துல இ. ஸோ never அசனன்ஸ். unto an evil counselor close heart and ear and eye. ஸோ இந்த இடத்துல ஹார்ட் அப்படின்றது ஹெச்ன்றது எப்போவுமே இங்கிலீஷில் மேக்ஸிமம் சைலன்ஸ் சவுண்டில் வரும். ஸோ அந்த இ அந்த வார்த்தை இயர்லையும் இ அப்படின்ற இயர்ன்ற வார்த்தை. ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் அசனன்ஸ். யுவர் ஐஸ் ஆர் லைக் தி டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் டல் அஸ் லெட். லைக்கு அஸ் வந்தாலே அது சிமிலி. தி ஸ்பைடர் டர்ன் ஹிம் அரவுண்ட் பட் அண்ட் வென்ட் இன் டு ஹிஸ் டென். இது மெட்டஃபர், அதாவது ஸ்பைடர் வெப்ன்றது தான் இங்கே டென்னோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த கம்பேரிட்டிவ் வார்த்தையும் யூஸ் பண்ணலை. அதனால இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். அடுத்தது அனஃபோரா அப்படின்னா நமக்கு வந்து ஈஸி. பேராகிராஃபில் ஒவ்வொரு லைன்லையும் நமக்கு அந்த வார்த்தை ரிப்பீட்டேஷன் இருக்கணும். ஒரே லைனில் வார்த்தை ரிப்பீட் ஆச்சுன்னா அது ரிப்பீட்டேஷன். அந்த வார்த்தை ரெண்டாவது மூணாவது நாலாவது லைன்லலாம் ரிப்பீட் ஆச்சுன்னா அது அனஃபோரா. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கேசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். இல்லை ஹவுன்ற வார்த்தை ரெண்டு லைனில் இருக்குது. ஸோ அடுத்த பேரா யுவர் ரோப்ஸ் ஆர் green and purple, there is a crest upon your head, your eyes are like the diamond bright but mine are dull as lead. your
ஸோ இதுலேயும் அந்த யுவர்ன்றது அனஃபோரா. திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் பிரில்லியன்ட் ஐ அண்ட் க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூ, திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் கிரஸ்டட் ஹெட், புவர் ஃபூலிஷ் திங். திங்கிங் அப்படின்ற வார்த்தை வருது. ஸோ இதில் இருக்கிறதும் அனஃபோரா. ஸோ அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரிப்பீட்டேஷன். யுவர் ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள், தேர் இஸ் அ கிரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். இல்லை யுவர்ன்ற வார்த்தை 2 தடவை ஒரே லைனில் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. ஓ நோ நோ செட் லிட்டில் ஃப்ளை டு ஆஸ் மீ இன் வெயின். நோ நோ. அடுத்த லைன்லேயும் ஓ நோ நோ. அடுத்த லைன்லையும் பாருங்க ஓ நோ 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 அப்படின்ற வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸ்வீட் கிரியேச்சர் செட் தி ஸ்பைடர், யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ். யூ ஆர்ன்ற வார்த்தை 2 தடவை ரிப்பீட். தே நெவர் நெவர் வேக் அகைன். நெவர் நெவர். கம் ஹித்தர் ஹித்தர் பிரெட்டி ஃப்ளை. ஸோ ஹித்தர் ஹித்தர். ஸோ இந்த மாதிரி ஒரே லைனில் வார்த்தைகள் ரிப்பீட் ஆச்சு, அது ரிப்பீட்டேஷன். அடுத்தது எலிஷன் அப்படின்றது ஒமிஷன் ஆஃப் சவுண்ட் ஆர் சிலபல். ஸோ இதில் அப்போ நான் நிறைய வார்த்தைகள் இந்த போயமில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வார்த்தை என்இ மேலே அப்போஸ்டஃபி இஆர் அப்படின்னா நெவர், அந்த வி அப்படின்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு. யூஆர் ஏஆர்இ அப்படின்றது ஏன்ற வார்த்தைக்கு பதில் அப்போஸ்டஃபி போட்டிருக்காங்க. அடுத்தது ஐ அப்போஸ்டஃபி ஹேவிஇ அப்படின்னா ஐ ஹாவ் ஹெச்ஏவிஇ ஹெச்ஏ வந்து அப்படியே மறைஞ்சு அப்போஸ்டஃபி போட்டிருக்காங்க. யூ வில் WIAL WI மறைச்சு தான் அந்த அப்போஸ்டஃபி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் மறைஞ்சிருந்துச்சுன்னா அதை எலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயமில் இருக்கும் ஒரு முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், இது நம்ம பார்த்த எந்த போயம்லேயுமே இருக்காது. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆந்த்ரோ அப்படின்னா இன்செக்ட்னு அர்த்தம், மார்ஃபிசம் அப்படின்னா ஹியூமன் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆந்த்ரோனா என்னது இன்செக்ட், மார்ஃபிசம் அப்படின்னா என்னது ஹியூமன் நேச்சர். அப்படின்னா இன்செக்ட்டுக்கு, ஏன்னா இங்கே 2 இன்செக்டை பற்றி தான் பேசியிருக்காங்க, ஸ்பைடர் ஃப்ளை. அந்த இன்செக்டை ஹியூமன் 2 பேரும் உரையாடுனா எப்படி இருக்குமோ அந்த நடையில் அமைக்கப்பட்டதுனால இந்த போயம்ல இருக்கிறது, இந்த போயமே ஒரு ஆந்த்ரோமார்ஃபிசம் போயம். ஸோ ஆந்த்ரோமார்ஃபிசம் போயம் எது அப்படின்னா தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஸ்பைடர் அண்ட் ஃப்ளையையும் ஒரு 2 ஹியூமன் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக விசி, பேண்ட்ரி, பெட்டு, மிர்ரர், ஸ்டேர்ஸ் இது எல்லாமே ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். ஆனால் இது எல்லாமே யார் பேசிக்கிறா, இன்செக்ட். ஸோ அதனால் இந்த போயம் ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வித் பஸ்ஸிங் விங் ஷி ஹங் அலாஃப் தென் நியரர் அண்ட் நியரர் ட்ரூ. ஸோ பஸ்ஸிங் அப்படின்றது ஓனமெட்டோஃபோயா. ஸோ ஓனமெட்டோஃபோயா அப்படின்றது நம்ம தமிழில் இரட்டை கிளவின்னு சொல்வோம். ஸோ சவுண்டு வார்த்தை ஓகேவா, பஸ்ஸிங் இஸ் அதுதான் பஸ்ஸிங் ஓகேவா. அந்த ஈ பறக்கும் பொழுது அந்த இஸ்ன்ற சவுண்ட் கேட்கும், அதை வச்சு ஃபார்ம் பண்ணதான் இந்த பஸ்ஸிங் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சவுண்டை வச்சு ஃபார்ம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஓனமெட்டோஃபோயா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம், முதல் ஸ்டான்ஸாக நான் போயம்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் இவ்வளோ போயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி ரைமிங் ஸ்கீம் போடணுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால ஜஸ்ட் ஸ்டான்ஸாக்கான ரைமிங் ஸ்கீம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இருக்கிறது AABB. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் AABB அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை கப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. பட் ஆனால் அது எல்லா ஸ்டான்ஸாவும் AABBயா இருந்துச்சுன்னா அந்த போயம் ஃபுல்லாக கப்லெட்டு. இந்த போயமில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் AABBயா இருக்கு, செகண்ட் ஸ்டான்ஸா ABAவா இருக்கு, தேர்ட் ஸ்டான்ஸா AABB. ஸோ ஃபோர்த் ஸ்டான்ஸா வெறும் AA 2 லைன் தான், ஃபிஃப்த் ஸ்டான்ஸா AABB அப்படி இருக்கு, சிக்ஸ்த் ஸ்டான்ஸா ஏஏவா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயம். ஏன்னா இந்த போயம் வந்து ஒரு சில ஸ்டான்ஸாக 4 லைன் இருக்கும், ஒரு சில ஸ்டான்ஸாக 3 லைனில் எழுதியிருப்பாங்க, ஒரு சிலது 2 லைனில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த எல்லா ஸ்டான்ஸாவோடைய ரைமிங் ஸ்கீமும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதோட தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபுல் சினானியம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஃபுல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், ஃபுல் அப்ரிசியேஷன் கொஷின், ஃபுல் ரைமிங் ஸ்கீம். ஸோ போயட்டோடைய அந்த அபவுட் ஆத்தர்லேருந்து இந்த போயமை நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ கொஷின்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த பார்ட்லேருந்து தான் வரணும். ஸோ இந்த போயமில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போயம் நம்பர் 11 தி ரிவர் அப்படின்ற போயம். கெரோலின் அண்ட் பவுல்ஸ் அப்படின்றவங்க எழுதின ஒரு போயம் தான். ரிவர் அப்படின்ற போயமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரிவரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் ரிவர் எல்லாத்துக்குமே ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு ரிவரையே ஒரு மனிதர் மாதிரி வந்து வர்ணித்து இந்த போயம் வந்து பாடப்பட்டிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது ரிவரை பற்றி தான். ஸோ இதோட நம்ம ஹியூமன் லைஃப்பையும் கம்பேர் பண்ணி பாடியிருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம போயம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த போயம் ப்ளஸ் அதோடைய ஆத்தர். ஸோ தி ரிவர் கெரோலின் அண்ட் பவுல்ஸ். பொதுவாக வந்து நம்ம
ரிவர் எப்போ பார்ப்போம் அப்படின்னா ரோடுக்கு சைடில் வந்து நமக்கு ரிவர் போயிட்டுருக்கும், இல்லை ஒரு பிரிட்ஜுக்கு மேலே போகும்போது கீழே நம்ம ரிவர் பார்ப்போம். எப்போ அப்படின்னா நம்ம காரில் போகும்போது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கார் தான் அந்த கெரோலின். ஸோ தி ரிவர் அப்படின்ற போயம் கெரோலின் அண்ட் பவுல்ஸ்ன்றவங்க எழுதினது. ஸோ இப்போ போயம் ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர். ஸோ ஒரு ரிவரை தான் பாடுறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லைன்லேயே ரிவரை பற்றி தான் பேசுகிறாங்க. பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே. ஸோ வந்து உன்னோட அந்த ரிவரை பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்கா. ஸ்பார்க்கிள் அப்படின்னா வந்து பளபளப்பாக மின்னுதான், அப்படியே தகதகன்னு இருக்கா அந்த ரிவர். ஓவர் தி எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். அது ஓவர் தான், பட் இது வந்து பொயட்டிக் ரைம்காக ஓக்கு மேலே வந்து அப்போஸ்ட்ரஃபி போட்டு இஆர் அப்படின்றது ஓவர் அப்படின்ற வார்த்தையை குறிக்குது. தி எல்லோ பெபிள்ஸ் டான்சிங், ஏன்னா தண்ணி போகும்போது கீழே இருக்கும் அந்த கூழாங்கல்லாம் அந்த தண்ணியோட ஃபோர்ஸுக்கு வந்து நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு அந்த கூழாங்கல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். தோ தி ஃப்ளவர்ஸ் அண்ட் தி ஃபோலியேஜ் கிளான்சிங். ஸோ அது போகிற வழியில் இருக்கும் ஃப்ளவர்ஸ் மற்றும் ஃபோலியேஜ், அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் வளர்ந்துருக்கும் அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் இந்த ரிவர் அப்படியே பார்க்குதான், கிளான்சிங், அப்படியே அந்த ரிவர் ஃப்ளோ ஆகிறத அப்படியே பார்க்குது. லைக் அ சைல்டு அட் அ பிளே. ஸோ ஒரு குழந்தை வந்து விளையாடும்பொழுது நம்மலாம் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி அந்த சைடில் ரிவர் சைடில் இருக்கும் ஃப்ளவர்ஸும் அந்த ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற செடியும் அந்த ரிவரை பார்க்குதான். ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். ஸ்வெல்லிங் அப்படின்னா வீங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஸ்வெல்லிங் அப்படின்னா பெருசாக இருக்கும், அதாவது சின்ன ரிவரில் நல்ல பெரிய ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் யுவர் ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். ஸோ நீ வந்து ஒரு கடினமான பாதையிலும் ஸ்மூத்தான பாதையிலும் ரஷ், அதாவது வேகமாக போயிட்டுருக்க. லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் அண்ட் லீப்பிங். ஸோ வந்து சத்தமாக, ஏன்னா ரிவர் ஒரு இடத்துல போகுதுன்னா அந்த தண்ணியோட சத்தம் நம்ம கேட்கும். அதே மாதிரி ரிவர்ன்றது ஸ்லோவாகவும் போகாது, நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ப்ரௌலிங், அதாவது ப்ரௌலிங் அப்படின்னாலும் ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம். அதுக்கப்புறம் லீப்பிங். லீப்பிங் அப்படின்னா குதிச்சு போயிட்டுருக்கு. ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங். ஸோ ராக் பாறைக்கு மேலேயும் போகுது, அதே மாதிரி ரோஸ் செடி வளர்ந்துருக்கும் அந்த இடம் வழியாகவும் போகுது. ஸ்வீப்பிங் லைக் அ இம்பேட்டியஸ் யூத். ஸோ ஒரு யூத் அப்படின்றது வந்து இம்பேட்டியஸ் யூத் அப்படின்னா கவலை அறியாத டீன்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து இளம் கன்று பயம் அறியாத மாதிரி சின்ன வயசில் நமக்கு எதுக்குமே பயம் இருக்காது, எல்லா விஷயத்தையும் அப்படியே ரொம்ப தைரியமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிவர் வந்து தைரியமாக இம்பேட்டியஸ் யூத் மாதிரி எந்த பயமும் இல்லாமல் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அடுத்த பேராகிராஃப், ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர். பிரிம்மிங் ரிவர்னா ஓவர் ஃப்ளோ ஆகிறது. ஒரு இடம் நிரம்பி வழியுது அப்படின்னா அந்த இடத்த பிரிம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர், அதாவது அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கான். ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் அஸ் டைம். ஸோ அவ்வளோ ப்ராடாக அவ்வளோ ஆழமாக அப்படியே பார்க்கும்பொழுது அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸ்டில் அஸ் டைம் அப்படின்னா நிற்கிறது, ஆனால் அது நிற்கலை, அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு, பட் நமக்கு பார்க்கறதுக்கு அது நிற்கிற மாதிரி இருக்குது. சீமிங் ஸ்டில் எட் இன் மோஷன். ஸோ அதே தான் சொல்கிறாங்க, நமக்கு பார்க்கும்பொழுது அது நிற்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது ஸ்பீடாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ எங்கே போகுது அப்படின்னா டெண்டிங் ஆன்வர்ட்ஸ் டு தி ஓஷன். ஏன்னா ஒரு ரிவர் உருவாச்சு அப்படின்னா அது போய் கடலில் தான் கலக்கணும். அப்போ அந்த ரிவர் எதை நோக்கி ஓடிட்டு இருக்குன்னா கடல், ஓஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கு. ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். ஸோ மார்டல் பிரைம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு மனிதராக இருக்கும், நமக்கு பிறந்தோம் அப்படின்னா இறப்பு கண்டிப்பாக உண்டு. அதை தான் வந்து மார்டல் அப்படின்வாங்க. மார்டல் அப்படின்னா டெத். எப்படி ஒரு உயிர் வந்தால் வந்து அது வந்து இறக்கணுமோ அதே மாதிரி ஒரு ரிவர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கடலில் தான் கலக்கணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஜஸ்ட் லைக் அ மார்டல் பிரைம். ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்னேன், நான் அந்த ரிவரை ஹியூமனோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ரிவர் தோன்றுச்சுன்னா கடலில் கலக்கணும், எப்படி அப்படின்னா ஒரு உயிர் பிறந்துச்சு அப்படின்னா இறக்கணுமோ, ஸோ அதே தத்துவத்தில் தான் வந்து இந்த ரிவரும் கடலில் போய் கலக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப், ரிவர் ரிவர் ஹெட் லாங் ரிவர். ஸோ ஹெட் லாங் அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா தலை முன்னாடி இருக்கும், மீதி பகுதியெல்லாம் பின்னாடி அப்படியே அந்த தலையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹெட் லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் நம்ம போரில் யூஸ் பண்ணுற வார்த்தை. ஸோ தலைவர் வந்து அந்த போர்ப்படை தளபதி ஃப்ரண்ட்டில் மார்ச் பண்ணிட்டு போவார், அப்படியே பின்னாடி அவர் என்ன பாதையை ஃபாலோ பண்ணுறாரோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் ஹெட் லாங் அப்படின்னும். ஸோ ரிவரையும் இங்கே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. டவுன் யூ டேஷ் இன் டு தி சி. டேஷ் அப்படின்னா ரன், அதாவது போய் விடறது, அப்படியே அதில் குதிக்குதாம், கடலில் குதிக்குதாம். டவுன் யூ டேஷ் இன் டு தி சி. சி தட் line hath never sound அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா போயிட்டு ஹேத் அப்படின்றது பழைய வார்த்தை, அதாவது பழைய இங்கிலீஷ் வார்த்தை ஹேவ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹேத் அப்படின்றது பழைய இங்கிலீஷ் ஹேவுக்கான வார்த்தை. ஆனால் இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இந்த ரிவர் போகுது இல்லையா, ஆனால் கடலில் போய் கலக்கும்பொழுது எந்த சத்தமும் கேட்காது, அப்படியே அமைதியாக கடலில் கலந்துருது. ஸோ நெவர் சவுண்டட். சி தட் ஸ்னெயில் ஹேத் நெவர் ரவுண்டட். ஸோ அந்த சீயும் இவ்வளோ பெரிய ஆர்ப்பரிக்கும் ரிவரை தனக்குள்ளே வாங்கியிருக்கு, ஆனால் அந்த சீலையும் அந்த கடல்லையும் எந்த சத்தமும்
ஒன்றும் இருக்காது, நெவர் ரவுண்டடாக அதை வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. லைக் எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டர்னிட்டி அப்படின்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு, இதை தான் எட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ அது கடலில் கலக்கிறது வந்து என்னதான் ரிவருக்கு அது சாவு மாதிரி தெரிஞ்சாலும் அது எப்போவுமே ஒரு ரிவர் தோன்றும், அது போய் கடலில் கலக்கும். ஆனால் அது சாகலை, அந்த கடலோடவே தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அது சாகலை, அது எட்டர்னிட்டி, சாவே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் கெரோலின் அண்ட் பவுல்ஸ் அப்படின்றவங்க எழுதினது. ஸோ இதுதான் நமக்கு போயமில் வந்து பேராகிராஃப்ஸாக கொடுத்துருக்குது. அதில் இருக்கும் இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸ் இதெல்லாம் தான். ஸோ நம்ம திருப்பி வெக்காபுலரிஸும் பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு போயம். ஸோ அபவுட் தி போயட் பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். கெரோலின் அண்ட் பவுல்ஸ் இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட் அப்படின்னா இங்கிலாண்டை சேர்ந்தவங்க அண்ட் ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுத்தி அப்படின்றவங்களுடைய ஒய்ஃப், தி போயட் லாரேட் ஆஃப் பிரிட்டன். ஸோ பிரிட்டன் நாட்டுடைய அரசவை புலவர் தான் ராபர்ட் சவுத்தி, அவங்களோட ஒய்ஃப் தான் கெரோலின் அண்ட் பவுல்ஸ் அப்படின்றவங்க. ஷி வாஸ் அ போயட் ஆஃப் அ கிரேட் மெரிட் அண்ட் ப்ரொடியூஸ் சம் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அட் தி த்ரெஷோல்ட் ஆஃப் தி விக்டோரியன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹிஸ்ட்ரியை நிறைய எராஸ், நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்களோ அதை வச்சு பிரிப்பாங்க. ஸோ இவங்க போயம் எழுதுன அந்த காலகட்டம் விக்டோரியன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த விக்டோரியா அந்த ராணி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம். ஸோ அதாவது விக்டோரியன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க இந்த போயம்ஸ் எழுதிட்டு இருந்தாங்களாம். ஷி ரோட் வேரியஸ் அதர் ஒர்க்ஸ் இன்க்ளூடிங் தி லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச் யார்ட் அண்ட் தி டேல்ஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ரிஸ். இதெல்லாம் அவங்க எழுதின வேற புக்ஸ். ஸோ இந்த போயமில் இருக்கும் சினானியம் ஃபோலியேஜ் அப்படின்றது எ கிளஸ்டர் ஆஃப் லீவ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். ஸோ ஒரு ஆற்றின் ஓரமாக வளர்ந்துருக்கும் அந்த இலை, தழை, கொடி இதெல்லாத்தையும் நம்ம ஃபோலியேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கிளான்சிங், டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் தி ஸ்லைட் வித்தவுட் காசிங் மச் டேமேஜ். ஸோ அப்படியே அதாவது மெதுவாக தொட்டு பார்க்கறது, வருடி விடுறது அப்படின்வாங்க. அதை தான் வந்து கிளான்சிங். டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் தி சைட். ஸ்வெல்லிங், பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம். ஸ்வெல்லிங் ஆக்சுவலி அதோட அர்த்தம் வந்து வீங்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரிவரை பற்றி சொல்கிறதுனால பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம் அதிகரிக்குது அப்படின்னா அது ஸ்வெல் ஆகுதுன்னுவாங்க. ரோஸ் பேங்க், ரிவர் பேங்க்ஸ் ஹூஸ் ரோஸ் ஃப்ளவர் அப்பியர் அலாங். ஸோ அந்த தண்ணி போகிற இடத்தோட சைட்லலாம் வந்து ஆற்றின் ஓரெல்லாம் நிறைய ரோஸ் செடி வளர்ந்துருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு, அது ரோஸ் பேங்க்ஸ் அப்படின்வாங்க. ஸ்பார்க்லிங், ஷைனிங் பிரைட். Brawling, rough fight or quarrel in a noisy way. Brawling river அப்படின்னா ஒரு ரிவர் போகும்பொழுது அந்த ரிவர் ஓடுற சத்தம் கேட்கும். அது எப்படி இருக்கும்னா யாரோ சண்டை போட்டு கத்திட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ரிவர் ஆர்ப்பரிச்சு ஓடிட்டு இருக்கு. அதுதான் ப்ரௌலிங் அப்படின்ற வார்த்தையில சொல்லியிருக்காங்க. லீப்பிங் அப்படின்னா ஜம்பிங். ஏன்னா சில இடம் ஆழமா இருக்கும், சில இடம் வந்து மேடா இருக்கும். இப்போ உள்ள பூந்து வெளியே வரும்பொழுது நமக்கு பார்க்கறதுக்கு ரிவர் ஜம்ப் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ லீப்பிங் அப்படின்றது ஜம்பிங். brimming, to be full to the point of overflowing. இதுக்கு மேலே தாங்காது, இதுக்கு மேலே அந்த ரிவர் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அதாவது முழு கொள்ளளவு வந்து எட்டுறது தான் brimming அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பேட்டியஸ் அப்படின்றது ஆக்டிங் குயிக்லி ஆர் வித்தவுட் தாட் ஆர் கேர். ஸோ எதை பற்றியும் யோசிக்காமல் டக்குன்னு முடிவெடுத்து பண்ணுறது தான் இம்பேட்டியஸ் அப்படின்வாங்க. டெண்டிங், கோயிங் இன் அ பர்டிகுலர் வே. ஒரு பாதையை ஃபாலோ பண்ணுச்சுன்னா டெண்டிங் வாங்க. ஹெட் லாங், வித் தி ஹெட் ஃபர்ஸ்ட் அண்ட் தி ரெஸ்ட் ஆஃப் தி பாடி ஃபாலோயிங். ஸோ தலை முதல்ல போகும், பின்னாடி அப்படியே உடம்பு ஃபாலோ பண்ணுன்றது தான் ஹெட் லாங். ஹேத் அப்படின்றது இன் தி பாஸ்ட் தி தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ட் ஹேவ். ஸோ ஹேவ் அந்த வார்த்தையோட பழைய இங்கிலீஷ் டேர்ம் தான் அந்த ஹேத். இது வந்து ஹேத் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் குறிக்கிறாங்க. எட்டர்னிட்டி, லைஃப் கண்டினியூவிங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத். ஸோ வந்து சாவுக்கு அப்புறம் இருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு, கிட்டத்தட்ட நம்ம சொர்க்கத்தில் வாழறோம் அப்படின்வாங்களா, அதுதான் எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டில், வித்தவுட் மூவிங், நகராமல் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறது. மார்டல் அப்படின்னா டெத். டேஷ் அப்படின்னா ரன் ஆர் ட்ராவல் சம்வேர் இன் அ கிரேட் ஹரி. அவசர அவசரமாக பரபரப்பாக ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் தி ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஷின் கிவன் பிலோ. ஓவர் தி yellow pebbles dancing, though the flowers and foliage glancing, how does the river flow? ஸோ ரிவர் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. தி ரிவர் ஃப்ளோஸ் ஓவர் தி yellow pebbles, மஞ்சள் கூழாங்கல் மேலே அந்த ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. த்ரூ தி ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் லைக் அ சைல்டு இன் அ பிளேஃபுல் மேனர். ஒரு குழந்தை வந்து ஒரு பூச்செடியும் ஒரு பக்கத்தில் இருக்கும் செடிகளெல்லாம் எப்படி விளையாடுமோ அந்த மாதிரி தன் கரையோரம் இருக்கும் செடிகளோடலாம் விளையாடிட்டு பெபிள்ஸ் மேலே அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக ரிவர் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. வாட் இஸ் மீன் பை foliage? Foliage means a cluster of leaf, flowers and branches which the river glances while flowing. ஒன்றும் இல்லை, அந்த ரிவருக்கு பக்கத்தில் அந்த வளர்ந்துருக்கும் அந்த மரம் செடி கொடிகளை தான் கூட்டமாக சேர்த்து foliage அப்படின்னு சொல்லுவாங்க.
River, river, swelling river, on you rush through rough and smooth. Why does the poet mention the river to be swelling? ஏன் river swell ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, since the river is increasing in size as it growing like a youth, it is mentioned to be swelling. So அதோட size increase ஆகுதுன்றதுனால swelling அப்படின்ற வார்த்தையை author யூஸ் பண்ணியிருக்காங்க. What are the surfaces the river flow through? So எந்த இடத்துலலாம் அந்த river flow ஆகுதுன்னா, the river flows through rough and smooth surfaces அப்படின்ற ஸோ ரஃப்பான இடத்துலையும் போகுது, ஸ்மூத்தாக இருக்கிற இடத்துலையும் river flow ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த rough and smooth அப்படின்ற வார்த்தை இன்னொரு போயம்லயும் வரும், லைஃப் அப்படின்ற போயம்லையும் ரஃப் அண்ட் ஸ்மூத் அப்படின்ற வார்த்தை வரும், ரிவர் அப்படின்ற போயம்லையும் ரஃப் அண்ட் ஸ்மூத் அப்படின்ற வார்த்தை வரும். ஆனா அங்க ரஃப் அண்ட் ஸ்மூத்ன்றது வெறும் ரஃப் அண்ட் ஸ்மூத்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ரிவர் போயம் அதாவது லைஃப் போயம்ல வெறும் ரஃப் அண்ட் ஸ்மூத்னு இருக்கும். பட் ரிவர் போயம்ல ஆன் யுவர் ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத்ன்றது இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நீங்க போயம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒருவேளை இந்த லைன் எல்லாம் கொடுத்துட்டு இது எந்த போயமோடதுன்னு கேட்டாங்கன்னா, ரஃப் அண்ட் ஸ்மூத் வார்த்தை ஆல்ரெடி லைஃப் போயம்லயும் இருக்கு, ரிவர் போயம்ல இருக்கு. ஏதாவது ஒரு போயமோட அந்த ரஃப் அண்ட் ஸ்மூத் லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு அந்த லைன் இல்லை அப்படின்னா அப்போ அது இன்னொரு போயமோடது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். Over rocks by rosebud sweeping like impetuous youth, where does the rose grow? எங்க வந்து ரோஸ் செடி வளர்ந்துருக்குன்னு கேட்குறாங்க. The rose grows on the bank of the river called rose banks. Which stage of man is compared here? இங்க மனுஷனோட எந்த ஸ்டேஜை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, யூத் இளமை காலத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. Broad and deep and still as time, seeming still yet still in motion. What is broad and deep? எது broad and deep இருக்கு அப்படின்னா, the river is broad and deep. Is the time still? Yes, the time is still. டைம் ஸ்டில்லாக தான் இருக்குது, ஆனால் ரிவர் பார்க்குறதுக்கு ஸ்டில்லாக இருக்குது, ஆனால் அது எப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இஸ் டைம் ஸ்டில்லான்னு கேட்டால் எஸ், தி டைம் இஸ் ஸ்டில். ஒருவேளை கொஷனில் இஸ் ரிவர் இஸ் ஸ்டில்லான்னு கேட்டால் நோ, தி ரிவர் இஸ் நாட் ஸ்டில், இட் இஸ் இன் மோஷன் அப்படின்றது அர்த்தம். Tending onwards to the ocean just like mortal prime. Where is the river flowing to? The river is flowing through the ocean. So ocean நோக்கி river வந்து போயிட்டு இருக்கு. What does the poet mean by mortal prime? Mortal prime means the life of human after death, eternal life. So வந்து சாவுக்கு அப்புறம் இருக்கும் அந்த வாழ்க்கை, கிட்டத்தட்ட mortal அப்படின்னா டெத். ஸோ டெத்துக்கு அப்புறம் இருக்கும் அந்த எட்டர்னல் லைஃப், அந்த சொர்க்கத்தில் வாழறோம்னு சொல்லலாம், அந்த லைஃப்பை தான் வந்து mortal prime அப்படின்ற வார்த்தையில் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த போயமில் லிட்டில் ரிவர் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா எபித்தெட். ஸோ எபித்தெட் அப்படின்றது லிட்டில் அப்படின்ற வார்த்தை ஹியூமனுக்கு குறிக்கிறது. பட் ஆனாலும் இதை வந்து நீங்கள் பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இந்த இடத்துல இருக்கும் டிரான்ஸ்வர்ட் எபித்தெட். ஸோ மறைமுகமாக ஹியூமன்ஸை வந்து இங்கே சொல்கிறாங்க. இமேஜரி அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது டக்கு நம்ம கண்ணமினா ஞாபகம் தான் அது இமேஜரி. ஸோ இது போயமில் எல்லோ பெபிள்ஸ். ஸோ வந்து அந்த நமக்கு எல்லோ பெபிள்ஸ் சொல்லும்போதே அந்த கூழாங்கல் நமக்கு டக்குன்னு கண்ணமினா ஞாபகம் வந்துடும். ஸோ எல்லோ பெபிள்ஸ் அப்படின்ற வார்த்தை இமேஜினரியில் வருது. ஸோ அடுத்தது இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேஷன். தி ஃபர்ஸ்ட் லைன் ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் ஆர்ஆர்ஆர். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நமக்கு அலிட்ரேஷன். தோ தி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங். ஃப்ளவர்ஸ் ஃபோலியேஜ் எஃப்ல ஆரம்பிக்குது. ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். இந்த போயமோட ஃபர்ஸ்ட் லைன் எல்லாமே அலிட்ரேஷன், ரிவர் ரிவர்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ ஆர்ஆர்ஆர். ஆன் யூ ரஷ் அண்ட் தோ ரஃப் அண்ட் ஸ்மூத். ஸோ ரஷ் ரஃப் ஆர். ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங். இதுலையும் ராக்ஸ் ரோஸ் பேங்க். ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர். சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன். சீமிங்கும் எஸ், ஸ்டில்லும் எஸ், திருப்பி இன்னொரு ஸ்டில் இருக்குது அதுவும் எஸ். ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர். இது எல்லாமே ரிவர். ஸோ ஆர். டவுன் யூ டேஷ் இன் டு தி சி. டவுனு டேஷ் டீல் ஆரம்பிக்குது. சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட். சி எஸ், சவுண்டட்லேயும் எஸ். சி தட் செயில் ஹாத் நெவர் ரவுண்டட். சி அதுக்கப்புறம் செயில், இது ரெண்டும் எஸ்ல இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேட்டட் லைன்ஸ். ஸோ இந்த போயமையே அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. தி ரிவர் அப்படின்ற இந்த ஃபுல் போயமே அப்பாஸ்ட்ரஃபி. ஏன் இது அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னா, போயமில் ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துல ஹியூமனோடைய கேரக்டரிஸ்டிக் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு ரிவரை அப்படியே ஹியூமனோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இந்த போயம் ஃபுல்லாகவே அப்போஸ்ட்ரஃபி. ஸோ இதில் அந்த டெத்து, அதுக்கப்புறம் போய் அந்த யூத்தை சொல்கிறது, டெத்து யூத்து, அதுக்கப்புறம் எட்டர்னல் லைஃபு, இந்த மாதிரி அந்த போயம் ஃபுல்லாகவே ஹியூமனையும் ரிவரையும் வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால போயம் ஃபுல்லாகவே அப்போஸ்ட்ரஃபி. அனஸ்தெசிஸ் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ஆர் ஆக்சிமோரான்னு சொல்லுவோம். ஒரே லைனில் ரெண்டு கான்ட்ராஸ்டான ஆப்போசிட் வார்த்தைகள். ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். ஸோ ரஃப்ன்றதும் ஸ்மூத்துன்றதும் ஒரே லைனில் கொடுத்துருக்கறதுனால இந்த லைனில் இருக்கிறது அனஸ்தெசிஸ். அதுக்கப்புறம் சிமிலி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லைக்கு,
as இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தால் அது இருக்குது சிமிலி. ஸோ லைக் அ சைல்ட் அட் பிளே, ஸோ லைக்ன்ற வார்த்தை இது சிமிலி. லைக் இம்பேட்டியஸ் யூத், ஸோ லைக்ன்ற வார்த்தை இதுலேயும் சிமிலி. ப்ராட் அண்ட் டீப் ஸ்டில் அஸ் டைம் அஸ், ஸோ இதுவும் சிமிலி. ஜஸ்ட் லைக் மோர்டல் பிரைம், லைக்ன்ற வார்த்தை ஸோ இந்த லைனில் இருக்கிறது சிமிலி. லைக் எட்டர்னிட்டி, ஸோ லைக்ன்ற வார்த்தை வரதுனால இதுவும் சிமிலி. பேரடாக்ஸ் இன், அதாவது ஸ்டில் சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன், இந்த இடத்துல இருக்குது பேரடாக்ஸ். ஸோ பேரடாக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரே வார்த்தை ஆனால் அதை டிஃப்ரெண்ட் மீனிங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேரடாக்ஸ் அப்படின்னா ஒரே வார்த்தை நமக்கு பார்க்கறதுக்கு ஒரே வார்த்தை மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு இடத்துல வரும்பொழுது வேற வேற மீனிங் கொடுக்கும். ஸோ சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன், இதில் ஸ்டில் அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா நிற்கிறது, எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் நிற்கிறது தான் நம்ம ஸ்டில்னு சொல்லுவாங்க. ஸோ சீமிங் ஸ்டில், ஸோ ஃபஸ்ட்டு லைனில் சீமிங் ஸ்டில் நமக்கு பார்க்கறதுக்கு அது எந்த மோஷனும் இல்லாமல் நகராத மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்டில்ல இது குறிச்சிருக்காங்க. எட் ஸ்டில் இன் மோஷன், ஸோ ரெண்டாவது லைனில் எட் அது ஸ்டில்லாக இருந்தாலும் அது ஸ்டில்லாக நமக்கு தெரியுது ஆனால் அது மோஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரெண்டாவது ஸ்டில் அது மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரே வார்த்தை ஒரே லைனில் ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒரே லைனில் வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிறது, ஒரு ஃபுல் வேர்டே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன், இதுலேயும் ஸ்டில் ஸ்டில் இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, ப்ராட் அண்ட் டீப் எட் ஸ்டில்லஸ் டைம், சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன், எல்லாத்துலேயும் அந்த ஸ்டில் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால இதில் இருக்கிறது ரிப்பீட்டேஷன். ஸோ அடுத்தது நம்ம அனஃபோரா அப்படின்னு பார்ப்போம். அனஃபோராக்கும் ரிப்பீட்டேஷனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரே லைனில் வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா அது ரிப்பீட்டேஷன். அந்த வார்த்தை கீழே வர எல்லா லைன்லையும் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், இந்த மாதிரி லைன் பை லைன் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது அனஃபோரா. ஸோ டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான், ஒரே லைனில் ரிப்பீட்னா ரிப்பீட்டேஷன், அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது அனஃபோரா. ஸோ நம்ம இப்போ அனஃபோரா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம போயமில் கொடுத்துருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லைன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதினாலே அது அனஃபோரா தான். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர், ரிவர் ரிவர் ஹெட் அலாங் ரிவர், இது எல்லாமே நமக்கு ஒருவேளை இது பேராகிராஃபாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இதில் இருக்கிறது எல்லாமே அனஃபோரா. ஏன்னா சில நேரம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு லைன் கொடுக்காம ஒரு பேராகிராஃபே கொடுத்துட்டு ஐடென்டிஃபை தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லா லைன்லையும் ஃபஸ்ட்டு வார்த்தை ரிவர் ரிவர்னு இருந்துச்சு, இல்லை ஒரே வார்த்தை ரிப்பீட்டாக இருந்துச்சுன்னா அதான் அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த பேராகிராஃபும் பாருங்க. Like a child at play, like impetuous youth, just like mortal prime, like eternity. ஸோ இந்த பேராகிராஃப் ஆக்சுவலி இது போயமில் இருக்கும் பேராகிராஃப் இல்லை, அவங்க எல்லா லைனையும் ரிப்பீட்டட் வார்த்தையெல்லாம் சேர்த்து அவங்களும் ஒரு பேராகிராஃபாக உருவாக்கி கொடுத்து இதை அவங்களை ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்னா எல்லா லைன்லேயும் லைக் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகுது, அப்போ இந்த பேராகிராஃபில் இருக்கிறது அனஃபோரா. ஸோ அதுக்கு அடுத்ததும் see that line heart never sounded, see that sail heart never rounded, இதுலையும் see that heart never இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த பேராகிராஃபில் இருக்கிறதும் அனஃபோரா தான். ஸோ அடுத்தது இந்த போயமில் இருக்கும் பர்சானிஃபிகேஷன் என்னென்னு பார்ப்போம். ஓவர் தி எல்லோ பெபிள் டான்சிங், டான்சிங் அப்படின்ற வார்த்தை ஹியூமனோடையது, ஸோ அதனால் இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். தோ தி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங், கிளான்சிங்னா நான் என்ன சொன்னேன், பார்த்து மென்மையாக தொட்டு பார்க்குறது, இதுவும் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக், இதில் ரிவருக்கு சொன்னதுனால இதுவும் பர்சானிஃபிகேஷன். லைக் அ சைல்டு அட் பிளே, சைல்டுன்ற வார்த்தை பிளேன்ற வார்த்தை இது எல்லாமே ஹியூமனோடது, இதை ரிவரோட கொடுத்துருக்காங்க. லவுடர், ஃபாஸ்டர், ப்ரௌலிங், லீப்பிங் இது எல்லாமே ஹியூமன் கேரக்டரிஸ்டிக், ஸோ இந்த லைனும் பர்சானிஃபிகேஷன். ஓவர் ராக் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங், அப்படியே தடவிட்டே போகிறது, இதுவும் ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக் இங்கே ரிவருக்கு, ஸோ இதுவும் பர்சானிஃபிகேஷன். லைக் இம்பேட்டியஸ் யூத், யூத் அப்படின்றதும் மனிதருக்கான வார்த்தை ஆனால் இங்கே ரிவருக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் நார்மல், ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம், பிரைம் அப்படின்ற வார்த்தையும் ஹியூமனுக்கான வார்த்தை, ஏன்னா ஹியூமன் பிரைம் பீயிங், அதாவது தலை சிறந்த உயிரினங்களே தலை சிறந்தது மனிதர்கள் அப்படின்ற மாதிரி பிரைம் அப்படின்ற வார்த்தை மனிதருக்கான வார்த்தை, இதை ரிவருக்கு கொடுத்ததுனால இந்த இடத்துல இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். டவுன் யூ டேஷ் இன் டு தி சி, யூ வி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தாலே அங்கே ஒரு ஹியூமனை சொல்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ரிவரோடைய அந்த டேஷிங் அந்த ரன்னிங்கையும் ஹியூமனையும் கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். ஸோ அடுத்து பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இமேஜரி. ஸோ இமேஜரி அப்படின்னா என்னது, நம்ம ஒரு லைனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் டக்குன்னு அந்த விஷயத்தை கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா அதை நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே இமேஜரி லைன். நீங்களும் இந்த லைன்ஸை சொல்லும் பொழுது பாருங்கள் உங்களால் அதை டக்குன்னு யோசிக்கவும் முடியும். பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, ஸ்பார்க்கிள் அப்படின்னா அந்த மின்ற தன்மை. ஓவர் தி எல்லோ பெபிள் டான்சிங், டக்குன்னு அந்த கூடாங்கல் ஞாபகம் வரும். தோ தி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங், ஸோ நம்ம ரிவர் பாய்துனாலே பக்கத்தில் அந்த நாணல் புல்லாக அப்படியே வளர்ந்து அசைகிறது நமக்கு தெரியும். ஆன் யுவர் ரஷ் த்ரூ
த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். ஸோ அந்த ரிவர் ஓடுறது கீழே வந்து மேலே போய் அந்த ஓடுறது. லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் அண்ட் லீப்பிங். ஒரு ரிவர் எப்படி ஓடுதுன்றதை நம்மளால கற்பனை பண்ண முடியுது. ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங். இப்போ ரோஸ் பேங்க் அப்படின்னா அப்படியே நம்ம நடுவில் ரிவர் ஓடுறதும் அப்படியே ரெண்டு சைடில் அந்த ரோஸ் செடி வளர்ந்து நிற்கிறதும் நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். ஸோ சீமிங் ஸ்டில் yet still in motion. ஸோ பார்க்கறதுக்கு அது ஸ்டில்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ரிவர் ஓடிக்கிட்டே இருக்கதா ரிவர் ஓடுறதை நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். அதனால இது இமேஜரி. டவுன் யூ டேஷ் இன் டு தி சி. அப்படியே ரிவர் போய் கடலில் கலக்கிறத நம்மளால் இமேஜினும் பண்ண முடியும். சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட் அப்படின்றது. ஸோ அது கடலில் போய் கலக்கிறதா அதே தான் நம்மளால் திருப்பியும் இமேஜின் பண்ண முடியும். இது எல்லாமே இந்த போயமில் இருக்கும் இமேஜரி. அடுத்தது இந்த லைன் கொடுக்குறேன். ஓவர் தி எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். அந்த ஓவர் அப்படின்ற வார்த்தை ஓவி வார்த்தை இல்லாமல் அதுக்கு மேலே ஓக்கு மேலே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எழுதியிருப்பாங்க. அப்படி ஒரு சவுண்டோ ஒரு சிலபலோ ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்வோம்? அல்யூஷன் அப்படின்னு சொல்வோம். ஸோ என்ன சொல்வோம்? அல்யூஷன். ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த பொயட்டிக் ரிதம் வரத்துக்காக இப்படி எழுதுவாங்க. ஓவர் அப்படின்றதுக்கு பதில் ஓவர், அந்த வீக்கு பதில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த லைனில் இருக்காது அல்யூஷன். அதே மாதிரி இந்த போயமில் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 பேராகிராஃப்க்கும் ஒரே ரைமிங் ஸ்கீம் தான். என்ன அப்படின்னா ABCCB. ஸோ ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப்க்கு ஃபஸ்ட்டில் எல்லாத்துக்குமே ABCCB இதுதான் வந்து நமக்கு எல்லா லைனுக்கும் இருக்கும், எல்லா பேராகிராஃப்க்கு இருக்கும் ரைமிங் ஸ்கீம். ஸோ பட் ஆனால் கடைசி பேராகிராஃப்க்கு மட்டும் ABCCB வராமல் D மட்டும் வந்திருக்கும். ஸோ இந்த மொத்த போயத்துக்கும் இருக்கும் ரைமிங் ஸ்கீம் இதுதான். ஸோ அடுத்த போயம் நம்பர் 12 தி காமெட் அப்படின்ற போயம் நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அப்படின்றவர் எழுதினது. ஸோ காமெட் அப்படின்னாலே அது எரி நட்சத்திரம். ஸோ அதை நம்ம வானத்தில் பார்க்கும்பொழுது எப்படி லிட்டில் சின்னதாக தெரியும் அப்படின்றதுனால லிட்டில் ஃபோர்ட் அந்த மாதிரி போயட்டையும் போயமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த காமெட் அந்த எரி நட்சத்திரத்தை பற்றி வந்து அவர் ஃபுல்லாக சொல்கிறார். ஏன்னா நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அப்படின்ற ஆத்தருக்கு ஸ்பேஸு சயின்ஸ் இதை பற்றிலாம் ஆர்வம் அதிகம். ஸோ அவரோட போயம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த போயம் காமெட் அப்படின்ற ஒரு வால் நட்சத்திரத்தை பற்றி சொல்கிற ஒரு போயம். ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெவர் ஸ்டாப்பிங் டே அண்ட் நைட். ராம்பேஜிங் அப்படின்னா மூவிங், ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம ராம்பேஜிங்னு சொல்லுவோம். த்ரூ தி ஹெவன்ஸ் அதாவது வானத்தில் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். ஸோ அது இரவு பகல் பார்க்காம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் எ லைஃப் டைம், எ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ இதை பார்க்கறது ஒரு கண்கொள்ளா காட்சி, அதாவது ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் எ லைஃப் டைம். ஸோ வாழ்நாளில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய காட்சி என்ன அப்படின்னா வானத்தில் தெரிகிற எரி நட்சத்திரம். ஸோ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம், எ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். அதாவது ஒரு வால் நட்சத்திரம் அப்படியே வானத்தில் சீறிட்டு போகிறத பார்க்கறது தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய காட்சி, ஒரு கண்கொள்ளா காட்சி, ஸ்பெக்டாக்குலர் காட்சி அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா வித் அ டெய்ல்ஸ் தட் மைல்ஸ் லாங். ஒரு சீட்டா தான் வந்து இந்த பூமியிலேயே ஃபாஸ்டஸ்ட் உயிரினம் அப்படின்றது சீட்டா தான். ஆனால் சீட்டாவை விட ஃபாஸ்டஸ்ட் எது? அந்த காமெட் அப்படின்ற எரி நட்சத்திரம். வித் அ டெய்ல் தட் மைல்ஸ் லாங். அதோட வால் மட்டுமே மைல்ஸ் லாங், ரொம்ப நீட்டாக இருக்கும். பிகர் தேன் அ மவுண்டெயின், ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். சீட்டா விட ஃபாஸ்டானது. ஒரு எரிக்கல் அப்படின்றது எரி நட்சத்திரம்ன்றது மலையை விட பெருசானது. அது ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். தி அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங் காசிங் வேப்பர் ஃப்ரம் தி ஃபோர்ஸ். ஸோ எரி நட்சத்திரத்தில் எரி நட்சத்திரம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா அதில் டஸ்ட்டும் ஐஸும் கலந்துருக்கும். ஸோ அவுட்டர் ஐஸ் வந்து அது ஸ்பீடாக மூவ் ஆகுறது, ஏன்னா அது எரி நட்சத்திரம். ஸோ ஸ்பீடாக மூவ் ஆகிறதுனால அந்த அவுட்டர் ஐஸ் வந்து அப்படியே உருகுது, மெல்ட் ஆகுது. காசிங் வேப்பர் ஃப்ரம் தி ஃபோர்ஸ். ஸோ நமக்கு இங்கேருந்து பார்க்கும்பொழுது அதாவது ஆவி, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை தண்ணி கிண்ணி கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஆவி போகும் இல்லையா, அந்த மாதிரி எரி நட்சத்திரத்தோட ஃபோர்ஸில் அதோட அவுட்டரில் இருக்கும் அந்த ஐஸ் அப்படியே மெல்ட் ஆகி ஒரு வேப்பர் புகையா தெரியுது. அண்ட் லீவ்ஸ் அ ட்ரையல் பிஹைண்ட் இட் ஆஸ் இட் டிராவல் ஆன் இட் கோர்ஸ். ஸோ அது நவுற அப்படியே வானத்தில் ஒரு வெள்ளை புகை மாதிரி ஒரு ட்ரையல் அப்படின்னா ஒரு பாதை, அதாவது அது எந்த பாதையை கடந்து போயிருக்கோ அந்த பாதையில் ஒரு வெள்ளையாக புகை மாதிரி ஒன்று விட்டுட்டு போயிருக்கு. ஆஸ் இட் டிராவல் ஆன் இட் கோர்ஸ். ஆனால் அது பாட்டும் அதோடைய டைரக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த். இப்போ ஏதாவது ஒன்று நம்ம எர்த்து கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தி அட்மாஸ்பியர் வில் ஷேக். நம்மளோட அவுட்டர் அட்மாஸ்பியர் அதாவது அந்த காற்று மண்டலம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்க ஆரம்பிக்கும். வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட் காசிங் தி லேண்ட் டு குவாக். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு எரி நட்சத்திரம் பூமிக்கு மேலே கிராஸ் ஆகும் பொழுது நம்ம ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பூமி கிட்ட வரும்பொழுது நம்ம அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அந்த காற்று மண்டலம் ஷேக் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வால் நட்சத்திரத்திலிருந்து வரும் ஷாக் வேவ்ஸ் வந்து நம்ம பூமி வரைக்கும் வரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பூமியில் எர்த்து குவாக் அதாவது நிலநடுக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு.
சயின்டிஸ்ட் say the chemical in the dust they leave behind. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்போவுமே கெமிக்கல் டஸ்ட் இதெல்லாம் அது வந்து எப்போவுமே வச்சிருக்கும், அது வந்து விட்டுட்டு போகும். could have started life on the earth which resulted in mankind. ஒருவேளை நம்ம பூமியில் எந்த உயிரினமுமே இல்லாமல், அதாவது மேன்கைண்ட் மனித உயிரினமே இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எரிநட்சத்திரம் நம்ம பூமியை தாக்கி அதோடைய அந்த கெமிக்கல்ஸும் டஸ்ட்டையும் அது விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். அந்த கெமிக்கலும் டஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து தான் இந்த பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் உருவாகி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு உயிர் தான் மேன்கைண்ட் மனிதனும் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஐ கான்ட் சே இஃப் திஸ் இஸ் ட்ரூ, ஐ டோன்ட் ஹாவ் தி ரைட்ஸ். ஆனால் இது உண்மையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை உண்மைன்னு சொல்கிற அந்த ரைட்டும் எனக்கு கிடையாது. பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கிள் தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இப்படி தான் உயிர் உருவாச்சான்லாம் தெரியாது, ஆனால் அந்த வானத்தில் இந்த எரிநட்சத்திரத்தை பார்க்குற காட்சி தான் உலகத்திலேயே பெஸ்ட்டான ஒரு காட்சி. அதாவது அந்த நைட் நேரத்தில் ஃபுல் ஃப்ளைட், அதாவது அது எரிஞ்சிக்கிட்டே அப்படியே சர்ன்னு கிராஸ் பண்ணும்பொழுது அந்த காட்சி தான் உலகத்திலே மிகவும் அழகான காட்சி. வாழ்நாளில் ஒரு நாள் பார்க்க வேண்டிய காட்சின்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்றது தான் போயட் வந்து முடிக்கிறாரு. நார்மன் லிட்டில்ஃபோர்டோட ஃபுல் போயம் இதுதான். So about the author, Norman Littleford was an American poet born in Maryland, USA. So USல பிறந்த ஒருத்தர், so American poet. Most of his work focused on life and nature. So life and nature, space சம்பந்தப்பட்ட மாதிரி தான் மேக்ஸிமம் அவரோட போயம் இருக்கும். His poems are simple but deep in thought and provoke the reader to observe the idea beyond the usual. So அவரோட போயம் என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் படித்த உடனே புரிகிற மாதிரி இருந்தாலும் இப்போ ரீடர்ஸுக்கே இப்படி கூட நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யூஸ்வலாக ஒரு விஷயத்தை பார்க்கறத தாண்டி ஒரு விஷயத்தை நம்மளை பார்க்க வைக்கும். ஸோ இந்த போயமே எடுத்துக்கோங்க. ஸோ அவர் வந்து எரிநட்சத்திரத்தை பற்றி டிஃபைன் பண்ணிட்டு இருந்தாரு, அது ஓகே. ஆனால் ஒருவேளை ஒரு எரிநட்சத்திரம் வந்து பூமியில் விழுந்து அதோட கெமிக்கலும் டஸ்ட்ல உயிர் உருவாகி அப்படி உருவான ஒரு உயிர் தான் மனுஷனாக இருப்பாங்களோ அப்படின்ற போது ஒருவேளை இப்படி கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவரோட தாட்ஸ் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சாலுமே சரி நம்மளை வந்து சாதாரணமான விஷயத்துல இருந்து கொஞ்சம் வேறு மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வைப்பாரு. ஸோ இதுதான் நார்மன் லிட்டில்ஃபோர்டோட ஒரு யூனிக்னஸ். ஸோ இந்த போயமோட சினானியம் ரேம்பேஜிங் அப்படின்னா கோயிங் த்ரூ அன் ஏரியா மேக்கிங் அ லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் காசிங் டேமேஜ். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி ஸ்பீடாக நகர்ந்து போகிறது, நகரும்பொழுது ஒரு சத்தம் வந்து கேட்கும், அந்த இடத்துல டேமேஜும் நடக்கும், அதுதான் ரேம்பேஜிங்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்டாக்கிள் அண்ட் அன்யூஷுவல் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆர் சுச்சுவேஷன் தட் அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்றோல அதுதான் ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. காமெட் அப்படின்றது என்னென்னா an icy small solar body which when passing close through the sun warms and began to release gas that are seen on rare occasion from the earth as the brightest line in the sky. ஒன்றும் இல்லை, காமெட் அப்படின்றது அது ஒரு எரிக்கல், ஆனால் அது எல்லா நேரமும் எரிஞ்சிக்கிட்டு இருக்காது. அது சாதாரண ஒரு பாறையாக தான் நம்மளோட அவுட்டர் ஸ்பேஸை சுற்றிட்டு இருக்கும். சூரியனுக்கு பக்கத்தில் வரும்பொழுது அதில் இருக்கும் சில கெமிக்கல்ஸும் அந்த ஐஸும் உருக ஆரம்பிக்கும் பொழுது அது நம்ம கண் பார்வையில் நம்ம பூமியிலேருந்து பார்க்குற போது அது கொஞ்சம் எரியிற மாதிரி தெரியும், அதுதான் காமெட். ட்ரையல் அப்படின்றது பாத் ஆஃபன் மேட் ஆர் யூஸ்டு ஃபார் பர்டிகுலர் பர்பஸ். ஸோ இப்போ நம்ம ரோடெல்லாம் நம்ம ட்ரையல் இல்லை ஒத்தையடி பாதை இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே நடந்து 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 அதையே ஒரு பாதையாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ குவாக் அப்படின்றது எ சடன் வைலண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் சம்டைம் காசிங் கிரேட் டேமேஜ். ஸோ எர்த் குவாக் அப்படின்றது நிலநடுக்கம், அதுதான் குவாக். ஒரு சடன் ஆர் வைலண்ட் மூவ்மெண்ட், எர்த் சர்ஃபேஸே வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் குவாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின், rampaging through the heavens, never stopping day or night. How does the comet travel? The comet travel through the sky, making a lot of noise and causing damage. ஒரு காமெட் எப்படி நம்ம ஸ்கையில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வித் லாட் ஆஃப் நாய்ஸ். அது ஒரு வேளை அது பாதையில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாதையில் அது டேமேஜும் உருவாக்கிட்டு போயிடும். விச் வேர்ட் could you replace rampaging with? rampaging அப்படின்ற வார்த்தை நமக்கு மீனிங் என்னன்னு தெரியும். இதில் எந்த வார்த்தை அது கூட மேட்ச் ஆகும்னு பாருங்க. சார்ஜிங் கிடையாது, ரோலிங் அதுவும் கிடையாது, ஸ்பீடிங் rampaging சொன்னால் சர்ன்னு போயிடும் டு, ஸோ ஸ்பீடிங். அப்புறம் ஃப்ளையிங் ஆனால் கிடையாது. ஸோ rampaging அப்படின்ற வார்த்தை ஸ்பீடிங்கோட மட்டும்தான் மேட்ச் ஆகும். faster than a cheetah with a tail that's mile long. Why is the comet compared to cheetah? cheetah ஓட ஏன் comet கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஸ்பீடுக்காக. comet is compared with the cheetah because of its speed. ஏன்னா பூமியில் ஃபாஸ்டஸ்ட்ன்றது சீட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போனா பூமியில் ஃபாஸ்டஸ்ட்டை வச்சு தானே கம்பேர் பண்ண முடியும், அதனால சீட்டாவோட காமெட்டோட ஸ்பீடை கம்பேர் பண்ணுறாங்க. whose tail is compared here? the tail of comet is compared here. ஸோ அந்த எரி நட்சத்திரத்துக்கு தானே அந்த வால் இருக்கும். ஸோ அந்த வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், எரி நட்சத்திரத்தை வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த வாலை தான் வந்து எதோட வாலை கம்பேர் பண்ணுறாங்கன்னா எரி நட்சத்திரத்தோட வாலை தான் கம்பேர் பண்றாங்க.
with shockwave reaching to the ground causing the land to quake. What is reaching to the ground? ஸோ எரி நட்சத்திரத்துலேருந்து எது கிரவுண்டுக்கு ரீச் ஆகும்னா எரி நட்சத்திரமே ரீச் ஆகாது, அதோடைய ஷாக் வேவ் மட்டும் ரீச் ஆகும். வாட் இஸ் காசிங் தி லேண்ட் டு குவாக்? ஸோ அந்த எரி நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த ஷாக் வேவ் தான் எர்த்தில் வந்து எர்த்து குவாக்கை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறார். In the dust they leave behind could have started life on the earth which resulted in mankind. What does the word they refer to? They அப்படின்றது comet ரெஃபர் பண்றார். According to the scientists, how did life start on the earth? So எப்படி ஒரு மனித உயிர் பூமியில உருவாகி இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னா, according to scientists, life started on the earth by the dust left behind by the comets. So comet வந்து இங்க comets ஏதாவது வந்து எரி நட்சத்திரம் பூமியில வந்து விழுந்திருக்கலாம், அதோடைய டஸ்ட் வந்து நம்ம எர்த்திலேயே மிச்சம் இருந்திருக்கலாம், அதிலிருந்து உயிர்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. But I know no better spectacle than a comet in full flight. Who does I refer to? I அப்படின்றது refers to the poet. What is the best spectacle mentioned in the above line? So the flight of the comet, ஒரு வால் நட்சத்திரம் பறந்து போற அந்த காட்சி தான் உலகத்திலே ஸ்பெக்டாக்கிள் கண்கொள்ளா காட்சி அப்படின்னு ஆத்தர் சொல்றார். அடுத்தது இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அலிட்ரேஷன் அப்படின்றது. ஸோ ரிப்பீட்டட் அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை ரிப்பீட் ஆகிறது. எ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட், எஃப் ஃபுல் ஃப்ளைட்டில் எஃப்னு இருக்கு பாருங்க. ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், ஸோ ஸ்ட்ராங் ரெண்டும் எஸ். காசிங் வேப்பர் ஃப்ரம் தி ஃபோர்ஸ், ஃப்ரம் ஃபோர்ஸ் ரெண்டும் எஃப். இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த், இதில் ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. கம் க்ளோஸ் ரெண்டும் சீல் ஆரம்பிக்குது. அது மாதிரி டிஓஓக்கும் டிஓக்கும் டி, அது ரெண்டும் அலிட்ரேட்டட் வேர்ட். காசிங் தி லேண்ட் டு குவாக். ஸோ இந்த லைனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காசிங் அப்படின்றதும் குவாக் அப்படின்னு சொல்லும்பொழுதும் நம்ம அந்த சி சவுண்ட் கா அப்படின்ற சவுண்டு குவா அப்படின்றதும் அந்த கா வரிசையில் வரதுனால இந்த ரெண்டு வார்த்தையும் அலிட்ரேஷன். ஸோ நம்ம பொதுவாக படிக்கும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை ஒன்றா இருக்கான்னு தான் பார்ப்போம். சில இடங்கள்ல அந்த சவுண்டையும் பார்க்குறாங்க. அதில் இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். காசிங் தி லேண்ட் டு குவாக் அப்படின்றது. சயின்டிஸ்ட் சே தி கெமிக்கல்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் சே ரெண்டும் எஸ். இன் தி டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட், தே. ஐ கான் சே இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்றாங்க, திஸ் ட்ரூ. பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கல், பட்டு பெட்டர் ரெண்டுமே வந்து பி. அதே மாதிரி நோ இந்த ரெண்டும் கேஎன்ஓக்கும் என்ஓவும் என்னதான் ஸ்பெல்லிங்கில் எதுவாக இருந்தாலும் நோ என்ல ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கு பாருங்க. நோ அதனால நோவும் என்ஓ ரெண்டுமே வந்து அலிட்ரேஷன் தான். இப்போ இமேஜரி ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ். ஸோ நமக்கு வந்து அந்த ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டக்குன்னு அந்த வானத்தில் அந்த வால் நட்சத்திரம் போகிறத நம்மளால் இமேஜின் பண்ண முடியுது பாருங்க. காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட், இதுவும் அதே காட்சி தான். ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா, இதில் சொல்லும் போது அந்த சீட்டா டக்குன்னு அந்த பாஞ்சு ஓடுற அந்த சீட்டா நமக்கு ஞாபகம் வரும். வித் அ டெய்ல் தட் மைல்ஸ் லாங். ஸோ அந்த எரி நட்சத்திரத்தை அந்த வால் நட்சத்திரத்தோட வால் டக்கு நம்ம ஞாபகம் வரும். பிக்கர் தேன் அ மவுண்டெயின் அப்படின்ற போது அந்த மவுண்டெயின் ஒரு காட்சி. தி அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங். ஸோ நமக்கு ஐஸ் மெல்டிங் வந்து டக்குன்னு ஞாபகம் வரும். அண்ட் லீவ்ஸ் எ ட்ரையல் பிஹைண்ட் இட். ஸோ அது போன அந்த இடத்துல ஒரு ட்ரையல், ஒரு பாதை விட்டுட்டு போகும். இந்த வானத்தை நிறைய தடவை பார்த்துருப்போம், ஒரு வெள்ளை கோடு மாதிரி தெரியும், அது நம்மளால டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும். தி அட்மாஸ்பியர் வில் ஷேக். இது எப்படி அப்படின்றத நம்ம அந்த ஷேக் ஆகும் அப்படின்றத நம்மளால அந்த கண் முன்னாடி பார்க்க முடியும். வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட். ஸோ இந்த ஷாக் வேவ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட் அப்படியே வந்து நமக்கு அந்த மின்னல் அப்படியே பூமிக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்மளால இமேஜின் பண்ண முடியும் பாருங்க. காசிங் தி லேண்ட் டு குவாக். ஸோ அதாவது நம்ம அந்த எர்த்து குவாக் இதையும் நம்மளால இமேஜின் பண்ண முடியும். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்பொழுது டக்குன்னு நமக்கு இந்த லைன்ல இருக்கும் ஒரு வார்த்தை நம்ம காட்சியா மாறும். இப்படி மாறுச்சுன்னா அந்த லைன்ல இருக்கதா இமேஜரி. நெவர் ஸ்டாப் டே ஆர் நைட். டே நைட் ரெண்டும் ஒரே லைனில் கொடுத்துருந்தாலும் இது என்னது கான்ட்ராஸ்ட்னாலும் ஆன்டிதெசிஸ் அப்படின்னாலும் ஆக்சிமோரான் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான். அடுத்தது மெட்டஃபர். ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ் அப்படின்றாங்க. இதில் த்ரூ தி ஹெவன்ஸ் அப்படின்னா அந்த ஹெவனையும் அந்த ராம்பேஜிங் ஃபாஸ்ட்டாக போகிற அதையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்குது மெட்டஃபர். எ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம். ஸோ கண்கொள்ளா காட்சி, ஸோ வந்து கண்ணை கொள்ளையடிக்கிற காட்சி, அதுதான் லைஃப் டைமுடைய ஸ்பெக்டாக்கிள். அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுனால இந்த லைன்ல இருக்குது மெட்டஃபர். அதுவே அடுத்தது சிமிலி. ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா, தேன் என்ற வார்த்தை வந்தாலும் அது சிமிலி. பிக்கர் தேன் அ மவுண்டைன் அப்படின்னு வரும். ஸோ தேன் என்ற வார்த்தை. பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கிள் தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ வந்து தேன்ற வார்த்தை இந்த போயம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தேன் வர லைன் எல்லாமே சிமிலி.
ஸோ அடுத்தது ரிஃப்ரெயின் ஆர் ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒரே லைனில் ரிப்பீட் ஆகக்கூடிய வார்த்தைகள். ஏ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட் தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ ஃபுல் ஃப்ளைட் நம்ம ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல சில பேர் இது அனஃபோராவா ரிப்பீட்டேஷனா அப்படின்னு நிறைய தடவை கேட்பாங்க. பட் இது உங்கள் ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஆப்ஷனில் ரெண்டுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ரிப்பீட்டேஷன் அனஃபோரா ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை 2 லைனாக உங்களுக்கு ஒரே லைனை கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட் கொடுத்து இந்த லைனில் இருக்கும் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்காது ரிப்பீட்டேஷனாக மட்டும்தான். தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே லைனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லைனில் இருக்கிறது ரிப்பீட்டேஷன் தான். 2 பிரேக் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது அனஃபோரான் தான் வரும். ஸோ 2 ஆப்ஷனையும் சேர்த்து ஒரே இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பயப்படலாம் வேணாம். 2 லைனாக கொடுத்து அந்த வார்த்தை மேலே கீழே ரிப்பீட் இருந்துச்சுன்னா அது அனஃபோரா, ஒரே லைனில் கொடுத்து அந்த வார்த்தை ரிப்பீட் இருந்துச்சுன்னா அது ரிப்பீட்டேஷன். அடுத்தது ரைமிங் ஸ்கீம். ஸோ ரைமிங் ஸ்கீம் இந்த போயம் ஃபுல்லாக ஏபிசிபி இப்படி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஒரு பேராகிராஃப் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ்ன்றதுனால ஏன்னு கொடுத்துக்கிறோம். நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட்டுக்கும் ஹெவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ நைட்டுக்கு பீனு கொடுக்குறோம். ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் லைஃப் டைம்ன்ற வார்த்தைக்கும் ஹெவனுக்கு நைட்டுக்கும் எந்த ரிதமும் இல்லை, அதுக்கு சீனு கொடுக்குறோம். ஏ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட்டு இப்போ எதோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், நைட்டோட மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ பீனு கொடுக்குறாங்க. ஏபிசிபி இதுதான் இந்த போயமில் இருக்கும் ரைமிங் ஸ்கீம். ஸோ இதோட நம்ம இந்த போயம் தி காமெட் அப்படின்ற போயம் ஃபுல்லாகவே எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போயம் நம்பர் 13 தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்ற போயம். இந்த போயமை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ போயமும் போயட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஃபேமிலிஸ் அப்படின்னாலே அடிக்கடி கெஸ்ட்டு வந்துட்டு போவாங்கன்ற மாதிரி. ஸோ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ்ன்ற போயம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயம் முழுக்க ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற கருத்தை சொல்கிற ஒரு போயம் தான் இந்த போயம். தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி ஆர் ஹாப்பியர் பை ஃபார். அதாவது என்ன அப்படின்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்னா கூட்டு குடும்பம், அந்த வார்த்தை தான் ஸ்டிக் டுகெதர், அதாவது ஒன்றா ஒட்டி இருக்கிறது அப்படின்றது தான் நீங்கள் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ்ன்றாங்க. பை ஆர் ஹாப்பியர் பை ஃபார், அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம நினைக்கிறத விட சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றது. தேன் தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹூ டேக் செப்பரேட் ஹைவேஸ் ஆர். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஒரு ஃபேமிலி அப்படின்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க தனித்தனியாக போய் வாழறதை விட சேர்ந்து இருக்கும் பொழுது அதை விட சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் 2 லைனில் சொல்கிறாங்க. தி கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் தி ஹோல்சம் folks who make a circle at the fireside that has no power but death can break. So gladdest people அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான மக்கள் யாரு அப்படின்னா wholesome folk who are living wholesomeனா கூட்டு குடும்பமாக வாழறவங்க. கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபயர் சைட். ஸோ அதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரி, ஸோ குளிரான நாடுகள். அவங்க வீட்டில் அந்த ஃபயர் சைடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதாவது விறகு கட்டை போட்டு எப்போவுமே எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வீடை ஹீட் பண்ணுறதுக்கு அதை சுற்றி அப்படியே சர்க்கிளாக வட்டமாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள பிரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேற எந்த பவருமே கிடையாது, ஒன்லி டெத் மட்டும்தான் அவங்கள பிரிக்க முடியும். அந்த மாதிரி ஹோல்சமாக கூட்டு குடும்பத்தில் வாழறவங்க தான் கிளாடஸ்ட் பீப்புள், ஹாப்பியஸ்ட் பீப்புள் அப்படின்றாங்க. அண்ட் தி ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ட் பினீத் தி சன். ஸோ கன்வென்ஷன் அப்படின்னா ஒரே ஐடியாலஜி, ஒரே தாட்டில் உள்ள கூட்டமான மக்கள். ஸோ இவங்க எல்லாமே தான் ஃபைனஸ்ட் கன்வென்ஷன். ஒரு கூட்டம், கன்வென்ஷன் அப்படின்னா கூட்டம். நீங்கள் இந்த கன்வென்ஷன்ற பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். கன்வென்ஷனல் ஹால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்காக ஒரு கூட்டம் ஒன்று கூடுது அப்படின்னா அதை நம்ம கன்வென்ஷன் அப்படின்வாங்க. ஸோ உலகத்தில் எவ்வளோ கூட்டங்கள் கூடியிருந்தாலும் குடும்பமாக ஒரு கூட்டம் கூடும்பொழுது அதுதான் ஃபைனஸ்ட் கன்வென்ஷன் ஹெல்ட் பினீத் தி சன். அதாவது சூரியனுக்கு கீழே பூமியில் இருந்ததுலே பெஸ்ட் கன்வென்ஷன் அப்படின்றது ஒரு குடும்பம் கூட்டாக கூடுறது தான் அப்படின்ற. ஆர் தி லிட்டில் ஃபேமிலி கேதரிங் வென் தி பிஸி டே இஸ் டன். ஸோ என்ன அப்படின்னா அது சின்ன சின்ன லிட்டில் ஃபேமிலி கேதரிங். ஸோ அது பெரிய விழாவாக இருக்கணும்ன்றதில் சின்ன சின்ன ஃபேமிலி கேதரிங். ஒரு பிஸி டே முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா எல்லா ஒர்க்கையும் எல்லாரையும் முடிச்சுட்டு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசுகிறதே எப்படின்னா உலகத்துடைய பெஸ்ட் ஃபைனஸ்ட் கன்வென்ஷன் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. There are rich folk, there are poor folk who imagine they are wise. ஸோ ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோன்னா சிலவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, அவங்க ரிச் ஃபோக் அப்படின்னா மனிதர்கள். There are poor folks, ஸோ நிறைய சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறவங்களே இருப்பாங்க. Who imagine they are wise. ஆனால் என்ன சம்பாதிச்சாலும் அவங்க தன்னை நான் சொன்னால் ரொம்ப பெரிய அறிவாளி. வைஸ் அப்படின்னா தன்னை பெரிய அறிவாளின்னு இமேஜின் பண்ணிட்டு அண்ட் தே ஆர் வெரி குயிக் டு ஷேட்டர் ஆல் தி லிட்டில் ஃபேமிலி டைஸ். ஸோ சம்பாதிக்கிறவங்களும் சரி சம்பாதிக்காதவங்களும் சரி தன்னைத்தானே பெரிய ஆளு
நினச்சிக்கிட்டு இந்த கூட்டு குடும்பத்தில் அவங்கவுங்க தனித்தனி டெசிஷன்ஸ் எடுத்து கூட்டாக இருக்கிற ஒரு குடும்பத்தை அப்படியே நொறுக்கிடுவாங்க. ஸோ ஷேட்டர் அப்படின்றத நொறுக்கிடுறாங்க அப்படின்றது. ஈச் கோஸ் சர்ச்சிங் ஆஃப்டர் ப்ளஷர் இன் இஸ் ஓன் செலக்டட் வே. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் தனக்கான சந்தோஷத்தை தேடி அவங்கவுங்க பாதையில் போவாங்க. ஈச் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு வாண்டர் அண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் டு பிளே. ஸோ குடும்பத்தை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணுற எல்லாருமே யாராக இருப்பாங்க? ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒரு வெளியாட்களாக இருப்பாங்க. அந்த வெளியாட்களோடையே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த வெளியாட்களோடைய விளையாடணும். ஸோ எப்படியாவது நமக்கு சந்தோஷம் கிடைச்சிராதா அப்படின்றது. ஸோ சந்தோஷம் கிடைக்கிற அந்த குடும்பத்தை இவங்களே உடைச்சிட்டு வெளியே போயிட்டு வெளியாட்களோட சுற்றுறது, ஸோ விளையாடுறது, இதுலையாவது சந்தோஷம் கிடைக்காதான்னு பண்ணுவாங்க அப்படின்றது. பட் இட் இஸ் பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட் அண்ட் இட் இஸ் எம்டி ஜாய் தே ஃபைன். ஆனால் அவங்க என்ன பழகினாலும், எவ்வளவு சுத்தினாலும், எவ்வளோ விளையாடினாலும் அவங்களுக்கு திருப்பி கிடைக்க போகிறது ஒரு கசப்பான தன்மை மட்டும்தான். அதே மாதிரி அதில் கிடைக்கும் ஒரு ஜாய், ஒரு சந்தோஷமும் ஒரு எம்டி ஜாய். ஸோ எம்டி ஜாய்னா நிலைக்காத ஒரு சந்தோஷம் அப்படின்றாங்க. ஃபார் தி சில்ட்ரன் தட் ஆர் வைசஸ்ட் ஆர் தி ஸ்டிக் டுகெதர் கைண்ட். ஸோ ஒரு குழந்தை தன்னை ஒரு குழந்தை எப்போ அறிவாளி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க, வைசஸ்ட் தன்னை அறிவாளின்னு எப்போ முடிவு பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபேமிலியோட டுகெதராக இருக்கும், அதுதான் வைசஸ். தவிர்த்து சம்பாதிக்காது. ஸோ ரிச் புவர் இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப், தேர் ஆர் சம் ஹூ சீம்ஸ் டு ஃபேன்சி தட் ஃபார் கிளாட்னஸ் தே மஸ்ட் ரோம். ஸோ சிலவங்க இந்த சுற்றுறது, ரோம் அப்படின்னா ஊர் சுற்றி வரதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தான் சந்தோஷம் இருக்குது. ஃபேன்சியாக நிறைய இடங்கள் போகிறது, இப்படி சுற்றுறது, இதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் ஃபார் ஸ்மைல்ஸ் தட் ஆர் தி பிரைட்டஸ்ட் தே மஸ்ட் வாண்டர் ஃபார் ஃப்ரம் ஹோம். ஸோ அவங்களோட ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பான ஃப்யூச்சரை பார்க்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்து வெளியே போனாதான், ஸோ வீட்டை விட்டு நவுந்து இருந்தால் தான் நம்மளால் அவ்வளோ பெரிய சந்தோஷம், ஒரு பிரைட்னஸ் இதெல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறாங்க. தட் தி ஸ்டேஞ்ச் ஃப்ரெண்ட் இஸ் தி ட்ரூ ஃப்ரெண்ட் அண்ட் தே ட்ராவல் ஃபார் அஸ்ட்ரே. ஸோ அவங்க வெளியே போயிட்டு நிறைய ஸ்டேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேஞ்சர்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், அதாவது மூணாவது மனுஷங்கன்றதை ஸ்டேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை தன்னோட உண்மையான மனிதர்கள், தன்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸை நினச்சி தே ட்ராவல் ஃபார் அஸ்ட்ரே. அஸ்ட்ரே அப்படின்னாலும் தட் மீன்ஸ் அவங்க வெளியவே அந்த கனெக்ஷன் ஏற்படுத்திட்டு சுற்றுறாங்க அப்படின்றது. தே வேஸ்ட் தேர் லைஃப்ஸ் இன் தி ஸ்ட்ரைவிங் ஃபார் அ ஜாய் தட் இஸ் ஃபார் அவே. ஸோ அவங்க லைஃப் ஃபுல்லாக சந்தோஷம்னு ஒரு ஸ்டேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு சுற்றுறதோ, இல்லை அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறதோ ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சந்தோஷத்துலேருந்து ரொம்ப தூரமானது அப்படின்றாங்க. பட் தி கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் வென் தி பிஸி டே இஸ் தென் ஆர் தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹூ டுகெதர் ஷேர் தேர் ஃபன். ஆனால் கிளாடஸ்ட் பீப்புள், அதாவது கிளாடஸ்ட்னா சந்தோஷமான மனிதர்கள் யார் அப்படின்னா, என்னதான் அவங்க நாள் ரொம்ப பிஸியாகவே இருந்தாலும், ஸோ ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஃபன்னியாக ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணி ஹாப்பியாக ஃபன்னாக வாடுறதுல தான் சந்தோஷம் கிடைக்கும். மற்றபடி இந்த ஸ்டேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ சுற்றினாலும், ஸோ எவ்வளோ பிரைட்டாக லைஃப் அமைச்சிக்கிட்டாலும் இந்த ஃபேமிலியில் இருக்கும் சந்தோஷம் வெளியே கிடைக்காது அப்படின்றது தான் இந்த தேர்ட் பேராகிராஃபில் அவங்க சொல்கிறது. ஸோ இட் இஸ் தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் தி ஜாய் ஆஃப் எர்த். உலகத்தில் உள்ள மொத்த சந்தோஷத்தையும் வின் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி, கூட்டு குடும்பத்தில் இருக்குது. தட் ஹியர்ஸ் தி ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் தட் ஃபைன்ஸ் தி ஃபைனஸ்ட் மிர்த் அப்படின்றாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் பேசுகிற பேச்சும் அவங்க சிரிக்கிற சிரிப்புமே உலகத்துடைய ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் தி ஓல் ஹோம் ரூஃப் தட் ஷெல்டர்ஸ் ஆல் தி சாம் தட் லைஃப் கேன் கிவ். என்னதான் அந்த வீட்டோட கூரை பழைசா இருந்தாலும் அதுக்கு கீழே சாம், ஒரு சந்தோஷமான லைஃபை கொடுத்த இடம் அந்த கூட்டு குடும்பத்தோட வாழ்ந்த அந்த வீடு தான். There you find the gladdest playground that are the happiest spot to live. ஸோ அந்த இடத்துல விளையாட ஒரு சின்ன பிளே கிரவுண்டாக இருந்தாலும் அதான் கிளாடஸ்ட், ஸோ ஹாப்பியஸ்ட் பிளே கிரவுண்ட். ஏன்னா தேர் இஸ் தி ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ், அதுதான் ரொம்ப சந்தோஷமான இடம். அண்ட் ஓ வியரி வாண்டரிங் பிரதர் இஃப் கண்டென்மெண்ட் யூ வுட் வின், அதாவது ஓ வியரி வாண்டரிங் பிரதர். ஸோ எல்லாரும் சொல்கிறார் போயட் ஸோ கூட்டு குடும்பத்தை விட்டு தனியாக போயிட்டு வாடுற அந்த பிரதர்ஸ் கிட்டலாம், தட் மீன்ஸ் அந்த மனிதர்கள் கிட்டலாம் சொல்கிறாரு, இஃப் கண்டென்மெண்ட் யூ வுட் வின், உங்களுக்கு லைஃப்பில் ஒரு கண்டென்மெண்ட், அதாவது ஒரு திருப்தி வேணும் அப்படின்னா கம் பேக் அப் டு தி ஃபயர் சைட் அண்ட் பி காம்ரேட் வித் யுவர் கின் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க, வெளியே சந்தோஷத்தை தேடாதீங்க, அந்த ஃபயர் சைடில் உட்காருங்க. அண்ட் பி காம்ரேட் வித் யுவர் கின்ஸ் அப்படின்னா உங்களோட அந்த சொந்த பந்தங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷனில் இருந்தாலே நீங்கள் வெளியே தேடுற அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபேமிலியிலே கிடைச்சிரும் அப்படின்றதோட இந்த போயம் முடியுது. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர் எழுதின ஒரு போயம்.
இந்த போயத்தில் இருக்கும் சினானிம்ஸ் பார்த்துருவோம். கன்வென்ஷன்ஸ் அப்படின்றது எ லார்ஜ் ஃபார்மல் மீட்டிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் அ சிமிலர் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரே நோக்கத்துக்காக ஒன்று கூடின மக்களை தான் நம்ம கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷேட்டர் அப்படின்றது டு பிரேக் சடன்லி இன்டு வெரி ஸ்மால் பீசஸ். அதாவது நம்ம கண்ணாடி தூள்லாம் இருக்குல்ல, கண்ணாடியை நம்ம கீழே போட்டு உடச்சா அப்படியே பொடி பொடியாக நொறுங்குது இல்லையா, அதை தான் நம்ம ஷேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்ட்ரே அவே ஃப்ரம் தி கரெக்ட் பாத் ஆர் கரெக்ட் வே ஆஃப் டூயிங் சம்திங். ஸோ ஒரு அஸ்ட்ரே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்டாக போக வேண்டிய பாதையிலேருந்து தப்பான பாதை மாதிரி போகிறது. ஸோ வழி தடுமாறி போகிறது தான் அஸ்ட்ரே அப்படின்வாங்க. மிர்த் அப்படின்றது லாஃபர் ஹியூமர் ஆர் ஹாப்பினஸ். ஸோ சிரிக்கிறது, அந்த ஜோக் பண்ணுறது, கலாய்க்கிறது, இது எல்லாமே மிர்த் அப்படின்றதுக்கு கீழே வரும். காம்ரேட் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஃப்ரெண்டை தான் காம்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கின் ஒன் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன். கின் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் ரிலேஷன். ஸோ அப்பா அம்மா இது ஒரு ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அந்த பிரதர்ஸோடைய ஒய்ஃபு இல்லை அந்த சிஸ்டர்ஸோடைய ஹஸ்பண்ட், அவங்களோட பசங்க, இது மாதிரி ஒரே குடும்பத்தில் இருக்கும் எல்லா ரிலேஷனையும் சேர்த்து தான் கித் அண்ட் கின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாடஸ்ட் அப்படின்னா ப்ளீஸ்ட் ஆர் டிலைட்டட். ஸோ ஹாப்பியாக வாடுறவங்கள தான் கிளாடஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். தி கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் தி ஹோல்சம் ஃபோக் ஹூ மேக் அ சர்க்கிள் அட் தி ஃபயர் சைட் தட் நோ பவர் பட் டெத் கேன் பிரேக். ஹூ ஆர் தி கிளாடஸ்ட் லிவிங் பீப்புள்? யாரில் கிளாடஸ்ட், அதாவது ஹாப்பியஸ்ட் லிவிங் பீப்புள் அப்படின்னா ஆர் தோஸ் ஹூ லிவ் டுகெதர் அஸ் ஹோல்சம் ஃபோக்ஸ். ஒன்றா சேர்ந்து வாழறவங்க தான் இந்த உலகத்துடைய கிளாடஸ்ட், அதாவது ஹாப்பியஸ்ட் பீப்புள் அப்படின்னு போயட் சொல்கிறார். வேர் டு தே கேதர்? தே கேதர் அட் தி ஃபயர் சைட். வாட் கேன் பிரேக் தேர் யூனிட்டி? அவங்களோட ஒற்றுமை எது கலைக்க முடியும் அப்படின்னா ஒன்லி டெத் கேன் பிரேக் தேர் யூனிட்டி. சாவு மட்டும்தான் ஒற்றுமையை கலைக்க முடியும் அப்படின்னு சொல்றார். And the finest of convention ever held beneath the sun or the little family gathering when the busy day is done. When do they have family gathering? The family gathering are done at the end of the busy day. எப்போ ஃபேமிலி ஒன்று கூடும் அப்படின்னா அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு கடைசியாக ஒன்று கூடுவாங்க. Where do they have their family convention? The family convention are held beneath the sun. ஸோ கிட்டத்தட்ட என்னென்னா நம்ம பூமியில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். சன்னுக்கு கீழே அப்படின்றது கிட்டத்தட்ட அது ஒரு கார்டனாவது ஒரு பிளே கிரவுண்டாவது இருக்கலாம். What does the poet mean by finest convention? So finest convention mean the family gathering. So உலகத்தோட finest convention போயட் எதை சொல்றாரு? ஒரு ஃபேமிலி ஒன்று கூடுறது தான் finest convention அப்படின்னு போயட் சொல்றார். There are rich folk, there are poor folk who imagine they are wise and they are very quick to shatter all the little family ties. What do the rich and poor folk imagine themselves to be? So rich and poor people அவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா they imagine themselves to be wise. தன்னை ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. What do they do to their families? They are quick to shatter their little family ties. ஸோ அவங்க உடனே அதாவது தன்னை அறிவாளின்னு நினச்சிட்டு மற்றவங்க எல்லாருமே தப்பாத ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னு நினச்சி இதே மாதிரி ஆர்கியூமெண்ட்டில் போய் அந்த ஒரு அழகான ஃபேமிலியாக இருக்கிறத உடச்சிடுறாங்க. ஸோ ஷேட்டர் சுக்குநூறா உடைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Whom does they refer to? They refer to the rich and poor people who do not consider the family ties as important and tender to shatter them. ஸோ they அப்படின்றது rich and poor people. யார் ஃபேமிலி ஒன்னா தன்னை பெருசுன்னு நினைச்சு ஃபேமிலி அவ்வளோ பெருசு இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த இடத்துல they அப்படின்னு போயட் ரெஃபர் பண்றாரு. There are some whom seem to be fancy that for gladness they must roam, that for smiles that are the brightest they must wander far from home. Why do they roam? They seem to be fancy and roam for gladness. ஸோ அவங்க ஏன் சுற்றி திரியிறாங்கன்னு கேட்குறாங்க. ரோம் அப்படின்றது சுற்றி திரியிறது. ஸோ ஒரு ஃபேன்சியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுறதுனால நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அக்கார்டிங் டு தெம் when do they get bright smiles? எப்போ இவங்க சந்தோஷமான சிரிப்பு நம்ம முகத்தில் இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா they get bright smiles when they wander far from home. வீட்டை விட்டு வெளியே சுத்தினாதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேர் நம்புறாங்க அப்படின்றத போய் சொல்றார். But the gladdest sort of people when the busy day is done are the brothers and sisters who together share their fun. Who are the gladdest people அப்படின்றாங்க. உண்மையான gladdest people யாருன்னா the gladdest people are those brothers and sisters who share their fun. ஸோ ஒன்றா உட்காந்து அவங்க அவங்களோட இன்சிடென்ட்டை எப்படி ஃபன்னியாக ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் gladdest people. When do they share their fun? They share their fun when the busy day is done. அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு கடைசியாக கேதரிங்கில் ஒன்று கூடும்பொழுது அவங்கவுங்க சிரித்து பேசி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது. What does who refer to? Who refers to the brothers and sisters. It is the stick-together family that wins the joy of earth, that hears the sweetest music, that finds the finest mirth. Who wins the joy of earth? யார் உலகத்தோட சந்தோஷத்தை வின் பண்ண போறாங்கன்னா the stick-together family. ஸோ கூட்டு குடும்பம் தான். How do they find their joy? Since they are together and hear sweet music, they find joy in that. ஸோ ஒன்று கூடி ஒரு ஸ்வீட்டான மியூசிக்லாம் கேட்கும்பொழுது அவங்க ஜாயஸ்டாக இருக்காங்கன்றாங்க. What does the poet mean by stick-together family? The joint family who reside in one place and spend their time together and share their joys
joys and sorrows are referred as the stick together families. யாரை வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னா ஒரே வீட்டில் வாழணும், அவங்களோட ஒருத்தவங்க சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி அவங்களோட இன்ப துன்பத்தை ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை தான் வந்து ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்ட்டு போயட் சொல்கிறார். ஸோ இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டேஷன் பார்ப்போம். ஒரே லைனில் ரிப்பீட்டான வார்த்தைகள். தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி ஆர் ஹாப்பியர் பை ஃபார் தி சில்ட்ரன் தட் ஆர் வைசஸ் ஆர் தி ஸ்டிக் டுகெதர் கைண்ட் அண்ட் இட் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் தி ஜாய் ஆஃப் தி எர்த். ஸோ ஸ்டிக் டுகெதர் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் ஆர் தி லிட்டில் ஃபேமிலி கேதரிங் வென் தி பிஸி டே இஸ் டன் பட் தி கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் வென் தி பிஸி டே இஸ் டன். ஸோ டே இஸ் டன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஈச் விச் ஸ்டேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு வாண்டர் அண்ட் விச் ஸ்டேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு பிளே. விச் ஸ்டேஞ்சர்ஸ் லைக் டுன்ற வார்த்தை ஒரே லைன் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த லைன் but its bitterness they harvest and its empty joy they find. Its அப்படின்ற வார்த்தை ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. that the strange friend is the true friend and they travel for a stay. ஸோ ஃப்ரெண்டு ஸோ இதெல்லாமே தான் இந்த போயம்ல இருக்கும் ரிப்பீட்டேஷன். It is the stick together family that wins the joys of the earth. இல்ல wins and joy இந்த ரெண்டு வார்த்தையும் ஹியூமனுக்கானது. ஆனால் இந்த இடத்துல ஃபேமிலிக்கு அட்ரஸ் பண்ணதுனால இந்த லைனில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். ஸோ அடுத்தது அனஃபோரா. ஸோ ஒரே லைனில் இல்லாமல் ரெண்டு லைனில் வந்து ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆயிருந்தா அதை நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். ஒரே லைனில் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அனஃபோரான்றது தே ஆர் ரிச் ஃபோக், தே ஆர் புவர் ஃபோக் ஹூ இமேஜின் தே ஆர் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது கம்மா போட்டு அந்த ஒரே லைனில் இருந்தாலும் அது ரெண்டு லைன் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. Each goes searching after pleasure in this own selected way. Each with strangers likes to wander and with strangers like to play. So each என்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. That for smell that are the brightest என்ற லைனும் that the strange friend is the true friend இந்த ரெண்டு லைன்லையும் that என்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. It's the stick together family that wins the joy of the earth. It's the old home roof that shelter all the charm that life can give. இல்லை it's அப்படின்ற வார்த்தை இந்த ரெண்டு லைன்லையும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுலலாம் இருக்கிறது அனஃபோரா. They hear the sweetest music and that finds the finest myth. ஸோ ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த இன்னிசை ஒரு அப்படியே காற்றில் அந்த இசை வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். ஸோ எப்படி டக்குன்னு இமேஜின் பண்ண முடியுதுன்னா அது இமேஜரி. அண்ட் தே ஆர் வெரி குவிக் டு ஷேட்டர் ஆல் தி லிட்டில் ஃபேமிலி டைஸ். தே ஆர்ன்னு கொடுக்காம தே அப்பாஸ்ட்ரஃபி ஆர் ஈன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கே தே ஆர் ஏன்ற வார்த்தை ஒரு வார்த்தை வந்து சிலபல் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ இதில் இருக்குது எலிஷியன். ஸோ அடுத்தது மெட்டஃபர். இட் இஸ் தி ஓல்ட் ஹோம் ரூஃப் தட் ஷெல்டர்ஸ் ஆல் தி சார்ம் தட் லைஃப் கேன் கிவ். இதில் ஓல்ட் ஹோம் ரூஃப் ஸோ வந்து அந்த பழைய வீட்டுடைய அந்த ரூஃபை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கம்பேரேட்டிவ் வார்த்தை எதுவும் யூஸ் பண்ணல. தே வில் ஃபைண்ட் தி கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்டோட அந்த கிளாடஸ் ஹாப்பியஸ்ட் பிளே கிரவுண்ட். ஸோ பிளே கிரவுண்ட் இஸ் ஹாப்பின்னு சொல்லாமல் கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணனால இதில் இருக்கிறது மெட்டஃபர். பட் இட் இஸ் தி பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட் அண்ட் இட்ஸ் எம்டி ஜாய் தே ஃபைண்ட். ஸோ இந்த இடத்துல தே ஹார்வெஸ்ட் அவங்க வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை விளைச்சிருக்கா அதாவது இந்த விளைச்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தே ஹார்வெஸ்ட்ன்ற வார்த்தை மெட்டஃபர். ஸோ அந்த கம்பேரிட்டிவ் இல்லாமல் சொன்னது. ஸோ அடுத்தது சிமிலி. இதே மாதிரி ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது கம்பேரிஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லைக்கு தேனு அஸ் இந்த மூணு வார்த்தையோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க வச்சு கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது சிமிலி. இந்த ரெண்டு லைனை பாருங்க. தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி ஆர் ஹாப்பியர் பை ஃபார் தேன் தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹூ டேக் செப்பரேட் ஹைவேஸ் ஆர். இங்கே தேன்ன்ற வார்த்தை கொடுத்ததுனால இந்த லைனில் இருக்கிறது சிமிலி. தே ஆர் ரிச் ஃபோக் there are rich folk, there are poor folk who imagine they are wise. Anesthesis அப்படின்னா ஆக்சிமோரான்னாலும் கான்ட்ராஸ்ட்னாலும் ஒன்று தான். ஒரே லைனில் ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயங்கள். ஸோ ஒரே லைனில் ரிச்சும் இருக்குது புவரும் இருக்குது. ஸோ இந்த லைனில் இருக்கிறது அனஸ்தெசிஸ். அதே மாதிரி இந்த ஃபுல் போயமுடைய ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏ பிபிசிசி. ஸோ எல்லாமே ஏஏ பிபிசிசி இந்த போயமோட ஃபுல் ரைமிங் ஸ்கீமும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த போயம் கம்ப்ளீட்டாகவே பார்த்துட்டோம். ஸோ அடுத்த போயம் நம்பர் 14 ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற போயம். இது கிறிஸ்டியனா எம் கெர்ஷியன் அப்படின்றவங்க எழுதினது. ஸோ இந்த போயமையும் போயட்டையும் மிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹீரோ அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல கிறிஸ்டியனா அப்படின்ற வார்த்தையை குறிக்குது. ஸோ ஹீரோ கிறிஸ்டியன்ஸுக்கெலாம் யார் ஹீரோ? ஜீசஸ் தான் ஹீரோ. ஸோ யார் கிறிஸ்டியன்ஸோடைய ஹீரோ அந்த மாதிரி ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டியனா எம் கெர்ஷியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயம் என்ன அப்படின்னா இங்கே ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அப்பாவை மென்ஷன் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அப்பா எப்படி ஒரு ஸ்பெஷல் ஹீரோவா தெரிகிறாரு அப்படின்றத இந்த போயம்ல இருந்து ஆத்தர் சொல்றது. when I was a baby you would hold me in your arms. நான் குழந்தையா இருக்கும்போது என்ன நீங்க கையில தூக்கி வச்சிருந்தீங்க. I felt the love and tenderness. உங்களோட அன்பு மற்றும் உங்களோட டெண்டர்னஸ் அப்படின்ற இலகிய மனசு எனக்கு தெரிஞ்சது. keeping me safe from harm. ஸோ கெடுதல் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி சேஃபாக வச்சிருந்தீங்க. I would look up into your eyes and all the love I would see. நான் உங்கள் கண்ணை பார்க்கும்பொழுது நீங்கள் என் மேலே எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்கள் கண்ணிலேயே நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்.
ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி, நான் எப்படி இவ்வளோ லக்கியான. யூ ஆர் தி டேட் சூசன் ஃபார் மீ, எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் எவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் அ ஃபாதர்ஸ் லவ். ஸோ ஃபாதர்ஸ் லவ்வில் சம்திங் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றாங்க. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ், அப்படின்னா வானத்திலிருந்து எனக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பா இருக்கணுன்றது எனக்கு அனுப்பப்பட்டது அப்படின்றாங்க. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஸோ என்றைக்குமே முடியாது. எவர் லாஸ்டிங் அப்படின்னா உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த லவ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் எவர் லாஸ்டிங். I just wanted you to know. ஸோ இதை நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். that you are my special hero and I wanted to tell you so. ஸோ நீங்கள் தான் என்னோட ஸ்பெஷல் ஹீரோ, கண்டிப்பாக இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது இந்த கிறிஸ்டியனா எம் கெர்ஷன் இவங்க எழுதின இந்த போயம். ஸோ ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றது இந்த போயம் ஃபுல்லாகவே அப்பாவையும், ஹீரோ அப்படின்றது அப்பாவோட லவ்வையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயம் ஒரு சின்ன போயம் தான். ஸோ சினானியம்ஸ் ரொம்ப கம்மி. டெண்டர்னஸ் அப்படின்னா ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ். எவர் லாஸ்டிங் அப்படின்னா லாஸ்டிங் ஃபார் எவர் ஆர் அ வெரி லாங் டைம். ஸோ நிற்கவே நிற்காததை நம்ம எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல். ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் சினானியம்ஸ். ஸோ இந்த போயமோட அப்ரிசியேஷன் கொஷின் ஃபஸ்ட்டு, அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. ஹூ இஸ் தி ஸ்பீக்கர், இதை யார் சொல்கிறா அப்படின்னா போயட் தான் சொல்கிறாங்க. ஸோ போயட் இஸ் தி ஸ்பீக்கர். ஹூ இஸ் தி ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் திஸ் போயம், இதுதான் ரொம்ப முக்கியம். தி போயட்ஸ் ஃபாதர் இஸ் தி ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் தி போயம். ஸோ போயட் தன்னோட அப்பாவை தான் இந்த போயமில் ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. Seems it was sent to me from the someplace up above. How did the child feel when it was held by its dad? ஸோ ஒரு குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுதுன்னா, அப்பாவோட கையில் இருக்கும்பொழுது அவருடைய கைண்ட்னஸ், அந்த பாசத்தையும் அப்பாவோடைய அந்த லவ் இதையும் ஃபீல் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஷீ வாஸ் சேஃப் ஃப்ரம் எனி ஹார்ம் தட் சீம்ஸ் ஹர் ஃபாதர் வாஸ் ஸ்பெஷலி சென்ட் டு ஹர். அப்பாவோட கையில் இருக்கும்போது அந்த குழந்தை தன்னை ரொம்ப சேஃபாக நினைக்குது. ஸோ இந்த சேஃப், இந்த லவ், இந்த கைண்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்காகவே அந்த அப்பா ஹெவன்லேருந்து ஸ்பெஷலாக அனுப்பப்பட்டிருக்காரு அப்படின்றத அந்த குழந்தை திங்க் பண்ணுது. வாட் டஸ் தி அபவ் லைன் மீன்? தி அபவ் லைன் மீன் தட் ஃபாதர் இஸ் சூசன் ஸ்பெஷலி அண்ட் சென்ட் ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். ஸோ ஹெவன்லேருந்து அனுப்பப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த லைன் சொல்லுது. வாட் டிட் தி சைல்ட் வாண்ட் டு டெல் இட்ஸ் டேட்? அந்த குழந்தை அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்குதுன்னா, தி சைல்ட் வாண்ட் டு டெல் ஹர் தட் தட் ஹீ வாஸ் ஹர் ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ அப்பா தான் அந்த குழந்தையோட, அந்த பொண்ணுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றத சொல்லணுன்றது தான் போயட் இந்த போயம் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ அலிட்ரேஷன் அந்த ரிப்பீட்டே, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை ரிப்பீட் ஆகுது. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் ரெண்டுமே எஸ். சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ, சீம்ஸ் சென்ட் ரெண்டும் எஸ். அடுத்தது அசனன்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வவ்வல் செகண்ட் இடத்துல வரும், முன்னாடியும் பின்னாடியும் கான்சனன்ட் இருக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் தட் லவ் அண்ட் டெண்டர்னஸ். ஃபெல்ட்டில் இ, ஸோ எஃப் எல், லவ்வில் ஓ, ஸோ எல் வி, டெண்டர் இ, முன்னாடியும் டி, அடுத்ததும் என். யூ ஆர் தி டேட் சோசன் ஃபார் மீ, சோசன் ஓ, ஹெச் எஸ், ஃபாரில் எஃப், ஓகேவா, ஃபாரில் ஓ, எஃப் ஆர். சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ. ஸோ இது எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நடுவில் வவல் இருக்கும், முன்னாடியும் பின்னாடியும் வேறு கான்சனன்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதான் அசனன்ஸ். சீம் இட் வாஸ் சென்ட் டு மீல சீம் டபுள் இ, ஸோ வவல், முன்னாடி எஸ் அப்புறம் எம். இட் வாஸ் டபிள்யூஏ, டபிள்யூஎஸ் ஏ நடுவில், டபிள்யூஎஸ் பின்னாடி, சென்ட்ல இ, எஸ்ஸும் என்னும் பின்னாடி. கீப்பிங் டபுள் இ, முன்னாடி கே, அடுத்தது பி. சேஃப் ஏ, முன்னாடி எஸ் அப்புறம் எஃப். வுட்ல ஓ, டபிள்யூ யூ, லுக்கில் எல் கே, யுவர்ஸில் ஒய் ஆர். ஸோ இந்த அசனன்ஸ், இந்த கான்சனன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. ஒரு தடவை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதனா நம்ம சூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, இதெல்லாம் பயப்படவே வேணாம். அசனன்ஸ், கான்சனன்ஸ் எல்லாமே எல்லா போயம்லையும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் கொஞ்சம் ஈஸியாக சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக நடுவில் அந்த வவ்வலை வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி கான்சனன்ட்டோட வந்துச்சு அப்படின்னா அது அசனன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அடுத்தது மெட்டஃபர். தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் அ ஃபாதர்ஸ் லவ் தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ இங்கே ஃபாதர்ஸ் லவ் சம்திங் ஸ்பெஷல், ஃபாதர்ஸ் லவ்வை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் இதை ஒரு நிறைய விஷயத்தோட கம்பேர் பண்ணி ஃபாதர்ஸ் லவ்வை சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற வார்த்தையும் அவருடைய அந்த தன்மைகளோடலாம் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் மெட்டஃபர். தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ, இதில் இருக்குது எலிஷன் அப்படின்னா என்னன்னா யூ ஆர், ஏஆர்இன்னு வரணும். ஆனால் ஏன்றது மறைஞ்சு அப்போஸ்ட்ரஃபி வந்ததுனால யூஆர்இ
அப்படின்றது இங்கே இருக்கிறது எலிஷன். ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ், ஸோ இது வந்து அலிகோரி அப்படின்வாங்க. சம் பிளேஸ் அப் அபவ் அப்படின்றது ஹெவனை மீன் பண்ணுது. ஆனால் அந்த ஹெவன் அப்படின்ற வார்த்தை இல்லை இன்டைரக்டாக மறைஞ்சிருக்கிறதுனால சம் பிளேஸ் அப் அபவ் இந்த லைனில் இருக்கிறது அலிகோரி அப்படின்வாங்க. ஸோ இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம். ஸோ வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், லாஸ்டிங் ஏ. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ, நோ ஓ அப்படின்னு முடியுது பி. தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ, இது ஓ அப்போ பி தான். அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ, இது ஓல முடியுது பி. ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் ஏ பி பி பி. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போயம் நம்பர் 15 மேக்கிங் லைஃப் வர்த் வைல் அப்படின்ற போயம் ஜார்ஜ் எலியட் அப்படின்றவங்களால எழுதப்பட்டது. ஸோ இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மேரி ஆன் அப்படின்றது. ஸோ மேரி ஆன் இவான்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த போயம்க்கு வந்து நீங்கள் போயட் பேர் ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஜார்ஜ் எலியட்ன்றது பென் நேம், அதாவது புனைப்பெயர். அவங்களோட ஒரிஜினல் பேர் மேரி ஆன் எவான்ஸ் அப்படின்றது. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். லைஃப் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்கிங் லைஃப் வர்த் வைல் அப்படின்றதுல லைஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃபை எல்லாருக்கும் எப்படி வாழ பிடிக்கும்? எளிமையாக வாழறது பிடிக்கும். ஸோ எலியாட் அப்படின்றது எளிமை அப்படின்றது. ஸோ லைஃபை எவனுக்கா இருந்தாலும், ஸோ அதான் இவான்ஸ், மேரி அண்ட் இவான்ஸ், எவனுக்கா இருந்தாலும் எளிமையாக வாழறது பிடிக்கும். ஸோ இதுதான் போயட் அண்ட் போயமோட, அதாவது போயம் அவங்க அதை எழுதின போயட்டோடது. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃபை எப்படி ஒர்த்தாக மாற்றுறது, ஸோ கிடைச்ச இந்த லைஃபை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்த்தாக மாற்றுறது அப்படின்றத இந்த போயமுடைய கருத்து. ஸோ வாங்க போயம்குள்ளே போகலாம். எவ்ரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ். ஸோ எவ்ரி சோல் அப்படின்றதுல என்னன்னா ஆத்மான்றதுல இங்கே ஒவ்வொரு மனிதர்களை நம்ம டெய்லி பார்க்குறோம் இல்லையா. ஸோ டச்சஸ் யுவர்ஸ் பி இட் தி ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட். ஸோ அது ஒரு சின்ன கான்டாக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. கெட் தேர் ஃப்ரம் சம் குட். அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கங்க அப்படின்றாங்க. சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட், ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபில், ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் தி டார்க்கனிங் ஸ்கை. ஸோ உங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம் குட், ஒரு சில நல்ல விஷயங்கள். சம் லிட்டில் கிரேஸ். கிரேஸ் அப்படின்னா ஒரு மென்மையான வருடல், கிட்டத்தட்ட வந்து நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு கிரேஸ். ஒன் கைண்ட்லி தாட், அவங்கள பற்றி நல்லதாக ஒரு எண்ணம். ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபில். ஸோ அவங்க நம்மளை வந்து இந்த லைஃப்பை வாழற பெருசாக ஆஸ்பிரேஷன் இல்லைனாலும் ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ஆஸ்பிரேஷன், இந்த வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரு ஊன்றுதல், அந்த ஆஸ்பிரேஷன் ஃபெல்ட் எட் அன்ஃபெல்ட், நமக்கு அவங்க கிட்ட இருந்து பிடிக்கல வரலனாலும் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஊன்றுதல் நம்ம எடுத்துக்கலாம். ஒன் பிட் ஆஃப் கரேஜ், ஒரு சின்ன தைரியம். ஃபார் தி டார்க்கனிங் ஸ்கை. ஸோ எங்கள் டார்க்கனிங் ஸ்கைன்றது அந்த இருட்டான அந்த வானத்தை சொல்லலை, இருண்டு போன நம்ம வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம பார்க்குற ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும், அவங்க நல்லா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இதெல்லாம் தாண்டி அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம், அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கிரேஸ், அவங்களுக்கு ஒரு சின்ன தட்டி கொடுக்கறது, அவங்கள பற்றின ஒரு நல்ல எண்ணம், அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஊன்றுதல், அந்த ஒரு கரேஜ், இதெல்லாமே நம்ம அவங்கக்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டார்க்கனிங் ஸ்கை பிரைட்டராக மாறும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு தி பிரேவ் தி திக்கனிங் இல்னஸ் ஆஃப் லைஃப். ஒன் க்ளீம் அப்படின்னா ஒரு கிளான்ஸ் ஆஃப் ஃபெய்த், ஒரு நம்பிக்கை. டு பிரேவ் தி திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப். திக்கனிங் இல்ஸ், இல்ஸ் அப்படின்னா டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல டிசீஸ்ன்னு வந்து டேரெக்டாக டிசீஸை மீன் பண்ணலை, லைஃப்பில் இருக்கும் பிரச்சனைகளை தான் திக்கனிங் இல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கை. ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளோட டார்க்கான அந்த ஸ்கையில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும். கிளிம்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தெரிகிற ஒரு வெளிச்சம். ஆஃப் தி பிரைட்டர் ஸ்கை அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு அப்படின்றதோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தெரியும். டு மேக் திஸ் லைஃப் வர்த் வைல் அண்ட் ஹெவன் எ ஷூரர் ஹெரிட்டேஜ். ஸோ நம்ம இந்த மாதிரி லைஃப்பை வர்த்தாக மாற்றணும் அப்படின்னா பூமியிலே நமக்கான ஹெவன் இருக்கும் அப்படின்றதான் இந்த போயமில் ஜார்ஜ் எலியட் சொல்கிறது. ஸோ இப்போ அபவுட் தி ஆத்தர் பார்ப்போம். மேரி ஆன் இவான்ஸ், இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பேர். நோன் பை ஹர் பென் நேம் ஜார்ஜ் எலியட். பென் நேம் அப்படின்னா புனைப்பெயர். வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அப்படின்னா இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஒன் ஆஃப் தி லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் தி விக்டோரியன் எரா. ஷீ ரோட் 7 நாவல்ஸ். ஸோ விக்டோரியன் எரானா என்ன சொன்னால் இங்கிலாண்டில் விக்டோரியா மகாராணியோடைய ஆட்சி காலத்தில் இருந்தவங்க. ஸோ அந்த ஆட்சி காலத்தில் இருக்கிறவங்கள விக்டோரியன் எரான்னு சொல்லுவாங்க. அவங்க இது வரைக்கும் 7 நாவல்கள் எழுதியிருக்காங்க. அடுத்தது இந்த போயமில் இருக்கும் சினானியம். கிரேஸ் அப்படின்ற வார்த்தை எலிகன்ஸ் ஆர் சாம். ஸோ ஷீ இஸ் ஸோ கிரேஸ்ஃபுல் அப்படின்னா ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது. ஆஸ்பிரேஷன் எ ஹோப் ஆர் ஆம்பிஷன் ஆஃப் அச்சீவிங் சம்திங் டிசையர் விஷ். நம்ம நினச்சதை அடையிறது தான் ஆஸ்பிரேஷன் அப்படின்வாங்க. கரேஜ் ஸோ பிரேவ் ஆர் வேலர், தைரியம், இதுதான் கரேஜ். க்ளீம் அப்படின்றது ஷைன் பிரைட்லி. ஸோ பலபலன்னு இருந்துச்சுன்னா அந்த க்ளீம்னு சொல்லுவோம். கிளிம்ஸ் அப்படின்றது தான் எ கிளான்ஸ் ஆர் குயிக் லுக், டக்குன்னு அந்த வெளிச்சம் மாதிரி வந்துட்டு போச்சுன்னா அதை கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வர்த் வைல் அப்படின்றது
அடுத்தது வேல்யூபிள் ஆர் பர்பஸ்ஃபுல். ஒரு விஷயம் வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒர்த் வைல் அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. ஹெரிட்டேஜ் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம தலைமுறையாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா அதை ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஹெரிட்டேஜ்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ தலைமுறையாக ஒரு ஹெரிட்டேஜ்ன்றது பாரம்பரியம். ஸோ பாரம்பரியத்தை எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா தலைமுறையாக. ஸோ ஹெரிட்டேஜ் அப்படின்றது இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அடுத்தது இந்த போயமோடைய அப்ரிசியேஷன் கொஷின். ஸோ இதில் பெருசாக அப்ரிசியேஷன் கொஷின்றது பேராகிராஃபாக இல்லை. இந்த போயம் பொறுத்த வரைக்குமே ஒரு 4 அப்ரிசியேஷன் கொஷின் தான். வாட் டஸ் வி லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல்? ஒவ்வொரு சோல், அதாவது ஒவ்வொரு மனிதர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா வி ஷுட் லேர்ன் தி குட். ஒரு நல்லதை ஒவ்வொரு சோல் கிட்டேருந்தும் கற்றுக்கணும். வாட் குவாலிட்டிஸ் வில் ஹெல்ப் அஸ் பிரேவ் தி திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப்? ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கும் துயரங்களை வந்து போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எ லிட்டில் கிரேஸ், எ கைண்ட் தாட் அண்ட் அன்ஃபெல்ட் ஆஸ்பிரேஷன், எ பிட் ஆஃப் கரேஜ் அண்ட் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கும் அந்த திக்கனிங் கெல்ஸை நம்ம போக்கிடலாம். ஒய் ஷுட் வி மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல்? ஏன் இந்த வாழ்க்கையை நம்ம ஒர்த் வைல் வேல்யூபிளாக மாற்றணும் அப்படின்னா நம்ம சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் இந்த பூமியில் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த லைஃப்பை நம்ம ஒர்த் வைலாக மாற்றிக்கணும். வாட் டஸ் தி போயட் அஷூர் இஃப் யூ மேக் அவர் லைஃப் ஒர்த் வைல்? ஸோ இந்த லைஃப்பை ஒர்த் வைலாக மாற்றணும் அப்படின்னா என்ன நமக்கு அஷ்யூரிட்டி கிடைக்கும் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஹெவன். ஸோ தலைமுறையாக நம்ம சொர்க்கத்திலேயே வாழற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாம் ஒரு லைஃப்பை ஒர்த் வைலாக வாழும்பொழுது நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த போயத்தில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். முதல் அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன்னா அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை ஒரு லெட்டர் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகுதான்றது. ஸோ ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த், ஒன் ஆஃப் ரெண்டும் அந்த ஓல இருக்குது பாருங்கள். டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல் ரெண்டும் டபிள்யூ அண்ட் ஹெவன் அஷூரர் ஹெரிட்டேஜ், ஹெவன் ஹெரிட்டேஜ் ரெண்டும் ஹெச். ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேஷன். அடுத்தது அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசனன்ஸ் அப்படின்னா ஒரு வவ்வல். ஸோ அது செகண்டாக தேர்ட் இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும் வவ்வல்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் வெவ்வேறு கான்சனன்ஸ் இருக்கணும். வவ்வல்ஸ்னா ஏஇ ஐஓயு இதை தவிர்த்து இருக்கிறது எல்லாமே கான்சனன்ட். அந்த வவ்வலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வெவ்வேறு கான்சனன்ட் இருந்துச்சுன்னா இது அசனன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸையும் பார்ப்போம். எவ்ரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ். ஸோ சோலில் அந்த ஓ அப்படின்ற வார்த்தை. ஸோ அதாவது எஸ்ஓயு அந்த சோன்றது ஒரு வவ்வல். அதுக்கு முன்னாடி எஸ் இருக்குது, அப்புறம் எல் இருக்குது. டச்சஸ். ஸோ இங்கே டச்சஸ் ஓயு, இதுக்கு முன்னாடி டி, அடுத்தது சி இருக்குது. யுவர்ஸ் அதில் ஓயு, முன்னாடி யூ, அடுத்தது ஆர். ஸோ யூ வேற ஆர் வேற. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வவல்ஸ்க்கும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும் கான்சனன்ட் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா அது அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெட் தேர் ஃப்ரம் சம் குட். ஃப்ரம்ல ஓ, அதுக்கு முன்னாடி ஆர், அப்புறம் எம். சம்ல ஓ, எஸ், எம். குட்ல ஜி, டி. சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட். சம் ஓ, எஸ், எம். ஸோ ஒன் அப்படின்ற வார்த்தையே அசனன்ஸ் தான். ஸோ என்ன முன்னாடி பின்னாடி இல்லைன்னு கேட்காதீங்க. ஒன் அப்படின்ற வார்த்தை ஓ, இதுக்கு நடுவில் ஒரே ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு. இப்படி ஒன் அப்படின்ற வார்த்தையே அசனன்ஸ் தான். தாட். ஸோ தாட்ல ஓயு, இதுக்கு முன்னாடி ஹெச், பின்னாடி ஜி. அப்புறம் ஒன் ஆஸ்பிரேஷன், எட் அன்ஃபில்ட். ஸோ இது எல்லாத்துலேயும் அந்த இ அப்படின்றது செகண்ட் வார்த்தையாக இருக்குது. ஸோ முன்னாடி பின்னாடி அந்த கான்சனன்ட். அப்புறம் ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கை. ஸோ இதுலேயும் அந்த ஒன் கிளிம்ஸு, பிரைட்டு, ஸ்கை எல்லாத்துலேயும் அந்த ஐன்ற வார்த்தை. ஸோ முன்னாடி பின்னாடி வேறு கான்சனன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது கான்சனன்ஸ். அசனன்ஸ் எப்படி வவ்வலுக்கோ அதே மாதிரி தான் கான்சனன்ஸ். ஸோ இதில் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வர வார்த்தை இல்லாமல் ஒரே கான்சனன்ட் அதாவது நமக்கு நடுவில் ரிப்பீட் ஆகிருக்கணும். பி இட் இஸ் தி ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் இப்படின்ற வரும்போது ஸ்லைட்டஸ்ட் அந்த டி சவுண்டு நமக்கு அந்த கான்சனன்ட்டோட சவுண்டு வரணும், அது ரிப்பீட்டும் ஆகிருக்கணும். ஸ்லைட்டஸ்ட் டி. ஸோ கான்டாக்ட் டி. ஸோ ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் அந்த டீன்றது தான் நம்மளோட கான்சனன்ட். சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட். லிட்டில் டில் தாட் டி. ஸோ இந்த ரெண்டும் ரிப்பீட்டேஷன். ஃபார் தி டார்க்கனிங் ஸ்கை, டார்க் இக்கே, ஸ்கை அந்த கே. ஸோ ரெண்டும் ரிப்பீட்டேஷன், அது கான்சனன்ஸ். அண்ட் ஹெவன் அஷூரர் ஹெரிட்டேஜ், ஷூர் ஆர் ஹெரி ஹேர். ஸோ இந்த மாதிரி வந்தது எல்லாமே கான்சனன்ஸ் ரிப்பீட் ஆகணும், நடுவில் வரணும், அந்த கான்சனன்ட்டோட சத்தமும் நமக்கு கேட்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது கான்சனன்ஸ். அடுத்த ரிப்பீட்டேஷன் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரே சென்டென்ஸில் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கணும். கெட் தேர் ஃப்ரம் சம் குட், சம் லிட்டில் கிரேஸ். சம்ன்ற வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது அனஃபோரா. அதே வார்த்தை ரிப்பீட்டேஷன் ஒரே லைனில் இல்லாமல் அடுத்தடுத்த லைனில் இருந்துச்சுன்னா அது அனஃபோரா. ஒன் கைண்ட்லி thought, one aspiration yet unfulfilled, one bit of courage, one gleam of faith, one glimpse of brighter sky. இது எல்லாமே ஒரே பேராகிராஃப் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்கிறதுனால இதில் ரிப்பீட்டேஷன் அப்படின்றது 1. அடுத்தது ரைமிங் ஸ்கீம். இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு ரைமிங் ஸ்கீமும் இல்லை, ரைமிங் வேர்ட்ஸும் இல்லை. ஸோ இந்த போயம் ஒரு ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போயம் நம்பர் 16 எ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்ற போயம் ஜான் கீட்ஸ் அப்படின்றவர் எழுதினது. ஸோ எப்படி போயமையும் போயிட்டு ஞாபகம் வச்சுக்கலான்ற ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்த்துருவோம். பியூட்டி அப்படின்னா நிறைய சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டா தான் பியூட்டிஃபுல்லாக இருக்க முடியும். இல்லை கீட்ஸை வந்து ஈட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பியூட்டி ஈட்ஸ். எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். ஸோ ஒரு அழகு அப்படின்றது எப்போவுமே ஒரு ஜாய் ஃபார் எவர். இங்கே திங் ஆஃப் பியூட்டி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம போயம் போக போக பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த போயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இயற்கை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்போவுமே சந்தோஷமா இருக்கும். ஸோ திங்க் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்றது இங்க நேச்சரை தான். ஸோ நேச்சரோட வாழும்பொழுது எப்படி நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றதா இந்த போயம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். அதாவது திங்க் ஆஃப் பியூட்டி அப்படின்னா நேச்சர் இஸ் அ ஜாய் ஃபார் எவர், எப்போவுமே சந்தோஷம். இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ், இட் வில் நெவர் பாசஸ் இன் டு நத்திங்னஸ். ஸோ அப்போனா நம்ம இருக்க நேச்சரோட இருக்க சந்தோஷம் அதிகமாகவும் தவிர்த்து ஒரு கட்டத்தில் அது சலிச்சு ஒன்றுமே இல்லாமல் போகாது. பட் வில் கீப் அ பவர் குவைட் ஃபாரஸ்ட். பவர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேடுன்னு வச்சுக்கோங்க. மரத்துக்கடியில் ஒரு நிழல் இருக்கிற மாதிரி பவர் அப்படின்றது ஒரு ஷேட். குவைட் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவைட் ப்ரீத்திங். ஸோ அந்த நேச்சரோடைய அந்த ஷேடோவுக்கு அடியில் நம்ம நிம்மதியாக தூங்கலாம், தூக்கத்தில் நல்ல கனவுகள் வரும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். குவைட் ப்ரீத்திங் அப்படின்னா நம்மளோட மூச்சு வந்து சமமாக இருக்கும். ஸோ டென்ஷனாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக படபடப்பாக இருக்கும். பட் நேச்சரோட சந்தோஷமாக வாழும்பொழுது நம்ம மூச்சியும் சீராக இருக்கும் அப்படின்றாங்க. தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ அப்படின்னா டுமாரோ. ஸோ இது வந்து பொயட்டிக் ரிதம், ஒவ்வொரு நாளும் அப்படின்றத எங்க சொல்றாங்க. ஆர் வி விரத்திங் எ ஃப்ளவர் பைண்ட் டு ஃப்ளவர் பேண்ட் டு பைண்டஸ் டு தி எர்த். விரத்திங் அப்படின்னா கிட்டத்தட்ட கட்டி போடுறது. எப்படி கட்டி போடுறது, நேச்சரோட நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா எ ஃப்ளவர் பேண்ட் டு பைண்டஸ் டு தி எர்த். நம்ம ஒரு பூங்கொத்து எப்படி வந்து ஃபுல்லாக பூக்கள் வந்து கட்டி இருக்கோ அந்த மாதிரி நம்ம எர்த்தோட பின்னி பிணைஞ்சு இருக்கணும். சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே தி பால். சில பியூட்டி வந்து நம்மளை அப்படியே வந்து கவர் பண்ணிடும், அதாவது நம்மளை மெய் மறந்து சில பியூட்டி நம்மளை பார்க்க வைக்கும். இங்கே பியூட்டின்றது நேச்சரை தான் குறிக்கிறாங்க. ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ். ஸோ நம்மளோட வாழ்க்கை எவ்வளோதான் வந்து டார்க் ஸ்பிரிட் அப்படின்னா எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் நேச்சரில் போகும்பொழுது சில கஷ்டங்கள் நம்மளை மீறி மறையும். அந்த அளவுக்கு இயற்கை அழகானது. சச் தி சன், தி மூன், தி ட்ரீ, ஓல்ட் அண்ட் யங் அண்ட் ஸ்ப்ரவுட்டிங் அ ஷேடி பூம் ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் சச் அ டெஃபோடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு டெய்லி வர சூரியன் சன், தி மூன் நிலவு, தி ட்ரீ ஓல்ட் அண்ட் யங் பழைய புது மரங்கள். ஸோ ஸ்ப்ரவுட்டிங் அ ஷேடி பூன், இந்த இடத்துலையும் அது வந்து ஒரு நிழல் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அ சிம்பிள் ஷீப் அண்ட் சச் அ டெஃபோடில். இங்கே சிம்பிள் ஷீப் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஹியூமனை குறிக்கிறது தான். சிம்பிள் ஷீப் அப்படின்னா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல அது ஆடை குறிக்கல, மனிதரை தான் குறிக்குது. சச் ஆர் டெஃபோடில்ஸ். டெஃபோடில்ஸ் அப்படின்றது ஒரு வகையான பூ. வித் தி கிரீன் வேர்ல்ட் தே லிவ் இன். இந்த டஃபோடில் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அது கிரீன் வேர்ல்டு அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து குறிக்கிறாங்க. அண்ட் கிளியர் ரில்ஸ். ரில்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஓடை. தட் ஃபார் தெம் செல்ஃப் எ கூலிங் கவர்ட் மேக். ஸோ ஒரு ஒரு சின்ன ஆடைன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கெல்லாம் போகுது அப்படின்னா டஃபோடில் ஃப்ளவர்ஸ். ஸோ டஃபோடில் அப்படின்னா அது ஒரு வகையான பூ, அது நிறையா வளர்ந்துருக்கு. அந்த பூ எங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு கிரீன் வேர்ல்டு. கிரீன் வேர்ல்டு அப்படின்னா இங்கே ஃபாரஸ்ட்டை வந்து குறிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த ஷீப் போகுது. ஸோ அது எங்கே பார்க்குது அப்படின்னா எ கிளியர் ரில், ஒரு ஓடையை பார்க்குது. தட் ஃபார் தெம் செல்ஃப் எ கூலிங் கவர்ட் மேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஷீப் இவ்வளோ நேரம் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கு இல்லையா காட்டுக்குள்ளே, அப்போ அது வந்து அந்த தண்ணியை பருகும்பொழுது அதுக்கு ஒரு கூலிங் கவர்ட் அப்படின்னா ஒரு மூடி இருக்கும் ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல அது வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த தண்ணியை குடிக்குது. மேக் அகெயின்ஸ்ட் தி ஹாட் சீசன். கெயின்ஸ்ட் அப்படின்னா அகெயின்ஸ்ட்னு ஒரு வார்த்தை. அகெயின்ஸ்ட் அப்படின்னா அதை எதிர்த்து, ஏன்னா ஹாட் சீசனில் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ தண்ணி குடிச்சு அந்த சூட்டை வந்து தணிச்சிக்குது. தி மிட் ஃபாரஸ்ட் பிரேக். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நல்லா அலையும் பொழுது நம்ம தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுக்கும்பொழுது அந்த ஷீப்புக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. ரிச் வித் ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க் ரோஸ் ப்ளூம்ஸ். ஸோ அந்த காட்டுக்குள்ளே என்ன வாசனை வருது அப்படின்னா மஸ்கோடைய வாசனை. மஸ்க் அப்படின்னா அது ஒரு மான் கிட்ட இருந்து வருது, மற்றும் அந்த ரோஸ் ப்ளூம்ஸ், ஸோ ரோஜா பூவோட வாசனை, இது ரெண்டும் கலந்து அதுக்கு வருது. அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மோர்டல் ட்ரிங்க். அது சாதா தண்ணி கிடையாது, ஒரு இம்மோர்டல் ட்ரிங்க். இம்மோர்டல் ட்ரிங்க் அப்படின்னா சாவே வராத ஒரு ட்ரிங்க். ஸோ நம்ம தமிழ் சொல்லணும்னா அது அமிர்தம் அப்படின்றாங்க. போரிங் அன்டு அஸ் ஃப்ரம் தி ஹெவன்ஸ் பிரிங்க். இது எங்கேருந்து வருது அப்படின்னா சொர்க்கத்திலிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயட் ஜான் கீட்ஸ் சொல்றாரு. ஸோ இயற்கை அழகை ஒவ்வொரு விஷயமா வர்ணிக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த போயம்.
ஸோ அபவுட் தி போயட், ஜான் கீட் வாஸ் அ பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட். ஸோ பிரிட்டிஷ் போயட் அப்படின்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். ஆல்தோ ட்ரைன்டு டு பி அ சர்ஜன், அவர் ஒரு டாக்டர். கீட்ஸ் டிசைடட் டு டிவோட் ஹிம்செல்ஃப் ஹோல்லி டு பொயட்ரி. ஆனால் அவர் படித்தது வந்து டாக்டர் சர்ஜனுக்கு. ஆனால் அவர் லைஃப் ஃபுல்லாகவே அவர் பண்ணது என்ன அப்படின்னா பொயட்ரி எழுதுறது. கீட்ஸ் சீக்ரெட், ஹிஸ் பவர் டு ஸ்வே அண்ட் டிலைட் தி ரீடர் லை பிரைமர்லி இன் ஹிஸ் கிஃப்ட் ஃபார் பர்சீவிங் தி வேர்ல்ட் அண்ட் லிவிங் ஹிஸ் மூட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் இன் டேர்ம் ஆஃப் லாங்குவேஜ். ஒன்றும் கிடையாது. கீட்ஸோட சீக்ரெட், கீட்ஸோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன அப்படின்னா அப்படியே படிக்கிறவங்கள மெய் மறந்து அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அப்படியே அதே விஷயத்துக்குள்ள அப்படியே கொண்டு போய் திணிச்சிருவாரு. ஸோ அப்படின்னா அந்த அளவுக்கு கலைநயத்தோட எழுதக்கூடிய ஒரு ஆள் தான் கீட்ஸ். எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அன் எக்ஸர்ப் ஃப்ரம் ஹிஸ் போயம். அதாவது இது தனி போயம் இல்லை. இப்போ நம்ம படிக்கிறோம்ல திங் ஆஃப் பியூட்டின்றது, அது கலெக்ஷன் ஆஃப் ஒரு போயம் எழுதியிருக்காரு. என்டி மியான் ஏ பொயட்டிக் ரொமான்ஸ் அப்படின்ற போயத்துலேருந்து ஒரு சின்ன பாட்டு தான் எ திங் ஆஃப் பியூட்டின்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். எ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்றது எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா என்டி மியான் அப்படின்ற எ பொயட்டிக் ரொமான்ஸ் அப்படின்ற போயம். இந்த என்டி மியான் யாருன்றது நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. என்டி மியான் அப்படின்றவர் ஒரு கிரீக் லெஜண்ட், ஒரு கிரீக்க நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு யங் ஷெப்பர்ட் அப்படின்னா ஆடு மேய்க்கிறவர். அவர் மட்டும் ஆடு மேய்க்கிறது மட்டும் இல்லை, அவர் ஒரு போயட். ஸோ அவர் ஆடு மேய்ச்சிட்டு பல இடங்களுக்கு போகும்பொழுது அந்த இயற்கை அழகை பார்த்து அவர் வந்து இந்த மாதிரி ரசித்து பாடுவாராம். ஹூ லிவ் ஒன் மவுண்ட் லட்மோஸ். ஸோ லட்மோஸ் அப்படின்ற இடத்துல தான் என்டிமியான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அது ஒரு கிரீக்க நாடு. ஹேட் அ விஷன் ஃபார் சிந்தியா தி மூன் காடஸ். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வம். ஒருத்தவங்களுக்கு ஒரு தெய்வம் பிடிக்கும். சிலவங்க இப்போ நம்ம தமிழ் எடுத்தோன்னா சிவனை பாடுவாங்க, சிலவங்க திருமாலை பாடுவாங்க, முருகனை பாடுவாங்க. அந்த மாதிரி அவருடைய கடவுள் கிரீக் காட் வந்து மூன் காடஸ். ஸோ வந்து நிலவு கடவுள் அப்படின்ற சிந்தியாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்தியாவுக்காக அவங்க நிறைய பாடல்கள் வந்து யார் என்டிமியான் அப்படின்றவர் யோசிச்சு பாடுவாராம். தி என்சாண்டட் யூத் ரிசால்வ்டு டு சீக் ஹர் அவுட் அண்ட் வாஸ் வாண்டரிங் அவே த்ரூ ஃபாரஸ்ட் அண்ட் டவுன் அண்டர் த சி. ஸோ அவரோட யூத் ஃபுல்லாகவே அவரோட இளமை காலம், அதாவது என்டிமியானோட இளமை காலம் முழுக்க இந்த சிந்தியா கடவுளை தேடி 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 அலைவாராம். காடு மேடு எல்லா இடத்துலையும், கடல் எல்லா இடத்துலையும் வந்து அலைவாராம். அப்போ அவர் அலையும் பொழுது அவர் பார்க்குற விஷயங்களை வச்சு பாடல்களாக பாடுவாராம். ஸோ இந்த மாதிரி தலைப்பை வச்சு தான் நம்ம போயட் ஜான் கீட்ஸ் அவர் நினைக்கும் அந்த இயற்கை அழகை என்டிமியான் எப்படியெல்லாம் பாடியிருப்பாருன்றதுல இவரோட கற்பனை ஆட் பண்ணி ஜான் கீட்ஸ் வந்து என்டிமியான் எ பொயட்டிக் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு பாடலை எழுதியிருக்கார். ஸோ இந்த போயமில் இருக்கும் சினானியம் பவர் அப்படின்னா ஷெல்டர் அண்டர் தி ஷேட் ஆஃப் தி ட்ரீ. ஒரு மரத்துக்கடியில் இருக்கும் நிழலை தான் பவர் அப்படின்னு சொல்லுவோம். விரத்திங் அப்படின்னா கவர், சரவுண்டட், என் சர்க்கிள், சம்திங். ஸோ ஒரு விஷயத்தை சுற்றி சுற்றி வரதா விரத்திங் அப்படின்வோம். பால் அப்படின்னா இதுவும் கவரிங். ஸோ பிஏஎல் ஒரு எல் போட்டாங்கன்னா அது ஃப்ரெண்டு, பிஏஎல்எல் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது கவரிங். ரில்ஸ் அப்படின்னா கிளியர் ஸ்டீம், ஒரு சின்ன ஓடை, இதை தான் ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல ப்ரூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரில்ஸ் அப்படின்னா கிளியராக போகும், ப்ரூக் அப்படின்னா கொஞ்சம் அந்த மண் அந்த செத்தை அதெல்லாம் வந்து சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங்க்லிங் அப்படின்றது ஃபாலிங் இன் ஃபைன் ட்ராப்ஸ். ஸோ தெளிக்கிறது, இதை தான் ஸ்ப்ரிங்க்லிங் அப்படின்னு. பன்னீரில் நம்ம தெளிப்போம் இல்லையா, அப்போ ஃபைன் ட்ராப்ஸாக விழும், அதான் ஸ்ப்ரிங்க்லிங் அப்படின்வாங்க. மாரோ அப்படின்றது டுமாரோ. ஷேடி பூன் அப்படின்றது ஷேட் இஸ் அ பிளெஸ்ஸிங் அப்படின்றது. ஆக்சுவலி ஷேடி பூன் அப்படின்றது ஒரு ஃபுல் டேர்ம். நம்ம எப்படி நம்ம வெயிலோட அருமை நிழலில் தெரியும் சொல்லுவோம்ல, அதை தான் இங்கிலீஷில் ஷேடி பூன் அப்படின்வாங்க. அந்த ஷேடே நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி. ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னா க்ரோயிங், புதுசாக முளைக்கிறது. கவர்ட் அப்படின்னா நாட் ஓப்பன்லி அக்னாலேஜ் ஆர் டிஸ்பிளேட். ஸோ டக்குன்னு வந்து ஒரு விஷயம் திறந்திருக்காது, கொஞ்சம் மூடின மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம கவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவர் அப்படின்ற வார்த்தை டீ மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்காது, கொஞ்சம் டிஸ்பிளே வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இம்மார்டல் அப்படின்னா நோ டெத். ஸோ மரணமில்லா பெருவாழ்வு, இதுதான் இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிங்க் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் எட்ஜ் ஆஃப் லேண்ட் பிஃபோர் அ ஸ்டீப் ஸ்லோப் ஆர் அ வாட்டர். ஸோ நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன், அங்கே ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இடத்த தான் பிரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கெயின்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அகெயின்ஸ்ட், நான் அந்த வார்த்தையை கொடுத்துருக்க பாருங்க, ஏஜிஐஎன்சி, அகெயின்ஸ்ட், அந்த வார்த்தையை தான் பொயட்டிக் ரிதம்காக கெயின்ஸ்ட் அப்படின்னு மட்டும் ஆத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ கெயின்ஸ்ட் அப்படின்றது அகெயின்ஸ்ட் அப்படின்ற வார்த்தையுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷன் கொஷனோட சில சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு ஒரு கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கொஷனில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அந்த கொஷின்ஸை உங்களுக்கு நான் சேர்த்தே கொடுத்துருக்கேன். அக்கார்டிங் டு தி போயட் எ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாரு போயட் பொறுத்த வரைக்கும்? எ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்னா என்னென்னா ஜாய் ஃபார் எவர். எ திங் ஆஃப் பியூட்டியோட அடையாளமே என்ன? எப்போவுமே சந்தோஷம் தரது, ஜாய் ஃபார் எவர் தான் திங் ஆஃப் பியூட்டி அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார்.
பியூட்டிஃபுல் திங் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ் மீன்ஸ் தட் டே. ஸோ ஒரு அழகான விஷயம் எப்போவுமே ஒன்றுமே இல்லாமல் போகாது அப்படின்றது மூலயமா போயட் என்ன சொல்ல வரான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, நெவர் ஃபேட் அவே, அது எப்போவுமே வந்து மறைஞ்சு போகாது, எப்போவுமே சலிச்சு போகாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நெவர் பாசஸ் இன்டு நத்திங்னஸ் அப்படின்ற லைன் மூலயமா போயட் வந்து சொல்கிறார். will keep a bower quiet for us means will give us peace and calm. ஸோ பவர் அப்படின்றது நமக்கு ஷேடோ தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன அந்த ஷேடோ கீழே நமக்கு படுக்கும்பொழுது நிம்மதியான உறக்கம், நல்ல கனவு, நல்ல ஹெல்த்து, நல்ல ஒரு மூச்சு காற்று கிடைக்கும்ன்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த நேச்சரோடைய அந்த ஷேடோ கீழே படுக்கும்பொழுது நமக்கு நல்ல பீஸ் அண்ட் காம், நல்ல அமைதி மற்றும் ஒரு நிதானமான லைஃப் கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே போயட் சொல்ல வரார். ஆஃப் ஆல் தி அன்ஹெல்தி மீன்ஸ். ஸோ இங்கே அன்ஹெல்தி அப்படின்றது எந்த வார்த்தையை குறிக்குது அப்படின்னா இல் ஹெல்த், அதை தான் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அன்ஹெல்தி அப்படின்னா இல் ஹெல்த், அதாவது ஹெல்த்தி அப்படின்னா நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம், அன்ஹெல்தி அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஈக்குவலன் வேர்ட் இல் ஹெல்த் அப்படின்றது. தி சன், மூன், ட்ரீஸ், ஓல்ட் அண்ட் யங் ஆர் தி திங்ஸ் தட் அப்படின்றது மேக் அஸ் லாஃப். ஸோ மற்ற எல்லா ஆப்ஷனும் பாருங்கள் டிப்ரெஸஸ் கிடையாது, நம்மளை ஜாய் தான் அது படுத்தும், டிப்ரெஸ் பண்ணாது. ரிமூவ் தி பேல் ஆஃப் க்ளூம் ஃப்ரம் அவர் லைஃப். ஸோ இது எல்லாமே நம்ம பேல் ஆஃப் க்ளூம் ஃப்ரம் அவர் லைஃப் அப்படின்னா, பேல் அப்படின்னா நம்மளை வந்து மறைச்சிருக்கும் கஷ்டங்களெல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது ஆப்ஷன் சி, மேக்ஸ் அஸ் லாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சியும் ஓரளவுக்கு பொருந்துறமா இருக்குது. டி கிவ்ஸ் அஸ் ஆக்சிஜன், இது கிடையாது. ஸோ ஏவும் டியும் கிடையாது. இப்போ பிஆ சியான்றது குழப்பம் தான் இருக்கும். இதில் பியும் கிட்டத்தட்ட பொருந்துற மாதிரி இருக்குது, சியும் பொருந்துற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த போயமே என்ன, திங்க் ஆஃப் பியூட்டி, ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருப்பாரு, ஜாய்ஃபுல்லாக இருக்கும் தான் திங்க் ஆஃப் பியூட்டி. ஜாய்ஃபுல் அப்படின்னா சந்தோஷமாக, ஹாப்பியாக. அப்போது நம்மளை சிரிக்க வைக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும். செகண்டு தான் நம்மளை சிரிக்க வச்சு நம்ம லைஃப்பில் இருக்கும் கஷ்டத்தை நம்ம மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் இதில் இருக்கிறது ஆப்ஷன் சி, மேக் அஸ் லவ். ஸோ இந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின் ஒரு 3 கொஷின் தான். ஹவ் அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். ஏன் திங் ஆஃப் பியூட்டியை வந்து ஜாய் ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எண்ட்லெஸ் ஜாய் அண்ட் இட் இஸ் எட்டர்னல் பியூட்டி நெவர் ஃபேட்ஸ் அவே. என்றைக்குமே மறையாத ஒரு பியூட்டின்றதுனால அது எப்போவுமே நமக்கு அதுவும் எண்ட்லெஸ்ஸான சந்தோஷத்தை கொடுக்கும். வை டு வி சஃபர்? வி லேக் தி திங் ஆஃப் பியூட்டி நேச்சர் இன் தி இன்ஹியூமன் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அண்ட் ஹென்ஸ் வி சஃபர். இந்த நேச்சர் நம்ம என்ஜாய் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நேச்சரோட நம்ம சேர்ந்து வாழாமல் இப்போ இருக்கிற மாதிரி அதாவது இன்ஹியூமன் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் படி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சஃபர், கஷ்டம் தான் படணும் அப்படின்னு போயட் சொல்றார். அக்கார்டிங் டு தி போயட் மென்ஷன் தி ஈவில் திங்ஸ் வி பொசஸ். ஸோ தி ஈவில் திங்ஸ் வி பொசஸ் ஆர் ஹேட்ரட், கிரீட் அண்ட் நெகட்டிவிட்டி. இது எல்லாம் தான் நம்ம பொசஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாம் தான் நம்ம லைஃப்பில் இருக்குது. ஹேட்டு, கிரீடு, நெகட்டிவிட்டி இது எல்லாமே நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட போயட் சொல்கிறார். ஸோ அடுத்து இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை ஒன்றா இருக்கிற மாதிரி. ஸோ எந்தெந்த லைன்ஸில் அலிட்ரேஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஏ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்டர்ஸ் டு தி எர்த், இல்லை பேண்டு பைண்டர் ரெண்டுமே பி. சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே தி பால், சம் ஷேப் இது ரெண்டும் எஸ். ஃப்ரம் அவர் டாக் ஸ்பிரிட் சச் தி சன் அண்ட் மூன், ஸ்பிரிட்டு சச் சன் எல்லாமே எஸ். ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் ஸ்ப்ரவுட்டிங் அ ஷேடி பூன், ஸ்ப்ரவுட்டிங் ஷேடி. ஸோ ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் சச் ஆர் டஃபோடில், சிம்பிள் ஷீப்பு சச் எல்லாமே எஸ். தட் ஃபார் தெம் செல்ஃப் எ கூலிங் கவர்ட் மேக், இல்லை தட்டு தெம் செல்ஃப் ரெண்டும் டீல் ஆரம்பிக்குது, கூலிங் கவர்ட் ரெண்டும் சீல இருக்கு. ரிச் வித் ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க் ரோஸ் ப்ளூம், இல்லை ரிச் ரோஸ் ரெண்டுமே ஆர். ஸோ இது எல்லாமே அலிட்ரேஷன். அடுத்தது மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளோட நம்ம கம்பேர் பண்ணுறது. நீங்கள் பியூட்டியை திங்கோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, பட் கம்பேரிஷன் வார்த்தை யூஸ் பண்ணாதனால இது மெட்டஃபர். எ போவர் குவைட், இங்கே ஷேடோவை குவைட் ஷேடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேடோக்கு அமைதியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது மெட்டஃபர். ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ், ட்ரீம்ஸ் கனவை ஒரு ஸ்வீட்டாக இருக்கிறதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் மெட்டஃபர். தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ வி ஆர் ரெத்திங் ஏ ஃப்ளவர் பிராண்ட், நம்ம பூமியோட எப்படி பிணைஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு மலர் கொத்து மாதிரி நம்ம பிணைஞ்சிருக்கோம், ஒரு பூச்செண்டு மாதிரி இருக்கோம்ட்டு. ஸோ பூமியோட நம்ம இயற்கையோட பிணைஞ்சு வாழறத பூங்கொத்தோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இதில் இருக்கிறது மெட்டஃபர். சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே தி பால். பால் அப்படின்னா கிட்டத்தட்ட கவர். இதில் வந்து நம்ம பியூட்டியை வந்து எது மறைச்சிருக்கு அப்படின்னா அந்த பால் மறைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்பேரிஷன். அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்ட்டல் ட்ரிங்க், ட்ரிங்க்கை இம்மார்ட்டலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இம்மார்ட்டல்னா ஒரு சாவே வராத ஒரு ட்ரிங்க்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் இருக்கிறது மெட்டஃபர். ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஷேடோய் போன். ஸோ இதில் இருக்குது ஆன்டிதெசிஸ். ஸோ கான்ட்ராஸ்ட் ஒரு ஆக்சிமோரான்னு சொல்லுவோம். ஒரே லைனில் 2 வார்த்தைகள் ஓல்டு யங் 2 வார்த்தையும் இருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறது ஆன்டிதெசிஸ். ஸோ இமேஜரி அப்படின்னா எந்தெந்த லைனில் நமக்கு சொல்லும்போது அதில் இருக்கும் வார்த்தையை நம்மளால் கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ண முடியுதோ அதை நம்ம இமேஜரி
அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எ ஃப்ளவர் பேண்ட் டு பைண்ட் அஸ் டு தி எர்த். ஃப்ளவர் பேண்ட் அப்படின்னா அந்த பூங்கொத்து டக்கு நம்ம கண்ணு முன்னாடி வரும். சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே தி பால். இப்போ பியூட்டி அப்படின்னா ஷேப் ஆஃப் பியூட்டி அப்படின்னா நம்ம அந்த இயற்கை டக்கு நம்ம கண்ணு முன்னாடி வரும். ஃப்ரம் தி டார்க் ஸ்பிரிட் சச் அஸ் தி சன் தி மூன். சன்னு மூன்லாம் சொன்னால் நம்ம அந்த சன்னெல்லாம் நம்ம மூன்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துடும். ட்ரீஸ் ஓல்டனிங் ஸ்ப்ரவுட்டிங் அ ஷேடி பூன். ஸோ ஒரு மரத்தோடைய நிழல் நம்மளால இமேஜின் பண்ண முடியும். வித் தி கிரீன் வேர்ல்ட் தே லிவ் இன் அன்கிளியர் ஹில்ஸ். கிரீன் வேர்ல்டு அந்த ஃபாரஸ்ட் அப்படியே பச்சை பசேல் காடும் அதுக்கு நல்ல ஒரு சின்ன ஓடையும் டக்குன்னு இமேஜின் பண்ண முடியுது பாருங்க. ஃபார் சிம்பிள் ஷீப் சச் ஆர் டெஃபோடில்ஸ். டெஃபோடில் அப்படின்றது ஒரு ஃப்ளவர். அந்த டெஃபோடில் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த டெஃபோடில் இருக்கும் அந்த இடத்த நம்மளால இமேஜின் பண்ண முடியும். தட் ஃபார் தெம்செல்ஃப் கூலிங் கவர்ட் மேக். கூலிங் கவர்ட் அப்படின்னா சின்ன ஓடை, அது ஆனால் சின்னதாக மூடின மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஓடைக்கு மேலே அந்த உடன் பாத்தெல்லாம் போட்டு மூடின மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்மளால டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும். ரிச் வித் ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர்மஸ் ரோஸ் ப்ளூம்ஸ். ஸோ என்ன ப்ளூம்ஸ் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லிங் தெளிக்கிறது. நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது அப்படியே நம்ம அதை ஃபீல் பண்ணலாம் பாருங்க, அப்படியே மேலே தெளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மோர்டல் டிங். ஃபவுண்டைன் அப்படின்னா கீழே இருந்து தண்ணி மேலே பீச்சி அடிக்கிறது தான் நம்ம ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவோம். போரிங் அண்ட் டு அஸ் ஃப்ரம் தி ஹெவன்ஸ் பிரிங். போரிங் அப்படியே அந்த தண்ணி மேலேருந்து கீழே கொட்டுது அப்படின்றாரு. அப்படியே நம்மளால ஒரு தண்ணி எப்படி மேலேருந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி கீழே கொட்டுதுன்றதை நம்மளால இமேஜின் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இமேஜரி. ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் சச் ஆர் டஃபோடில்ஸ். இதில் சிம்பிள் ஷீப் அப்படின்றது சிம்பாலிசம். சிம்பாலிசம் அப்படின்னா டைரெக்டாக அந்த வார்த்தை படித்தாலும் ஒரு மீனிங் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தைக்கான மீனிங் அது கிடையாது. இன்டைரக்டாக வேற ஒரு விஷயத்தை மீன் பண்ணியிருப்பாங்க. இங்கே சிம்பிள் ஷீப் அப்படின்றது மனிதரை குறிக்கிறாங்க. ஸோ சிம்பிள் ஷீப் அப்படின்றது சிம்பாலிசம். அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ரிங் போரிங் அண்ட் டு அஸ் ஃப்ரம் தி ஹெவன் ஸ்ப்ரிங். இங்கே இருக்கிறது ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா அப்படின்னா ஒரு விஷயத்தை செம்மையாக எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது. அதாவது அது ஃபவுண்டைன், அதாவது ஒரு ஓடையில் கிளியரான தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை தண்ணி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லாமல் அந்த தண்ணி ஒரு அமிர்தம் மாதிரி இருக்குது. அப்போ அமிர்தம் எங்கேருந்து வரும்? ஸோ சொர்க்கத்தில் ஹெவன்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்படியெல்லாம் சொன்னதுனால அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருமைப்படுத்தி சொன்னதுனால அந்த லைனில் இருக்கிறது ஹைப்பர்போலா. ஸோ இந்த போயமோடைய ரைமிங் ஸ்கீம் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஏஏ பிபின்னு இருக்கும், செகண்ட் ஸ்டான்ஸா ஏஏ பிசி, தேர்ட் ஸ்டான்ஸா ஏஏ பிபி அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸா ஏபிசிசி. இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் ரைமிங் ஸ்கீம். ஸோ இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போயம் நம்பர் 17 லெசன்ஸ் இன் லைஃப் அப்படின்ற போயம். பிரிகேஜ் பிரையாண்ட் அண்ட் டேனியல் ஹோ அப்படின்றவங்க எழுதின ஒரு போயம். ஸோ இது எப்படி நம்ம போயம் அண்ட் போயட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லைஃப். ஸோ லைஃபோட கதையெல்லாம் எங்கே உட்காந்து சொல்லுவாங்க, ஒரு பிரிட்ஜ் மேலே உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓ இப்படியா அப்படியான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை வச்சு லெசன்ஸ் இன் லைஃப் அப்படின்ற போயம் பிரிட்ஜெட் பிரையாண்ட் அண்ட் டேனியல் ஹோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயம் முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு இருந்தால் தான் நமக்கும் வந்து நம்மளையும் வந்து நன்றி உணர்வோடு பார்ப்பாங்க. நாம் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் மதிச்சாதான் நம்மளையும் இந்த உலகம் மதிக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல சொல்லப்பட்ட ஒரு போயம். ஸோ ஹேவிங் எ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். ஸோ ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிறது, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிறது அப்படின்றது ஒரு செடியை வளர்க்குற மாதிரி தான். ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ் இட் வில் ஒன் டே வில் ப்ளூம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வளர்க்குறோம், நம்ம ஒரு செடிக்கு வந்து டெய்லி தண்ணி ஊற்றுவோம், அதுக்கு உரம் வைப்போம். அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு லவ் அண்ட் கைண்ட்னஸ். ஸோ இதை காட்டும்பொழுது ஒரு நாள் அது வந்து ப்ளூம், அது வந்து பூக்கும் அப்படின்ட்டு. லெட்ஸ் பி aware as we walk on this planet, even the tiniest creature needs room. ஸோ நம்ம வந்து aware அப்படின்னா ரொம்ப காஷனாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பூமியில தான் நம்ம வாழறோம். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உயிரினத்துக்கு கூட நீட்ஸ் ரூம் அப்படின்னா வாழறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ எல்லா உயிரினத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் நாமளும் இந்த பூமியில் வாழணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். லெசன் இன் லைஃப் ஆர் இன் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். வாழ்க்கையில் நடக்கும் கற்றுக்கிற ஒவ்வொரு பாடமும் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. ஸோ நம்ம கற்றுக்கிற எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவும் கிடைச்சிடாது. ஈவன் தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் தி கிஃப்ட்ஸ் டிசர்வ் தேங்க்யூ. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக நடந்துடல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவர் உருவாகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் நம்ம கிடையாது. ஸோ அதில் தான் நமக்கு தண்ணி கிடைக்கிது. பட் நமக்கு சிம்பிளாக கிடைச்சாலும் அந்த விஷயம் உருவாகிறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஸோ நம்ம குடிக்கிற தண்ணிக்கும் நம்ம தேங்க்ஸ், அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும். ஸோ உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்க சின்னதாகவே இருந்தாலும் அதுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன்னா அது சிம்பிளாக உருவானது கிடையாது அப்படின்றது. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். ஸோ அதாவது ரெஸ்பெக்ட் அப்படின்றது நானும் உங்களை மதிக்கிறேன், ஸோ நீங்களும் என்னை மதிக்கணும் அப்படின்றது. ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உங்களை நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. இங்கே யாரும் தனிப்பட்டது கிடையாது. ஓகேவா? ஸோ
அதனால ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரை ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அந்த இன்னொரு உயிர் இன்னொரு உயிரை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒவ்வொரு உயிரும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சாதான் அந்த உயிர் நம்மளை பற்றியும் யோசிக்கும். ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே பின்னி பிணைஞ்சது தான் அப்படின்றத போயட்டிங்க சொல்கிறாங்க. Remember, everyone here is important. When you are forgotten, it makes you feel sad. ஸோ எல்லாருமே இந்த உலகத்தில் முக்கியம் தான். அதை நம்ம மறக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து கஷ்டப்பட ஆரம்பிப்போம். Know that you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. ஸோ நீங்கள் உங்களுக்கு முக்கியம் தான். நீங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணதான். அதனால யாரும் உங்களை அசிங்கப்படுத்திடவும் கூடாது, உங்களை பேடாக ஃபீல் பண்ண வைக்கவும் கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்களையும் நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களையும் பேடாக ஃபீல் பண்ண வைக்காம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாமளும் அசிங்கப்பட மாட்டோம், நம்மளையும் யாரும் பேடாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படின்றது இந்த பேராகிராஃபில். லெசன்ஸ் இன் லைஃப் ஆர்ன்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். இந்த பேராகிராஃப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த போயமில் இந்த பேராகிராஃப் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கும். நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. ஈவன் தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட் டிசர்வ்ஸ் தேங்க் யூ. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. ஸோ பிரிட்ஜட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ அப்படின்றவர் எழுதின ஒரு போயம் தான் இது. ஸோ இந்த போயமில் இருக்கும் சினானியம் கைண்ட்னஸ் அப்படின்றது. ஸோ கைண்ட்னஸ் அப்படின்னா அதை ஹம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பெருசாக எதுவும் மலட்டிக்காமல் அப்படியே வந்து இருக்கிறது, அதுதான் ஹம்பிள் அப்படின்றது. புகழ்ச்சி பிடிக்காமல் இருக்கிறது இதான் ஹம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூம் அப்படின்னா கம் இன்டு பூக்கிறது. டைனியஸ்ட் அப்படின்னா ரொம்ப சின்னது. ஃபர்காட்டன் அப்படின்னா அவுட் ஆஃப் மைண்ட், நம்ம மனசுலேருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்றது. டிசர்வ்ஸ் பி குவாலிஃபைட் ஃபார். ஒரு விஷயத்துக்கு டிசர்வ் அப்படின்னா அதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறது தான் டிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இந்த போயமோட அப்ரிசியேஷன் கொஷின், வாட் இஸ் பிளான்டிங் அ ஃப்ளவர் கம்பேர் டு. இந்த போயமில் பிளான்டிங் ஆஃப் ஃப்ளவர், ஒரு செடி நடுறதுக்கு எது வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறதோட கம்பேர் பண்ணுறாங்க. ஹேவிங் அ ஃப்ரெண்ட் இஸ் கம்பேர் டு பிளான்டிங் அ ஃப்ளவர். வாட் டஸ் தி டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட். டைனியஸ்ட் ஒரு சின்ன கிரியேச்சர் கூட இந்த பூமியில் என்ன வேணும், நீட்ஸ் அ ரூம், அதாவது ஒரு இடம் வேணும் அப்படின்றது. வாட் டு தி ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ். தி ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ் தேங்க்யூ. ஒவ்வொரு சின்ன கிடைக்கிற விஷயத்துக்கும் நம்ம வந்து தேங்க்யூ சொல்லணும். அந்த விஷயம் அவ்வளோ தேங்க்யூ சொல்கிற அளவுக்கு அந்த விஷயம் டிசர்வ். ஏன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உருவாயிருக்கு. ஸோ நமக்கு எந்த விஷயம் அது சின்னதாகவே கிடைச்சாலும் அதுக்கு தேங்க்யூ சொல்லி பழகணும். ஸோ இப்போலாம் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி காலையில் எழுந்தோடனே நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம், ஸோ அதனால நன்றி. ஸோ எனக்கு சன்லைட் இருக்குது அதனால நன்றி. இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து அப்படியே பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கும் நம்ம நினச்ச விஷயத்தை சீக்கிரம் வந்து சென்றடைகிறதுக்கும் இந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இந்த நன்றி உணர்வை வந்து சொல்கிறது தான் இந்த போயம். What will happen if you fail to give important to others. ஸோ நம்ம அடுத்தவங்களை மதிக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. If you fail to give important to other, they will also treat us like that which will make us feel bad and they will forget us. நம்ம இன்னொருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கலனா அவங்களும் நமக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரொம்ப பேடாகவும் ஃபீல் பண்ண வைப்பாங்க, கொஞ்ச நாள் நம்மளை மறந்தும் போயிடுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டூ யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் லெசன்ஸ் இன் லைஃப். ஹேவிங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் எவ்ரி ஒன் அண்ட் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணணும், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதா லெசன் இன் லைஃப் இந்த போயம் வந்து நமக்கு சொல்லித்தருது. பிக் அண்ட் ரைட் தி ரைமிங் வேர்ட் ஃப்ரம் தி தேர்ட் ஸ்டான்ஸா இல்லை ஃப்ரீ மீ, இது ரெண்டும் தான் ரைமிங் வேர்ட். ஹேவிங் அ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். எக்ஸ்பிளைன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஹேவிங் அ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். இதை பற்றி போயிட் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஹேவிங் அ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர் சின்ஸ் தி ஃப்ரெண்ட் வில் கிவ் பிளாசம்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் லைக் அ ஃப்ளவர் இன் தி ஃபியூச்சர். ஸோ நமக்கு ஃப்ரெண்டு நம்ம உருவாக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட நம்ம நிறைய அன்பு செலுத்தணும், நம்ம நிறைய கைண்ட்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு நாள் நமக்கு தேவைப்படும் பொழுது அவங்க வந்து நிற்பாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம ஒரு எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டை உருவாக்கி இருக்கோம் அப்படின்றது. இது எப்படின்னா ஒரு செடி வளர்க்குற மாதிரி தான். டெய்லி வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் வைக்கும்போது ஒரு நாள் அது பூத்து நமக்கு அந்த இதை காட்டும் பொழுது ஓகே நம்ம பண்ணது எல்லாமே பிரயோஜனப்பட்டிருக்கு, நம்ம பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு பிளான்ட்டை வளர்க்குற மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டை நம்ம வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயட் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இந்த போயமில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஃபஸ்ட்டு அசனன்ஸ். ஸோ இந்த அசனன்ஸ் இந்த கான்சனன்ஸ்லாம் பார்த்தா கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி ஈஸி, உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய போயமில் பார்க்க எப்படிடா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதெல்லாம் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம், இது ரொம்ப ஈஸி. ஸோ 2வது இல்லை 3வது இடத்துல வவ்வல் சவுண்டோட ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே அசனன்ஸ். உங்கள் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அசனன்ஸ் கான்சனன்ஸ் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் உங்களுக்கு எப்போவுமே ஒரு லைன் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்ட் ஆர் தேர்டு வார்த்தை என்னவா இருக்குன்னு பாருங்கள். இதில் ஷோ,
லவ், ஒன், ப்ளூம் இது எல்லாத்துலேயும் அதிகமாக வவல்ஸ் இருக்குது. அப்போனா இந்த லைன் ஃபுல்லாகவே அசனன்ஸ் தான். ஈவன் தி டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். இதில் மூணாவது ரெண்டாவது வார்த்தைலாம் பாருங்கள். ஈவனில் இ மூணாவது வார்த்தை, டைனியஸ்ட் ரெண்டாவது வார்த்தை, கிரியேச்சர் இ, நீட்ஸ் இ. ஸோ இதெல்லாம் அப்போனா இந்த லைன் அசனன்ஸ். நத்திங் யூ ஆர் கிவன் அண்ட் வில் எவர் கம் ஃப்ரீ. ஸோ இதுலையும் நத்திங், யூ இந்த வார்த்தை அசனன்ஸ். கிவ், எவர், கம், ஃப்ரீ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வவல்ஸ் இருக்குது. அப்போ இந்த லைன் அசனன்ஸ். ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர் எவ்ரி ஒன். ஸோ ஈன்ற வார்த்தை அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு வவல். ஸோ அப்போ இந்த லைனும் அசனன்ஸ் தான். அடுத்தது எலிஷியன் அப்படின்றது. எலிஷியன்னா என்னது? வார்த்தை வந்து ஒமிட் ஆகியிருக்கும். ஸோ ஆர்ண்ட் லைஃப் லெசன்ஸ் இன் லைஃப் ஆர்ண்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். ஆர்ண்ட் அப்படின்றது ஆர் நாட் என்ஓடின்னு வரணும். ஓன்றது மறைஞ்சு அப்போஸ்ட்ரோஃபி வந்திருக்கு. ஸோ இது வந்து எலிஷியன். நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. யூ ஆர் ஆனால் ஏ மறைஞ்சு அப்போஸ்ட்ரோஃபி வந்திருக்கு. ஸோ இது வந்து எலிஷியன். when you are forgotten it makes you feel sad. you are. so r a மறைஞ்சு அந்த அப்போஸ்ட்ரோஃபி வந்ததுனால இது எலிஷியன். having a friend is like planting a flower. ஸோ இதில் இருக்கிறது சிமிலி. ஏன்னா லைக் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால இது வந்து சிமிலி. ஸோ அடுத்து ரிப்பீட்டேஷன்றது ஈஸி. ஒரே லைனில் அந்த வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆன ரிப்பீட்டேஷன். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்ப்போம். ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட் மீ. ரெஸ்பெக்ட் 2 தடவை வந்திருக்கு, யூ 2 தடவை வந்திருக்கு. ஸோ இந்த லைனோட ரிப்பீட்டேஷன் ரெஸ்பெக்ட் யூன்றது. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் யூன்றது பின்னாடி மாறி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த வேர்டு ரிப்பீட் ஆயிருக்கா அதுதான் நம்மளோட கணக்கு. ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. திங்க்கு ரிப்பீட் ஆயிருக்கு, யூ ரிப்பீட் ஆயிருக்கு. நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் அ டிஃப்ரென்ஸ். யூன்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. லெட் நோ ஒன் ஷேம் யூ அண்ட் மேக் யூ ஃபீல் பேட். யூ ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது ரைமிங் ஸ்கீம். ஸோ நான் வந்து இந்த ரைமிங் ஸ்கீம்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயமில் நீங்களே போட்டு பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா எடுத்துக்கோங்க. அதில் ஏபிசிபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸா ஏபிசிடிபி, தேர்ட் ஸ்டான்ஸா ஏபிசிபி, ஃபோர்த் ஸ்டான்ஸா ஏபிசிடிபி. ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லாம் உங்களுக்கு சொன்ன போயமில் எப்படி ஒரு ரைமிங் ஸ்கீம் போடணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு ரைமிங் ஸ்கீமோட ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு போயமும் எடுத்து நீங்கள் ஒழுங்காக சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரைமிங் ஸ்கீம்லாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ரைமிங் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கொஷின் பேப்பரில் ஆன் தி ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்துட்டு அந்த கடைசி வார்த்தை அடுத்த லைனா இல்லை அதுக்கு அடுத்த லைனோட எங்கே மேட்ச் ஆகுதோ அதுக்கு ஏவா பியா சியா டியா அப்படின்னு கொடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த ரைமிங் ஸ்கீமை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரைமிங் ஸ்கீம்லாம் நான் ஏன் உங்களுக்கு இல்லை கொடுக்குறேன் அப்படின்னா நீங்களா போயமை சால்வ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஓ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ட்டு. நீங்கள் கண்டுபிடிச்சது சரியா அப்படின்னு செக் பண்ணிக்க தான் நான் ரைமிங் ஸ்கீமே உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துருக்கேன். ஸோ ரைமிங் ஸ்கீம்லாம் மனப்பாடமே பண்ணாதீங்க. நீங்கள் போயமை ட்ரை பண்ணி பாருங்கள். இதாவது உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த ரைமிங் ஸ்கீமை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட இந்த போயம் அதாவது லெசன்ஸ் இன் லைஃப் இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த போயம் நமக்கு கம்ப்ளீட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயம் 18 மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படின்ற போயம் சாந்தினி கோவிந்தன் அப்படின்றவங்களால் எழுதப்பட்டது. ஸோ எப்படி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டருக்கு பிரேக் கொடுக்கல அப்படின்னா கம்ப்யூட்டர் காலி, அதாவது கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படின்ற போயம் சாந்தினி கோவிந்தன் அப்படின்றவங்களால எழுதப்பட்டது. ஸோ இந்த போயம் எதை பற்றினது அப்படின்னா அவங்க ஒரு டெய்லி லைஃப்பில் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த கம்ப்யூட்டர் அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்காம அது ஒரு மாதிரி மாறுது. ஏன் அது அப்படி மாறுது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த போயம். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் always been so brainy and smart. என்னோட கம்ப்யூட்டர் எப்போவுமே ரொம்ப பிரெய்னி, அதாவது மூலக்காரனாகவும் நல்ல ஸ்மார்ட் அறிவாளியாகவும் இருக்குது. இட் சீம்ஸ் டு நோ மவுண்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட். அதால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் பை ஹார்ட் அதால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இஃப் ஐ டைப் இன் அ கொஷின் அண்ட் கிவ் மை மவுஸ் அ கிளிக், நான் ஒரு கொஷினை டைப் பண்ணி மவுஸில் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ தி ஆன்சர் ரியலி குவிக். ஸோ ஒரு மவுஸ் கிளிக்லேயே கம்ப்யூட்டர் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடும். பட் ஆஃப் லேட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மை கம்ப்யூட்டர் ஹாஸ் பீன் பிஹேவிங் பேட்லி டூ. என் கம்ப்யூட்டர் கொஞ்சம் சரியாக பிஹேவ் பண்ண மாட்டேங்குது. இட்ஸ் ஸோ ஆப்சன்ட் மைண்டட் தட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. அது ரொம்ப ஆப்சன்ட் மைண்டடாக இருக்குது. ஸோ ஆப்சன்ட் மைண்டட்னா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், ஆப்சன்ட் மைண்டட்னா என்னன்னா ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் சொல்லுவாங்களா, அது ஆப்சன்ட் மைண்டட். அதுக்கிட்ட எது கேட்டாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது, அதுதான் ஆப்சன்ட் மைண்டட்னு சொல்கிறாங்க. இட் ஃபர்கெட்ஸ் டு சேவ் மை ஒர்க் அண்ட் ஸ்டோர் இட் அவே. ஸோ நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அது ஸ்டோர் பண்ண மாட்டேங்குது. நம்ம டைப் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து டைப் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, பண்ண அதெல்லாம் ஸ்டோர் ஆகணும், பட் அது ஆக மாட்டேங்குது. அண்ட் இன்ஸ்டெட் மேக் இட் வேனிஷ் இன் தி மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோர் பண்ண இந்த ஸ்டோரும் பண்ண மாட்டேங்குது, நான் ஆல்ரெடி சேவ் பண்ண ஒர்க்கும் வேனிஷ் காணாம போயிடுது. இன் அ மோர் ட்ரெட்ஃபுல் வே. ட்ரெட்ஃபுல் அப்படின்னா ரொம்ப ஒரு பயங்கரமான முறையில்.
மை கம்ப்யூட்டர் டசன் செக் தட் மை ஸ்பெல்லிங்ஸ் ஆர் ரைட். இப்போலாம் என் கம்ப்யூட்டர் என்னோட ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக செக் பண்ண மாட்டேங்குது அண்ட் ஹைட்ஸ் மை ஃபைல் ஸோ தட் தே வேனிஷ் ஃப்ரம் சைட். ஸோ சேவ் பண்ண ஃபைலையும் வேற எங்கேயாவது போய் ஸ்டோர் பண்ணிடுது, மறைச்சிருது. ஸோ என்னால் அதை எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒன் டே மை நாட்டி கம்ப்யூட்டர் ஆக்சுவலி காபிள்ட் அ வார்ம். ஒரு நாள் என்னோட நாட்டி கம்ப்யூட்டர், அதாவது வால் கம்ப்யூட்டர், ஏதோ ஒரு வார்ம், ஒரு புழுவை சாப்பிட்டுருச்சு, முழுங்கிடுச்சு. காபிள்டுனா முழுங்கிடுச்சு. அண்ட் பிஹேவ் ஸோ எராட்டிக்கலி தட் இட் மேட் மீ ஸ்க்ரிம். ஸோ வந்து இட் பிஹேவ் ஸோ எராட்டிக்கலி, தப்பு தப்பாக எல்லாத்தையும் செய்யுது. ஸோ அது எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்க, அப்படியே உடம்பு போட்டு முறுக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே தலையை பிச்சுக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மை கம்ப்யூட்டர் காட் அ வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக். அப்புறம் ஒரு நாள் அதுக்கு வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு, அது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ ஐ ஹேட் டு கால் இன் அ டாக்டர் டபுள் குயிக். ஸோ என்னோட டாக்டர் நான் சீக்கிரம் கூப்பிடணும். அஸ் தி டாக்டர் எக்ஸாமின்ட் மை கம்ப்யூட்டர் ஐ ஜஸ்ட் ஹேட் டு சே. ஸோ டாக்டர் என்னோட கம்ப்யூட்டர் எக்ஸாமின் பண்ணும்போது டாக்டர் கிட்ட கேட்குறேன், டாக்டர் டூ யூ திங்க் மை டயர்ட் கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் அ ஹாலிடே அப்படின்னு கேட்குறேன். ஸோ என்னோட கம்ப்யூட்டருக்கு நான் பிரேக் கொடுக்கணுமா, ஹாலிடே கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் ஒரு ஹியூமன். இப்போ என்ன, ஒரு டாக்டர் வந்து ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஃபீவர்னு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறோன்னா ஸோ எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க இவ்வளோ நாள் கம்ப்யூட்டரோட பழகி கம்ப்யூட்டர் ஒரு மனுஷனாக நினச்சி இப்போ அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு டாக்டர் செக் பண்ணும்பொழுது அது கம்ப்யூட்டர் அப்படின்றதே மறந்து ஒரு ஹியூமனுக்கு கேட்குற மாதிரி, டாக்டர் டூ யூ திங்க் மை டயர்ட் கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் அ ஹாலிடே அப்படின்னு டைலாக நான் போயட் சாந்தினி கோவிந்தன் கேட்குற மாதிரி இந்த போயமை வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அபவுட் தி ஆத்தர், பேரை கேட்டாலே தெரியுது அவங்க ஒரு இந்தியன் ஆத்தர். சாந்தினி கோவிந்தன் இஸ் அ வைட்லி பப்ளிஷ் அவார்ட் வினிங் ஆத்தர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் இன் இந்தியா ஹூ ஹாஸ் ரிட்டன் ஓவர் 50 புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஸோ குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக எழுதுகிறவங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மோர் தென் 50 புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, இன்க்ளூடிங் பொயட்ரி, பிக்சர் புக்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஆல் ஏஜ். ஸோ பொயட்ரி அப்படின்னா போயம், பாடல்கள். பிக்சர் புக்ஸ், ஸோ பிக்சர் போட்டு கதை சொல்கிறது. ஷார்ட் ஸ்டோரிஸ், குட்டி குட்டி கதைகள். இது எல்லாமே குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலைஸ்டாக எழுதுகிறவங்க தான் சாந்தினி கோவிந்தன். ஸோ இந்த போயமில் இருக்கும் சினானியம் பிரெய்னி அப்படின்றது வெரி இன்டெலிஜென்ட், ஆப்சன்ட் மைண்டட் அப்படின்றது பீயிங் ஃபர்கெட்ஃபுல். ஸோ என்ன சொல்கிறோன்றதே காதில் வாங்காமல் இருக்கிறது. வேனிஷ் அப்படின்னா டிஸப்பியர். ட்ரெட்ஃபுல் அப்படின்னா அன்பிளசன்ட், ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு. காபிள்டு அப்படின்னா ஈட் ஹேஸ்டிலி ஆர் கிரீடிலி, அப்படியே முழுங்கிறது, அதான் காபிள்டு. மெல்லாமல் முழுங்கினா அதை காபிள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எராட்டிக்கலி, அன்ஸ்டெடிலி ஆர் அன்பிரடிக்டபிளி. ஸோ ஒரு விஷயத்தை அன்ஸ்டெடியாக இது என்ன பண்ண போகுது அப்படின்னு தப்பாக பண்ணாலே அதை நம்ம எராட்டிக்கலி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்குவிம் அப்படின்னா டு ட்விஸ்ட் தி பாடி இன் டிஸ்கம்ஃபர்ட், அப்படியே தலையை பிச்சுட்டா அப்படின்னு கத்துறோம் இல்லையா, அதை தான் ஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயமில் அப்ரிசியேஷன் கொஷின் பார்ப்போம். ஹவு டஸ் தி போயட் டிஸ்கிரைப் ஹர் கம்ப்யூட்டர்? அவங்க கம்ப்யூட்டரை முதல் அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க? அது ரொம்ப பிரெய்னி, வெரி இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்குது, வெரி ஸ்மார்ட்டாகவும் இருக்குது. ஷி சேஸ் தட் ஹர் கம்ப்யூட்டர் நோஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட். மனப்படமாக அதுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்றாங்க. வாட் ஹேப்பன் டு கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் இஸ் ஆப்சன்ட் மைண்டட். ஸோ அது எல்லாத்தையுமே கவனிக்கிறத விட்டுருது. இட் ஃபர்கெட் டு சேவ் ஹர் ஃபைல்ஸ். அவங்க ஃபைல்ஸை சேவ் பண்ணவும் மறந்துடுது. சம்டைம் தி ஃபைல் வேனிஷஸ் இன் தி மோர் ட்ரெட்ஃபுல் வே. ஸோ சில டைம் சேவ் பண்ண ஃபைலே காணாமல் போயிடுது. அதுவும் எப்படி அப்படின்னா வெரி ட்ரெட்ஃபுல், அதாவது ரொம்ப தப்பான முறையில் காணாமல் போயிடுது அப்படின்ட்டு. ஸோ இந்த போயமில் இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபில் இருக்கும் ரைமிங் லைன்ஸ் எடுக்கணும். இது ஃபுல் போயமோட ரைமிங் வேர்ட்ஸ், ஓகேவா? ஸ்மார்ட்டு, ஹார்ட்டு, அந்த கடைசி வார்த்தை ஒன்றா சேர்ற மாதிரி இருக்குதா ரைமிங். கிளிக்கு, குயிக்கு, ரைட்டு, சைட்டு, சிக்கு, குயிக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் ரைமிங் வேர்ட். ஸோ பயப்படாதீங்க, அவங்க வந்து ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் இருக்கும் ரைமிங் வேர்ட் தான் கேட்பாங்க. ஸோ பொதுவாக ரைமிங் வேர்டை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சால் எந்த போயம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக ரைமிங் வேர்ட் எடுத்துடலாம். List 4 things that the computer could not do after it became absent-minded. கம்ப்யூட்டர் ஆப்சன்ட் மைண்ட் ஆனதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ண முடியலன்னா, முதல் கம்ப்யூட்டர் forgot to save the poet's work. ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறதை மறந்துருச்சு. இட் டஸ் நாட் செக் ஹர் ஸ்பெல்லிங்ஸையும் கரெக்ட் பண்ணுறதில்ல. இட் ஹைட்ஸ் ஹர் ஃபைல், அவங்க சேவ் பண்ண ஃபைலையும் மறைச்சிருது. இட் மேக்ஸ் ஹர் ஒர்க் வேனிஷ் இன் மோர் ட்ரெட்ஃபுல் வே. ஸோ அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் மறைச்சி அது வந்து ரொம்ப ட்ரெட்ஃபுல் வே, ரொம்ப தப்பான முறையில் வந்து மறைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் மேட் தி போயட் ஸ்க்ரிம்? ஸோ அவங்களை தலையை பிச்சிக்க வச்சது எது அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஒரு நாள் ஒரு வார்மை காபிள் முழுங்கிடுச்சு. கம்ப்யூட்டர் பிஹேவ் ஸோ எராட்டிக்கலி தட் இட் மேட் தி போயட் ஸ்க்ரிம். ஸோ அதுலேருந்து அது ஒரு மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ண வந்து ஆரம்பிச்சிச்சு. அதனால போயட் வந்து ஸ்க்ரிம் பண்ண ஆரம்பித்தாங்க. வை டிட் தி போயட் கால் தி டாக்டர்? ஏன்னா வந்து கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வந்துருச்சு. ஸோ அதனால அது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து உடனே டாக்டரை கூப்பிட வேண்டியது இருந்துச்சு அப்படின்றத இதில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். அலிட்ரேஷன் அப்படின்றது பொதுவாகவே அந்த முன்னாடி இருக்கும் வேர்ட்ஸ், அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகிறது. ஸோ இதெல்லாமே ஆக்சுவலி இது சின்ன போயம் தான், ஆனால் இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. முதல் அலிட்ரேஷன் பார்த்துருவோம். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். பீன், பிரெய்னி ரெண்டுமே பி. இஃப் ஐ டைப் இன் அ கொஷின் அண்ட் கிவ் மை மவுஸ் அ கிளிக் அப்படின்றது மை மவுஸ், ஸோ எம்எம். மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் கிவ் மீ தி ஆன்சர் ரியலி குவிக். ஆல்வேஸ் ஆன்சர் ஏ. பட் ஆஃப் லேட் மை கம்ப்யூட்டர் ஹேஸ் பீன் பிஹேவிங் பேட்லி டு. பி, பிஹேவிங், பட் எல்லாமே பி.
and instead makes it vanish in the most dreadful way. Instead it IA makes most M. It forgets to save my work and store it away. Save, store ரெண்டும் yes. And hides my file so that they vanish from sight. Files from F. And behaved so erratically that it made me mm. Then my computer caught a virus and fell very sick. Computer caught random C, virus very random V. So I had to call in a doctor double quick. Doctor double ரெண்டுமே D. So இதெல்லாமே இந்த போயம்ல இருக்கும் alliteration. ஸோ அடுத்தது அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது முன்னாடி பார்த்த மாதிரி தான் வவல் சவுண்ட் எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறது அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த லைன்லாம் அசனன்ஸ்னு பார்ப்போம். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரைனி அண்ட் ஸ்மார்ட். ஹேஸ் ஆல்வேஸ், ரெண்டாவது அந்த ஏ வருது, ஹேஸ் ஆல்வேஸ், இது எல்லாமே அந்த வவல் சவுண்ட் வர மாதிரி இருக்கு பாருங்க. இட்ஸ் ஸோ ஆப்சன்ட் மைண்டட் தட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. டோன்ட் நோ, ஓ ஓ அந்த சவுண்ட் வருது பாருங்க. அண்ட் ஹைட்ஸ் மை ஃபைல் ஸோ தட் தே வேனிஷ் ஃப்ரம் சைட். ஹைட்ஸ் ஃபைல்ஸ், ஹை ஃபை, அந்த ஐன்ற வார்த்தை திருப்பி திருப்பி வருது வவல். ஸோ இது அசனன்ஸ். And one day, one என்ற வார்த்தை வந்தாலே அது அசனன்ஸ். My naughty computer actually gobbled a worm. Come, ஓ gobble go. ஸோ go அந்த ஓ அப்படின்ற சவுண்ட் அதிகமாக வருது. ஸோ இந்த லைனில் இருக்கிறது அசனன்ஸ். அடுத்தது கான்சனன்ஸ். ஸோ எப்படி நம்ம வந்து அசனன்ஸ்க்கு வவல் வச்சு பார்த்தோமோ அதுவே வந்து கான்சனன்ஸ்க்கு வச்சு பார்த்தோம்னா அதுதான் கான்சனன்ட். அதாவது ஏஐஓயை தவிர்த்து மீதி இருக்கும் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் சவுண்டு வந்துச்சுன்னா அதில் இருக்கிறது கான்சனன்ஸ். ஆஸ் தி டாக்டர் எக்ஸாமின் மை கம்ப்யூட்டர் ஐ ஜஸ்ட் ஹேட் டு சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஆர்ல முடியுதா கான்சனன்ட், கம்ப்யூட்டர் ஆர்ல முடியுது. ஸோ இது ரெண்டுமே இந்த ரெண்டு வார்த்தை இந்த லைனில் வரதுனால இதில் இருக்கிறது கான்சோனன்ஸ். அடுத்தது மெட்டஃபர் அப்படின்னா ரெண்டு பொருள்களை கம்பேர் பண்ணுறது. இதில் இன்ஃபர்மேஷனையும் மலை மாதிரி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த கம்பேரிட்டிவ் வார்த்தைகள் தேனு, அஸ்ஸு, லைக் இதெல்லாம் இல்லாமல் மலையையும் இன்ஃபர்மேஷனையும் கம்பேர் பண்ணதுனால இதில் இருக்குது மெட்டஃபர். தென் மை கம்ப்யூட்டர் காட் அ வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக். ஸோ இங்கே வைரஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட் அ வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வைரஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ வைரஸையும் வந்து பிடிச்சிருக்குன்றதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையில் இந்த லைனில் இருக்குது மெட்டஃபர். அடுத்தது அனஃபோரா. அனஃபோரானா ரிப்பீட்டேஷன், பட் ஒவ்வொரு லைனில் ரிப்பீட் ஆகிருக்கணும். ஒரே லைனில் ரிப்பீட் ஆகாமல் அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா அது அனஃபோரா. ஸோ இதில் மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரைனி அண்ட் ஸ்மார்ட். இல்லை மை கம்ப்யூட்டர், அடுத்த லைனும் பாருங்கள் திருப்பி மை கம்ப்யூட்டர்னே ஆரம்பிக்குது. ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ தி ஆன்சர் ரியலி குவிக். திருப்பி அடுத்த லைனும் பாருங்கள் மை கம்ப்யூட்டர் டசன்ட் செக் தட் மை ஸ்பெல்லிங்ஸ் ஆர் ரைட். ஸோ மை கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தை இந்த மூணு லைன்லையும் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இது அனஃபோரா. அதே மாதிரி அடுத்த பேராகிராஃப்லையும் அண்டுன்ற வார்த்தை எல்லா லைன்லையுமே ரிப்பீட் ஆகிருக்கும். அண்ட் இன்ஸ்டட், அண்ட் ஹைட்ஸ், அண்ட் ஒன் டே, அண்ட் பிஹேவ், இந்த மாதிரி ஒரே வார்த்தை பல லைன்ல ரிப்பீட் ஆச்சுன்னா அது அனஃபோரா. அடுத்தது பர்சானிஃபிகேஷன். ஸோ ஒரு நான் லிவிங் திங்க்கு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் கொடுத்தோன்னா அது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயமில் வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த லைன் எல்லாமே நமக்கு பர்சானிஃபிகேஷன். இந்த போயமில் முக்காவாசி லைன் நமக்கு பர்சானிஃபிகேஷன். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் அவங்க ஹியூமன் மாதிரியே போயப்ட்டு வந்து சொன்னதுனால மேக்ஸிமம் லைன் நம்ம பர்சானிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ என்னென்ன லைனை பார்ப்போம். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரைனி அண்ட் ஸ்மார்ட். பிரைனி ஸ்மார்ட் இதெல்லாம் நம்ம ஹியூமன் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் சீம்ஸ் டு நோ மவுண்டன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட். பை ஹார்ட் அப்படின்றது மனப்பாடம் பண்ணுற கேரக்டரிஸ்டிக் ஹியூமனுக்கு மட்டுமே இருக்குது. பட் இந்த இடத்துல கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்காங்க. மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ தி ஆன்சர் ரியலி குவிக். எது ஆன்சர் பண்ணும். ஸோ வந்து நம்ம மனிதர்கள் தான் ஆன்சர் பண்ணுவோம். இந்த இடத்துல கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப் லேட் மை கம்ப்யூட்டர் ஹாஸ் பீன் பிஹேவிங் பேட்லி. பிஹேவியர் அப்படின்றதுல ஹியூமனோட இது இங்கே கம்ப்யூட்டருக்கு இருக்குது. இட்ஸ் ஸோ ஆப்சன்ட் மைண்டட் தட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. மைண்டுன்ற விஷயமே ஹியூமனுக்கானது. பட் இந்த இடத்துல கம்ப்யூட்டரோட சொல்லியிருக்காங்க. இட் ஃபர்கெட்ஸ் டு சேவ் மை ஒர்க் அண்ட் ஸ்டோர் இட் அவே. சேவ் பண்ணிக்கோங்க, நம்ம சொல்லணும் சேவ் தி டேட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் சேவ். ஸோ ஆனால் இந்த இடத்துல இது வந்து கம்ப்யூட்டருக்கு வந்திருக்கு. பட் அது ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். நான் இன்ஸ்டன்ட் மேக் இட் வேனிஷ் இன் தி மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. ஆக்சுவலி வேனிஷ் அப்படின்னு சொல்றது ட்ரெட்ஃபுல் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அன்ஈஸியான சுச்சுவேஷனில் வந்து வைக்குது அப்படின்னு. இதெல்லாமே ஹியூமனுக்கான கேரக்டரிஸ்டிக். பட் இது கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஹைட்ஸ் மை ஃபைல் ஸோ தட் தே வேனிஷ் ஃப்ரம் சைட். ஹைட்ஸ் மை ஃபைல் மறைச்சி வைக்குது என்னோட ஃபைலை. ஸோ வந்து ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். அண்ட் ஒன் டே மை நாட்டி கம்ப்யூட்டர் ஆக்சுவலி காபிள்ட் அ வார்ம். காபிள்டுனா முழுங்கிறது ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். அண்ட் பிஹேவ் ஸோ எராட்டிக்கலி தட் இட் மேட் மீ ஸ்க்ரிம். பிஹேவ் அப்படின்றதும் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். அண்ட் தென் மை கம்ப்யூட்டர் காட் அ வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக். வெரி சிக் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது. இதுவும் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். பட் இந்த இடத்துல கம்ப்யூட்டர் மென்ஷன் ஆயிருக்கு. டாக்டர் டூ யூ திங்க் மை டயர்ட் கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் அ ஹாலிடே. டயர்ட் அப்படின்ற வார்த்தையும் ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுறது, ரொம்ப டயர்டாக இருக்குன்றது இந்த இடத்துல கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணதுனால இந்த இதுவும் பர்சானிஃபிகேஷன்.
டாக்டர் டூ யூ திங்க் மை டயர்ட் கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் அ ஹாலிடே அப்படின்றது இது வந்து ரெட்ரோக்கல் கொஷின் அப்படின்வாங்க. ஸோ ரெட்ரோக்கல் கொஷின் அப்படின்னா போயம்குள்ளேயே கொஷின் மார்க் போட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து ரெட்ரோக்கல் கொஷின்வும், வாண்ட்ஸ் அ ஹாலிடே அப்படின்னு கொஷின் மார்க் போட்டதுனால இது ரெட்ரோக்கல் கொஷின். இது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு போயம் பேராகிராஃப், ஒரு போயம் லைனில் கொஷின் மார்க் இருந்தாலே அது ரெட்ரோக்கல் கொஷின். அதாவது என்னன்னா அந்த பொயட்டிக் ரிதம்காக எழுதுவாங்க. ஸோ ஹைப்பர்போலானா என்னது? ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக எக்ஸாகரேட் பண்ணி சொன்னால் அது ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். இட் சீம்ஸ் டு know mountain of information by heart. ஸோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணும் அப்படின்றது நார்மல். மவுண்டைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், மலை மாதிரி இன்ஃபர்மேஷனை பை ஹார்ட்டாக வச்சிருக்கும்ன்றது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது. ஸோ இந்த லைனில் இருக்கிறது ஹைப்பர்போலா. அண்ட் ஒன் டே மை நாட்டி கம்ப்யூட்டர் ஆக்சுவலி காபிள்ட் அ வார்ம். ஸோ இந்த இடத்துல வந்து காபிள்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அட்டாக்ட் பை அ வார்ம், ஏட் அ வார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். காபிள்ட் அப்படியே முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஹைப்பர்போலா. தென் மை கம்ப்யூட்டர் காட் அ வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக். இது வந்து பன். இது வரைக்கும் நம்ம இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை எந்த போயம்ல பார்த்துருக்க மாட்டோம். இந்த போயம்ல ஒரு ஸ்பெஷலான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ பன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு படிக்கும்பொழுது ரெண்டு மீனிங் நமக்கு தோணும். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரே வார்த்தை இரண்டு மீனிங்கில் வந்துச்சுன்னா அதை நம்ம பன் அப்படின்னு சொல்லுவோம். தென் மை கம்ப்யூட்டர் காட் அ வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக். காட் அ வைரஸ் அப்படின்னா அதுக்கு வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு மீனிங். இன்னொன்று வைரஸ் அட்டாக்னா என்னது? ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு சரியாக வேலை செய்யலைனாலே ஒருவேளை வைரஸ் அட்டாக் ஆகிருக்குமோ அப்படின்னு நம்ம கூட யோசிப்போம். ஸோ கம்ப்யூட்டர் சரியாக வேலை செய்யலைனாலும் இல்லை வைரஸ் அட்டாக்னாலும் ஸோ இந்த லைனை படிக்கும்போது நமக்கு ரெண்டு சினாரியோ தோணுது. ஓகேவா? ஒன்று நிஜமான வைரஸ் அட்டாக், இல்லை இது சரியாக வேலை செய்யலாம் அதனால வைரஸ் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரெண்டு தாட்ஸ் வரதுனால இதுக்கு பேர் பன் அப்படின்னு சொல்லுவோம். மை கம்ப்யூட்டர் டசன்ட் செக் தட் மை ஸ்பெல்லிங்ஸ் ஆர் ரைட். ஸோ இது வந்து எலிஷன். ஓகேவா? ஸோ எலிஷனா என்னது? முழுசாக எழுத வேண்டிய வார்த்தையில் ஒரு ரெண்டு லெட்டர்ஸை விட்டுட்டு அப்போஸ்ட்ரஃபி போட்டு எழுதியிருப்பாங்க. இங்கே டஸ்இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக டஸ் நாட் என்ஓடின்னு எழுதணும். ஓக்கு பதில் தான் மேலே அப்போஸ்ட்ரஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனில் இருக்குது எலிஷன். அடுத்தது ரைமிங் ஸ்கீம். இந்த போயம் ஃபுல்லாகவே ஏஏ பிபி மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை இந்த போயம் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரைமிங் ஸ்கீம் அந்த வார்த்தையை போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பேராகிராஃபும் ஏஏ பிபியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போயம் பார்த்தோம், எல்லா லைனுமே ஏஏ பிபியாக இருக்கும்ட்டு. அப்படி ஏஏ பிபியாக இருந்துச்சுன்னா அந்த போயமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏஏ பிபி. ஸோ அந்த ரெண்டு லைனும் மேட்ச் ஆகும், ஏஏ பிபி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த போயமும் கப்லெட் போயம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏஏ பிபி இந்த மாதிரி ஒரு போயம் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கப்லெட். ஸோ இதோட நம்ம இந்த போயம் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போயம் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போயமில் நம்ம போயம் நம்பர் 19 யுவர் ஸ்பேஸ் அப்படின்ற போயம் டேவிட் பேட்ஸ் அப்படின்றவர் எழுதினது. இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ போயமையும் போயிட்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்ப்போம். ஸ்பேஸ், நமக்கு ஒரு இடம் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம பேட்டை தூக்கிட்டு விளையாட போயிடுவோம். ஸோ நமக்கு ஒரு காலி இடம் கிடைச்சாலே பேட்டை எடுத்துகிட்டு விளையாட போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி யுவர் ஸ்பேஸ் அப்படின்றது டேவிட் பேட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போயம் பார்ப்போம். இந்த போயம் முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா நம்ம யார் யார்கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதான் இந்த போயம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். ஸோ நம்ம வந்து யாராக இருந்தாலும் ஜென்டலாக பேசணும். ஏன்னா ஃபியரால் ரூல் பண்ணுறதை விட லவ்வால் ரூல் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்றாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மேர் அப்படின்றது. ஸோ ஹார்ஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பயமுறுத்தக்கூடாது. தி குட் வி மைட் டூ ஹியர். ஸோ வந்து நம்ம ஹார்ஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஜென்டலாக பேசணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய நல்லது செஞ்சதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸ்பீக் ஜென்டில், லவ் டாத் விஸ்பர் லோ. டாத் அப்படின்றது டஸ். ஸோ லவ் டஸ் விஸ்பர் லோ, தி வாஸ் த ட்ரூ ஹார்ட் பைண்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஜென்டலாக பேசணும் அப்படின்னா உண்மையான லவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹார்ட்டோட அது பைண்ட் ஆகிடும் அப்படின்றாங்க. நான் ஜென்டலி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்ஸ் அண்ட் ஃப்ளோ. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஜென்டலாக பேசும்பொழுது ஸோ ஒரு ட்ரூ லவ் இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து உருவாகுது. அஃபெக்ஷன் வாய்ஸஸ் கைண்ட். ஸோ அஃபெக்ஷனாக பேசும்பொழுது அந்த வாய்ஸ் வந்து வெரி கைண்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஜென்டலாக பேசும்பொழுது லவ் இருந்துச்சு அப்படின்னா அது சின்னதாக விஸ்பர், சின்னதாக ஒரு சத்தம் கொடுக்கும். அப்புறம் ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட் ஆகும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ளோ ஆகும். அப்புறம் அஃபெக்ஷன் வாய்ஸ் வந்து கைண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃபில் சொல்லப்பட்டது. ஸ்பீக் ஜென்ட்லி டு தி லிட்டில் சைல்ட். ஸோ ஒரு குழந்தைகிட்ட கொஞ்சம் ஜென்டலாக பேசுங்க. இட்ஸ் லவ் பி ஷூர் டு கெயின். ஸோ ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஜென்டலாக பேசும்போது தான் அதோடைய லவ் நமக்கு கிடைக்கும். டீச் இட் இன் ஆக்சன்ட் சாஃப்ட் அண்ட் மைல்ட். அதுக்கு சொல்லித்தரும்பொழுது ஆக்சன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா பேசுகிற வழிமுறை. ஸோ சாஃப்டாகவும் மைல்டாகவும் அப்போ தான் நாம் அதுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். இட் மே நாட் லாங் ரிமைன். ஸோ நம்ம வந்து ரொம்ப நாள் அப்படி பேசுகிற மாதிரி இருக்காது. ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசும்பொழுது இப்படி பேசுகிறதா அது ஒரு லவ்வை நம்ம கெயின் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு தி யங்.
அப்புறம் டீனேஜ் கிட்ட வந்து அதாவது அதான் இங்கே யங்குன்றாங்க. ஃபார் தே வில் ஹாவ் இனஃப் டு பியர். ஸோ அப்போ தான் நம்ம சொல்கிறத அவங்க தாங்கிப்பாங்க. பாசிங் த்ரூ திஸ் லைஃப் அஸ் பெஸ்ட் தே மேபி. ஸோ இந்த ஃபேஸை கடக்கிறதா லைஃப்லேயே கஷ்டம், அந்த லைஃபையுமே நம்ம ஜென்டலாக பேசும்பொழுது அவங்க பெஸ்ட்டாக கிடக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஷியஸ் கேர். அந்த இட் அப்படின்றதுல ஐ மறைஞ்சது அந்த அப்போஸ்ட்ரோஃபி வந்திருக்கு. இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஷியஸ் கேர். ஸோ நம்ம அப்போ தான் அவங்களை கேர் பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். ஸ்பீக் ஜென்ட்லி டு தி ஏஜ்டு ஒன். ஸோ ஏஜ் ஆனவங்க கிட்ட கொஞ்சம் ஜென்டலாக பேசுங்க. கிரீவ் நாட் தி கேர் ஓன் ஹார்ட். கிரீவ் அப்படின்னா கஷ்டப்படுத்தாதீங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கேர் இல்லாமல் இருக்காங்க, அந்த இதயத்தை திருப்பி கஷ்டப்படுத்தாதீங்க. தி சான்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் ஆர் நியர்லி ரன். ஸோ அவங்களோட காலம் சான்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா அவங்களோட காலம் கிட்டத்தட்ட முடிய போகுது. லெட் சச் இன் பீஸ் டிபார்ட். ஸோ அவங்களுக்கு அமைதி மட்டுமே வந்து சேரட்டும் அப்படின்ட்டு. ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு தி புவர். ஸோ இல்லாதவங்க கிட்ட கொஞ்சம் வந்து தன்மையாக பேசுங்க. லெட் நோ ஹார்ஷ் டோன் பி ஹியர்ட். அவங்கக்கிட்ட ஹார்ஷ் டோன், ஹார்ஷ்னா கொஞ்சம் ரஃப்பான டோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தே ஹவ் இனஃப் தே மஸ்ட் என்டியூர். அவங்க ஆல்ரெடி தாங்க வேண்டியதெல்லாம் தாங்கியிருக்காங்க. வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்ட். ஸோ நீங்கள் ஒரு அன்கைண்ட் அப்படின்னா ஒரு பரிதாபம் இல்லாத ஒரு வார்த்தையை அவங்க கிட்ட யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு போயட் சொல்கிறாரு. ஸ்பீக் ஜென்ட்லி டு தி எர்ரிங் அப்படின்றது. எர்ரிங் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் ஏதாவது தப்பான செயலை ஈடுபட்டிருப்பாங்க. நோ, தெரிஞ்சுதான். தே மே ஹாவ் டாயில்ட் இன் வெயின். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் ஆனாலும் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் ஸ்பீக் ஜென்டில், ஸோ ஜென்டலாக பேசுங்க அப்படின்றாங்க. பெர்சான்ஸ் அன்கைண்ட்னஸ் மேட் தெம் ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அதாவது அன்கைண்ட்னஸ் அவங்க பண்ணதை வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. வின் தெம் பேக் அகைன். ஸோ அவங்கள வின் பண்ணனா லவ்வால் வின் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப். இந்த இடத்துல ஹீ அப்படின்றது கடவுளை குறிக்கிறாங்க. டு பென் மேன் ஸ்டபர்ன் வில். ஸோ ஒரு மேனோட ஸ்டபர்ன் வில்லை பென் பண்ணுறதுக்காக அவர் எவ்வளவோ வந்து பண்ணியிருக்காரு. வென் எலிமெண்ட் வேர் இன் ஃபியர் ஸ்ட்ரைஃப். ஸோ ஒரு விஷயங்களும் ஸ்டைஃப் அப்படின்னா என்னென்னா அப்படியே புரட்சியாக இருக்கிறது. ஸோ ஸ்ட்ரைஃப் அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறதுனா பிரச்சனையாக இருக்கிறத. செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில். அதாவது வென் எலிமெண்ட் வேர் இன் ஃபியர் ஸ்ட்ரைஃப் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனை கொடுக்கும் பொழுதும் அதுங்க கிட்ட செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில். ஸோ இன்னும் பீஸ் வரும், ஏன்னா நம்ம வந்து ஒரு கடவுளால் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸ்பீக் ஜென்ட்லி திஸ் இஸ் அ லிட்டில் திங். ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கிட்டையும் ஜென்டலாக பேசுங்க. ட்ராப்டு இன் தி ஹார்ட்ஸ் டீப் வெல். ஸோ அப்போ தான் உங்கள் இதயத்தில் நம்ம வார்த்தை வந்து இருக்கும். தி குட் தி ஜாய் விச் இட் மே பிரிங் எட்டர்னிட்டி ஷெல் டெல். எட்டர்னிட்டி அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இருக்கும் நம்ம வாழ்க்கை, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பற்றி சொல்லும் அப்படின்றதான் இந்த போயம். இது எல்லாமே டேவிட் பேட்ஸ் அவர்கள் எழுதின போயம். ஸோ இந்த போயமில் இருக்கும் சினானியம்ஸ் பார்ப்போம். ஹார்ஷ் அப்படின்னா ரஃப்பான வார்த்தைகள். டாத் அப்படின்றது பழைய இங்கிலீஷ் வார்த்தை. டஸ் அப்படின்றது அதுக்கான அர்த்தம். விஸ்பர் அப்படின்னா லோ வாய்ஸ், குசு குசுன்னு பேசுறதா விஸ்பர் அப்படின்வோம். ஆக்சன்ட் அப்படின்னா எம்ஃபசஸ். ஸோ ஆக்சன்ட் அப்படின்னா வழி நடத்துறது, ஸோ அதுதான் எம்ஃபசஸ். ஆங்ஷியஸ் அப்படின்னா ஃபீலிங் வரிட் ஆர் ஷோயிங் வரி. ஸோ கவலையாக இருக்கிறதா ஆங்ஷியஸ்ன்னு சொல்லுவோம். கிரீவ் பி சாரோஃபுல், இதுவும் கவலையை தான் குறிக்குது. ஆங்ஷியஸ் அப்படின்னா கோபம் கலந்த கவலை. கிரீவ் அப்படின்னா வெறும் அந்த தொய்ந்த கவலை. எர்ரிங் அப்படின்னா ஹேவிங் டன் ராங், தப்பு செஞ்சது தான் எர்ரிங் அப்படின்வோம். டிபார்ட் அப்படின்னா லீவ். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அதை டிபார்ட் அப்படின்னு சொல்லுவார். தி ட்ரெயின் டிபார்ட் தி ஸ்டேஷன் அப்படின்னா கிளம்புறது, ஓகேவா. ஸோ என்டியூர் அப்படின்றது சஃபர் பேஷண்ட்லி. ஸோ என்டியூரன்ஸ் அப்படின்னா அந்த கஷ்டத்தை அப்படியே பேஷன்ஸாக தாங்கிக்கிறது, அமைதியாக தாங்கிக்கிறது. டாயில்டு அப்படின்னா ஒர்க்டு ஹார்ட், ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. வெயின் அப்படின்னா ப்ரொடியூசிங் நோ ரிசல்ட், அவங்க என்ன பண்ணாலும் பிரயோஜனப்படாது அப்படின்னா அது வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டபன் ஒன் ரெஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன், ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறது மீன்ஸ் முரடனாக இருக்கிறது, அவங்களோட கருத்தை அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரிஃப் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட். அதான் சொன்ன இல்லையா, இந்த புரட்சி இந்த போராட்டம் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, அதை எதிர்த்து பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிஃப், டிஸ்அக்ரிமெண்ட். எட்டர்னிட்டி எண்ட்லெஸ் ஆர் நோ எண்ட். ஸோ மரணமில்லாத அந்த வாழ்வை தான் எட்டர்னிட்டி அப்படின்வாங்க. ஸோ இந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின், why should we speak gently? ஏன் ஜென்டலாக பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. we must speak gently to win the love of others. அதர்ஸோட லவ்வை வின் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக ஜென்டலாக தான் பேசணும். what do you infer about ஸ்பீக்கிங் வித் அதர்ஸ் ஃப்ரம் திஸ் போயம்? ஸோ இந்த போயம் மூலயமா அதர்ஸ், அதாவது அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீக் ஜென்டில் அப்படின்றது. வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் ஹார்ஷ்லி? ஹார்ஷாக ஒரு மாதிரி ரஃப்பாக பேசுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்பீக்கிங் ஹார்ஷ்லி டு பீப்புள் வில் டிப்ரைவ் அஸ் ஆஃப் ஆல் குட் வி டூ. நம்ம என்ன
என்னதான் நல்லது பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் அந்த ஒரே வார்த்தை மறக்க வச்சிரும். ஸோ டிப்ரைவ். ஸோ எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அந்த காரியத்தெல்லாம் அந்த வார்த்தையை மறக்க வச்சிரும். ஸோ அதனால யார்கிட்ட பேசினாலும் ஜென்டலாக பேசுங்க, ஹார்ஷாக பேசாதீங்க அப்படின்னு போயட் சொல்கிறார். ஒய் டஸ் தி போயட் டெல் அஸ் டு ஸ்பீக் ஜென்ட்லி டு தி யங் சில்ட்ரன்? ஏன் யங் சில்ட்ரன் கிட்ட வந்து அன்பாக பேசணும் அப்படின்னா அவங்களோட லவ்வை நம்ம கெயின் பண்ணணும். ஸோ ஏன்னா அவங்க குழந்தைங்க டக்குன்னு அட்டாச் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா நாம் அவங்கக்கிட்ட ஜென்டலாக தான் பேசணும். ஹவு ஷுட் யூ ஸ்பீக் வித் ஓல்டு பீப்புள்? ஓல்டு பீப்புள் அதாவது வயசானவங்க கிட்ட எப்படி பேச சொல்கிறாங்கன்னா, யாராக இருந்தாலும் இந்த போயம் முழுக்க முழுக்க ஜென்டலாக தான் போயட் வந்து பேச சொல்கிறார். அடுத்தது இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஸோ அலிட்ரேஷன் பார்த்துருவோம். தி வாவ்ஸ் தட் ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட் தட் ட்ரூ டி வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்ட் வித்தவுட் வேர்டு. ஸோ WW ட்ராப்டு இன் தி ஹார்ட்ஸ் டீப் ட்ராப்டு டீப்டு. அப்புறம் அசனன்ஸ்னால் என்ன சொன்னேன், வவல் சவுண்டு வரணும். அதே வவல் சவுண்ட் எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகணும். ஸோ இந்த லைன் பாருங்கள். ஸ்பீக் ஜென்ட்லி லவ் டாட் விஸ்பர் லோ. லவ் டாட் அந்த ஓ அந்த சவுண்ட் வருது பாருங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு தி லிட்டில் சில்ட்ரன் லிட்டில் ஷி அந்த லீ சி. ஸோ இந்த லைனில் இருக்கிறது அசனன்ஸ். இட் மே நாட் லாங் ரிமைன் நா லா. ஸோ இதனால் இது அசனன்ஸ். ட்ராப்டு இன் தி ஹார்ட்ஸ் டீப் வெல். ஸோ ட்ரா அந்த இது வருது. ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் இதுலேயும் அந்த இ அப்படின்ற வார்த்தை. டீப் வெல் HEDEWE. இந்த லைனில் ஃபுல்லாக அந்த ஈன்ற வார்த்தை ரிப்பீட்டடாக சவுண்டோட வரதுனால இந்த லைனில் இருக்குது அசனன்ஸ். ஸோ அதே மாதிரி கான்சனன்ஸ் அப்படின்னா என்ன சொன்னேன், வவல்ஸை தாண்டி இருக்கும் கான்சனன்ட் வார்த்தைகள் அந்த சவுண்டோட ரிப்பீட்டடாக வரும்பொழுது அதை நம்ம கான்சனன்ஸ்னு சொல்வோம். இந்த லைனில் பாருங்கள். என் வென் எலிமெண்ட் வேரின் ஃபியர்ஸ் ஸ்ட்ரைஃப். ஃபியர்ஸ் அந்த சி ஸ்ட்ரைஃப் அந்த இயர்ஸ் ஈஃப் அந்த ரெண்டும் கிட்டத்தட்ட அந்த ரைமிங் மாதிரி வரதுனால இதில் இருக்குது கான்சனன்ஸ். அடுத்தது இந்த போயமில் இருக்கும் மெட்டஃபர். தி சாண்ட் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி லேர்ன். இங்கே சாண்டையும் மணலையும் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ் வார்த்தை யூஸ் பண்ணல. ட்ராப்டு இன் தி ஹார்ட்ஸ் டீப் வெல். இங்கே இதயத்தையும் வெல் அதாவது டீப் வெல். ஸோ அந்த டீப்னஸையும் அதாவது ஆழத்தையும் இதயத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனில் இருக்குது மெட்டஃபர். அடுத்தது பர்சானிஃபிகேஷன். ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி லவ் டாட் விஸ்பர் லோ. விஸ்பர் அப்படின்றது நம்ம பேசுறது அந்த வந்து லைட்டாக அந்த குசுன்னு பேசுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். இங்கே வந்து இது ஹியூமன்கே தான் கம்பேர் பண்ணுறாங்க. லவ் எப்படி பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ்வும் ஃபஸ்ட்டு குசுன்னு தான் பேசும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பேசுகிறத லவ்வோட கம்பேர் பண்ணதுனால இது பர்சானிஃபிகேஷன். அண்ட் ஜென்டில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்ஸ் அண்ட் ஃப்ளோ. ஆக்சன்ட் அப்படின்றது வழி நடத்துறது ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்போட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அஃபெக்ஷன் வாய்ஸ் இஸ் கைண்ட். இல்லை வாய்ஸு கைண்ட் ரெண்டுமே ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். இல்லை அஃபெக்ஷனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பர்சானிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி ரிப்பிட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷனாக அந்த ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகிறது. வில் ஹாவ் இனஃப் டு பியர். தே ஹாவ் இனஃப் தே மஸ்ட் என்டியூர். ஹாவ் இனஃப் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த லைனில் இருக்கிறது ரிப்பீட்டேஷன். அடுத்தது அனஃபோரா அப்படின்றது அதாவது ஒரே வார்த்தை எல்லா லைன்லையும் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது அனஃபோரா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்பீக் ஜென்டலி இட் இஸ் பெட்டர் ஃபார். ஸ்பீக் ஜென்ட்லி லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார். ஸ்பீக் ஜென்ட்லி லவ் டாட் விஸ்பர் லோ. ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்ட். ஸ்பீக் ஜென்ட்லி டு தி யங் ஃபார் தே. ஸ்பீக் ஜென்ட்லி to the aged old. Speak gently, kindly to the poor. Speak gently to the errand known. Speak gently, he who gave his life. Speak gently, this is a little thing. ஸோ இதில் எல்லாமே இந்த ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்ற வார்த்தை எல்லா லைன்லையும் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இதில் இருக்கிறது அனஃபோரா. அடுத்தது அல்யூஷன். ஸோ பிப்ளிக்கல் டேர்ம்லாம் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து மறைச்சி வேற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அது அல்யூஷன்னு சொல்லுவோம். இங்கே ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப். ஹீ அப்படின்றது இங்கே கடவுளை குறிக்குது. ஓகேவா. செட் டு தம் பீஸ் பி ஸ்டில். ஸோ பீஸ் பி ஸ்டில் அப்படின்னா இன்னும் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் பீஸ் பி ஸ்டில் அப்படின்ற வார்த்தை. ஓகேவா. எலிஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை எலிமினேட் ஆனா நம்ம எலிஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன் பாருங்கள். இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஷியஸ் கேர். இட் இஸ் ஐ டீன்னு வரணும். அந்த ஐக்கு பதிலாக தான் அப்போஸ்ட்ரோஃபி போட்டாங்க. ஸ்பீக் gently this a little thing. THIS தான் வரணும். இங்கே அந்த ஹெச் மறைஞ்சு அந்த அப்போஸ்ட்ரோஃபி வந்திருக்கிறதுனால இதுவும் எலிஷன். ஸோ யுஃபிமிசம் அப்படின்வாங்க. கன்வே நெகட்டிவ் திங்ஸ் என்ன பாசிட்டிவ் வே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்லையே பார்த்துருப்போம். இறந்துட்டாருன்னு சொல்ல மாட்டோம், இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவோம். கேட்கும்பொழுது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்காமல் இருக்கணும், ஆனால் அந்த விஷயமும் கன்வே ஆகிடணும். அப்படி பண்ணோன்னா அது யுஃபிமிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயமில் யுஃபிமிசம். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எந்த போயம்லையும் பார்த்துருக்க மாட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துக்கோங்க. they have enough they must endure. அப்படின்னா endure அப்படின்னா அவங்க தாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க தாங்கிட்டாங்க அப்படின்றது தான். ஓகேவா. இந்த இடத்துல endure அப்படின்றது பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையாக அங்கே வார்த்தை என்ன வரணும்னா அவங்க தாங்க முடியாத துன்பத்தை தாங்கியிருக்காங்க. ஸோ இதை சொல்லும்போதே நம்ம கஷ்டமாக இருக்கும். பட் நெகட்டிவாக சொல்லாமல் endure அப்படின்ற பாசிட்டிவ் வார்த்தையை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் யுஃபிமிசம். அடுத்தது இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம். இதுக்கும் எல்லா பேராகிராஃப்மே ஏபி ஏபி அப்படின்னு முடியும்.
ஸோ நம்ம அடுத்தது போயம் நம்பர் 20 சி ஃபீவர் அப்படின்ற போயம் பார்க்க போகிறோம். இது ஜான் மேசிஃபீல்ட் அப்படின்றவங்க எழுதின ஒரு போயம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சி எப்படி இருக்கும், மாஸ் பெருசாக இருக்கும் அப்படின்றத வச்சு மாசிஃபீல்ட் அப்படின்றது. ஸோ இந்த போயம் என்ன அப்படின்னா ஒரு ஆக்சுவலி இந்த போயட் வந்து எப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும், அதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி. அவருக்கு கடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கடலில் எப்படியெல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் அப்படின்றது தான் இந்த போயமில் சொல்லியிருக்கார். ஐ மஸ்ட் கோ down to the sea again, to the lonely sea and the sky. நான் திரும்பவும் கடலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு அமைதியான ஒரு தனிமையான கடலும், கடலில் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வானமும் கடலும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் அ ஸ்டார் டு ஸ்டியர் ஹேர் பை. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மெரைனர் காம்பஸோ இல்லை ஜிபிஎஸ்ஓலாம் கிடையாது. அப்போ அந்த ஸ்டாரை வச்சு தான் போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய ஸ்டாரை மார்க் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டார் எந்த பக்கம் தெரியுதோ அதை வந்து நார்த்னா ஆக்சுவல் நார்த் ஸ்டார்னு ஒன்று தான். ஸோ இதுதான் நார்த்து. அதை வச்சுட்டு நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போக முடியும். ஸோ வந்து அந்த கடலில் ட்ராவல் பண்ணணும்னா அவருக்கு ஒரு கப்பல் தேவைப்படுது. அவருக்கு சின்ன கப்பல் இல்லை, பெரிய கப்பலாக தான் டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹேர் பை. ஸ்டியர் அப்படின்னா ஓட்டுறது. அண்ட் தி வீல்ஸ் கிக் அண்ட் தி விண்ட் ஸ்ட்ராங் அண்ட் தி ஒயிட் செயில் ஷேக்கிங். ஸோ அப்போனா வீல்ஸ் கிக் பண்ணுறது ஓகேவா. அந்த கப்பலுக்கு அடியிலையும் ப்ரொப்பலர் வீல்ஸ் இருக்கும். ஸோ அந்த வீல்ஸ் கிக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், விண்டோடைய சாங். ஸோ கடலில் அந்த காற்றும் அடிக்கும், அதுவும் அந்த கப்பலை தள்ளும். தி ஒயிட் செயில் ஷேக்கிங். ஸோ அதுக்கு நடுவில் போகிற அந்த கப்பல் ஷிப் வந்து அப்படியே ஷேக், ஏன்னா அந்த கடல் அலையில் அப்படியே தழும்பிக்கிட்டே போகும். அண்ட் அ கிரே மிஸ்ட் ஆன் தி சீஸ் ஃபேஸ் அண்ட் தே க்ரூ அண்ட் அ கிரே டான் பிரேக்கிங். ஸோ அந்த கடலில் போகும்பொழுது நமக்கு சில இடங்களில் மிஸ்ட், கிட்டத்தட்ட கிரே மிஸ்ட் மாதிரி நம்ம கடலில் தெரியும். ஸோ கிரே டான் பிரேக்கிங். அந்த மிஸ்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த விடியற் காலை, அதை தான் வந்து கிரே டான். ஸோ டான் அப்படின்னா விடியற் காலை. அந்த கிரே டான் அப்படியே பிரேக் ஆகுது. ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீ அகைன் அண்ட் ஃபார் காலிங் ஆஃப் தி ரன்னிங் டைட். நான் ஏன் திரும்பவும் கடலுக்கு போகணும் அப்படின்னா அந்த டைட், அந்த அலை என்னை திருப்பி கூப்பிடுது. அந்த அலைகளை நான் ரசிக்கணும். அதுதான் கால் ஃபார் தி ரன்னிங் டைடு. டைடுனா அலை. இஸ் அ வைல்ட் கால் அண்ட் அ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைட். ஸோ அதோடைய கால் அப்படின்னா அந்த அலை என்னை கூப்பிடுது. அது ஆனால் வைல்டு டெரராக இருந்தாலும் அது கிளியராக என்னை வா வா அப்படின்னு கூப்பிடுது. அதை நான் வந்து புறக்கணிக்க முடியாது. டினைட் அப்படின்னா அதை என்னால் புறக்கணிக்க முடியாது. நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்றது இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கார். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் தி ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். ஸோ நான் என்ன கேட்குறேன், ஒரு காத்தடிக்கும் நாள், அதுக்கு மேலே அப்படியே ஒயிட் கிளவுட்ஸ் அப்படியே பறந்து போகணும். அண்ட் தி ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் தி ப்ளோன் ஸ்பியூம் அண்ட் தி சீகல்ஸ் க்ரை. ஸோ என்ன அப்படின்னா நம்ம கடலில் போகும்பொழுது அந்த தண்ணி ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். ப்ளோன் ஸ்பியூம், கடலில் வந்து பார்த்திங்கன்னா நுரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் சீ ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தி சீகல்ஸ் க்ரையிங். ஸோ கடலில் இருக்கும் அந்த சீகல்ஸில் கத்திக்கிட்டு இருக்கு. க்ரையிங் அப்படின்றது அந்த சீகல்ஸோடைய சத்தம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீ அகெயின் டு தி வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். ஸோ என்ன அப்படின்னா இந்த அலைஞ்சு திரிஞ்சு இந்த வாழறது நாடோடி வாழ்க்கை, இதுதான் வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். நான் ஏன் கடலுக்கு போகணுன்னா எனக்கு அந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு வாழணும்னு ஆசையாக இருக்குது. டு தி கல்ஸ் வே, அதாவது சீகல்ஸ் வே அண்ட் தி வேல்ஸ் வே வேர் தி வின் லைக் அ விட்டட் நைஃப். எப்படி ஒரு சீகல் அந்த கடலுக்கு நடுவில் போயிட்டு விளையாடிட்டு திரும்பி திரும்பி வருதோ, எப்படி வேல்ஸ் எல்லாமே அந்த வேல் மீன்கள் எல்லாமே அந்த கடலில் விளையாடி திரிஞ்சு வருதோ, அதே மாதிரி நானும் அந்த கடலில் தெரியணும். வேர் தி வின்ஸ் லைக் அ விட்டட் நைஃப். ஆனால் கடலில் வீசுகிற காற்று எப்படி இருக்குன்னா ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு வெட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சல்லு சல்லு நடிக்குமா. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ மெரி யான் ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெலோ ரோவர். ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஆசை, என்னால் வந்து அந்த கடலில் போயிட்டு இறங்கி விளையாட முடியும். யான் அப்படின்னா எதிர்பார்க்குற ஒரு சின்ன ஆசை. ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெலோ ரோவர். ஸோ சிரிச்சிட்டு நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் வென் தி லாங் ட்ரிக் இஸ் ஓவர். அதாவது லாங் ட்ரிக் அப்படின்னா இது வந்து டெத்தை சொல்கிறாங்க. ஸோ ஒரு குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் வென் தி லாங் ட்ரிக் இஸ் ஓவர். அதாவது கிட்டத்தட்ட இங்கே டெத்துன்றதை விட வாழற அந்த லைஃப். ஸோ இந்த வாழ்க்கையில் அவரோட வாழ்க்கையில் நிறைய கலவரங்கள் இருக்குது போல், நிறைய பிரச்சனைகள் இருக்குது போல். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நான் ஒரு குவைட்டான ஸ்லீப்க்கும் ஸ்வீட்டான ட்ரீமுக்கும் போகணும் அப்படின்னா நான் வந்து கடலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த போயமை முடிக்கிறாரு. ஸோ இந்த போயம் ஜான் மேஸ்ஃபீல்ட் அப்படின்றவர் எழுதின போயம். ஸோ அபவுட் தி போயட், ஜான் மேஸ்ஃபீல்ட் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட் அண்ட் அ ரைட்டர். அவர் வந்து இங்கிலீஷ் போயட் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஹி வாஸ் அப்பாயிண்டட் போயட் லாரேட் ஆஃப் யுனைடெட் கிங்டம் இன் 1930. யுனைடெட் கிங்டம் உடைய அந்த அரசவை புலவராக 1930 இருந்தவர் தான் இந்த ஜான் மேஸ்ஃபீல்டுன்றவர். இந்த போயம்ல இருக்கும் சினானியம் ஸ்டார் டு ஸ்டியர். தி நார்த் ஸ்டார் இஸ் தி போல் ஸ்டார் விச் டெல் தி sailor where north is and thus they can steer the ship correctly. ஸோ ஸ்டார்ன்றது நார்த் ஸ்டாரை குறிக்கிறாங்க டைரக்ஷனுக்காக. ஸ்டியர் அப்படின்றது கப்பலை ஓட்டிட்டு போகிறது ஓகேவா. ஃப்ளங் அப்படின்னா த்ரூ.
அப்படின்றது. ஸ்பியூம் அப்படின்னா சீ ஃபோம், அந்த கடல்ல ஒரு மாதிரி நொர நொறையா இருக்கும், அதுவும் ஒரு கடல் உயிரினம் தான். ஓகேவா? வேக்ரண்ட் அப்படின்னா வாண்டரிங், அலைஞ்சு திரியிறது. விட்டட் அப்படின்னா ஷார்பண்ட் அப்படின்னு அர்த்தம். யான் அப்படின்னா எ லாங் அண்ட் ராம்பிள் ஸ்டோரி எஸ்பெஷலி ஒன் தட் இஸ் இம்பாசிபிள், அப்படியே கனா காண்றது, அதுதான் யான் அப்படின்றது. ஃப்ளரீட் அப்படின்னா வரீட். ரோவர் அப்படின்னா வாண்டரர். அதனால தான் நம்ம வந்து ஸ்பேஸுக்கு இந்த ரோவர்லாம் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா என்ன, அது சுற்றி திரிகிறது, வாண்டரர். ட்ரிக் எ பீரியட் ஆஃப் ஸ்டே ஆன் தி ஷிப் ஆஃப்டர் தி வாயேஜ். ஸோ கொஞ்ச காலம் அந்த ஷிப்பில் வந்து வாயேஜ் அப்படின்னா கடல் பயணம் மேற்கொண்டு வந்த ஷிப்பில் கொஞ்ச காலம் தங்கிறது தான் வந்து இங்கே ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி கொஷின்ஸாகவும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் பார்த்துருவோம். தி டைட்டில் ஆஃப் தி போயம் சி ஃபீவர் மீன்ஸ் தி போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் தி சி. ஸோ இந்த போயம் சி ஃபீவரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போயட்க்கு அந்த கடல்லையே தங்கணும், அதாவது லாங் ட்ரிப் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து கரைக்கு திரும்பவே விரும்பலை, அவர் அந்த கப்பல்லையே ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறார். ஸோ இங்கே லாங் ட்ரிப் அப்படின்னு சொல்கிறது வெறும் கடல் பயணத்தை மட்டும் கிடையாது, அந்த வாழ்க்கை பயணத்தையும். ஸோ அதனால் அவர் திருப்பி கடல்லையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். தி போயட் ஆஸ் ஃபார் என்ன கேட்குறாரு அப்படின்னா எ டால் ஷிப். ஸோ ஒரு பெரிய கப்பலை தான் போயட் வந்து கேட்குறார். தி போயட் வாண்ட்ஸ் டு லீட் அ லைஃப் அட் தி சி. லைக் எப்படி ஒரு கடலில் அவர் வாழணும்னு நினைக்கிறாருன்னா, சீகல்ஸும் வேல்ஸும் எப்படி கடலில் ஜாலியாக அலைஞ்சு திரிஞ்சு வாழுதோ அந்த மாதிரி தான் போயட்டும் வாழணும்னு ஆசைப்படுறார். ஸோ அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சி அகேன் டு தி லோன்லி சி அண்ட் தி ஸ்கை. வேர் டஸ் தி போயட் வாண்ட் டு கோ? தி போயட் வாண்ட் டு கோ டு தி லோன்லி சி அண்ட் தி ஸ்கை. ஸோ போயட் வந்து கடலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அண்ட் தி வீல்ஸ் கிக் அண்ட் தி விண்ட் சாங் அண்ட் தி ஒயிட் sail ஷேக்கிங். வாட் அக்கார்டிங் டு தி போயட் ஆர் தி பிளஷர்ஸ் ஆஃப் sail? கடல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது எதெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. ஹியரிங் தி வீல்ஸ் கிக். ஸோ அந்த கப்பலோடைய அந்த வீல்ஸ் வந்து அந்த தண்ணியில் போகிற அந்த சத்தம், கிக் பண்ணுற அந்த சத்தம். ஹியரிங் தி விண்ட் சாங், அடிக்கிற காத்துடைய சத்தம். அண்ட் ஃபீலிங் தி ஒயிட் sail ஷேக்கிங், அப்படியே அந்த கப்பல் அந்த கடல்ல தழும்புற அந்த சத்தம். இது எல்லாம் தான் அந்த செயலிங் அப்போ அவருக்கு வந்து பிளஷர், ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு போயட் சொல்றார். And all I ask is a windy day with the white clouds flying. Why does the poet ask for a windy day? ஏன் அவர் வந்து ஒரு windy day கேட்குறாரு அப்படின்னா, the poet asks for a windy day with the white clouds flying. Spume is blown, அதாவது அந்த கடலுக்கு நடுவில் இருக்க அந்த ஃபோம் நுரைய வந்து அதை தள்ளி விட்டுருது. And the seagulls are crying, அந்த சீகல் அந்த சத்தத்தில் வந்து ஆர்ப்பரிக்கிறது. This will make the poet to enjoy the sail the sea. And all I ask is a merry yarn from a laughing fellow rover. What kind of human company does the poet want? போயட்க்கு யாருடைய கம்பெனி வேணும்னா, the poet wants to hear a merry imaginary story from a fellow wanderer. ஸோ வந்து ஒருத்தர் சுற்றி திரிஞ்சு போயிட்டு வருவார் இல்லையா, அவருடைய அந்த கதைகள்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறார். Then quite sleep and sweet dream when the long trek is over. What does the poet want to do after this voyage is over? இந்த கடல் பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? The poet want to have a quiet sleep and sweet dream when the voyage is over. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அலிட்ரேஷன். ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சி அகேன் டு தி லோன்லி சி அண்ட் தி ஸ்கை. சி ஸ்கை எல்லாமே எஸ். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் ஸ்டார்ட் டு ஸ்டியர் அண்ட் ஸ்டார்ட் டு ஷியர் ஹர் பை. ஆல் அண்ட் ஆல் ஆஸ்க் இது எல்லாமே ஏல் ஆரம்பிக்குது. ஷிப்பு ஸ்டார் ஸ்டியர் இது எல்லாமே எஸ். அண்ட் தி வீல்ஸ் கிக் அண்ட் தி விண்ட் சாங் அண்ட் தி ஒயிட் sail ஷேக்கிங். இதில் வீல்ஸு விண்டு ஒயிட் எல்லாமே டபிள்யூ. சாங்கு செயிலு ஷேக்கிங் எல்லாமே எஸ். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் தி ஒயிட் clouds flying. ஆல் ஆஸ்க் அது இல்லாமல் விண்டி வித்து ஒயிட் எல்லாமே டபிள்யூ. டு தி கல்ஸ் வே அண்ட் தி வேல்ஸ் வே வேர் தி வின்ஸ் இஸ் லைக் அ விட்டட் நைஃப். இதில் எல்லாமே டபிள்யூவில் வரும் பாருங்க. வேல் டபிள்யூ, வே டபிள்யூ, வேர் டபிள்யூ, வின் டபிள்யூ, விட்டட் டபிள்யூ. ஸோ இது எல்லாமே டபிள்யூ. ஸோ இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே அலிட்ரேஷன். டு தி கல்ஸ் வே அண்ட் தி சீகல்ஸ் வே வேர் தி வின்ஸ் லைக் அ விட்டட் நைஃப். லைக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணால் என்ன போடணும்? சிமிலி தான் நம்ம போடணும். ஸோ அதை சிமிலி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது மெட்டஃபர். And all I ask is a merry yarn from a laughing fellow rover. ஸோ merry yarn இந்த இடத்துல அவர் ஒரு ஃப்ரெண்டை வந்து ஒரு நடக்காத ஒரு கதையை சொல்கிற ஒரு ஃப்ரெண்டை வந்து அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ ஃப்ரெண்டையும் நடக்காத ஒரு கதையும் கம்பேர் பண்ணுறதுனால இதில் இருக்கிறது மெட்டஃபர். அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்லோ ட்ரீம் வென் தி லாங் ட்ரிக் இஸ் ஓவர். இங்கே லாங் ட்ரிக் அப்படின்றதையும் வாழ்க்கையையும் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இதனால் இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். இப்போது சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு வார்த்தை பார்க்க டேரெக்டாக இருக்கும், பட் அது டைரக்ட் மீனிங் கிடையாது. இங்கே சீன்னு திருப்பி சொல்கிறது அவர் ஹாப்பினஸ். ஜாய் அப்படின்னு சொல்கிறது ஸ்பீக்கரையே அவர் சொல்லிக்கிறார். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் சி அப்படின்றது ஹாப்பினஸை குறிக்குது, ஜாய் அப்படின்றது ஸ்பீக்கரை குறிக்குது. இது எல்லாமே சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே சிம்பாலிசம்.
அடுத்தது அனஃபோரா. அனஃபோரானா ஒரே வார்த்தை வெவ்வேறு லைன்ல ரிப்பீட் ஆச்சுன்னா அது அனஃபோரான்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை அண்ட் ஆல் தி வீல்ஸ் kick and wind strong and white sail shaking and a grey mist on the sea's face and a grey dawn breaking and all I ask is a windy day with the white clouds flying and the flung spray and the blown spume and the seagulls crying and all I ask is a merry yarn from the laughing fellow rover and quiet sleep and a sweet dream when the long trip over. இதில் அண்டுன்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ அடுத்தது I must go down to the sea again to the lonely sea and the sky. I must go down to the sea again for the calling of the running tide. I must go down to the sea again to the vagrant gypsy life. இதில் I must go down to the sea again வார்த்தை 3 லைன்லையுமே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே அனஃபோரா. ஸோ அடுத்தது இமேஜரி. ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சி அகெயின் டு தி லோன்லி சி அண்ட் தி ஸ்கை. ஸோ அந்த லோன்லி சி அண்ட் ஸ்கை அந்த கடலும் அந்த வானமும் கனெக்ட் ஆகிற இடத்த நமக்கு டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும் பாருங்க. ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சி அகெயின் ஃபார் தி கால் ஆஃப் தி ரன்னிங் டைட். ரன்னிங் டைட்னா அலைகள். ஸோ நம்ம கடல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்ணு முன்னாடி அலைகள் தான் ஞாபகம் வரும். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஷியர் பை ஹர். கப்பல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பெரிய கப்பல் தான் எப்போவுமே ஞாபகம் வரும், டால் ஷிப் தான். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். ஸோ அப்படியே ஒயிட் கிளவுட் அப்படியே வெள்ளையா திட்டா அந்த மேகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும். அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் வென் தி லாங் ட்ரிக் இஸ் ஓவர். ஸ்வீட் ட்ரீம் அப்படின்னாலே அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே மென்மையாக கனவு காண்றது. ஸோ இந்த காட்சி நம்மளால் கற்பனை பண்ண முடியும். அண்ட் தி வீல்ஸ் கிக் அண்ட் தி வின் சாங் அண்ட் தி ஒயிட் செயில் ஷேக்கிங். ஸோ ஒயிட் செயில் ஷேக்கிங் அப்படியே கப்பல் அந்த கடலில் ததும்புறது அப்படியே யோசிச்சு பாருங்க, அது ஈஸியாக நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். அண்ட் தி flung spray and the blown spume and the seagulls crying. சீகல் அப்படின்ற ஒரு பறவை கூட்டமாக அந்த அடறது. இது டக்கு நீங்கள் சீகல் பறவை நிறைய பார்த்துன்னு நம்ம ஊரில் கிடையாது, ஃபாரின்லலாம் நிறைய சீகல் பறவை இருக்கும். ஸோ அவங்களுக்கு கடற்கரையில் சீகல் பார்க்கறதுன்றது ரொம்ப நார்மலான காட்சி. அவங்க சீகல் அப்படின்னாலே டக்குன்னு அந்த சீகல் கூட்டம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அண்ட் அ கிரே மிஸ்ட் ஆன் தி சீஸ் ஃபேஸ் அண்ட் அ கிரே டான் பிரேக்கிங். டான்னா அந்த விடியற் காலை அப்படியே அந்த இருட்டு கலைஞ்சு ஒரு சின்ன மஞ்சள் லைட் அப்படியே உடஞ்சி வெளியே வருது. ஸோ இந்த காட்சியை நம்மளால அந்த விடியற்காலை காட்சியை நம்மளால கற்பனை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இந்த போயம்ல இருக்கும் இமேஜரி லைன்ஸ். அடுத்தது இந்த போயம்ல இருக்கும் பர்சானிஃபிகேஷன். ஸோ ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் நான் லிவிங் திங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சி அகைன் டு தி லோன்லி சி அண்ட் தி ஸ்கை. லோன்லி அப்படின்றது தனிமை. இந்த வார்த்தை யாருக்கானது? ஹியூமனுக்கானது. ஆனால் இங்கே கடலோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் இஸ் பர்சானிஃபிகேஷன். அண்ட் தி வீல்ஸ் கிக் அண்ட் தி வின்ஸ் சாங் அண்ட் தி ஒயிட் செயில் ஷேக்கி. கிக் உதைக்கிறது, சாங் பாடுறது, இது எல்லாமே ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். ஆனால் இந்த இடத்துல அது கப்பலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹை பை. ஸ்டியர் அப்படின்னா ஓட்டுறது. ஸோ ஓட்டுறதை வந்து இங்கே வந்து ஸ்டாரை பார்த்து நான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ போயட் சொன்னதுனால இந்த லைனில் இருக்கிறதும் பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி சிசின்னு தான் இருக்கும். ஸோ இந்த போயம் 2 பேராகிராஃப் தான். நீங்கள் ரைமிங் ஸ்கீம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ பிபி சிசி வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரைமிங் ஸ்கீம்லாம் மனப்பாடமே பண்ணாதீங்க. நீங்களே ஒரு பேராகிராஃப் எடுத்து ஒரு போயம் எடுத்து ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரைமிங் ஸ்கீம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த போயம். ஓகேவா? சி ஃபீவர் அப்படின்ற போயம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது போயம் நம்பர் 21 கரேஜ் அப்படின்ற போயம். எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர் எழுதின ஒரு போயம் தான். ஸோ கரேஜ் அப்படின்னாலும் நம்ம கெஸ்ட்டுன்றது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா கெஸ்ட்டு வந்தால் தோண்டி ஏதாவது தேவையில்லாத கேள்விகள் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ணணும்னா நமக்கு கரேஜ் தைரியம் வேணும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரேஜ் இஸ் என்ன பிரில்லியன்ட் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரேஜ் அப்படின்றது தைரியம் அப்படின்றது அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி செம அறிவாளி இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. கரேஜ் அப்படின்றது அது ஒரு குணம். ஸோ அதில் வந்து பிரில்லியன்ட் அறிவுக்கும் கரேஜுக்கும் அதாவது தைரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எ டேரிங் டீட் இன் அ மொமெண்ட் ஆஃப் ஃபிளாஷ். ஸோ அது வந்து ஒரு டேரிங் டீட். டீட் அப்படின்னா அச்சீவ்மெண்ட் இல்லை ஒரு கமிட்மெண்ட். டேரிங் அப்படின்னா பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த மொமெண்ட்ல வர ஒரு விஷயம் வந்து கரேஜ் தைரியம் கிடையாது. இட் இஸ் இன் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங் பார்ன் ஆஃப் டிஸ்பயர் வித் அ சடன் ஸ்ப்ரிங். ஸோ பார்ன் ஆஃப் டிஸ்பயர் அப்படின்னா லைஃப்ல எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, நான் தோத்துட்டேன், எனக்கு இது மேலே என் லைஃப்பை வாழவே எனக்கு விருப்பம் இல்லை, என் லைஃப்ல எதுவுமே இல்லை அப்படின்னு லைஃப்ல தோணும் பொழுது திடீர்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து என் லைஃப் இனிமேல் தைரியமாக போராட போகிறேன் அப்படின்னு வர விஷயம் கரேஜ், தைரியம் கிடையாது. இட் isn't a creature of flickered hope. ஸோ ஃப்ளிக்கர்டு அப்படின்னா ஃப்ளிக்கர் அப்படின்னா ஆன் ஆஃப். அதாவது நம்ம பல்பெல்லாம் இருக்கு இல்லையா, வீட்டில் ஃபியூஸ் போகும்பொழுது அப்படி சும்மா ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு மங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோப் அப்படின்னா ஒரு நம்பிக்கை. ஸோ தைரியம் அப்படின்றது வந்து போகிற நம்பிக்கை கிடையாது. ஆர் தி ஃபைனல் தக் அட் அ ஸ்லிப் ரோப்.
தக் அப்படின்னா இந்த கயிறு பிடிச்சி விளையாடுற விளையாட்டு. நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கயிறை 2 பக்கம் பிடிச்சி விளையாடுவாங்களா, அதுக்கு பேர் தான் தக் வார்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபைனலாக பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வரதும் தைரியம் கிடையாது. பட் இட் இஸ் சம்டைம் டீப் இன் தி சோல் ஆஃப் தி மேன் தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலலாம் வரது தைரியமே கிடையாது. தைரியம் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் புதஞ்சிருக்கிற விஷயம், அவங்க ஆன்மாவில் எழுதப்பட்ட விஷயம். அது எதுக்காக ஆன்மாவில் எழுதப்பட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பர்பஸ், நமக்குன்னு ஒரு லைஃப் பர்பஸ், அந்த லைஃப் பர்பஸை நம்ம அடையணுன்றதுக்காக ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் வச்சிருக்கிறது. அது சுச்சுவேஷன் படிலாம் வெளியே வராது. பிறந்ததிலிருந்தே தைரியம் அப்படின்றது நம்ம கூடவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தாதான் எனக்கு தைரியம் வரும்ன்றது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிறந்ததிலிருந்தே தைரியம்ன்றது இருக்கு. ஸோ அவங்க லைஃப் பர்பஸை ரீச் பண்றதுக்கு போதுமான தைரியம் அவங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காருங்க. கரேஜ் இஸ் இன் தி லாஸ்ட் ரெசார்ட். லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னா கடைசி ஆஸ்திரம், பிரம்மாஸ்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இன் தி ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் தி கேம் ஆஃப் ஸ்போர்ட். வாழ்க்கையிலையும் சரி, நம்ம ஸ்போர்ட்ஸ் கேமில் இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற கட்டத்தில் வர்றது தைரியம் கிடையாது. இட் இஸ் இன் அ திங் தட் அ மேன் கேன் கால் அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹீ இஸ் ஆப்ட் டு ஃபால். ஸோ அதாவது தைரியம் அப்படின்றது அவன் வந்து இந்த ஃபியூச்சர் டைமில் ஒரு வேளை அவன் கீழே விழுந்தாலும் நான் எப்படி அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுற விஷயமும் அது கிடையாது. If he hasn't it now, he will have it not. இப்போ தைரியம் இல்லைன்னா அவனுக்கு லைஃப்ல எப்பவுமே தைரியம் இருக்காது. ஒரு சுச்சுவேஷன் வந்தா, ஸோ இப்படி நடந்தால் இதை ஃபேஸ் பண்ணா தைரியம் இருக்குமா அப்படின்றதுலாம் கிடையாது. பிறந்ததுலேருந்தே தைரியம் இருக்கு. ஒருவேளை அப்போவே இல்லை அப்படின்னா லைஃப் லாங் அது வராது. when the strain is great and the pace is hard. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஸோ அவங்க போராடுறது பெருசாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துடும் அப்படின்வாங்க. அப்படி வர்றது தைரியம் கிடையாது. for who would strive for a distance goal must always have courage within a soul. ஸோ டிஸ்டன்ஸ் கோல் அப்படின்னா அடைய முடியாத இலக்கை அடையணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள, அவங்க உயிர்க்குள்ளேயே, அவங்க ஆத்மாக்குள்ளேயே அந்த தைரியம் இருக்கும். ஸோ அதனால அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காகலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கரேஜ் இஸ்ன்ட் டேஸ்லிங் லைட். டேஸ்லிங் லைட்னா பலபலன்னு தெரியிற லைட்லாம் கிடையாது. நம்ம கரேஜியஸாக இருக்கும், இந்த தைரியமாக இருக்கும்ன்றதா வெளியே யாருக்கும் தெரியாது. தட் ஃப்ளாஷஸ் அண்ட் பாஸ் அவே ஃப்ரம் சைட். இப்போ வந்து அப்படியே நம்ம சீன் போடுறது, அந்த பெருமைகள் மாதிரிலாம் வந்து இந்த தைரியம் அப்படின்றதெல்லாம் இருக்காது. அப்படியே வரும் கஷ்ட சுச்சுவேஷன், அப்போ அப்படியே ஃப்ளாஷ் ஆகி எவ்வளோ தைரியமாக இருக்கான் பாருன்ட்டு அந்த சுச்சுவேஷன் சரியானதுக்கப்புறம் ஓகே இப்போ நார்மலாக இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து தைரியம் இருக்காது. இட்ஸ் அ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரைண்டு ட்ரையட். ஸோ கரேஜ், நீங்கள் தைரியமாக இருக்கீங்கன்றது வெளியே யாருக்கும் தெரிய போறதில்ல. அது நமக்குள்ளேயே ஸ்லோவா அன்வேவர்ட், அசைக்க முடியாம நம்மளுடைய உயிரிலேயே எழுதப்பட்டிருக்கும். இன்கிரைன் ட்ரையட் வித் தி பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட். நம்ம எவ்வளோ தோத்தாலும் பொறுமையாக அதை திருப்பி திருப்பி செஞ்சு அதோட ரிசல்ட் வர வரைக்கும் நம்மளை வந்து ஒரு விஷயத்தை கைவிடாமல் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போக வைக்குது இல்லையா, அதை தான் தைரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் தி பார்ட் ஆஃப் அ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹீ ஹேஸ் ஒர்க் டு டூ. ஸோ ஸ்கைஸ் ஆர் ப்ளூ அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு தைரியம் தேவை. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் ஒர்க் டு டூ. ஸோ இது அவங்களோட ஃபியூச்சர் கோல்கான ஒர்க்கை டெய்லி செய்யறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். தி பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட். ஸோ ஒரு தைரியமான மென்னுக்கு வந்து அந்த தைரியம்ன்றது, பிரேவ் மேன் அப்படின்றது அவனுக்கு என்றைக்குமே வந்து எப்படி சொல்கிறது, இந்த தைரியம்ன்றது இல்லாமல் போனதே கிடையாது. ஹீ ஹேஸ் இட் வென் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். ஒருவேளை நமக்கு சுச்சுவேஷன் கஷ்டமாகவே இல்லை, இந்த இடத்துல நமக்கு தைரியமே தேவை இல்லை அப்படின்னாலும் உடனே ஓகே நம்ம தைரியம் இந்த இடத்துல தேவையில்லை, ஸோ நம்ம இந்த இடத்துல வெளிக்காட்ட வேணான்லாம் இருக்காது. நமக்கு தேவையோ தேவையில்லையோ தைரியம் அப்படின்றது நமக்குள்ளே எப்போவுமே இருக்கும். ஒருவேளை நமக்கு இந்த சுச்சுவேஷனில் நம்ம தைரியமாக இருக்கணும், ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கும்பொழுது நம்ம எங்கே தைரியமாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் அது நம்மளை விட்டெல்லாம் போகாது, அது நமக்குள்ளேயே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னா தான் அது நம்ம தைரியம் அப்படின்னு சொல்வோம். ஏன்னா இங்கே நிறைய பேர் தைரியம் அப்படின்றத கஷ்டம் வரும்பொழுது தான் புரிஞ்சுக்கிறாங்க, மற்ற நேரங்கள்லாம் அவங்க அதை பார்க்கறதே இல்லை அப்படின்றத இந்த இடத்துல ஆத்தர் மீன் பண்ணுறார். கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்டு ஃபார் ஷோ. ஸோ உங்கள் தைரியத்தை அப்படியே காட்டணும். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேசுவாங்க, நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு தெரியுமான்னு. ஆக்சுவலி உண்மையான கரேஜ், தைரியன்றது வெளியே ஷோ பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. இட் இஸ்ன்ட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ. இப்போ வரும் அப்போ போகுன்றதுலாம் இல்லை. இட் இஸ் ரிட்டன் இன் அ விக்ட்ரி அண்ட் அ டிஃபீட் அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். ஸோ இது சந்தோஷத்துலேயும், அதாவது வெற்றியிலையும் இருக்குது, தோல்வியிலையும் தைரியம் இருக்குது. ஏன்னா வெற்றி பெற்றா தைரியம் அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு போக தோணும்.
இருக்கணும். தோத்துட்டாங்க அப்படின்னா தைரியமாக இருந்தாங்க அப்படின்னா தான் திருப்பி அந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்து செய்ய முடியும். அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். ட்ரையல் அப்படின்னா அவர் சந்திக்கும் ஒவ்வொரு பாதையிலையும் வந்து நமக்கு தைரியம் தேவை. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர், ஹிஸ் டே அண்ட் இயர். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தைரியம் தேவைன்றத இந்த லைனில் சொல்கிறாங்க. பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். ஸோ அவங்க சிரிப்புலையும் அவங்களோட கண்ணீருக்கு பின்னாடியும் தைரியம் தான் இருக்குது. கரேஜ் இஸ் மோர் தேன் அ டேரிங் டீட். கரேஜ் அப்படின்றது டேரிங் டீட் அப்படின்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை விட ரொம்ப பெருசு. இட்ஸ் எ பிரீத் ஆஃப் லைஃப் அண்ட் அ ஸ்ட்ராங் மேன்ஸ் கிரீட். நம்ம விடுற ஒவ்வொரு மூச்சிலையும் நமக்கு தைரியம் இருக்குது. அது ஒரு ஸ்ட்ராங்கான மென்னுடைய கிரீடம் மாதிரி அப்படின்றது தான் இந்த போயம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர் சொல்கிற இந்த போயமில் இருக்குது. ஸோ அபவுட் தி ஆத்தர், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வாஸ் அ ப்ரோலிஃபிக் இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன். அவர் வந்து இங்கிலாண்டில் இருக்கவர் தான், பட் ஆனால் அவர் அமெரிக்கன். ஓகேவா, ஒரிஜினலாக ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து அமெரிக்கன். அவர் வந்து இங்கிலாண்டில் பார்ன். போயட் வாஸ் ஸோ பாப்புலர் இன் தி ஃபர்ஸ்ட் half of the 20th century and become known as the people's poet. His poem often had an inspirational and optimistic view of everyday life. ஸோ இதில் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர் அவர் அமெரிக்கன் தான். இப்போ நம்ம எப்படி இந்தியனாக இருந்து ஒரு வேலை அமெரிக்காலலாம் வேலை செஞ்சோன்னா எப்படியோ அந்த மாதிரி அவர் அமெரிக்கன். ஆனால் அவங்க அப்பா அம்மா இங்கிலாண்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவர் இங்கிலாண்டில் பிறந்தவர். ஸோ இந்த போயத்தோட சினானியம் பார்ப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா ஹேப்பனிங் ஆர் டன் இமீடியட்லி, டக்குன்னு நடந்துச்சுன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்லுவோம். ஃப்ளிக்கர்ட் அப்படின்னா ஷோன் அன்ஸ்டடிலி, அதாவது லைட் ஆன் அண்ட் ஆஃப் ஆகி எரியும் இல்லையா, அதுதான் ஃப்ளிக்கர்ட் அப்படின்வாங்க. ஸ்ட்ரைவ் அப்படின்னா மேக் அ கிரேட் எஃபர்ட், அதாவது விடாமுயற்சி, அதான் ஸ்ட்ரைவ். இன்கிரைண்ட் அப்படின்னா ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஹாட் டு சேஞ்ச். ஸோ நமக்குள்ளே எழுதப்பட்டிருக்கு, அதான் இன்கிரைண்ட். ஃப்ரீட் அப்படின்னா ரிலீஸ். டேசலிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பிரைட், எஸ்பெஷலி ஸோ டு பிளைண்ட் தி ஐஸ் டெம்பரவர்லி. ஸோ நம்ம இப்போ கேமரா ஃப்ளாஷ் ஆகும்பொழுது ஒரு லைட் வரும்ல, அதெல்லாம் தான் நம்ம டேஸ்லிங் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. டேரிங் டீட், willing to do or say things which are new or which might shock or anger other people. ஸோ டேரிங் டீட், நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புதுசாக தெரியலாம், அவங்கள ஷாக் பண்ணலாம், இல்லை அவங்கள கோவப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேரிங் டீட் அப்படின்றது ஒருத்தவங்களோட கனவு. இப்போ நீங்கள் சூரரை போற்று படம்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யா தன்னோட கனவை ஃப்ளைட் வந்து நாங்கள் ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கணுன்ற போது ஃபஸ்ட்டு ஒரு இந்தியனா இப்படி யோசிக்கிறது வந்து புதுசாக இருக்கும். அது அந்த ஊர்க்காரங்கள என்ன இந்த ஊருக்கு ரோடே இல்லை ஃப்ளைட்டா அப்படின்னு ஷாக் ஆவாங்க. மற்ற ஃப்ளைட் கம்பெனிஸ் அவர் மேலே வந்து கோவப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி அடைய முடியாத ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை வைக்கிறது தான் டேரிங் டீட். அதுவே டிஸ்பயர் அப்படின்றது அட்டர் லாஸ் ஆஃப் ஹோப். ஸோ இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடாத பிரச்சனையே இல்லை, நான் என் வாழ்க்கையோட மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனையை சந்திச்சிட்டேன், என்னால் இதுக்கு மேலே எதையுமே தாங்க முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம டிஸ்பயர் அப்படின்னு சொல்லுவோம், அட்டர் லாஸ் ஆஃப் ஹோப். அடுத்தது இந்த போயமோட அப்ரிசியேஷன் கொஷின். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ். கேன் கரேஜ் பி டெவலப் சடன்லி? வை? நோ, கரேஜ் cannot be developed suddenly. சடனாலாம் கரேஜை வந்து தைரியத்தை வரவழைக்க முடியாது. இட் இஸ் சம்திங் டீப் இன் சோல் ஆஃப் தி மேன். இது மனிதருடைய ஆத்மாக்குள்ளே இருக்கும் விஷயம். ஸோ டக்குன்னெலாம் நம்ம வெளியே இருந்து வர வச்சிக்க முடியாது. வென் ஷுட் வி ஹாவ் கரேஜ்? கரேஜ் பர்சிஸ்ட் இன் மேன் ஆல்வேஸ். இட் இஸ் எ இன்கிரைன்ட் டைட். ஸோ எப்போவுமே வந்து கரேஜ், தைரியம் மனுஷனுக்குள்ளே இருக்குது. இந்த சுச்சுவேஷன் தான் அந்த சுச்சுவேஷன் தான்றதுலாம் கிடையாது அப்படின்னு. கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டாஸ்லிங் லைட். லைட்னிங் ஆன் அ ரெய்னி டேஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டாஸ்லிங் லைட். மின்னல் இருக்கு இல்லையா, அதை நம்ம டாஸ்லிங் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஒரு ஃப்ளாஷ், அதை தான் டாஸ்லிங் லைட். நான் கேமரா எக்ஸாம்பிள் சொன்னேன், பட் புக்கில் வந்து லைட்னிங் ஆன் அ ரெய்னி டே அதை வந்து டாஸ்லிங் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. Can a courageous man be defeated? Why? Yes, a courageous man also meet many defeat. As courage is not designed as a show, it is like a common thing. கரேஜா தைரியமாக இருக்கிறவங்க தோக்குறாங்களான்னு பார்த்தா, ஏன் தைரியமாக இருக்கிறவங்க நிறைய இடத்துல தோத்துருக்காங்க. பட் அந்த தைரியம் தான் உங்களை திருப்பி ஜெயிக்க வைக்கும் தவிர்த்து தைரியமானவங்க தோக்க மாட்டாங்கன்றது கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு சாதாரணமான மனிதனுக்கு இருக்கும் ஒரு திறமைனிலோ சாதாரணமான மனிதனுக்கு இருக்கும் ஒரு குணாதிசயம் தான் தைரியம் அப்படின்றது. வாட் இஸ் தி பிரீத் ஆஃப் லைஃப்? ஸோ லைஃபோடைய மூச்சு அப்படின்றது என்னென்னா கரேஜ் இஸ் தி பிரீத் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ கரேஜியஸ் மேன்? ஸோ ஒரு தைரியமான மனிதருக்குரிய குணாதிசயங்கள்லாம் என்னென்னாங்கன்னா அவங்க ஸ்ட்ரென்த், அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, பேஷன்ஸ், அமைதியாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, டூயிங் டேரிங் டீட்ஸ், யாரும் செய்ய முடியாத விஷயத்த செய்யணும்னு நினைப்பாங்க, ஸ்ட்ரைவிங் ஃபார் அ டிஸ்டன்ஸ் கோல். ஸோ அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப பெரிய கோல், நீங்கள் அதை வெளியே சொன்னாங்க அப்படின்னா அதை பேராசை அப்படின்வாங்க. எப்போ உங்களோட கோல்ஸ் வந்து அ டிஸ்டன்ஸ் கோல் அப்படின்னா நீங்கள் அந்த கோலை வெளியே சொல்லும்பொழுது யார் அதை பேராசைன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் அது நம்மளை விட பெரிய கோலாக செட் பண்ணியிருக்கோன்றது. ஸோ அந்த மாதிரி இலக்குகள் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி இலக்குகள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஒருவேளை தைரியம் இல்லை அப்படின்னா அப்படியே இருக்கிறத வச்சு வாழ்வோம், என்ன லைஃப் இருக்கோ அப்படியே போவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தைரியம் இருக்கிறவங்க தான் கோல்ஸ்க்காக போராடுவாங்க அப்படின்றது இந்த போயட் சொல்கிறது.
So read the following lines and answer the question. It isn't an instantaneous thing. Born of despair with a sudden spring. What does it refer to? It அப்படின்றது இங்க courage வந்து ரெஃபர் பண்ணுது. What does born of despair means? A moment of despair cannot bring out courage in a person. Born of despair. Despair அப்படின்னா நான் என்ன சொன்னா உங்களுக்கு இதுக்கு மேல நம்பிக்கையே இல்லை, வாழ்க்கையோடைய அடிமட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதை despair. ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது பிறக்கிறதா தைரியமானா அது கிடையாது. பிகாஸ் courage is a quality that is deep in the soul of man. எப்போவுமே மனிதனா பிறந்த எல்லாரோட ஆத்மாக்குள்ளேயும் தைரியம் அப்படின்றது இருக்கும். ஸோ ஹோப் போனாதான் தைரியம் வரும் அப்படின்றது கிடையாது. It's a slow, unwavering, ingrained tide with the patience to work and the strength to wait. What is an ingrained tide? Courage is an ingrained tide. Courage தைரியம் தான் உள்ள இருக்கும், ingrained நமக்குள்ளேயே இருக்கிறது. ஓகேவா? Why does a courage man need patience? Courageous man strive hard for their distance goal with patience and hard work. ஸோ தைரியம் இருந்தால் தான் பொறுமை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறவங்களே எடுத்துக்கோங்களேன். நீங்களும் ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, எல்லாரும் மாதிரியும் ஏதோ கிடைச்ச ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம லைஃப் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கல. ஸோ நம்ம நினச்ச விஷயத்தை தான் அடையணும் சொல்லிட்டு நீங்க வந்து அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருந்ததுனால தான் ஸோ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இந்த விஷயத்தை அடையணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் எக்ஸாம் எழுதி வேலை வாங்குறதுன்றது டக்குன்னு ஒரே நாள் நைட்டு முடிவு பண்ணி பண்ணுற விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் நிறைய நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு நிறைய லட்சம் பேர் போராடுவாங்க, அவங்கள வந்து முந்திட்டு நீங்கள் முன்னாடி வரணும். ஸோ அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் கோல், இதுக்கு வந்து அமைதியாக நீங்கள் டெய்லி உட்காந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு நாள் நைட்டில் படித்து பாஸ் பண்ணுற எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ பேஷன்ஸ் அப்படின்றது அமைதியாக டெய்லி 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 எஃபோர்ட்டும் போடணும். ஹார்ட் ஒர்க், அதுக்கான படிக்கிறதுக்கான அந்த ஹார்ட் ஒர்க் டெய்லி நீங்கள் 4-5 மணி நேரம் உட்காந்து கண்டினியூஸாக படிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பண்ணணும்னாலே உங்களுக்குள்ள தைரியம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். It's a part of his hour, his day and his years. Back of his smiles and behind his tears. What does tears means? So tear அப்படின்னா கண்ணீர். கண்ணீர்ன்றது மட்டும் குறிக்கல, ஹார்ட்ஷிப் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ கண்ணீர் எப்போ வரும்? நம்ம லைஃப்பில் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாதான் வரும். ஆனால் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு தைரியம் வேணும். ஏன்னா கஷ்டத்தில் உடஞ்சி போகிறவங்க தான் அதிகம், அந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி மேலே வரவங்க ரொம்ப கம்மி. அப்படி ஒருத்தவங்க வந்து தியர்ஸ் கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி மேலே வராங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? தைரியம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த லைனில் வந்து மீன் பண்ணுறது. ஸோ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அலிட்ரேஷன். எ டேரிங் டீட் இன் அ மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ். இல்லை டேரிங் டீட் ரெண்டுமே டி. பார்ன் ஆஃப் டிஸ்பயர் வித் அ சடன் ஸ்ப்ரிங். ஸோ சடன் ஸ்ப்ரிங் ரெண்டுமே எஸ். பட் இட் இஸ் சம்திங் டீப் இன் தி சோல் ஆஃப் தி மேன். சம்திங் சோல் ரெண்டுமே எஸ். தட் இட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். சர்வ் சம் எஸ் எஸ். இட் இஸ்ன்ட் அ திங் தட் அ மேன் கேன் கால். திங்கு தட் ரெண்டு டீல ஆரம்பிக்குது. மேன் கேன் கால் ரெண்டு சி. அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹீ இஸ் ஆப்ட் டு ஃபால். ஃபியூச்சர் ஃபால் ரெண்டு எஃப். இஃப் ஹீ ஹேஸ்ன்ட் இட் நவ் ஹீ வில் have it not. He hasn't, he have எல்லாமே ஹெச்சில் ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேஷன். அடுத்தது மெட்டஃபர். ரெண்டு பொருளையும் கம்பேர் பண்ணுறது. இங்கே இட்ஸ் பார்ட் ஆஃப் அ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. ஸோ ஸ்கைஸ் ஆர் ப்ளூ அப்படின்றது நல்ல ஒரு கிளியரான வானம் இருக்கும்பொழுது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மேன். ஸோ ஸ்கையையும் மனிதருடைய வாழ்க்கையும் அந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிஷன் எல்லாம் பண்ணதுனால இந்த லைன் மெட்டஃபர். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹீ ஹேஸ் டு ஒர்க் டு டூ. ஸோ அவனோட ஒர்க்கையும் அவங்க லைஃபையும் ஒரு மேனோட லைஃபையும் கம்பேர் பண்ணதுனால இதுவும் மெட்டஃபர். It's the breath of life and the strong man's creed. இங்க அந்த கரேஜ் அப்படின்றத அவங்க லைஃபோடைய, அதாவது ஒரு மேனோடைய பிரீத் மூச்சு காத்தோடையும் மேனோட தலையில் இருக்கும் அந்த க்ரீட் ரெண்டுத்தோடையும் வந்து கம்பேர் பண்ணதுனால இந்த லைன் இருக்குது மெட்டஃபர். ஸோ பார்ன் ஆஃப் டிஸ்பயர் வித் அ சடன் ஸ்ப்ரிங். ஸோ இதில் பார்ன் அப்படின்றது பிறக்கிறது, இது ஹியூமனுக்கான விஷயம். பட் இங்கே இது வந்து கரேஜோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ அடுத்தது ஆன்டிதெசிஸ் அப்படின்றது ஒரே லைனில் ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயங்கள். ஸோ இதில் என்னென்னு பார்ப்போம். இன் தி ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் தி கேம் ஆஃப் ஸ்போர்ட். ஒர்க்கு கேம் ரெண்டுமே ஒரே லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆன்டிதெசிஸ். இட் இஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட். விக்ட்ரினா சக்ஸஸ், டிஃபீட் அப்படின்னா தோல்வி. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க. பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். சிரிப்பு மற்றும் அந்த கண்ணீர் ரெண்டு விஷயத்தையும் ஒரே லைனில் சொன்னதால இந்த மூணு லைனும் இந்த போயமில் இருக்கும். ஆன்டிதெசிஸ் அப்படின்னாலும் ஆக்சிமோரான்னாலும் கான்ட்ராஸ்டாலும் எல்லாமே ஒன்று தான். அடுத்தது ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷன் அப்படின்றது ஒரே வார்த்தை அந்த லைன்லேயே ரிப்பீட் ஆகிறது. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர், ஹிஸ் டே அண்ட் ஹிஸ் இயர். இஃப் ஹீ ஹேஸ்ன்ட் இட் நவ் ஹீ வில் ஹேவ் இட் நாட். பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். ஸோ இந்த லைன்லலாம் ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள். இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர், ஹிஸ் டே, ஹிஸ் இயர். ஹிஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இஃப் ஹீ ஹேஸ்ன்ட் it now he will not have it. He it ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டேஸ். ஹிஸ்ன்ற வார்த்தைங்க ரெண்டு டைம் ரிப்பீட்டேஷன். ஸோ இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் வந்து AABBCCDD. ஸோ இந்த ரைமிங் ஸ்கீமெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள். இங்கே நான் கொடுத்துருக்கும் அதே ரைமிங் ஸ்கீமும் உங்களுக்கு வர ரைமிங் ஸ்கீமும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாமில் மனப்பாடம் பண்ணாமலே ரைமிங் ஸ்கீம் போட்டுடலாம் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது இந்த போயமில் இருக்கும் எலிஷன் அப்படின்னா ஒரே வார்த்தை சுருக்கி கொடுத்துருந்தாங்கன்னா அது எலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் கரேஜ் இஸ்இன்ட் அ பிரில்லியன்ட் டேஷ். இஸ்இன்ட் அப்படின்றது இஸ் நாட் அப்படின்னு வரணும், ஓக்கு பதில் அப்போஸ்ட்ரோஃபி இருக்குது. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே இஸ்இன்ட் அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல வந்து எலிஷனாக வந்திருக்கும். இட் இஸ்இன்ட் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங். இட் இஸ்இன்ட் அ கிரியேச்சர் ஆஃப் ஃப்ளிக்கர்ட் ஹோப். கரேஜ் இஸ்இன்ட் தி லாஸ்ட் ரெசார்ட். இட் இஸ்இன்ட் அ திங் தட் மேன் கேன் கால். இஃப் ஹீ ஹேஸ்இன்ட் அப்படின்னு இருக்கும், அது ஹேஸ் நாட் இட் நவ், ஹீ வில் ஹேவ் இட் நாட். கரேஜ் isn't a dazzling light. It's அப்படின்னு இருக்கும். It is அந்த ஐக்கு பதில் apostrophe. It's a part of a man when his skies are blue. It's part of him when he have work to do. It isn't அப்படின்னா is not a thing that can come and go. It's part of his hour, his day and his year. It's the breath of life and a strong man's creed. It's அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த போயமில் இருக்கும் எலிஷன். அடுத்தது அனஃபோரா அப்படின்றது ஒரே லைனில் வார்த்தை ரிப்பீட்டேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். அனஃபோரானா அந்த வார்த்தை அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது அனஃபோரா. ஸோ இந்த போயம் ஃபுல்லாக இருக்கும் அனஃபோரா என்னன்னு பார்ப்போம். இட் இஸ்இன்ட் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங். இட் இஸ்இன்ட்ன்ற வார்த்தை இப்போ நான் கொடுக்க போகிற அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ்இன்ட் அ கிரியேச்சர் ஆஃப் ஃப்ளிக்கர்ட் ஹோப். இட் இஸ்இன்ட் அ திங் தட் அ மேன் கேன் கால். இட் இஸ்இன்ட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ. ஸோ அடுத்தது இட்ஸ் பார்ட் ஆஃப் அ மேன் வென் இஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. இட்ஸ் பார்ட் அப்படின்ற வார்த்தை. ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் ஒர்க் டு டூ. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் அவர், ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ். அப்புறம் கரேஜ் இஸ்இன்ட் அப்படின்ற வார்த்தை. கரேஜ் இஸ்இன்ட் அ பிரில்லியன்ட் டேஷ். கரேஜ் இஸ்இன்ட் அ டாஸ்லிங் லைட். ஸோ ஒரே வார்த்தை அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இது எல்லாமே அனஃபோரா. ஸோ இதோட நம்ம இந்த போயமை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது போயம் நம்பர் 22 டீம் ஒர்க் அப்படின்ற போயம். இதை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர் எழுதியிருப்பார். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவர் ஒரு தடவை பார்த்துருப்போம். ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அதுலேயும் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர் எழுதின போயம் தான். இவரே தான் இங்கே டீம் ஒர்க் அப்படின்ற போயமும் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கெஸ்ட்னா ஒருத்தவங்களாம் வர மாட்டாங்க, டீமாக தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டீம் ஆஃப் கெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். ஸோ என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது டீமாக பண்ணோன்னா அதோட விளைவு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த போயம். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். நல்லது தான் ஒருத்தவங்களுக்கு தைரியமும் அந்த திறமையும் இருக்கிறது. அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். ஸோ நீங்கள் அதில் ஒரு ஸ்டாராக ஜொலிக்கிறது நல்லது தான். பட் தி சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் தி மேன் யூ ஆர். பட் ஆனால் அதை நீங்கள் சிங்கிள் டீட் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கமிட் பண்ணிக்கிறது, ஓகேவா? பட் தி சிங்கிள் டீட் வித் இட் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் தி மேன் யூ ஆர். ஸோ இதை நீங்கள் தனியாக பண்ணால் மட்டும் உங்களை இதில் ஒரு சிறந்த மென்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, அதை நீங்கள் தனியாகவே ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தை வச்சு மட்டும் உங்களை வந்து ஒரு பெஸ்ட் மென்னா இந்த உலகம் பார்க்குமானா பார்க்காது. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே. நம்ம லைஃப்லேயும் சரி விளையாடுற எந்த கேம்லேயுமே சரி தனியாக நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சோன்றது அர்த்தமே கிடையாது. ஈவன் நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு விஷயம் ஆஃபீஸாக இருந்தாலும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் இல்லை ஒரு சின்ன விஷயமாகவே இருந்தாலும் நம்ம தனியாக செஞ்ச மாதிரி கிடையாது. ஸோ எல்லாத்துலேயும் எல்லாரோட உதவியும் தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறார். வி மஸ்ட் ஒர்க் டு அ பிக்கர் ஸ்கீம். ஸோ நம்ம திறமை வச்சு தனியாக மட்டும் பண்ணாமல் இதை வந்து பிக்கர் ஸ்கீம் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் நம்ம பெருசாக பண்ணணும், பண்ணுற ஒர்க்கே கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறார். அண்ட் தி திங்ஸ் தட் கவுண்ட்ஸ் இன் தி வேர்ல்ட் டுடே. ஸோ அதனால் நம்ம திங்ஸ் அதாவது பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ண நல்லாயிருக்கும். இஸ் ஹவு டு யூ புல் வித் தி டீம். ஸோ உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயத்தையும் நீங்கள் டீமாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தட் மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். இதுதான் உங்களோட உண்மையான பெருமை, இதுதான் உங்களை பெரிய ஆள் அப்படின்னு சொல்லவும் வைக்கும். தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃப்ரேம். ஆனால் இந்த குரூப்பில் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களை ஒரு ஃபேம் ஒரு பெருமைக்காக நீங்கள் தான் இதில் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். அதாவது உங்கள் டீம்மேட்டோட சேர்ந்து தான் நீங்கள் என்ன தான் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணாலும் நீங்கள் டீம்மேட்டோட சேர்ந்து பண்ணாதான் அந்த விஷயம் பெருசாகவும் நல்லதாகவும் முடியும். ஆர் யூ வில் நெவர் வின் தி கேம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கேமை வின் பண்ண முடியாது. நம்ம சிங்கிளாக பேர் மட்டும் வாங்கிட்டு போகலாம் தவிர்த்து நம்ம எடுத்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஹாக்கி டீம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 11 பேர் கொண்ட ஒரு ஹாக்கி டீம். அங்கே ஒருத்தவங்க தனக்கு மட்டும்தான் பேர் கிடைக்கணும்னு வர எல்லா பாலையும் அவங்களே வந்து கோல் போட்டுட்டே போகிறாங்க அப்படின்னா மற்ற பிளேயர்ஸ்க்கு சான்ஸே இருக்காது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா சில நேரம் அவங்க வெற்றி பெறலாம், சில நேரம் அவங்க கிட்ட இருந்து போகிற பாலை மற்ற டீம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவங்களால வின் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ எப்போவுமே டீம் ஒர்க் தான் வின் பண்ணும். பட் இண்டிவிஜுவல் ஃபேம் அப்படின்றது சில நேரங்கள் தான் நல்லது தவிர்த்து ஆனால் பல நேரங்களில் டீமாக ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கேமை லூஸ் பண்ணிடுவோம். இது வெறும் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, அது லைஃபாகவே இருந்தாலும் சரி அப்படின்றது போயட்டோடைய கருத்து.
ஓ நெவர் தி ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை தி மேன் வித் செல்ஃபிஷ் ட்ரீம். வாழ்க்கையோட ஒர்க்கும் செல்ஃபிஷ் மேனோட ட்ரீமை வச்சு செய்கிறது, ஒரு மேனோட கனவுக்காக செய்கிறதில்ல. ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ் ஆர் பேட்டில் இஸ் ஒன் பை தி ஸ்பிரிட் ஆஃப் தி டீம். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிச்சாலும் ஒரு விஷயத்தில் நம்ம தோத்தாலும் அது ஒரு டீம் எஃபர்ட் தான் தவிர்த்து ஒரு தனி மனிதனுடைய கனவு இது வரைக்கும் ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாது. யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி பிரைஸ்டு ஃபார் ஸ்கில். நம்மளுக்கு சொல்லலாம் இவ்வளோ பேர் இருந்தும் நமக்கே இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோம்னா நம்ம தனித்து தெரியணும், நம்மள தான் எல்லாரும் பாராட்டணும், நம்மள தான் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். நாம் தான் இருக்கிற எல்லாரை விட பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம், நமக்கு தான் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தப்பில்லை. பட் ஏ கிரேட்டர் திங் டு டூ இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் ஆன் தி கோல் தட்ஸ் ஜஸ்ட் இன் வியூ. ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் வரது தப்பில்லை, ஆனால் அதை நிலைநிறுத்துறதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றது தப்பு. ஏன்னா பட் அ கிரேட்டர் திங் டு டூ, உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை நோக்கி நம்ம டீமோட செயல்பட்டு அதை வின் பண்ணுறது தான் நம்ம கோலாக இருக்கணும் தவிர்த்து நாம் தனித்துவமாக பேர் வாங்கிறது நம்ம கோலாக இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த பேராகிராஃபில் சொல்கிறாரு. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம வச்ச டார்கெட்டை அடைய முடியாமல் போகலாம். ஸோ அப்போ நம்ம ஃபெலோ மேன், நம்ம கூட இருக்கும் டீம்மேட் ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இட் இஸ் ஃபர்காட்டன் செல்ஃப் டில் தி கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் தி டீம். ஸோ நீங்கள் ஒரு டீமுக்காக ஃபைட் பண்ணுறீங்க, ஒரு டீமை ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா நாம் அப்படின்ற விஷயம் நம்ம மறந்தே போயிடுவோம். டீம் எஃபர்ட் அந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட முழு நோக்கமாக இருக்கும். ஸோ இதை தான் இந்த போயமில் கன்வே பண்ணுறாங்க. ஸோ இந்த போயம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவரால் எழுதப்பட்ட ஒரு போயம். About the author, Edgar Albert Guest began his illustrious career in 1895 at the age of 14 when his first work appeared in the Detroit Free Press. So Edgar Albert Guest ஒரு அமெரிக்கன் போயட் தான். அவருடைய 14வது வயதில் ஒரு போயம் எழுதுறாரு. அது டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பரில் முதல் வருது. His column was syndicated in over 300 newspaper and he came to be known as the poet of the people. அவரோட எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 300 நியூஸ் பேப்பருக்கு மேலே ஒரு சின்ன காலம் எப்பவுமே வருமா, அதனால இவர் போயட் ஆஃப் தி பீப்புள். கெஸ்ட் வாஸ் மேட் போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன். ஸோ அதனால இவர் மிச்சிகன் ஸ்டேட்டோடைய அவை புலவராகவும் இருந்திருக்காரு. தி ஒன்லி போயட் டு பி அவார்டட் திஸ் டைட்டில். ஸோ மிச்சிகனோட அவை புலவராக இருந்த ஒரே ஆள் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் மட்டும்தான். திஸ் போயம் ஆஃபன் ஹேட் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். இவரோட போயம் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட ஒரு நல்ல விஷயத்தின் நோக்கத்தில் தான் இவரோட போயம் எழுதப்பட்டு இருக்கும் அப்படின்றத இந்த அபவுட் தி ஆத்தர் நம்ம புக்கில் கொடுத்துருக்கும் கண்டென்ட் இதுதான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். இல்லை ரொம்ப முக்கியமானது போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் யார் அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவர் ஒரு அமெரிக்கன். ஸோ இவருக்கு தான் தி போயட் ஆஃப் தி பீப்புள் இல்லை பீப்புள்ஸ் போயட் அப்படின்ற பேர் எல்லாமே எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டுக்கான பேர். ஸோ இதில் இருக்கும் சினானியம். டீட் அப்படின்னா ஆக்ட் ஆர் அச்சீவ்மெண்ட், ஒரு கமிட்மெண்ட், இதை தான் டீடுன்னு சொல்லுவாங்க. ஸ்கீம் அப்படின்னா ஒரு பிளான். ஃபேம் அப்படின்னா க்ளோரி, பெருமை. மேட் அப்படின்னா கம்பேனியன் ஆர் பார்ட்னர். ஸ்பிரிட் அப்படின்னா வில் ஆர் டிட்டர்மினேஷன், ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒரு டிட்டர்மினேஷன். ஓர் அப்படின்றது ஓவர், ஓவிஇஆர், அதில் வி மறைஞ்சு மேலே அந்த அப்போஸ்ட்ரஃபி போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பொயட்டிக் ரிதம். ஸோ இதில் ஓஆர்இ அப்படின்றது ஓவர் அப்படின்ற வார்த்தையை குறிக்குது. அடுத்தது அப்ரிசியேஷன் கொஷின். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின். வாட் குவாலிட்டி வாஸ் நீடட் டு பிளே அ கேம். என்னென்ன குவாலிட்டி ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னா தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ணணும். கோஆர்டினேஷன் வித் தி டீம், டீமோட சேர்ந்து விளையாடணும். தி டூ ஸ்பிரிட் ஆஃப் தி டீம், டீமுக்கு அப்படின்னு ஸ்பிரிட் இருக்கணும். ஆர் தி குவாலிட்டி நீடட் டு பிளே அ கேம். வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் தி கேம். தி ஸ்பிரிட் ஆஃப் தி டீம் ஹெல்ப்ஸ் ஒன் டு வின் தி கேம். ஸ்பிரிட் அப்படின்னா அந்த டீமோட டிட்டர்மினேஷன், எப்படியாவது ஜெயிக்கணும், டீமாக ஜெயிக்கணும் அப்படின்னு டிட்டர்மினேஷன் தான் அந்த கேமை வின் பண்ண ட்ரை பண்ணும். How is team spirit created? Team spirit is created by acknowledging the team player, treating them fairly. எப்போ டீம் ஸ்பிரிட் கிரியேட் ஆகும்னா எல்லாரையும் நம்ம டீமில் இருக்கும். இப்போ 11 பேர் இருக்காங்கன்னா 11 பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். நீ நல்லா விளையாடுவேன், நீ நல்லா விளையாட மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் வரும். ஸோ அவங்க அதை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு எப்போவுமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. டீம் ஜெயிக்கணும்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அதனால டீம் பிளேயர் எல்லாரையும் நம்ம சமமாக ட்ரீட் பண்ணி எல்லாரையும் ஒழுங்காக நடத்தினாலே டீம் ஸ்பிரிட் வரும். டீம் ஸ்பிரிட் வந்தாலே அந்த டீம் ஜெயிக்கிறதுக்காக தான் போராடும். So read the lines and answer the question below. It's helping your fellow man to score when his chance hopeless seems. It is forgotten self till the game is over and fighting for the team. What does it stand for? It அப்படின்ற வார்த்தை இங்க டீம் ஸ்பிரிட்டை குறிக்குது. It's helping your fellow man. It's அப்படின்றது டீம் ஸ்பிரிட். Write the rhythm scheme for the above line. So ஸ்கோரு அது ஏன்னு போடுங்க. சீம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பி ஓர் அது ஓவர் அப்படின்றது ஸ்கோருக்கும் ஓவருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆரியில் முடியுது. அப்போ ஓவருக்கு ஏ, டீம் சீம் பி மாதிரியே இருக்குது. ஸோ பி. ஸோ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் ஏபி ஏபி.
They may sound your praise and call you great. They may single you out for fame, but you must work with your running mate or you will never win the game. Whom does they refer to? They refer to the people working with the team. They அப்படின்ற வார்த்தை அந்த டீமோட ஒர்க் பண்ற பீப்புளை குறிக்குது. Which line talks about the team spirit? But you must work with your running mate. Running mate அப்படின்றது அந்த டீம் ஸ்பிரிட்டை குறிக்குது. Pick out the rhyming word from the given line. ஸோ பாருங்க, கிரேட்டு, மேட்டு, ஃபேமு, கேம், இதெல்லாம் தான் இந்த பேராகிராஃபில் இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன் பார்ப்போம். பட் தி சிங்கிள் டேட் வித் டச் ஆஃப் த்ரில் அப்படின்றது இல்லை டச் அண்ட் த்ரில் இந்த ரெண்டும் டீல் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து அலிட்ரேஷன். அண்ட் தி திங் தட் கவுண்ட்ஸ் இன் தி வேர்ல்ட்ஸ் டுடே. தி திங் தட் எல்லாமே டீல் ஆரம்பிக்குது பாருங்க. இந்த லைன் இஸ் ஹவு டு யூ புல் வித் தி டீம் ரெண்டுமே டீல் ஆரம்பிக்குது. ஸோ அது அலிட்ரேஷன். அடுத்தது கான்சனன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அதாவது கான்சனன்ட் வார்த்தை அந்த சவுண்டோட முடியுது இல்லை ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம கான்சனன்ட் சொல்லுவோம். ஸோ இந்த லைன் இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். ஆல் வெல் ஸ்கில் எல்லாமே அந்த இல் அந்த எல் சவுண்டில் முடிகிறதுனால இது ஃபுல்லாகவே கான்சனன்ஸ். அடுத்தது நம்ம இதை மாதிரி அசனன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அசனன்ஸ் அப்படின்னா அந்த வவ்வல் சவுண்ட் நமக்கு அதே சவுண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாமே அசனன்ஸ் லைன். ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் தி பேட்டில் இஸ் ஒன். லாஸ்ட் ஒன், லோ ஓ. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே. நோ லோ, ஸோ அந்த ஓ சவுண்ட் வருது பாருங்க. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே. பிளே அந்த வார்த்தை வந்து கிட்டத்தட்ட ஏன்ற சவுண்ட் வருது. தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். சவுண்ட் ஸோ யுவர் யூ. ஸோ இது வந்து இந்த 4 லைன். அதுக்கப்புறம் இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர். ஸோ ஃபெல்லோ ஓ, ஸ்கோர் ஓ. ஸோ இந்த சவுண்ட்லாம் வரதுனால இதில் இருக்கிறது அசனன்ஸ். ஸோ அடுத்தது மெட்டஃபர். அண்ட் இட் இஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அஸ் ஸ்டார். ஸோ மெட்டஃபர் என்ன, ரெண்டுத்தோட கம்பேரிஷன். ஸோ இங்கே வந்து அந்த கம்பேரிஷன் வார்த்தை யூஸ் பண்ணாமல் பண்ணுறோம் அப்படின்னா தான் அந்த மெட்டஃபர். ஸோ அண்ட் இட் இஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அஸ் அ ஸ்டார். நம்மள ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறாங்க, பட் எந்த கம்பேரிட்டிவ் வார்த்தையும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த லைன் வந்து மெட்டஃபர். ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே. ஸோ நம்மளோட தனி திறமையை வந்து இங்கே கேமோட கம்பேர் பண்ணுறாங்க. ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் தி பேட்டில் இஸ் ஒன். ஸோ இங்கே வெற்றி தோல்வியை பற்றி கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர். ஸோ இங்கேயும் ஒரு ஹியூமனை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே மெட்டஃபர். ஸோ அடுத்தது அனஃபோரா. அனஃபோரானா என்னது, ஒரே வார்த்தை அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆகணும். தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். தே மே சிங்கிள் யூ அவுட் ஆஃப் ஃபேம். ஸோ இந்த ரெண்டுலையும் தே மே அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகுது. ஸோ அடுத்தது எலிஷன். ஸோ எலிஷன்னா என்னது, ஒரே வார்த்தை சுருங்கி ஒரு 2 அந்த லெட்டர்ஸ் இல்லாமல் வந்தால் நம்ம அதை எலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயமில் எலிஷன் எல்லாத்தையும் பார்ப்போம். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். அண்ட் அதாவது இட்ஸ் அப்படின்ற வார்த்தை இட் இஸ்ன்னு வரணும், ஆனால் அது வந்து இட்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அடுத்தது அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அஸ் ஸ்டார். இட்ஸ் ஐடி பட் ஆனால் ஐஎஸ்ன்னு வரும், ஆனால் இது இட்ஸ்ன்னு வருது. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே. தேர் இஸ்ன்னு வரணும், தேர்ஸ் அப்படின்னு. ஆன் தி கோல் தட்ஸ் ஜஸ்ட் இன் வியூ. தட்ஸ், ஸோ தட் இஸ் அது தட்ஸ். இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர். இட் இஸ், இட்ஸ் அந்த ஐஎஸ், ஸோ ஐக்கு பதில் அப்போஸ்ட்ரஃபி. இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் ஸ்டில் தி கேம் இஸ் ஓவர். இட்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல இட் இஸ்ன்றதா வரணும், பட் இட்ஸ்ன்னு இருக்கும். கேம் இஸ் ஓ கமா, அதாவது ஐஃபன் ஆரின்னு வரும், அப்போஸ்ட்ரஃபி ஐஃபனில் அப்போஸ்ட்ரஃபி. ஸோ அது வந்து ஓவர். இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் எலிஷன். ஸோ அடுத்தது ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷனா ஒரே வார்த்தை ஒரே லைனில் ரிப்பீட் ஆகுது. ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் தி பேட்டில் இஸ் ஒன். பேட்டில்ன்ற வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில். செட் யுவர் அப்படின்ற வார்த்தை 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது யுஃபியூமிசம் அப்படின்றது. ஸோ வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை அந்த நெகட்டிவிட்டி தெரியாமல் கொஞ்சம் பூசி மொழிவி சொன்னோன்னா அதை நம்ம யுஃபியூமிசம் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் தி கேம் இஸ் ஓவர். ஸோ ஃபர்கெட்டிங் செல்ஃப் அப்படின்றத யுஃபியூமிசம், அதாவது என்னன்னா தன்னைத்தானே மறந்துடுவோம் அப்படின்றது. பட் ஃபர்கெட்டிங் செல்ஃப், ஸோ இதில் என்ன அப்படின்னா மற்றவங்களோட அதாவது அந்த நடிப்பு, அதாவது அந்த மற்றவங்களோட நடிப்பு மாதிரி நம்ம நடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற அந்த நெகட்டிவான வார்த்தைக்கு பதில் ஃபர்கெட்டிங் செல்ஃப். ஸோ நம்மளை நம்ம மறந்துடுவோம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நடிக்க ஆரம்பிச்சிருவோன்றது சொல்லும்போது நெகட்டிவ், அதையே நம்ம மறந்துடுவோம் ஃபர்கெட்டிங் செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது இது யுஃபியூமிசம். இமேஜரி அப்படின்றது. ஸோ இமேஜரி அப்படின்னா என்னன்னா ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது நம்ம டக்குன்னு இமேஜின் பண்ணிக்க முடியும். பட் தி சிங்கிள் டேட் வித் திஸ் டச் ஆஃப் த்ரில். ஸோ அப்படின்னா டச், அந்த டச்சுன்ற போது நம்மளால் அந்த டச்சை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது இமேஜரி. ஸோ ஆன்டிதெசிஸ் அப்படின்னா ஒரே லைனில் 2 வார்த்தை, அதாவது 2 கான்ட்ராஸ்டான வார்த்தைகள். ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் பேட்டில் இஸ் ஒன். லாஸ்ட் ஒன், ஸோ தோக்கிறது ஜெயிக்கிறது ரெண்டுமே ஒரே லைனில் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த போயமில் இருக்கும் ரைமிங் ஸ்கீம் எல்லாமே ஏபி ஏபி அப்படின்னு வரும். ஸோ இதோட நம்ம இந்த போயமை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம்.
இப்போ நம்ம போயம் நம்பர் 23 ஃப்ரம் எ ரயில்வே கேரியேஜ் அப்படின்ற போயம் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்றவங்க வந்து எழுதின ஒரு போயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த போயம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரயில்வேஸ். ஸோ ரயிலில் போகும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரி சன். ஸோ இதை வச்சு ஸ்டீஃபன்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்டர் தேன் ஃபயர் இஸ் ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். ஸோ இந்த போயம் முழுக்க முழுக்க ஒரு பேசஞ்சராக நீங்கள் ரயில்வே ட்ரெயின்குள்ளே உட்காரும்போது என்னென்ன காட்சிகள்லாம் பார்ப்பீங்க அப்படின்றத சொல்கிற ஒரு போயம் தான் இந்த போயம். ஃபாஸ்டர் தேன் ஃபயர் இஸ் ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். ஸோ ஃபயர் இஸ் அப்படின்னா தேவதைகள், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ் சூனியக்காரிகள், இவங்க எல்லாரை விட ஃபாஸ்டஸ்ட். பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ். ஸோ பிரிட்ஜஸ்னா உங்களுக்கு தெரியும் பாலங்கள், ஹவுசஸ் அப்படின்னா வீடுகள், ஹெட்ஜஸ் அப்படின்னா அந்த மலை முகடுகள், டிச்சஸ் அப்படின்னா அந்த பள்ளங்கள். அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப் இன் அ பேட்டில். ஸோ பிரிட்ஜ் இருந்தாலும் வீடு இருந்தாலும் ஹெட்ஜ் இருந்தாலும் டிச்சஸ் இருந்தாலும் அதுக்கு நடுவுலலாம் போகும்பொழுது சார்ஜிங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். ஸோ ஒரு போருக்கு வந்து ஒரு போர் படை எப்படி அணிவகுத்து போகுமோ அந்த மாதிரி ட்ரெயின் அணிவகுத்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்தோ தி மெடோஸ், தி ஹார்சஸ் அண்ட் தி கேட்டில். மெடோஸ் அப்படின்னா அந்த பச்சை பசேல் அப்படின்னு புல்வெளி இடத்துல அந்த ஊரில், அதாவது இது ஃபாரின் வச்சுக்கோங்களேன், அங்கே குதிரைகள் மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு நடுவுலையும் இந்த ட்ரெயின் போகும். ஆல் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி ஹில் அண்ட் தி பிளைன். ஸோ ஒரு ட்ரெயினில் நீங்கள் போகும்பொழுது மலையையும் பார்க்கலாம், பிளைன்ஸ் அப்படின்னு சமவெளி பகுதியும் பார்க்கலாம். ஃப்ளையிங் அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின். ஒரு மழை எப்படி சடசடன்னு பொழியுமோ அந்த மாதிரி இந்த ட்ரெயினும் சடசடன்னு இந்த எல்லா இடத்தையும் கிராஸ் பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அண்ட் எவர் அகைன் இன் எ விங்க் ஆஃப் அன் ஐ. ஸோ திருப்பியும் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த விங்க் ஆஃப் ஐ, ஒரு கண் சிமிட்டலில் திடீர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை. ஸோ எல்லா ஸ்டேஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மஞ்சள் கலர் போர்டில் தமிழில் இங்கிலீஷில் ஹிந்தியில் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ பெயிண்டட் ஸ்டேஷன், என்ன ஸ்டேஷன் அப்படின்றது வந்து அப்போது வந்து விசில். ஓகேவா, இப்போது விசில் இல்லை, நமக்கு வந்து தெரியும், நம்ம கையில் இருக்க ஜிபிஎஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். பட் ஆனால் அப்போ வந்து விசில் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ பெயிண்டட் ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹியர் இஸ் அ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் ஆல் பை ஹிம்செல்ஃப் கேதரிங் பிராம்பிள்ஸ் அப்படின்றது. இப்போ ஒரு குழந்தைய வந்து நீங்கள் போயிட்டு ஒரு தோட்டத்தில் விடுறீங்க, அதாவது ப்ளூபெரிஸ் அப்படின்ற ஒரு பெரிய தோட்டம். ஓகேவா, ப்ளூபெரிஸ் அப்படின்றதுல அது ஒரு ஃபாரின் பெரிஸு. அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு குழந்தைய நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே தவழும், அந்த செடியெல்லாம் பிடிச்சி இழுக்கும். அப்படியே ஸ்கிராம்பிள்ஸ் அப்படின்னா அதை போட்டு அப்படியே அந்த செடியை போட்டு கசக்கி எடுக்கும். அந்த மாதிரி ட்ரெயின் அப்படியே ஆடி கசங்கி ஒரு ஸ்டேஷனில் போய் நிற்குமா. அண்ட் ஹியர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். ஸோ அங்கே இருந்து இதெல்லாம் நம்மளால் ட்ராம்ப் அப்படின்னா அங்கே நின்று நம்மளால் இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஏன்னா ஸ்டேஷன் வருது அப்படின்னா ஸ்பீடாக வர ட்ரெயின் அப்படியே கசங்கி ஆடி எப்படி கலைஞ்சு நிற்கும். ஒரு குழந்தை எப்படி ஒரு கார்டனுக்குள்ளே போய் அந்த பழத்தை பறிக்கும் பொழுது நடக்குதோ அதே மாதிரி இந்த ட்ரெயின் இருக்கும் அப்படின்ட்டு இந்த செகண்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. அண்ட் தேர் இஸ் அ கிரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் தி டைசீஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கிங் தி டைசீஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பச்சை கொடி காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிங்கிங் தி டைசீஸ் அப்படின்ட்டு. ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் தி ரோட். ஸோ நம்ம ட்ரெயினில் போகும்பொழுது நமக்கு சில இடங்களில் ரோடும் தெரியும். அப்போ இது பழைய கால பாடல்றதுனால ரோடில் வந்து மாட்டு வண்டி இல்லை வந்து குதிரை வண்டி போயிட்டு இருக்கான். லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட். ஸோ அந்த வண்டியில் முன்னாடி மனுஷன் ஓட்டிகிட்டு இருக்கான், பின்னாடி லோடு ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் தேர் இஸ் அ மில், தேர் இஸ் அ ரிவர். ஸோ நம்ம ட்ரெயினில் போகும்பொழுது மில்லையும் கிராஸ் பண்ணுவோம், ரிவரையும் கிராஸ் பண்ணுவோம். ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். ஆனால் இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். கிளிம்ஸ்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்ஸ் நம்ம அந்த காட்சியை தாண்டிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஒரு ட்ரெயின் ட்ராவலை சொல்கிற ஒரு போயம் தான் இந்த போயம். இதை ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்றவர் எழுதியிருக்கார். ஸோ அபவுட் தி போயட், ராபர்ட் லூயிஸ் பால்ஃபர் ஸ்டீஃபன்சன் அப்படின்றவர் வாஸ் அ ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் தான் ராபர்ட் லூயிஸ் பால்ஃபர் ஸ்டீஃபன்சன்றவர். இவர் ஒரு போயட், எஸ்ஏயிஸ்ட், மியூசிஷியன் அண்ட் ட்ராவல் ரைட்டர். ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் ட்ரெஷர் ஐலண்ட், இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் படம். கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜே கெயில் அண்ட் மிஸ்டர் ஹைடி அண்ட் சில்ட்ரன்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ். ஸோ சில்ட்ரனில் சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ், இது எல்லாமே இவர் எழுதின போயம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று அமெரிக்கன் பார்த்துருப்போம், இங்கிலாந்து பார்த்துருப்போம், இல்லை அப்படின்னா இந்தியன் பார்த்துருப்போம். ராபர்ட் லூயிஸ் பால்ஃபர் ஸ்டீவன்சன் இவர் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி வரும்பொழுது கொஞ்சம் அந்த போயட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சினானியம், சார்ஜ், டு மேக் அ ரஷ் அட் ஆர் சடன் அட்டாக் அப்பான் அ பர்சன் ஆன் அ திங். சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா போலீஸ்லாம் சொல்லிப்போம்ல, சார்ஜ். ஸோ சார்ஜ் அப்படின்னா போயிட்டு அட்டாக் பண்ணுங்க, போய் ரஷ் பண்ணிட்டு ஒரு பொருளை வந்து ஒரு பர்சனையோ ஒரு பொருளையோ அட்டாக் பண்ணுங்கன்றது தான். கிளாம்பர் அப்படின்னா கிளைம்ப் ஆர் மூவ் இன் ஆக்வர்ட் அண்ட் லெபோரியஸ் வே பை யூசிங் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். தவழ்றது இருக்கு இல்லையா, அதுதான் கிளாம்பர். அப்புறம் பிராம்பிள்ஸ், எ ப்ரிக்லி ஸ்கிராம்பிள் ஷப் ஆஃப் ரோஸ் ஃபேமிலி எஸ்பெஷலி எ பிளாக்பெரி. ஸோ பிராம்பிள்ஸ் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு முட்புதர். ஓகேவா, ஒரு ரோஸ் எப்படி ஒரு முட்புதர்
புதர்மா இருக்குமோ அந்த பிளாக்பெரியோட புதர் தான் நம்ம பிராம்பிள்ஸ் அப்படின்வோம். ட்ராம்ப், எ பர்சன் ஹூ டிராவல் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஆன் ஃபுட் இன் சர்ச் ஆஃப் ஒர்க் ஆர் அஸ் அ பெக்கர். ஸோ ட்ராம்ப் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நாடோடிகளாக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்களோ அவங்கள தான் ட்ராம்ப் அப்படின்றாங்க. ஸ்ட்ரிங்கிங், ஹேங் சோ தட் இட் ஸ்ட்ரெச்சஸ் இன் அ லாங் லைன். ஒரு கயிறில் இழுத்து கட்டின மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். லம்பிங், கேரிங் வித் டிஃபிகல்ட்டி. கிளிம்ஸ், see or perceive briefly or partially. ஒரு fraction of secondல பார்க்குற விஷயத்தை தான் நம்ம glimpse அப்படின்னு சொல்லுவோம். So appreciation question, faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches. What is faster than fairies and witches? எது வந்து faster than fairies and witches இருக்குன்னா train is faster than fairies and witches. Why does the poet mention bridges and houses, hedges and ditches? Where are they? So ஏன் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரா? The poet mentioned bridges and houses, hedges and ditches which are seen when train cross. நம்ம ட்ரெயினில் கிராஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போன்றதுனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் போயம்ல வச்சிருக்கார். Here is a child who clambers and scramble and all by himself and gathering brambles. Where do you think the child is? The child is outside the station. குழந்தை எங்க இருக்கு அப்படின்னா குழந்தை ஸ்டேஷன். ஏன்னா அது எங்க இருக்கு, ஒரு புஷ்ல போயிட்டு வந்து அந்த பழங்கள்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்போ அது ட்ரெயின்ல இல்லை, ட்ரெயினை விட்டு வெளியே இருக்கு அப்படின்றது. வாட் டஸ் கேதரிங் பிராம்பிள்ஸ் மீன்ஸ்? கலெக்டிங் பிளாக்பெரி. ஸோ பிளாக்பெரியை கலெக்ட் பண்றது, போய் பிக்கிறத தான் கேதரிங் பிராம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். And ever again in a wink of an eye, painted station whistled by. In a wink of an eye means very quickly. Explain painted station whistled by. So இதில் என்ன சொல்ல வராங்க? The train moves fast, the station whistle which are all painted in a similar way. So in a wink of an eye அப்படின்னா டக்குன்னு அர்த்தம். Painted station அப்படின்னா எல்லா ஸ்டேஷனும் ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. Each a glimpse and gone forever. What is each over? Why it is gone forever? So each அப்படின்றது முதல்ல என்ன ரெஃபர் பண்ணுறாங்கன்னா உள்ள இருக்கும் பேசஞ்சரை. ஏன்னா each அப்படின்ற வார்த்தை ஈச் பேசஞ்சரை மென்ஷன் பண்றாங்க. தி ட்ரெயின் ஃபாஸ்ட் தட் அண்ட் தே ஹேவ் கான் ஃபார் எவர் அஸ் தி ட்ரெயின் இஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஸோ எந்த காட்சியை பார்த்தாலும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு கிளிம்ஸில் தான் பார்க்க முடியும். ஏன்னா ட்ரெயின் டக்குன்னு ஸ்பீடாக அந்த இடத்த கிராஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த காட்சியை பார்க்க முடியாது. ஸோ இந்த ஈச் அப்படின்றது ட்ரெயின்குள்ளே இருக்கும் பேசஞ்சரை குறிக்கும் வார்த்தை. So answer the following question. What does charge along like troops in a battle mean? The train seemed to be charging along like the troop marching in a battle. So இந்த போயம்ல charges along like troops in a battle அப்படின்னா ஒரு போர்க்களத்துக்கு மார்ச் பண்ணிட்டு போற அந்த படை வீரர்கள் மாதிரி, போர் தொடுத்து போற படை வீரர்கள் அப்படின்றது அந்த படை வீரர்களை குறிக்குதானா? இல்லை. ஒரு ட்ரெயினில் இருக்கும் அந்த பாக்ஸஸ் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படியே போயிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா போருக்கு போகும் படை வீரர்கள் மாதிரி இருக்கு அப்படின்றத போயட் வந்து மீன் பண்ணியிருக்கார். What word could best replace charges in the poem அப்படின்றது marches, rushes or pushes. இந்த மூணு வார்த்தையில charges அப்படின்றது எதோட கம்பேர் பண்றாங்கன்னா marches, அதாவது அந்த வழி நடந்து போறது, மார்ச் பண்ணிட்டே போறது அப்படின்றது தான் இங்க charges அப்படின்ற வார்த்தையோட கம்பேர். ஸோ ரஷ் புஷ் எல்லாம் கிடையாது. Why does the child clamber and scramble? ஏன் அந்த குழந்தை clamber and ஏன் தவழ்ந்து போகுது, ஏன் பிடிச்சி அந்த செடியை உழுக்குது அப்படின்னா the child clamber and scrambles to collect blackberries. ஸோ blackberries பறிக்கணும் அப்படின்றதுனால அந்த செடிகளுக்கு நடுவில் தவழ்ந்து போகுது, அந்த செடியை பிடிச்சி உழுக்குது. அடுத்தது இதில் இருக்கும் வெக்காபுலரின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இது கிட்டத்தட்ட மேசிவ் ஃபாலோயிங் மாதிரி ஒரு லைனை கொடுத்தாங்கன்னா அது எதை மீன் பண்ணுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நீங்கள் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் அந்த கொஷின்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில போயம்லேருந்து மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்தியன் சீசன் அப்படின்னு ஒரு போயம்லையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ அதையும் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த லைனை கொடுத்துட்டு எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வார்த்தை கரெக்டாக சூஸ் பண்ண தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிராஸ் தி ரிவர். எது உங்களை ரிவரை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது? ஸோ ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பிரிட்ஜஸ் அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஐ கேன் பார்டர் யுவர் கார்டன் அப்படின்னா ஹெட்ஜஸ். ஸோ முள் வேலி இல்லை மர வேலி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஹெட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கேன் அலர்ட் யூ. ஸோ இதில் விசில், ஏன்னா ட்ரெயின் போயம் பட் எல்லா இடத்துலையும் அதை ட்ரெயின் எல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ கொஸ்டின் பேப்பரில் கேட்கும்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் எந்த போயம்னா தான் உங்களால் இதெல்லாம் சூஸ் பண்ண முடியும். ஐ கேன் கேரி யூ, காட். ஸோ அப்போ அந்த காலத்தில் இருந்தது அந்த வண்டிகள், அதுதான் வந்து ஐ கேன் கேரி யூ. யூ கேன் ரைட் ஆன் மீ. ஸோ ஹார்ஸ் மேலே தான் ரைட் பண்ண முடியும். யூ கேன் கிளைம்ப் ஆன் மீ அப்படின்றது ஸ்கிராம்பிள். யூ கேன் லே டவுன் ஆன் மீ அப்படின்றது மெடோ, புல்வெளியை தான் மெடோ அப்படின்வாங்க. யூ கேன் ப்ளே வித் மீ. ஸோ யாரோட நம்மளால் விளையாட முடியும்? குழந்தைகள், சைல்டோட நம்மளால் விளையாட முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு லைன்லேருந்து ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லைன். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் தான் பார்ப்போம்.
ஸோ இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அலிட்ரேஷன் பார்த்துருவோம். ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். இதில் ஃபாஸ்டர், ஃபேரிஸ், ஃபாஸ்டர் எல்லாமே எஃப்ல ஆரம்பிக்குது. பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ். ஹவுசஸ், ஹெட்ஜஸ் ரெண்டுமே ஹெச். ஹியர் இஸ் அ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். ஸோ வந்து சைல்ட் அண்ட் கிளாம்பர்ஸ் ரெண்டுமே சி. லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட், லம்பிங் லோட் ரெண்டுமே எல். ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர், கிளிம்ஸ் கான். ஸோ இது எல்லாமே இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேஷன். அடுத்தது கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்சனன்ஸ் அப்படின்னா என்னது? நம்மளோட அந்த கான்சனன்ட் வார்த்தை அப்படியே ரிப்பீட்டடாக வருதான்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாமே கான்சனன்ஸ் இருக்கிற லைன். பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ். ஸோ இதில் பிரிட்ஜஸ் அந்த எஸ் முடியுது, ஹெட்ஜஸ். ஸோ இந்த ரெண்டுமே கான்சனன்ஸ்குள்ளே நமக்கு முடியுது. ஸோ அடுத்தது ஹியர் இஸ் அ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். ஸோ வந்து கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் அந்த எஸ்ஸில் முடியுது. ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த போயமில் இருக்கும் கான்சனன்ஸ். அடுத்தது இந்த போயமில் இருக்கும் ஆன்டிதெசிஸ். ஸோ ஒரே லைனில் ரெண்டு ஆப்போசிட் விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ் அண்ட் ஃபாஸ்டர் தென் விச்சஸ். ஃபேரிஸ் அண்ட் விச்சஸ். ஃபேரிஸ் அப்படின்னா ஏஞ்சல்ஸ், ஸோ நல்லது செய்கிறது. விச்சஸ் அப்படின்னா சூனியம் செய்கிறவங்க, ஸோ கெட்டவங்க. ஸோ நல்லவங்களும் கெட்டவங்களையும் ஒரே லைனில் சொல்லியிருக்காங்க. ஹியர் இஸ் எ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா நிற்கிறது, அண்ட் கேசஸ் அப்படின்னா அப்படியே நடமாடுறது. ஸோ ரெண்டுமே ஒரே லைனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர். அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர். ஃபஸ்ட்டு ஹியர் அப்படின்னா இங்கே, தேர் அப்படின்னா அங்கே. ஃபஸ்ட்டு ரெண்டும் ஆப்போசிட். ஒன்று மில் அப்படின்னா ஒரே இடத்துல நிற்கிறது, இன்னொன்று ரிவர் அப்படியே ஓடுறது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரே லைனில் இவ்வளோ விஷயங்கள் மாற்றி சொன்னதுனால இது எல்லாமே ஆன்டிதெசிஸ். ஸோ அடுத்தது ரிப்பீட்டிஷன். ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். இல்லை ஃபாஸ்டர் தென் அப்படின்ற வார்த்தை ரெண்டு தடவை வந்திருக்கு. ஸோ இந்த லைனில் இருக்கிறது ரிப்பீட்டேஷன். அடுத்தது அனஃபோரா. ஸோ அனஃபோரானா என்னது? ஒரே வார்த்தை அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அதை அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயமில் இருக்கும் அனஃபோராலாம் பார்த்துருவோம். ஆல் த்ரூ தி மெடோஸ், தி ஹார்சஸ் அண்ட் கேட்டில். இல்லை ஆல் அப்படின்ற வார்த்தை அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆயிருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஆல் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி ஹில்ஸ் அண்ட் பிளைன், ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். இது எல்லாத்துலேயும் ஆல் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கும். அடுத்தது பேராகிராஃபில் அண்ட் அப்படின்ற வார்த்தை எல்லா லைன்லையுமே ரிப்பீட் ஆயிருக்கும். அண்ட் charging along like troops in a battle, and ever again in the wink of an eye, and there is a green of stringing, அதாவது stringing the daisies, and here is a mill, there is a river. ஸோ இதாத்துலேயும் அண்டுன்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அடுத்தது here is a அப்படின்ற வார்த்தை. ஸோ here is a child who clambers and scramble, here is a tramp who stands and gazes, here is a cot run away in the road. இல்லை here அப்படின்ற here is a அப்படின்ற வார்த்தை வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆயிருக்கும். அடுத்தது வந்து ஒரு லைன், இதில் வந்து மெட்டஃபர் என்னன்னு பார்ப்போம். and ever again in the wink of an eye. ஸோ கண் நிமைக்கிறத வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அந்த டைமிங்கையும் அந்த கண் நிமைக்கிறதையும் கம்பேர் பண்ணுறதுனால இந்த லைனில் இருக்குது மெட்டஃபர். ஸோ அடுத்தது இந்த போயமில் இருக்கும் சிமிலிலாம் பார்த்துருவோம். சிமிலி அப்படின்னாலே லைக் இருக்கணும், தேன் இருக்கணும், மஸ் இருக்கணும். இந்த மூணுத்தில் எந்த ஒன்று இருந்து கம்பேர் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஃபாஸ்டர் தென் ஃபயரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். இல்லை தேன் அப்படின்னு யூஸ் பண்ணி தான் இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக சிமிலி தான். அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில், லைக் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ஸோ இது சிமிலி. ஃப்ளை அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின், அஸ் அப்படின்ற வார்த்தை ரெண்டு தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனில் இருக்கிறது சிமிலி. அடுத்தது வந்து நம்ம இமேஜரி. ஸோ இமேஜரினா என்னது? ஒரு லைனை சொல்லும்போது அது இருக்கும் ஒரு வார்த்தையை நம்மளால் டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபாஸ்டர் தென் ஃபயரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். ஃபயரிஸ் அப்படின்னாலே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒயிட் கலரில் ரெக்க வச்சுக்கிட்டு ஒரு ஏஞ்சல் வர மாதிரி இருக்கும். விச்சஸ் அப்படின்னா நமக்கு அந்த சூனியக்காரி தொடப்பத்துக்கு மேலே ஒருத்தவங்க உட்காந்து பறக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபீல்லாம் நமக்கு வரும். ஸோ அப்படின்னா இந்த லைனில் இருக்கும் இமேஜரி. பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ். ஸோ பிரிட்ஜஸ் அப்படின்னா கண்ண முடியாத ஒரு பிரிட்ஜ், ஹவுஸ் அப்படின்னா ஒரு வீடு. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம டக்கு ஞாபகம் வந்துடும். அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். ஸோ ஒரு பேட்டிலுக்கு போகும் ஒரு போர்க்கள வீரர்கள். ஸோ அந்த அப்படியே மார்ச் அணிவகுத்து போகிறாங்க அப்படின்னா நமக்கு பாகுபலி படம்லாம் டக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ ஆல் த்ரூ தி மெடோஸ், தி ஹார்சஸ் அண்ட் கேட்டில். ஒரு பச்சை பசேல்ற புல்வெளியில் ஹார்ஸும் கேட்டிலும் மேயறதை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியும். ஆல் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி ஹில்ஸ் அண்ட் பிளைன். ஸோ ஒரு ஹில் அப்படின்னா ஒரு மலை சொன்னால் நம்மளால யோசிக்க முடியும். பிளைன் சமவெளினாலும் நம்மளால யோசிக்க முடியும். ஃப்ளை அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின். ஸோ ஒரு மழை அப்படின்னாலே நமக்கு அந்த மேலேருந்து கொட்டுற ஃபீல் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். அண்ட் எவர் அகைன் இன் அ விங்க் ஆஃப் அன் ஐ. விங்க் ஆஃப் அன் ஐனா கண்ணை சிமிட்டுறது. இதுவும் நம்மளால டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும். பெயிண்டட் ஸ்டேஷன், விசில்டு பை. ஸோ ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனால நமக்கு அந்த மஞ்சள் கலர் போர்டில் 3 லாங்குவேஜ் அந்த ஊர் பேர் எழுதியிருக்கிறது, அப்புறம் அந்த சீட்டு, டீ விற்கிறது, இது எல்லாமே நமக்கு ஈஸியாக டக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இது வந்து இமேஜரி. ஹியர் இஸ் அ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். ஸோ ஒரு குழந்தை தவழ்றது, அது ஒரு விஷயத்தை பார்த்து கையில் எடுத்து பார்க்கறது, இதெல்லாம் நமக்கு டக்குன்றது ஞாபகம் வந்துடும். ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். ஸோ கேதரிங் அப்படின்னா கலெக்டிங். ஸோ வந்து பொறுக்கி எடுக்கிறது. அண்ட் தேர் இஸ் அ க்ரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் தி டெய்சிஸ். ஸோ வந்து கட்டுறது, ஸ்ட்ரிங்கிங் அப்படின்னா கட்டுறது, அதாவது லாங்காக பூலாம் கட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பூ கட்டுறது அது ஸ்ட்ரிங்கிங்.
ஸோ அடுத்தது வந்து ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் தி ரோட். கார்ட் அப்படின்னா அந்த வண்டி. ஸோ வண்டிகள்லாம் எப்படி போகும் நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட். ஸோ அந்த வண்டியே இருக்கும் மேன், அதுக்கு பின்னாடி இருக்கும் லோட், இது எல்லாத்தையும் நம்மளால் கற்பனை பண்ண முடியும். அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர். இங்கே இருக்கும் ஒரு மில்லு, அதாவது எதுவுமே மூவ் ஆகாத ஒரு மில்லு. அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு ரிவர். ஆக்சுவலி இங்கே மில் அப்படின்றது விண்மில், அந்த காத்தாடி, அது மூவ் ஆகாமல் அங்கேயே இருக்கும். ஸோ அந்த காற்றாலை மின்சாரம் பண்ணுவாங்களா, அதுதான் மில்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இடத்துல நிற்கும். அதே பக்கத்தில் 6 ரிவர் நமக்கு வந்து ஓடுறதை நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். கிளிம்ஸ் அப்படின்றது டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே வந்து போகிற ஒரு காட்சி. ஸோ இதெல்லாம் நம்மளால் டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே இந்த போயமில் இருக்கும் இமேஜரி. ஸோ இதோட இந்த போயமை நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது போயம் நம்பர் 24 இந்தியன் சீசன் அப்படின்ற போயம். இது நிஷா தைரணி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்தியன் சீசன், அதாவது இந்தியன்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன அதிகம், தைரியம் அதிகம். ஸோ இந்த மாதிரி இந்தியன் சீசன் வந்து நிஷா தைரணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்தியன் சீசனில் இந்தியாவில் இருக்கும் 4 சீசனை பற்றி வர்ணிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த போயம். சம்மர் கம் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட். பிளேஸ் அப்படின்னா எப்படி சொல்ல, செம்ம ஹீட். ஸோ வந்து வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். ஸோ வந்து செம்ம வெயில் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் காற்றும் வந்து அந்த நமக்கு அந்த வெப்ப காற்று மாதிரி அடிக்கும். அந்த ரோடில் இருக்க மண்ணெல்லாம் நமக்கு அப்படியே தூக்கி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம்மர் இருக்கும். தென் சீசன் சேஞ்ச் டு மட்டி ரோட். ஸோ காற்று வெறும் வந்து அந்த அனல் காற்று அடிச்சிட்டு இருந்த ரோடு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டி, அதாவது கொழன்னு மாறுது. ஏன்னா சீசன் சேஞ்ச் ஆகுது. என்ன சீசன்னா மான்சூன் சீசன், மழை காலம் வருது. அண்ட் மேங்கோஸ் அண்ட் லீப் ஃப்ராக் அண்ட் டோட்ஸ். ஸோ மழை காலத்தில் மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருக்கும். லீப் ஃப்ராக் அப்படின்னா அந்த தவளைகள், டோட்ஸ் அப்படின்னா அந்த சின்ன தவளைகள். ஸோ இது எல்லாமே நமக்கு ரோட்ல நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சம்மர் சொல்றாங்க, செகண்ட் பேராகிராஃப்ல மான்சூன் மழைக்காலத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் இஸ் பிரெட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸ்ப்ரிங் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட். வென் யூ கேன் ஸ்மெல் தி கிராஸ் ஃப்ரம் தி கார்டன் சீட். ஸோ தோட்டத்தில் உட்காந்துருக்கும் போதே அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த புல்லோட வாசத்தை வந்து எப்போ உங்களால் சுவாசிக்க முடியும்னா ஸ்ப்ரிங் சீசனில். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். ஆட்டம் அப்படின்னா வந்து ஆக்சுவலி ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க, இலையுதிர் காலம். ஆனால் வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்ற ஒரு சீசன் வந்துருச்சு அப்படின்னா மரங்கள்லாம் இலை மொத்தம் ரெட் ஆகிடும், இலை மொத்தம் எல்லோ ஆயிடும், இலை மொத்தம் ப்ரௌன் ஆயிடும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டம் அப்படின்றது whenever leaves fall down. நமக்கு இலை உதிர்ந்தா மட்டும்தான் அது ஆட்டம், தவிர்த்து நம்ம இலை வந்து ரெட்டு, எல்லோ, ப்ரௌன் கலராலாம் மாறாது. இலை உதிர்ந்துச்சுனாலே அதுதான் இந்தியன் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி 4 சீசன் பற்றி சொல்கிறது தான் இந்த போயம். இந்த போயத்தில் இருக்கும் சினானியம் பிளேஸ் அப்படின்ற வார்த்தை பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர், இதை பற்றி சொல்லுது. ஸோ பிளேஸ் அப்படின்றது பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர். ஸோ லீப் டு ஜம்ப் ஹை, அப்படியே தாவி போகிறது, அதான் லீப்புன்னுவாங்க. டஸ்டி கவர்ட் வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சாண்ட், அப்படியே அந்த ரோடில் அந்த மணல் காற்று அந்த மாதிரி இருக்குமா நம்ம சம்மர். டோட் அப்படின்றது எ ஸ்மால் ப்ரௌன் அனிமல் சிமிலர் டு எ ஃப்ராக். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த தவக்கில் அதோட வந்து ஒரு சின்ன வெர்ஷன் தான் இந்த டோட் அப்படின்றது. Which season I am? Read the poem, understand and solve the riddle. இதெல்லாம் மேட்ஸை ஃபாலோயிங் கேள்வியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. I make the feet dusty அப்படின்னா என்னோட பாதம் வந்து அழுக்காகும் அப்படின்னா அது என்ன மாசம்னு கேட்குறாங்க, சம்மர். ஓகே, என்ன மாசம் இல்லை, என்ன சீசன், சம்மர். ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் வென் ஐ எம் தேர். ஸோ ஃப்ராக் டோட் பார்த்தாலே அது ரெய்னி இல்லைனா மான்சூன் சீசன். ஐ எம் pretty ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸோ எது ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும்னா ஸ்ப்ரிங் தான். ஐ மேக் யூ கார்டன் ஸ்மெல் ஸ்வீட். ஸோ கார்டன்லாம் எப்போ ஸ்வீட் ஸ்மெல், அதாவது அந்த கிராஸோடைய ஸ்மெல் அடிக்கும்னா ஸ்ப்ரிங் சீசன். லீவ்ஸ் வில் வித்தர் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்னா ஆட்டம். வித்தர் அப்படின்னா கொட்டுறது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு லைனை வச்சு அது என்ன சீசன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் லைன், சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். தஸ் தி போயட் வெல்கம் தி சம்மர், ஹவு டு யூ நோ? சம்மர் அவங்க வெல்கம் பண்ணுறாங்களா? நோ, அவங்க சம்மரை வெல்கம்லாம் பண்ணல. சின் சம்மர் கம்ஸ் வித் அ பிளேஸ் ஆஃப் ஹீட், செம்ம ஹீட்டாக இருக்கும், அதனால் அவங்க சம்மரை வெல்கம்லாம் பண்ணல. விச் லைன் டெல் யூ தட் தேர் இஸ் நோ ரெயின் இன் சம்மர்? தி லைன் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட் டெல்ஸ் அஸ் தேர் இஸ் நோ ரெயின் இன் சம்மர். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா ரோடெல்லாம் வந்து மண்ணாக மாறிடும். ஆனால் இங்கே வந்து அந்த புழுதியெல்லாம் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலே மழை பெய்யலை அப்படின்றது அர்த்தம். ஸோ சம்மரில் இந்தியாவில் மழை பெய்யறது இல்லை அப்படின்றது தான் போயட் சொல்கிறாங்க. Spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. How does the poet describe the spring season? Spring season எப்படி இருக்கும்னா pretty, short and sweet. Which line tell you that the garden is fresh? The line when you can smell the grass. ஸோ அந்த புல்லோட ஸ்மெல்லை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் தி garden is fresh அப்படின்றது மூலயமா நமக்கு தெரியுது. Who does you refer to? You refers to the ரீடர். ஸோ இந்த இடத்துல யூ அப்படின்றது யூ கேன் ஸ்மெல் தி கிராஸ், அந்த யூ அப்படின்றது ரீடர்ஸ் படிக்கிற நம்மளை தான் போயட் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க.
Atom is English in red, yellow and brown. Atom is Indian whenever leaves fell down. How is atom in India? Whenever leaves fell, it is atom in India. இலை உதிர்ந்தாலே அது நமக்கு இலையுதிர் காலம் தான். Compare the English atom with Indian atom. English atom எப்படி இருக்கும்னா English leaves become இலை வந்து red, yellow, brown இந்த மாதிரி கலர்ல மாறும் before they fall. இலைகள் விடறதுக்கு முன்னாடி இலையோட கலர் மாறும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் whenever leaf fell, it is Indian atom. இலை உதிர்ந்தாலே அது நமக்கு atom இலையுதிர் காலம் தான். அதான் Indian atom. Pick out the rhyming word from the poem. முதல் ஸ்டான்ஸால இருந்து comes smiles, heat feet இந்த வார்த்தை. ஸ்டான்ஸா 2 road toad changes mango. அடுத்தது ஸ்டான்ஸா 3 sweet seat. இது எல்லாமே வந்து இந்த poemல இருக்கும் rhyming word. அடுத்தது find the answer for the question. Name the season mentioned in the poem. The season mentioned in the poem என்னென்ன சீசன்னா summer, monsoon, அப்புறம் spring, autumn இந்த 4 சீசனுமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. What does the summer bring? Summer bring heat and dust. Which word referred to rain? The word monsoon referred to rain. Why does the poet say the spring is pretty? Yes, spring வந்து pretty அழகுன்னு சொல்றாங்கன்னா the spring is pretty because we find trees with green leaves and sweet smelling grass all over. மரத்துல ஃபுல்லா இலையாவும் இருக்கும் அந்த கிராஸ்ல அந்த வாசனையும் இருக்கும் இதை வச்சு spring வந்து sweet அப்படின்றாங்க. When is it autumn in India? Why does the poet say this? Is there an autumn season in India? Yes, autumn season இருக்கு ஆனா மற்ற நாடுகள்ல இருக்கும் autumn season மாதிரி இந்தியால கிடையாது. When the leaves fall down, it is autumn in India. மற்ற நாடுகளெல்லாம் இலையோட கலர் சேஞ்ச் ஆகி அப்புறம் தான் உதிரும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இலை உதிர்ந்தாலே அது நமக்கு ஆட்டம் இலையுதிர் காலம். ஸோ இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்குது அலிட்ரேஷன். சொலிட்டேஷன் என்னது? ஒரே வார்த்தை அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிப்பீட் ஆக தான் பார்க்க போகிறோம். வித் சன்னி ஸ்மைல்ஸ், எஸ் எஸ். மான்சூன் அண்ட் மேங்கோஸ், மான்சூன் மேங்கோ ரெண்டுமே எம். வித் பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஸோ ரெண்டுமே ஷார்ட்டு ஸ்வீட் ரெண்டுத்துமே எஸ். அடுத்தது அசனன்ஸ். அசனன்ஸ்னால் என்னது? அந்த வவலுக்கு இருக்கும் சவுண்ட் நமக்கு கேட்கணும். லீப், ஃப்ராக்ஸ், டாட்ஸ். ஃப்ராக் ஓ, டாட்ஸ் ஓ அந்த சவுண்ட் வரதுனால இது அசனன்ஸ். அடுத்தது கான்சனன்ஸ். ஸ்ப்ரிங் இஸ் பிரெட்டி, ஸோ ஸ்ப்ரிங் பிரெட்டி, ஸோ வந்து ஸ்ப்ரி ஈன்னு முடியுது, பிரெட்டி இ. ஸோ இது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஸ்ப்ரிங் பிரெட்டி இது எல்லாமே அந்த கான்சனன்ஸோட சவுண்ட். டூ மட்டி ரோட்ஸ், ஸோ மட்டு ரோடு அந்த டிடி அந்த சவுண்டில் முடியுது. ஸோ ஸ்ப்ரிங்கு பிரெட்டி, ஸோ இந்த ரெண்டுமே வந்து கான்சனன்ஸ் தான். ஸோ மட்டி ரோடு இதுவும் வந்து நம்ம கான்சனன்ஸ் தான். ஸோ அடுத்தது வந்து மெட்டஃபர். ஸோ இந்த போயமில் 2 இடத்துல மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம் இஸ் இங்கிலீஷ், ஆட்டம் இஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஆட்டமையும் இந்தியன் ஆட்டமையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் கம்பேரிஷனுக்கு அவங்க எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல. ஸோ அடுத்தது அனஃபோரா ஒரே வார்த்தை 2 லைனில் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ், அதே ஆட்டம் இஸ் இந்தியன். இதில் ஆட்டம் அப்படின்ற வார்த்தை 2 லைனையும் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த போயமில் இருக்கும் ரைமிங் ஸ்கீம் என்னன்னு பார்த்துருவோம். 4 ஸ்டான்ஸா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஏபி ஏபி அப்படின்னு ரைமிங் ஸ்கீம். செகண்ட் ஸ்டான்ஸா ஏபி சிபி அப்படின்னு முடிஞ்சிருக்கு. தேர்ட் ஸ்டான்ஸா ஏபிசிபி. ஃபோர்த் ஸ்டான்ஸா ஏபிபிபி. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் ரைமிங் ஸ்கீம்ஸ். ஸோ அடுத்தது இமேஜரி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். இந்த லைனை சொல்லும்போது அதில் இருக்கிற ஒரு வார்த்தை நம்மளை அந்த விஷயத்தை இமேஜின் பண்ண வைக்கதா அப்படின்றத இமேஜரி. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நிறைய இமேஜரி லைன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். சம்மர் கம்ஸ். ஸோ சம்மர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த வெயில் ஃபீல் ஆகும். அடுத்தது இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட், அதாவது அந்த ஹீட்னஸ் நமக்கு இருக்கும். வித் சன்னி ஸ்மைல்ஸ். ஸோ ஸ்மைல் அப்படின்னா அந்த சன் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி நம்ம நிறைய ஆட்ஸ்லேயே அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். அண்ட் டஸ்டி ஃபீட், அந்த ரோட்டில் இருக்கும் அந்த வெப்ப காற்று. ஸோ தென் சீசன் சேஞ்ச். ஸோ சீசன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்மளால் அப்படியே அந்த குளிர்ச்சியை ஃபீல் பண்ண முடியும். டு மட்டி ரோட்ஸ், அப்படியே ரோடு ஃபுல்லாக அந்த தண்ணி ஓடுறது. மான்சூன் அண்ட் மேங்கோஸ். ஸோ மழை பெய்யும், அதே மாதிரி மேங்கோவும் வளரும். ஸோ லீப் ஃப்ராக் அண்ட் டோத். ஸோ மழை பெஞ்சு முடிச்சாலே நமக்கு அந்த தவக்கலையோட சத்தம் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸ்ப்ரிங் இஸ் பிரெட்டி. ஸோ ஸ்ப்ரிங் வந்தாலே மரங்கள்லாம் பூத்து குலுங்கும். கண்டிப்பாக அழகாக இமேஜின் பண்ண முடியும். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அதான கொஞ்சம் காலத்துக்கு அப்படின்னு. வென் யூ கேன் ஸ்மெல் தி கிராஸ், அதாவது அந்த கிராஸோட அந்த பச்சை பசேல் ஸ்மெல். நீங்கள் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அந்த மழை பெஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு கார்டனில் இருக்கீங்கன்னா அப்படியே அந்த மரத்தோடைய ஸ்மெல், இந்த கிராஸோட ஸ்மெல் நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ். ஆட்டம் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டம் அப்படின்னா இலையுதிர் காலம். பட் ஆனால் ஃபாரின்லலாம் வந்து இலையுதிருக்கு முன்னாடி இலை வந்து பச்சை கலர்லேருந்து ரெட்டு, மஞ்சள், ப்ரௌன் இந்த கலர்லாம் மாறும். ஸோ டக்குன்னு உங்களால் அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் மரத்தை வந்து இமேஜின் பண்ணிலாம் பார்க்க முடியும். ஸோ அடுத்தது அது ஆட்டம் இன் இங்கிலீஷ் இஸ் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். ஆட்டம் இஸ் இந்தியன் வென் எவர் லீவ்ஸ் ஃபால். ஸோ ஆட்டம் இன் இந்தியனில் வந்து நமக்கு இலை உதிர்ந்தாலே அதை நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் இமேஜரி லைன். ஸோ இதோட இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்.
இப்போ நம்ம கடைசி போயம் நம்பர் 25 a tragic poem அப்படின்ற ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயமை வில்லியம் மேக் பிளேஸ் தாக்கரே அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இதை நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ட்ராஜிக் அப்படின்னா கஷ்டம், அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் பீஸ் நிம்மதி வரட்டும், அந்த மாதிரி ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்றது மேக் பீஸ் தாக்கரே. ஸோ இந்த போயம் என்ன அப்படின்னா, ஒரு ஞானியை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு கதை. பட் ஆனால் வந்து இதில் என்னென்னா, அவருக்கு பின்னாடி ஒரு ஜடை இருக்குமா, அந்த ஜடையை அவர் கைட்ட முடியாமல் நிறைய வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இதை சொல்கிறது தான் அந்த ஸ்டோரி. ஸோ தேர் லிவ்ட் அ சேஜ் இன் அ டே ஆஃப் யோர் அப்படின்னா ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் அப்படின்ற சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் யோர் அப்படின்றது. அண்ட் ஹீ அ ஹேண்ட்ஸம் பிக்டைல் ஓர் அண்ட் ஹீ அ ஹேண்ட்ஸம் பிக்டைல் ஓர் அப்படின்னா என்னென்னா, பிக்டைல் அப்படின்னா ஜடை பின்னி இருக்கார். இப்போ நம்ம ஸ்கூலுக்குலாம் போகும்போது அந்த ஒத்த ஜடை பின்னுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜடை பின்னி இருக்காரு. பட் ஒண்டர் மச் அண்ட் சாரோட் மோர் பட் இட் ஹேங் பிஹைண்ட் ஹிம். ஸோ அவருக்கு என்ன கவலை அப்படின்னா, அவரோட அந்த அழகான வந்து அந்த ஜடை வந்து அவருக்கு முன்னாடி இல்லையா, அவரோட தலைக்கு பின்னாடி இருந்துச்சா, அதை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாராம். ஹி மியூஸ்ட் அப்பான் ஹிஸ் கியூரியஸ் கேஸ். ஸோ அதை பற்றியே மியூஸ்ட் அப்படின்னா அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் நமக்கு ஜடை வந்து பின்னாடி இருக்குது, இது வந்து நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்வோர் ஹி வுட் சேஞ்ச் தி பிக்டைல்ஸ் பிளேஸ். ஸோ அதனால வந்து ஒரு சபதம் எடுக்கிறார். ஸ்வோர் அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, அந்த ஜடையோட அந்த பிக்டைல் பிளேஸ்னா அந்த ஜடையோட பிளேஸை நான் மாத்துறேன் அப்படின்ட்டு. அண்ட் ஹேவ் இட் ஹங் அட் இஸ் ஃபேஸ். ஸோ அதை நான் வந்து மூஞ்சுக்கு முன்னாடி தொங்க விட போறேன் அப்படின்ட்டு. நாட் டேங்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம். ஸோ எனக்கு தெரியாம என் முதுகுக்கு பின்னாடி அது இருக்கக்கூடாது, என் மூஞ்சுக்கு முன்னாடி இருக்கணும், ஏன்னா அது அழகான ஒரு ஜடை. ஸோ அது ஏன் எனக்கு பின்னாடி இருக்கணும், எனக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி வந்து ஆசைப்படுறாராம். சேஸ் தி மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட், சேஸ் தி மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட். ஸோ அப்படின்னா நான் அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஐ வில் டேர்ன் மீ அரவுண்ட் அண்ட் ஹீ டேர்ன்ட் ஹிம் அரவுண்ட். ஸோ நான் என்னை திருப்பிட்டேன் அப்படின்னா என்னோட ஜடை முன்னாடி வந்துடும் இல்லையா, ஸோ அதனால நான் என்னை திருப்ப போகிறேன் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இட் ஹங் பிகைன் ஹிம். அவர் எவ்வளோ திருப்பி பார்த்தாலும் அவரே ஒரு ஃபுல்லாக திருப்ப முடியாது, அந்த ஜடை பின்னாடி தான் இருக்குது. தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். அவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, அந்த ஜடை முன்னாடி வரவே மாட்டேங்குது. ஆல் டே தி பசில்டு சேஜ் டிட் ஸ்பின். அதனால அவர் அந்த டே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஆனால் வந்து அந்த ஜடமுடி மட்டும் முன்னாடி வர மாட்டேங்குது. இன் வெயின் இன் மேட்டட் நாட் அப் பின். ஸோ இன் வெயின் அப்படின்னா அவர் சுத்தினது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு சின்ன துளி கூட நகரவே இல்லை. தி பிக்டைல் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஸோ அந்த ஜடை அவருக்கு பின்னாடி தான் இருக்கு, முன்னாடி கொஞ்சம் கூட வரல. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட். ஸோ ரைட்டு லெஃப்ட் திரும்புறாரு, சுற்றி சுற்றி வராரு, ஸோ தலைக்கீழ தொங்கி பார்க்குறாரு, உள்ளே வெளியே போயிட்டு வராரு, ஹிட் அண்ட் திரும்பிட்டே இருக்காரு. பட் ஸ்டில் தி பிக்டைல் ஸ்டவுட் ஹங் ஸ்டடிலி பிஹைண்ட் ஹிம். பிக்டைல் ஸ்டவுட் அப்படின்னா அந்த ஜடை வந்து செம திக்காக இருக்கும். ஸ்டவுட் அப்படின்னா நல்லா திக்காக இருக்குது, பட் ஆனால் அது அவருக்கு பின்னாடியே தான் இருக்குது தவிர்த்து அவர் என்ன பண்ணாலும் அது முன்னாடி வர மாட்டேங்குது. அண்ட் த்ரூ ஹிஸ் எஃபர்ட் நெவர் ஸ்லாக். ஆனால் அவரோட எஃபர்ட் அவர் கைவிடுறதா இல்லை, ஸ்லாக் அப்படின்னா அவர் வந்து விட்டு கொடுக்கறதா இல்லை. அண்ட் தோ ஹி ட்விஸ்டட் அண்ட் ட்வில் அண்ட் டேக். ஸோ திருப்பி சுற்றி அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் தி பிக்டைல் ஹங்ஸ் பிகைன் ஹிம். ஸோ அதான் அந்த ஜடை இருக்கு இல்லையா, அது அவர் முதுகுக்கு தான் வந்து உண்மையாக இருக்கேன்ற பேரில் பின்னாடியே இருக்குது தவிர்த்து அவர் எஃபர்ட்டுக்கு அது மதிப்பு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இந்த போயமை முடிச்சிருப்பாங்க வில்லியம் மேக் பிளேஸ் தாக்கரே. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியுமோ அந்த விஷயத்தை தான் மாற்றணும். அப்படியே இருந்தாலும் நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே நமக்கு பலனளிக்கும்ன்றது இல்லை, அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பார்க்கணும், அந்த விஷயத்தை கரெக்டாக எப்படி மாற்றணுன்றதுலாம் தெரியணும், அப்புறம் தான் நம்ம எஃபர்ட் போடணும். ஸோ இதை பற்றி சொல்கிறதா இந்த போயம். ஸோ வில்லியம் மேக் பிளேஸ் தாக்கரே எழுதின போயம் இதுதான். So about the poet, William Makepeace Thackeray was one of the greatest novelists of English Victorian age. So அவர் வந்து அந்த விக்டோரியன் பீரியட்ல இருந்த ஒரு இங்கிலீஷ் போய்ட் அப்படின்னா அவர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர். His Vanity Fair is one of the finest and best known novels in English literature. Vanity Fair அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறாரு, அதுதான் அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. Thackeray wrote in a colorful, lively style with a simple vocabulary and clear structure sentence. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் அவர் போயம், ஆனால் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். These qualities combined with his honest view of life give him an important place in the history of realistic literature. ஸோ அவர் வந்து என்னதான் இந்த கலர்ஃபுல்லாக எழுதினாலும் அதில் வந்து ஹானஸ்டி, உண்மையான விஷயங்களை, லைஃப்க்கு தேவையான விஷயங்களை கலந்து எழுதுறதுனாலேயே அவரோட போயம் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ இந்த போயமில் இருக்கும் முக்கியமான சினானியம்ஸ் பார்ப்போம். சேஜ் அப்படின்றது வைஸ் மேன், அதாவது ஞானி, அவங்கள தான் சேஜ்னு சொல்லுவோம். யோர் அப்படின்னா லாங் அகோ, ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி. பிக்டைல் அப்படின்னா எ பிளைட்டட் லாக் ஆஃப் ஹேர் ஓன் சிங்கிளி அட் தி பேக், அதாவது ஒத்த ஜட பின்னதை தான் பிக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூஸ்ட் அப்படின்னா தாட் ஓவர், அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் மியூஸ்டுன்னு சொல்லுவாங்க. கியூரியஸ், ஈகர் டு லேர்ன் மோர். மிஸ்ட்ரி அப்படின்னா பசில், ஒரே குழப்பமாக இருக்காதா மிஸ்ட்ரி. ஸ்டவுட், திக் இன் ஸ்ட்ரக்சர்ஸ், எல்லாம் திக்காக இருக்குது. ஸ்லாக் அப்படின்னா நல்லா லூஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் சினானியம்ஸ்.
அடுத்தது இந்த போயத்தில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். வாட் மேட் தி சேஜ் அப்செட்? ஏன் அந்த ஞானி வந்து அப்செட்டாக இருக்காருன்னா, the stage was upset at his pigtail hung behind him. ஸோ அவரோட ஜடை பின்னாடி தொங்குது, அவருக்கு முன்னாடி இல்லை. ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார். why did the sage spin all the day? ஏன் அந்த ஞானி நாள் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தாருன்னா, the sage span all the day to change the pigtails place. ஸோ அந்த ஜடையோடைய அந்த இடத்த வந்து மாற்றணும்னு நினைக்கிறார். what solution did he arrive at after the mystery that he found? He thought that if turned him around he can change the position of the pigtail. ஸோ என்ன நினைக்கிறாருன்னா, அவரே திரும்பிட்டாரு அப்படின்னா பின்னாடி இருக்கிற பிக்டெயில் முன்னாடி வந்துடும் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்ச சொல்யூஷன். Was he finally successful in changing his pigtail position? Support your answer with a line from the poem. நிஜமாலே அவர் அந்த பிக்டெயில மாத்தல சக்சஸ் ஆயிட்டாரானா, இல்ல அவர் தான் சக்சஸ் ஆகவே இல்லை, கடைசி வரை சுத்திட்டு மட்டும் தானே இருந்தாரு? No, he was not successful finally in changing his pigtail position. The pigtail hangs behind him. ஸோ அது எப்போவுமே அது பின்னாடி தான் இருந்திருக்கு அப்படின்ற லைன் மூலயமா அவரால் அந்த பொசிஷனை மாற்ற முடியலை அப்படின்றது தெரியுது. Did something dreadful happen? How would you describe the event in the poem? Comedy or tragedy? ஏதாவது பயங்கரமா நடந்திருக்கா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பயங்கரமாலாம் நடக்கல. No, nothing dreadful happened. The event in the poem are humorous. ஸோ அவர் சுற்றிட்டு மட்டும்தான் இருக்காரு தவிர்த்து அவர் வந்து தப்பான எந்த முடிவையும் எடுக்கல இல்லையா? ஸோ இந்த போயமில் வந்து பேரு தான் ட்ராஜிக் ஸ்டோரி தவிர்த்து இந்த கதை வந்து ஹியூமர் அப்படின்னா நமக்கு சிரிப்பு மட்டும்தான் வருது அப்படின்றது. So read the poem lines and answer the questions below. But wondered how much and sorrowed more because it hung behind him. What was he wondering about? என்ன நினைச்சு வண்டர் பண்றாரு அப்படின்னா, என்ன நினைச்சு ஆச்சரியப்படுறாருன்னா, he was wondering about the pigtail. அவருக்கு எவ்வளவு அழகான ஜடை இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்படியே சந்தோஷப்படுறாரு. What does the word it refer to here? It refer to the pigtail here. அதான் ஜடையை தான் it அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. And though his effort never slacked, and though he twisted and twirled and tacked, alas, still faithful to his back, the pigtail hangs behind him. Pick out the rhyming word from the above line and give the rhyming scheme for the same. Slack, tack, back. இது எல்லாமே வந்து இந்த பேராகிராஃப்ல இருக்கும் ரைமிங் வேர்ட். இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னா, slack, tack, back எல்லாமே ஏஏ, him மட்டும் பி. Did he quit his trying? How can you say? No, he didn't quit his trying. அவர் குவிட் பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த ஜடையை மாற்றணும்னு அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. தி லைன், and though his effort never slack and though he twisted twirls and tack. ஸோ இந்த லைன் மூலயமா அவரோட எஃபர்ட் ஒரு பலனை கொடுக்கலனாலும் அவர் திருப்பி தன்னை ட்விஸ்ட் பண்ணி ட்வெல் பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஷோ தட் he did not stop his trying. He mused upon this curious case. So mused அப்படின்னா அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்காது. வாட் இஸ் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் திஸ் லைன்? இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கியூரியஸ் கேஸ் இதை யூஸ் பண்ணதால இந்த லைனில் இருக்கிறது அலிட்ரேஷன். கேன் திஸ் போயம் பி கால்ட் அன் ஐரானிக் போயம்? ஜஸ்டிஃபை அண்ட் ஆன்சர். ஐரானிக் அப்படின்னா ஒரு விஷயத்தை நெகட்டிவாக சொல்கிறது அப்படின்னா ஐரானிக். இந்த இடத்துல இந்த போயம் ஐரானிக்கான ஆமாம், ஏன்னா இங்கே யாரை வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். சேஜ் ஞானியை வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக வந்து சித்தரிச்சிருக்காங்க. ஞானின்றவங்க அறிவு பெற்றவங்க, ஆனால் இந்த போயம் மூலயமா அவர் அந்த ஜடையை திருப்பத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது மூலமா நானின்னு சொல்றேன், ஞானியை வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவா சொல்ற மாதிரி இருந்ததுனால இந்த போயம் வந்து ஒரு ஐரானிக் சென்ஸ். ஸோ எஸ், திஸ் போயம் இஸ் ஐரானிக் போயம் பிகாஸ் தி வேர்ட் சேஜ் இஸ் யூஸ்டு இன் அன் ஐரானிக் சென்ஸ் டு ரெஃபர் டு அ பர்சன் ஹூ இஸ் டல் விட்டட். டல் விட்டட் அப்படின்னா அறிவில்லாதவங்களை போயிட்டு சேஜ் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல வந்து இந்த போயம் ஃபுல்லாவே ஐரணி அப்படின்னு சொல்லலாம். ஐரணி இஸ் a figure of speech in which words are used in such a way their intended meaning is different from the actual meaning. ஸோ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்றா இருக்கும், ஆனால் கன்வே பண்ண போகிற மீனிங் வேற மாதிரி இருக்கும். நமக்கு சேஜ் அப்படின்னு ஞானி அப்படின்னாலே என்னது அறிவானவங்க தான் தெரியும், ஆனால் இந்த போயமில் படித்தாலே நமக்கு தெரியுது என்ன இவன் அறிவில்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ஆனால் ஞானி அந்த சேஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணதுனால இந்த போயம் ஃபுல்லாகவே ஐரணி அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட கடைசி போயம், ஸோ கடைசி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஸோ இதில் இருக்கும் அலிட்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். அண்ட் ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் பிக்டைல் ஓர். ஸோ ஹீ ஹேண்ட்ஸம் ரெண்டுமே ஹெச், பட் வண்டர்ட் மச் அண்ட் அன்சாரோட் மோர். ஸோ மச் மோர் பிகாஸ் இட் ஹங் பிகைன் ஹிம், ஹங்கு ஹிம் ரெண்டுமே ஹெச். ஹீ மியூஸ்ட் அப்பான் ஹிஸ் கியூரியஸ் கேஸ். ஸோ கியூரியஸ் கேஸ் அண்ட் ஸ்வர் ஹீ வுட் சேஞ்ச் தி பிக்டைல்ஸ் பிளேஸ். pigtail place ரெண்டுமே p and have it hanging at his face, have it hanging, but still it hung behind him, hung him. Then round and out and in, round ரெண்டுமே are. All day the puzzled sage did spin, sage spin. The pigtail hung behind him, hung him. He turned but still the pigtail stout. So still stout ரெண்டுமே yes. Hung steadily behind him, hung him ரெண்டுமே அந்த h. He turned but still the pigtail stout. Still stout திருப்பி hung steadily behind him. திருப்பி அந்த வார்த்தை வரதுனால திருப்பி அந்த லைனிங் கொடுத்துருப்பாங்க. Hung him and though he twisted, twirl and tack. Though
twisted, twill, tack ரெண்டுமே எல்லாமே அந்த டீல ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயம்ல இருக்கும் அலிட்ரேட்டட் லைன். அடுத்தது இந்த போயம்ல இருக்கும் அசனன்ஸ், அதாவது அந்த வவல் சவுண்டு ரிப்பீட்டடா வர மாதிரி. பட் wondered much and sorrowed more. wondered, sorrowed அந்த ஓ சவுண்ட் வருது பாருங்க. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட், ரவ் ஓ அபவ் ஓ. ஸோ இந்த சவுண்ட்லாம் வரதுனால இந்த லைன்ல இருக்குது அசனன்ஸ். அடுத்தது ஆன்டிதெசிஸ், ஒரே லைன்ல ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அப்படின்றது. தென் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், அவுட் அண்ட் இன், அவுட் இன், அவுட்னா வெளியே போகிறது, இன்னும் உள்ள வருது, ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயம். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட், ரைட்டு லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட். ஸோ இந்த லைன்லையும் அப் டவுன், மேலே கீழே, இன் அவுட், உள்ளே வெளியே. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்டிதெசிஸ். He mused upon his curious case. இதில் வந்து curious அப்படின்ற வார்த்தை ஆட் பண்ணதுனால இது ஒரு ஹைப்பர்போலா, எக்ஸாகரேட் பண்ணி அது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க. சாதாரண ஒரு விஷயம், சாதாரண கேஸ், பட் இது ஒரு கியூரியஸ் கேஸ், கியூரியஸ்ன்ற வார்த்தை ஆட் பண்ணதால இது ஹைப்பர்போலா. ஸோ ஐரணி அப்படின்னா தேர் லிவ்ட் அ சேஜ் இன் டேஸ் ஆஃப் யோர், யோர்னா லாங் அகோ. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு மடத்தனமான ஒரு சேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் சேஜ் அப்படின்றது ஞானி, ஆனால் இவர் நெகட்டிவாக யூஸ் பண்ணதுனால இந்த லைனில் வந்து ஐரணி அப்படின்ற வார்த்தை வந்து ஐரணி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே வந்திருக்கு. அடுத்து ரிப்பீட்டேஷன், ஒரே லைன்ல வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிறது. தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். ஸோ அண்ட்ன்ற வார்த்தை நிறைய ரிப்பீட்டட், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட்ன்றது ரிப்பீட்டட். சேஸ் ஹி தி மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட், சேஸ் ஹி தி மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட். ஸோ இதில் இந்த லைனே பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து கம்ப்ளீட்டாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்குது ரிப்பீட்டேஷன். அடுத்தது வந்து அனஃபோரா அப்படின்வாங்க. ஸோ அனஃபோரா அப்படின்னா என்னது, ஒவ்வொரு லைன்லையும் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிறது. அண்ட் தோ ஹிஸ் எஃபர்ட் நெவர் ஸ்லாக், அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் ட்வில் அண்ட் டாக்கில், அண்ட் தோன்ற வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அடுத்தது அண்ட் ஸ்வோர் ஹி வுட் சேஞ்ச் தி பிக்டைல்ஸ் பிளேஸ் அண்ட் ஹேவ் இட் ஹங் அட் ஹிஸ் ஃபேஸ். அண்ட் அப்படின்ற வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட். அண்ட் அப்படின்ற வார்த்தை இதுலேயும் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அடுத்தது ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரிஃப்ரைன் அப்படின்னாலும் ரிப்பீட்டேஷன் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட சேம் தான். பட் இங்கே ரிஃப்ரைன் அப்படின்ற வார்த்தை கொடுத்ததுக்கான காரணம் இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ஃபெமிலியர் ஆகணுன்றதுக்காக ரிஃப்ரைன்ற வார்த்தை. ஸோ ரிஃப்ரைன்னாலும் ரிப்பீட்டேஷன் அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து நமக்கு ஒன்று தான். பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம் அப்படின்னு இருக்கும். நாட் டேங்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம். அந்த பிஹைண்ட் ஹிம் அப்படின்ற வார்த்தை அந்த பொயட்டிக் ரிதம்காகவும் அந்த விஷயத்தை அழுத்தி சொல்கிறதுக்காகவும் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட ரிஃப்ரைன்னாலும் ரிப்பீட்டேஷன் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். ஸோ பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம், தி பிக்டைல் ஹங் பிகைண்ட் ஹிம், ஹங் ஸ்டடிலி பிஹைண்ட் ஹிம். ஸோ பிஹைண்ட் ஹிம்ன்ற வார்த்தை நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. பிஹைண்ட் ஹிம், ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதுன்றதால திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஃப்ரைன் அப்படின்ற வார்த்தையும் ரிப்பீட்டேஷனுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த போயம்ல இருக்கும் ரைமிங் ஸ்கீம் ஏ ஏ ஏ, 3 லைனும் ஏ, கடைசி லைன் வந்து பியா இருக்கும். ஸோ இதோட கம்ப்ளீட்டாக நம்ம 25 போயமும் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம எல்லாமே என்ன கவர் பண்ணியிருக்கோம், ஃபுல் போயம் கவர் பண்ணியிருக்கோம், சினானியம் கவர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆத்தர் பற்றி கவர் பண்ணியிருக்கோம், அப்ரிசியேஷன் கொஷின், அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம 25 போயமும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க அந்த 25 போயமை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே நாளில் நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை ஒரு வாரம் டைம் எடுத்து படித்தாலும் சரி, அது உங்களோட படிக்கிற ஸ்பீடை வந்து பொறுத்தது. பட் என்னோட கைண்ட் சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரே நாளில் உட்காந்து இது எல்லாத்தையும் படிக்காதீங்க, உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 டேஸ், ஒரு நாளைக்கு 3 போயம் அப்படின்ற கணக்கு, இல்லை ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்ல படிக்கிற ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 போயம். ஸோ இந்த லெவல்லே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு 1 வீக் to ஒரு 10 டேஸ், மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் கட்டாயம் முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது படிக்கவும் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் தேடிலாம் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த வீடியோவோட நோட்ஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி ஒன்று நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தா ஆக்சுவலி பெட்டர், உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகும். இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டும் நீங்கள் வந்து தாராளமாக படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கான நோட்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் போயிட்டு நீங்கள் நோட்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட்ஸில் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.